எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேவா? எவ்வளோ ரொம்ப வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன சாப்டர் சார்? சாப்டர் நம்பர் 6, டிட்டர்மினேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலிடாக 12 to 15 மார்க்ஸ் வரும். ஓகேவா? சாலிடாக 12 to 15 மார்க்ஸ் வரும். ப்ளஸ் வெறும் ரெண்டு யூனிட் தான். ஓகேவா? யூனிட் 1, யூனிட் 2 இது ரெண்டு படித்தாலே போதும், 15 மார்க்ஸ் வந்துடும். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேல்குலேஷன் ஓரியன்டா. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்டிங் நிறையா பார்ப்போம், சம் நிறையா பார்ப்போம், ஃபார்முலா நிறையா பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, நம்ம போவோம் டிட்டர்மினேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். நான் போவோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலடா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டரில் உனக்கு ஒன்று சொன்னேன். ஃபஸ்ட்டு சாப்டர் என்னது? நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னது, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னது, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் மேஜராக நம்ம எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? இப்போ எக்கனாமிக்ஸில் மைக்ரோ மேக்ரோன்னு ரெண்டு இருக்குது. கரெக்டாடா? இப்போ எக்கனாமிக்ஸில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரின்சிபிள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் நம்ம நிறைய மைக்ரோ படிப்போமா மேக்ரோ படிப்போமா அப்படின்லாம் நான் சொன்னேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னது? மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர், ஒரு இண்டிவிஜுவல் சப்ளையரை நீ படிக்கிற. ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் அவங்களோட டிமாண்ட் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ப்ரைஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு இண்டிவிஜுவல் சப்ளையர் ப்ரைஸுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படிலாம் காஸ்ட் வரும், அவங்க என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு இண்டிவிஜுவல் அப்படி இல்லையா ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டுக்கு படித்தனா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோனா ஒன்றும் இல்லை, நேஷ்னல் லெவல். ஓகேவா? ஒரு கண்ட்ரியோட இன்கம்மை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு கண்ட்ரி என்ன மாதிரி இன்கம் லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். யூஸ்வலாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு நிமிஷம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் நம்ம மோஸ்ட்டாக மைக்ரோ தான் படிப்போம். 100% மைக்ரோன்னு சொல்ல, நான் என்ன சொன்னேன், ஒரு 80% மைக்ரோ, 20% மேக்ரோ. ஓகே, 20% மேக்ரோ. இவன் வந்து நம்ம மைக்ரோ படித்தாலும் மேக்ரோவை இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு படித்தோம். அதனால தான் இப்போ வந்து நம்மளோட சிலபஸில் மேக்ரோவும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா. சார் அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மெயினாக யார் சார் யூஸ் பண்ணுவான்? கவர்மெண்ட். ஓகேவா? கவர்மெண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னது, கண்ட்ரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இன்கம் வருது, ஒரு நாட்டு மக்களோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ தூரம் ஒரு கண்ட்ரியில் வந்து மணி சப்ளை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும், கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுவே வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, வெயிட்டேஜ் இப்படி எடுத்துக்கோங்க. 80% வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் மைக்ரோ படிப்போம், மீதி 20% வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ படிப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? இப்போ நம்மளோட சிலபஸில் எந்தெந்த சாப்டர்லாம் சார் மைக்ரோ, எந்தெந்த சாப்டர்லாம் மேக்ரோ? இப்போ பாரு, இது வந்து சும்மா இன்ட்ரடக்ஷன் சாப்டர்னு வச்சுக்கலாம். இது இன்ட்ரடக்ஷன் சாப்டர், ஒன்றும் இல்லை பெருசாக. இப்போ 1, 2, 3 ஓகேவா? சாப்டர் நம்பர் 2, 3, 4 வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ. ஓகேவா? மைக்ரோ. மீதி இருக்கிற எல்லாமே வந்து மேக்ரோ. ஓகேவா? மீதி இருக்கிற எல்லாமே மேக்ரோ. மெயினாக இப்போ இந்த பிஸ்னஸ் சைக்கிளும் இந்தியன் எக்கனாமியும் ரொம்ப சின்ன சாப்டர். ஓகேவா? பெருசாக ஒன்றும் இல்லை. தட் மீன்ஸ் இது 4 தான் மெயின். 1, 2, 3, 4. கரெக்டாக? நேஷனல் இன்கம், பப்ளிக் ஃபினான்ஸ், மணி மார்க்கெட், இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகேவா? இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ. இந்த மேக்ரோவில் எது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நேஷனல் இன்கம். இந்த நேஷனல் இன்கம்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்காக சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? 15 மார்க்ஸ் வரும். ப்ளஸ் நிறைய நம்ம படிக்க மாட்டோம். ஓகேவா? அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப லென்த்தியாலாம் இருக்காது, டப்புன்னு முடிச்சிடலாம். பட் என்ன ஆகுதுன்னா கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ரொம்ப வேணும்டா, நமக்கு ரொம்ப வேணும். எதனால்? இங்கே வந்து நம்ம கேல்குலேஷன் நிறைய பண்ண போகிறோம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு சின்ன கான்செப்ட் உனக்கு மிஸ் ஆனாலும் ஆன்சர் வராது, ஃபைனலாக ஆன்சர் வராது. ஓகே, ஸோ இப்போ நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நேஷனல் இன்கம். ஓகே, இப்போ இந்த நேஷனல் இன்கம், டிட்டர்மினேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படியே பார்ப்போம். இவன் என்ன சொல்கிறான்? சாப்டர் நேமே டிட்டர்மினேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். நம்ம நேஷனல் இன்கம் கேல்குலேட் பண்ண போகிறோம், டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ்டா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஒரு கண்ட்ரிக்கு அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம். உனக்கு இப்போ அக்கௌண்டன்ஸில் ஒரு ஃபேர்ம் அப்படி இல்லையா, ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் போட தெரியும். கரெக்டாக? ட்ரேடிங், பிஎன்எல் பேலன்ஸ்லாம் போட்டு எவ்வளோ தரம் ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ அதே மாதிரி ஒரு நாடு அந்த வருஷத்தில் எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். சார் அங்கே இருக்கிற பிரின்சிபல், அக்கௌண்டன்ஸில் படித்த பிரின்சிபல் அப்படியே அப்ளை பண்ண முடியுமா? அப்படியே அப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு அக்கௌண்ட்ஸ் போடுறதும் ஒரு பிஸ்னஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் போடுறதும் சிமிலராக இருந்தாலும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் உனக்கு 1 by 1 நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நேஷனல் இன்கம் எப்படி கேல்குலேட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், அதை நம்ம யூனிட் 1 படிக்க போகிறோம். ஓகேவா? யூனிட் 1 நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங். யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கெய்னீசியன் தியரி.
கெனீஷியன் தியரி. ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி சொல்லியிருக்காரு. நேஷ்னல் இன்கம் நம்ம எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா ஒரு கண்ட்ரி நல்லாயிருக்கும். அந்த இன்கம்க்கு மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. மேலேயும் கீழேயும் போனால் டிப்ரெஷன் வந்துடும். அப்போ டிப்ரெஷனே வரக்கூடாது. ஒரு எக்கனாமி ஸ்மூத்தாக இருக்கணும்னா எவ்வளோ தூரம் நேஷ்னல் இன்கம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம் கீன்ஸ் ஒரு தியரி சொல்லியிருக்காரு. அந்த தியரியும் நம்ம படிக்க போகிறோம். இதுலேயும் நிறைய சம்ஸ் வரும், இதுலேயும் நிறைய சம்ஸ் வரும். ஓகேவா, பார்ப்போமா? இப்போ பாருப்பா, ஃபஸ்ட்டு நீ நேஷ்னல் இன்கம்லாம் போகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, நேஷ்னல் இன்கம்லாம் போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? அக்கௌண்டன்சியில் டபுள் என்ட்ரிலாம் விட்டுரு. நம்ம அக்கௌண்டன்சியில் இப்போ ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நீ சொல்லு பார்ப்போம். நம்ம நார்மலாக எப்படி ஒரு இன்கம்மை கால்குலேட் பண்ணணும்? இங்கே பாரு சார், சிம்பிள் சார். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா, கிரெடிட் சைடு சேல்ஸ் வரும். கரெக்டாக? கிரெடிட் சேல்ஸ் வரும், டெபிட் சைடு பர்ச்சேஸ் வரும். எவ்வளோ தூரம் பொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ தூரம் விற்றுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட்னு நான் சொன்னேன். பட் இது மட்டும்தான் வருமா, இல்லை ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கும் வருமா? ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஓகேவா, ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கும் வரும். ஓகேவா, எதனால் சார் வரும்? அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அக்கௌண்ட்ஸில். ஓகேவா, இங்கே நான் ரொம்ப இன்டெப்த்தாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியலன்னா நீ அங்கே போய் பார்த்துக்கோ. ஓகேவா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அங்கே போய் பார்த்துக்கோ. பட் உனக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் நீ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உன்னோட பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டாக மாறும். ஓகேவா, இப்போ இதை நான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவேன். கரெக்டாக? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவேன். இது சேலு, இது அந்த சேல் பண்ண பொருளோட காஸ்ட்டு. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் உனக்கு கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் என்ன வரும்னா கிராஸ் ப்ராஃபிட். கரெக்டாக? ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்னு வரும். ஓகே, இப்போ எக்கனாமிக்ஸில் நீ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் போட மாட்டேன். ஓகேவா, டெபிட் சைடு கிரெடிட் சைட்லாம் போட மாட்டேன். சிம்பிளாக நீ என்ன எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் எடுத்துப்பேன். ஓகேவா, சேல்ஸ் எடுத்துப்பேன் மைனஸ் பர்ச்சேஸு ப்ளஸ்ஸு சேஞ்சஸ் இன் ஸ்டாக். ஓகேவா, அது என்ன சார் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்? விச் இஸ் நத்திங் பட் ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேல்ஸ் இருக்குது, சேல்ஸ் ஒரு 1 lakh. ஓகே, பர்ச்சேஸ் ஒரு 50,000, இது ஒரு 10,000, இது ஒரு 20,000 வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? நீ அக்கௌண்ட்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு டேலி பண்ணுவேன். கிரெடிட் சைடு எவ்வளோ தர இருக்குது? 1,20,000 இருக்குது. அப்போ அந்த டோட்டலில் இங்கேயும் 1,20,000 போட்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 60,000. இதை தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற. இதுதான் வந்து அந்த ஒரு பிஸ்னஸ்க்கான இன்கம்னு வச்சுக்கலாம். அந்த வருஷம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இன்கம் 60,000. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அதான் மைனஸ் பண்ணால் நெட் ப்ராஃபிட் வரும்னு வச்சுக்கோங்க. பட் ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான கிராஸ் ப்ராஃபிட். இங்கே இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டோட எதெல்லாம் கம்பேர் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு 1 lakh எடுத்துருக்கிறேன். கரெக்டாக? அப்போ நீயும் என்ன பண்ணு, 1 lakh எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் மைனஸ் பர்ச்சேஸ். கரெக்டாக? மைனஸ் பர்ச்சேஸ் 50,000. ஸோ மைனஸ் 50,000. அதுக்கப்புறம் இங்கே பாரு, சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. நீ சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி பண்ணுற. எதனால்? உன்னோட பர்ச்சேஸை நீ வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டாக மாற்றுற. கரெக்டாக? எப்படி சார் மாற்றலாம்? ஓப்பனிங் ஸ்டாக்கு, சரி, க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரினா ஒன்றும் இல்லை, க்ளோசிங் ஸ்டாக்கு மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு. கரெக்டாக? ப்ளஸ்ஸு க்ளோசிங் ஸ்டாக் என்னது? 20,000. ஓகே, மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு. இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ கேல்குலேட் பண்ணும்போது உனக்கு என்னடா வருது? என்ன வருது? 1,50,000 போடுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம். 1 lakh மைனஸ் 50,000 வந்து 50,000. 50,000 ப்ளஸ் 20,000 70,000. 70,000 மைனஸ் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எங்கள் எக்கனாமிக்ஸில். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வேல்யூ ஆடட். ஓகேவா, வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உனக்கு இப்போ வேல்யூ ஆடடுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இந்த ஃபார்முலாவில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரும், நான் 1 by 1 சொல்கிறேன். பட் என்னதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஒரு எக்கனாமிக்ஸில் எப்படி இன்கம் கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, சேலு மைனஸ் பர்ச்சேஸு ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. ஓகேவா, அப்படி இல்லையா சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு. இது உனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸில் பார்த்த கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும். சரி, ஓகே சார், இப்போ 60,000 ஃபைனு அக்கௌண்ட்ஸில் நம்ம இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, P&Lனு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் சில எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? சில எக்ஸ்பென்சஸ்லாம் அக்கௌண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மீதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட். ஆக்சுவலாக அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கண்ட்ரி லெவலில் நீ பார்த்தனா, ஓகேவா, ஒரு நேஷனல் இன்கம் லெவலில் பார்த்தனா நீ வேல்யூ ஆடடோடு நிறுத்திப்ப. ஓகேவா, வேல்யூ ஆடடோடு நிறுத்திப்ப. என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று புரிஞ்சுக்கோ.
நீ பிஸ்னஸ் இன்கமில் ஓகேவா, பிஸ்னஸ் இன்கமில் வெறும் ஒருத்தவங்களோட இன்கம்மை மட்டும் தான் நீ கேல்குலேட் பண்ணுவேன் ஓகேவா. பிஸ்னஸ் இன்கமில் அதாவது இப்போ நீ அக்கௌண்டன்சியில் கேல்குலேட் பண்ணுறல பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு, அதாவது பிஎன்எல் ட்ரேடிங் பிஎன்எல்லாம் போட்டு கேல்குலேட் பண்ணுறல, அதில் ஒருத்தவங்களோட இன்கம் மட்டும்தான் வரும். அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனி அந்த ஓனரோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. பட் இதுவே நேஷ்னல் இன்கமில் நீ 4 பேரோட இன்கம்மை எடுப்ப ஓகேவா. இங்கே பாரு, பிஸ்னஸ் இன்கமில் ஒருத்தவங்களோட இன்கம்மை மட்டும்தான் எடுப்பேன். யாரோட இன்கம்? அந்த பிஸ்னஸ் மேனோட இன்கம், இல்லைனா அந்த ஆண்டர்பிரனரோட இன்கம்மை எடுப்பேன் ஓகேவா. அவங்களத மட்டும்தான் நீ என்ன பண்ணுவ, பிஎன்எல்ல காட்டுவ கரெக்டாக. பட் இதுவே நீ வந்து நேஷ்னல் இன்கமில் அவங்களத மட்டும் காட்ட மாட்டேன். ஒரு கண்ட்ரியில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கோ அது எல்லாத்தோட இன்கம்மையும் நான் காட்டுவேன். அது என்ன சார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ஒன்றும் இல்லடா, 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓகேவா. இங்கே நீ ஆண்டர்பிரினர் ஓகேவா, அந்த பிஸ்னஸ் மேன் எவ்வளோ தூரம் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரோட இன்கம்மை நீ கேல்குலேட் பண்ணுவேன். யார் சார் அந்த 4 பேர்? ஃபஸ்ட்டு லேண்டு, செகண்டு லேபரு ஓகேவா, தேர்டு கேபிட்டல், ஃபோர்த்து ஆர்கனைசேஷன் ஓகேவா. ஃபோர்த்து ஆர்கனைசேஷன், அப்படி இல்லைனா ஆண்டர்பிரனர் ஓகே, ஆண்டர்பிரனர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரியில் இது தாண்ட வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த 4மே சேர்ந்தால் தான் உன்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும், எந்த பொருளாக இருந்தாலும் உற்பத்தி பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். நீ இவங்க 4 பேரோட இன்கம்மை கேல்குலேட் பண்ணுவேன். அதனால தான் நீ எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸில் ஓகேவா, பிஸ்னஸ் இன்கம் கேல்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸ் ப்ராஃபிட்டை நீ எடுத்துப்ப ஓகேவா. கிராஸ் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் ப்ராஃபிட் ஒரு 60,000 இருக்குதுன்னா அதை நீ இன்கம்னு சொல்ல மாட்டேன். இதிலிருந்து நீ அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். மேஜராக இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை எக்கனாமிக்ஸில் ஒரு 4 விதமாக பிரிச்சிடலாம்டா ஓகேவா. ஃபஸ்ட்டு நீ சேலரி கொடுப்ப கரெக்டாக, அந்த சேலரி கொடுப்ப, அதை மைனஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2,000 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீ லோன் வாங்கியிருந்தனா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன் ஓகேவா, அது ஒரு 1000 ருபீஸ்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஏதாச்சும் லேண்டு பில்டிங்லாம் யூஸ் பண்ணுறேன்னா ரெண்ட் பே பண்ணுவேன் ஓகேவா, அது ஒரு 1000 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நீ மிஷினரிலாம் வாங்கி அந்த மிஷினரியை யூஸ் பண்ணுற கரெக்டாக, அதையும் நீ வந்து பார்த்தனா இந்த ப்ராஃபிட்டில் தான் ரெக்கவர் பண்ணணும் கரெக்டாக. ஒரு 1 லட்ச ரூபாய் மிஷினரி நீ வாங்கி போட்டிருக்க, 10 வருஷம் வந்து பார்த்தனா யூஸ் பண்ணலான்னா 10ஆக பிரித்து வருஷம் நீ வந்து பார்த்தனா டிப்ரிசியேஷன் ரெக்கவர் பண்ணணும். அதையும் நீ வந்து பார்த்தனா இந்த கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்து தான் ரெக்கவர் பண்ண முடியும் கரெக்டாக. அப்போ டிப்ரிசியேஷன் எவ்வளோ வரும் இங்கே பாரு, டிப்ரிசியேஷன் அசியூம் ஒரு 2000 வச்சுக்கோங்களா ஓகேவா. ஸோ இதெல்லாம் போக மீதி என்ன நிற்கிதோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க ஓகேவா. நெட் ப்ராஃபிட் எவ்வளோடா, 60,000 மைனஸ் 2,000 ஓகே, 60,000 மைனஸ் 2,000 மைனஸ் 1,000 மைனஸ் 1,000 மைனஸ் 2,000 ஓகேவா. தட் மீன்ஸ் 54,000 தான் உனக்கு அந்த பிஸ்னஸ் மேன் ஏர்ன் பண்ண இன்கம் ஓகேவா. ஈவன் தோ பொருளை விற்கும் போது 60,000 ரூபாய் கிராஸ் ப்ராஃபிட் இருந்தாலும் அவன் கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் வேலை செஞ்சாங்க, அவனுக்கு 60,000லேருந்து 2,000 ரூபாய் பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கு லோன் கொடுத்தாங்க, பேங்க்கு கேபிட்டல் கொடுத்தாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் ஓகேவா. ஸோ பேங்க்குக்கு ஒரு 1000 ரூபாய் பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு ஓகேவா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, எலக்ட்ரிசிட்டி ஒருத்தவங்க கொடுத்தாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஓகேவா. அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறல அதுக்கு ரெண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி போட்ட மிஷினரி அதை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் நான் போட்டு டிப்ரிசியேஷனை ரெக்கவர் பண்ணணும். இதெல்லாம் போக தான் மீதி அந்த பிஸ்னஸ் மேனோட பாக்கெட்டில் எவ்வளோ நிற்கும், 54,000 நிற்கும் கரெக்டாக. அப்போனா இங்கே நான் வெறும் நெட் ப்ராஃபிட்டோட நான் வந்து நிறுத்திப்பேன் ஓகேவா, நெட் ப்ராஃபிட்டோட நிறுத்திப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லுவேன். ஆனால் உனக்கு நேஷ்னல் இன்கமில் அப்படி இல்லை. நேஷ்னல் இன்கமில் அந்த கண்ட்ரியில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ இந்த ஒரு பொருளை விற்றுருக்க, அது வந்து காருன்னு எடுத்துக்கா ஓகேவா, காருன்னு எடுத்துக்கோ. அந்த காரை தான் நீ என்ன பண்ணியிருக்க, 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்க கரெக்டாக. அந்த காரு செய்கிறதுக்கு அந்த இது ரா மெட்டீரியல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஆயிருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண போனோன்னா உனக்கு நெட்டாக கிராஸ் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கண்ட்ரியில் இந்த காரு செய்கிறதுக்கு நீ 4 விதமான ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்ப. ஃபஸ்ட்டு என்னது, லேண்டு கரெக்டாக. லேண்ட் யூஸ் பண்ணுறப்ப அது யூஸ் பண்ணுறது மூலமாக லேண்டுக்கு ஒரு இன்கம் வருது. என்னடா இன்கம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு ஓகேவா. ஸோ அப்போ அந்த ரெண்ட்டை எடுத்து இன்கம்னு சொல்லிட்டு நேஷனல் இன்கம்லாம் காட்டணும். அதே மாதிரி நீ லேபர் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுவாங்க. லேண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுதோ ரெண்ட் மூலமாக லேபர் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் அப்படி இல்லைன்னா சேலரி மூலமாக ஏர்ன் பண்ணுவாங்க 2,000 ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல்
ஓகே, இப்போ உனக்கு ஒரு கார் செய்கிறதுக்கு நிறைய ஃபேக்ட்ரி போடணும், நிறைய மிஷினரி வேணும், அதுக்கெல்லாம் காசு வேணும். அந்த காசு யார் கொடுப்பா? எதர் பேங்க்கு கொடுப்பாங்க, இல்லை யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேங்க்குக்கு இன்கம் வேணும், அந்த முதலீடு போடுறவனுக்கு இன்கம் வேணும். கரெக்டாக அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க 1000. அதுக்கப்புறம் இப்போ இந்த எல்லா ரிஸ்க்கையும் எடுக்கிறாங்கல்ல ஒரு பிஸ்னஸ் மேனு, இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி என் பொருள் விற்குமா விற்காதாங்கலாம் தெரியாது, அந்த ரிஸ்க்லாம் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு ரிவார்டு வேணும். கரெக்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஆண்டர்பிரினர்ஷிப்னா ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் ஸ்கில் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும், அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும். அப்போ அவங்க நெட் ப்ராஃபிட் மூலமாக அதை ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 54,000. அப்போனா நீ அக்கௌண்ட்ஸில் 54,000 மட்டும் எடுப்ப, பட் ஆக்சுவலி நேஷனல் இன்கமில் 54,000 அந்த பிஸ்னஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணிச்சு. ஓகேவா, அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா, ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் எவ்வளோ தரம் ஏர்ன் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரியில் கேபிட்டல் எவ்வளோ தரம் ஏர்ன் பண்ணிச்சு, லேபர் எவ்வளோ தரம் ஏர்ன் பண்ணிச்சு, லேண்ட் எவ்வளோ தரம் ஏர்ன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ தரண்டா வருது? 54, 55, 56, 57, 54, 55, 56, 57, 58. ஸோ 58,000ன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவேன், இங்கே ஆட் பண்ணுவேன். அப்போனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ நெட் ப்ராஃபிட்டை மட்டும் கேல்குலேட் பண்ண மாட்டேன், நெட் ப்ராஃபிட்டோட சேலரி. ஓகேவா, விச் இஸ் நத்திங் பட் காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயிஸ். ஓகேவா, சேலரியும் எடுத்துப்ப, ரெண்ட்டும் எடுத்துப்ப, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுரா சேலரி, ரெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு. எதுக்காக சார்? எதனாலனா நீ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ஏர்ன் பண்ணதை நீ வந்து கேல்குலேட் பண்ணுற. ஓகேவா, ஆண்டர்பிரினர்ஷிப், நெட் ப்ராஃபிட், லேபருக்கு சேலரி, லேண்டுக்கு ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட். இதை 4 நீ ஆட் பண்ணுறது மூலமாக ஒரு கண்ட்ரியோட இன்கம் நீ கேல்குலேட் பண்ணுவேன். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ்னு வச்சுக்கான். ஓகேவா, அதனால தான் எப்பயுமே இங்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்ப, பட் இங்கே வந்து வேல்யூ ஆடட் கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுவேன். எதனால்? அப்போ தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் வேல்யூ ஆடட் வரும். நெட் வேல்யூ ஆடட் இஸ் நத்திங் பட் வேல்யூ ஆடட், கிராஸ் வேல்யூ ஆடட் மைனஸ் டிப்ரிசியேஷன். நெட் வேல்யூ ஆடட் தான் உனக்கு ஆக்சுவலாக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நடந்த பேமெண்ட் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தோ நீ வந்து 60,000 வந்து ஏர்ன் பண்ணாலும் அதில் ஒரு 58,000 தான் 4 ஃபேக்டர்ஸ்க்கும் போயிருக்கு. ஓகேவா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அப்போனா இந்த 60,000 2,000 மைனஸ் பண்ண போக மீதி இருக்கிற 58,000 தான் இங்கே நேஷனல் இன்கம்னு காட்டுவோம். தட் மீன்ஸ் உன்னோட வேல்யூ இங்கே என்னவா இருக்க போகுதுன்னா நெட் வேல்யூ ஆடட். ஓகே, ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ தூரம் நெட்டாக வேல்யூ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு நீ பார்க்க போகிறேன்னு வச்சுக்கான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தீம். ஓகேவா, இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் பிஸ்னஸ் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம். நார்மல் பிஸ்னஸ் இன்கமில் ஒரு ஃபேக்டரோட இன்கம் நீ கேல்குலேட் பண்ண போகிற. ஆண்டர்பிரினர் எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணியிருக்கான், பிஸ்னஸ் மேன் எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணியிருக்கான். ஆனால் நேஷனல் இன்கமில் அப்படி இல்லை. அந்த கண்ட்ரியோட பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லை, அந்த கண்ட்ரியில் ஈவன் சேலரிடு பீப்புள், ஓகேவா, லேபர், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் விச் இஸ் நத்திங் பட் லேண்டு, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், ஓகே, விச் இஸ் நத்திங் பட் மணி, அதுக்கப்புறம் மிஷினரி. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம். பட் ரொம்ப சிம்பிளாக இருக்க போதா கேல்குலேஷன்? அப்படி இல்லை. ஓகேவா, டிஃப்ரெண்ட் லெவலில் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் வேல்யூ ஆடருக்கு வரும். ஓகேவா, ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. அந்த ஒவ்வொரு நேமையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உனக்கு இன்டெப்த் நாலேஜ் வேணும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை யார் சார் கேல்குலேட் பண்ணுவா, எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னது, கேல்குலேட் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யார் வந்து கேல்குலேட் பண்ணுறா, யார் சார் இது எல்லா டேட்டாவும் கம்பைல் பண்ணி கொடுக்குறது. இப்போ சொல்கிறாங்களே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வைஸ் நம்ம வந்து டாப் 4th பிளேஸ்க்கு போயிட்டோம், ஜெர்மனியை பீட் பண்ணிட்டோம், இயர் அண்ட் இயர் க்ரோத் இப்படி இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2050 ஜிடிபி இவ்வளோ தூரம் க்ரோ ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் சொல்கிறாங்களே, யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு 2 ஆர்கனைசேஷன் இருக்குப்பா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். சிஎஸ்ஓ, ஓகேவா, சிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டிஇஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எல்லாம் புக்கில் இருக்குது, நீ வந்து ஃபுல் ஃபார்ம்லாம் அங்கே பார்த்துக்கோ. சிஎஸ்ஓன்னா ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகேவா, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஇஎஸ், டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட மெயின் வேலையை என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா, எல்லா டேட்டாவையும் படித்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைனல் அவுட்புட் கொடுப்பாங்க. சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல் இன்கம் டேட்டா கொடுப்பாங்க நமக்கு, ஒரு கண்ட்ரி லெவலில் எவ்வளோ தூரம் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். டிஇஎஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிஇஎஸ் இருப்பாங்க. ஓகேவா, ஸ்டேட் டைரக்டரேட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா,
ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு எஸ்டிஇஎஸ் இருப்பாங்க. ஓகேவா, ஸ்டேட் டைரக்டரேட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் இன்கம் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது நம்மளோட ஸ்கோப்ல இல்லை. ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோ, மேபி 1 மார்க்கில் கேட்கலாம். நம்ம ஸ்கோப்பில் டிஇஎஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்கோப்பில் இல்லை. ஓகேவா, ஸோ சிஎஸ்ஓ என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம படிக்க போகிறோம். சிஎஸ்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா நேஷனல் லெவல் இன்கம் கேல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. பேசிக்காக நேஷனல் இன்கம் கேல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, அவங்களோட ப்ராசஸ் எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் நிறைய செக்டார்ஸ் இருக்குடா. ஓகேவா, நேஷனல் இன்கம்னா என்னது, சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணியிருக்கு, அதுதான் நேஷனல் இன்கம். கரெக்டாக. இப்போ நிறைய செக்டார்ஸ் இருக்குது இந்தியாவில். ஓகேவா, எல்லா செக்டாரையும் 3 கேட்டகரியில் பிரிக்கலாம். இதெல்லாம் நீ வந்து சின்ன வயசில் சோஷியல் சயின்ஸில் படிச்சிருப்ப, ஞாபகம் வருதா அப்படின்னு பாரு. ஓகேவா, பிரைமரி செக்டார். கரெக்டாக, பிரைமரி செக்டாரில் என்னெல்லாம் வரும்னு உனக்கு தெரியணும். பட் ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரைமரி செக்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார், அதுக்கப்புறம் டெர்ஷியரி செக்டார். ஓகேவா, டெர்ஷியரி செக்டார். கரெக்டாக. இப்போ பிரைமரி செக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, பேசிக்காக இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் அவுட்புட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரைமரி செக்டர் அவுட்புட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷிங்கு, மைனிங்கு, அக்ரிகல்ச்சரல், ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்லாம் வருதுன்னா அது பிரைமரி செக்டர் அவுட்புட்னு சொல்லுவாங்க. செகண்ட்னா ஒன்றும் இல்லை, மேனுஃபேக்சரிங். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட அவுட்புட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல், இப்போ கார் செய்கிறது, பைக் செய்கிறது, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஓகே கிராக்கர்ஸு, ஓகே சிவகாசியில் செய்கிறாங்களே, இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ். கரெக்டாக, அவங்களோட அவுட்புட்டை செகண்டரி செக்டார் அவுட்புட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெர்ஷியரி செக்டார்னா ஒன்றும் இல்லை, சர்வீஸ் பேஸ்டு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, இப்போ இன்ஃபோசிஸ், ஜோஹோ, டிசிஎஸ், அவங்களோட அவுட்புட்டு, எஜுகேஷன், ஸோ அவங்க எல்லாரோட அவுட்புட்டும் டெர்ஷியரி அவுட்புட்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 செக்டாரோட அவுட்புட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க. அவுட்புட்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு செக்டாரில் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அது எப்படி சார் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு செக்டார் கீழேயும் நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி செக்டாருக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷிங் அண்ட் மைனிங் இருக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கலாம், ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி செகண்டரி செக்டார் கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலு, மினிஸ்ட்ரி ஆஃப் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ் இருக்கும். ஓகேவா, எல்லாமே கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான். இவங்க சிஎஸ்ஓ என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கிட்டையும் போயிட்டு உங்களோட செக்டாரில் எவ்வளோ தூரம் அவுட்புட் வந்திருக்கு, எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் சர்வீசஸ் நடந்திருக்கு, வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எவ்வளோ இந்தியாவில் எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டோமொபைல் கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் கார் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு அந்த மினிஸ்ட்ரி கிட்ட போயிட்டு எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஓ ஃபஸ்ட்டு என்ன கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ஜிடிபி கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இங்கே பாரு தெளிவாக கவனிச்சுக்கோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிவேஷனில் இருந்து இதோட மீனிங்கை புரிஞ்சுக்கலாம்டா. ஓகேவா, இங்கே பாரு ஜிடிபி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸோட வேலை என்னது, டிஃப்ரெண்ட் செக்டாரில் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் கிட்ட போயிட்டு எவ்வளோ தூரம் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்திருக்குன்னு கேல்குலேட் பண்ணணும். கரெக்டாக, ஓகே. அப்போனா ஜிடிபி ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அது என்ன சார் ஜிடிபி, கிராஸ். ஓகேவா, டோட்டலாக டொமஸ்டிக்னா இந்தியாவில் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, யார் கேல்குலேட் பண்ணுவோம், சிஎஸ்ஓ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா, நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்கில் நேஷனல் இன்கம் கேல்குலேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஜிடிபி கேல்குலேஷன். சார் இது என்ன சார் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஜிடிபி அப்படின்றது நேஷனல் இன்கம் இல்லையா, இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதிலிருந்து நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கணுமா, அப்போ ஜிடிபி வேறு நேஷனல் இன்கம் வேறையான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வேறப்பா. ஓகேவா, ரெண்டுமே வேறு. எதனாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஜிடிபியோட டெஃபினேஷன் இதான், வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ டொமஸ்டிக் டெரிட்டரி. ஓகேவா, டொமஸ்டிக் டெரிட்டரினா ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா, அப்போனா 2 விஷயத்தை நீ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஜிடிபினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகேவா, எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, அது எங்கே நடந்திருக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துக்கிட்டு எடுத்துக்கலாமா, எடுத்துக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ டிசிஎஸ் கம்பெனி, ஓகேவா, டிசிஎஸ் கம்பெனி இந்தியாவிலையும் ஆஃபீஸ் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் ஆஃபீஸ் வச்சிருக்கு. இப்போ ஜிடிபியில் இந்தியா ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ தூரம் அவுட்புட் வருது அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா, எதனால் ஜிடிபியோட டெஃபினேஷன் என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, டொமஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, இந்தியா டெரிட்டரிக்குள்ளார எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா, தட் மீன்ஸ் கூட்ஸ் ஆர் சர்வீஸு எவ்வளோ தூரம் டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளார நடந்திருக்கு அது கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ உனக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஓகே,
ஆக்சுவலாக ஜிடிபியை நம்ம வந்து நேஷனல் இன்கம்னு எடுத்துக்க முடியாது. எதனால்? அதில் ஒரு 2 விஷயத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நேஷ்னல் இன்கம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ தூரம் பேமெண்ட் போயிருக்கு அப்படின்னா ஃபேக்டர் பேமெண்ட், அப்படின்னா ஃபேக்டர் இன்கம். ஓகேவா? ஃபேக்டர் இன்கம் இந்தியாவோட லேண்டு, இந்தியாவோட லேபர், இந்தியாவோட கேபிட்டல், இந்தியாவோட ஆர்கனைசேஷன், அப்படி இல்லைன்னா இந்தியாவோட ஆண்டர்பிரினர்ஷிப் எவ்வளோ தூரம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம். பட் ஜிடிபி அப்படின்றது எவ்வளோ தூரம் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்திருக்கு, ஓகேவா, டொமஸ்டிக்கில் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஜிடிபி. ஆக்சுவலாக ஜிடிபியிலேருந்து நீ ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா நேஷனல் இன்கம் வந்துடும். என்ன திரும்ப 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டு? டிப்ரிசியேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டிப்ரிசியேஷன். எதனால்? இப்போ கூட்ஸ் ஆர் சர்வீஸ், ஓகேவா, அதோட வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க? ஓகே, எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு செக்டார்லையும் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நடந்திருக்கு, ஓகேவா, மைனஸ் பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி, ஓகேவா. இதுதான் மேஜர் மெத்தடு. இன்னும் சில மெத்தட் இருக்குது, பட் இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு செக்டார்லையும் எவ்வளோ தூரம் சேல் நடந்திருக்கு, மைனஸ் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு, சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட் பண்ணனா உனக்கு என்ன வரும்னா ஆக்சுவலாக கிராஸ் ப்ராஃபிட் வரும். ஆக்சுவலாக கிராஸ் ப்ராஃபிட்னு இங்கே வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் வேல்யூ ஆடட் வரும். கரெக்டாக? கிராஸ் வேல்யூ ஆடட் எவ்வளோ தூரம் இந்தியாவில் கிராஸ் வேல்யூ ஆடட் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக ஜிடிபின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு செக்டார்லையும். இப்போ நீ சொல்லி பார்ப்போம், இதில் டிப்ரிசியேஷன் ஒளிஞ்சு இல்லையா? ஆக்சுவலாக டிப்ரிசியேஷன் இருக்குது, கரெக்டாக. பட் டிப்ரிசியேஷன் போக மீதி இருக்கிற நெட் வேல்யூ ஆடரை மட்டும்தான் நம்ம ஃபேக்டர் பேமெண்ட்டாக எடுத்துப்போம், கரெக்டாக. டிப்ரிசியேஷனாக என்னதுடா? எப்பயோ வாங்கி போட்ட மிஷினரி, ஓகேவா, அதை நான் வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட விற்று அந்த ப்ராஃபிட்லேருந்து தான் ரெக்கவர் பண்ணணும், ஓகேவா. அதை ரெக்கவர் பண்ண போக மீதி என்ன இருக்கோ அதை தான் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பேன், அதை தான் ரெண்டாக கொடுப்பேன், அதை தான் நான் என்ன கொடுப்பேன், இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பேன். மீதி இருக்கிறத நெட் ப்ராஃபிட்னு என் பாக்கெட்டில் வச்சுப்பேன். தட் மீன்ஸ் கிராஸ் வேல்யூ ஆடர்லேருந்து டிப்ரிசியேஷன் போனால் தான் நெட் வேல்யூ ஆடர் வரும். அதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம், ஓகேவா. ஃபேக்டர் பேமெண்ட், ஃபேக்டர் இன்கம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ டிப்ரிசியேஷனை மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன்னா ஜிடிபி நேஷனல் இன்கமாக மாறிடுவான்? மாறாது. இன்னொரு கான்செப்ட் இருக்குது கண்ணா, இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இங்கே பாரு, ஜிடிபி அப்படின்றது இந்தியாவில் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணுற ஃபிகர்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் இந்தியாவில் என்ன நடக்கலான்னா வெளிநாட்டு முதலீடு, அதாவது ஃபாரின் எப்படி சொல்கிறது, ஃபாரின் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பண்ண நிறைய பேருக்கு இந்த ஒரு கிளாரிட்டி இருக்காது. இப்போ ஜிடிபி என்ன கேல்குலேட் பண்ணுவோன்னா இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இதான் இந்தியா. ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒரே வச்சுருங்க. இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க, ஓகே. இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களா. அசியும் சிம்பிளிசிட்டிக்காக நான் சொல்கிறேன், இந்தியாவில் ஒரு 2 கம்பெனி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. சிம்பிளிசிட்டிக்காக 2 கம்பெனி, கார் கம்பெனி. ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா, இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, டொயோட்டோ, ஓகேவா. டொயோட்டோ. இப்போ டாட்டாவும் கார் செய்கிறான், ஓகே, டொயோட்டோவும் கார் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாட்டாவிலேருந்து எவ்வளோ தூரம் கிராஸ் வேல்யூ ஆடர் வந்திருக்கு, பர்ச்சேஸு, சேலு, சேஞ்சஸ் இன் ஸ்டாக்லாம் போக எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அசியும் ஒரு 5 lakhs வந்திருக்கு, ஓகேவா. டொயோட்டோலேருந்து ஒரு 3 lakhs வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. அப்போனா உனக்கு ஜிடிபி ஃபிகர் என்ன கட்டணும்னா இந்தியாவில் தானே 2 காரும் செஞ்சுருக்காங்க, கரெக்டாக. ஸோ 5 lakh + 3 lakhs 8 lakhs அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கும், அவனுக்கு ஜிடிபி காட்டும், ஓகேவா. பட் ஆக்சுவலாக நீ சொல்லி பார்ப்போம், டொயோட்டோ கார் செஞ்சாங்களே, டொயோட்டோ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு ஜப்பானில் வச்சுருக்கலாம், ஓகேவா. தட் மீன்ஸ் டொயோட்டோ அப்படின்ற அந்த ஆண்டர்பிரினர்ஷிப், ஓகேவா, அந்த ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேக்டர் இல்லை, அது ஜப்பானோட ஃபேக்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏர்ன் பண்ணுறாங்களே தவிர அது இந்தியன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணல, ஓகேவா. அதே மாதிரி டொயோட்டோவில் அசியும் வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லேபர்னு வச்சுக்கோங்களா, ஓகேவா. அவங்க வந்து இங்கே வந்து வேலை செய்யலாம், கரெக்டாக. பட் அவங்களோட இன்கம்மு என்னோட நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகக்கூடாது, பட் ஜிடிபியில் ஆட் ஆகும், ஓகேவா. ஜிடிபி அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்குள்ளார எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, இந்தியாவுக்குள்ளார இந்தியன்ஸும் பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபாரின் ஃபேக்டரும் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகேவா. இந்தியாவோட கேபிட்டலும் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபாரின் கேபிட்டல் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகேவா. இந்தியன் லேபரை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபாரின் லேபர் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம், ஓகேவா. தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளார டொமஸ்டிக் ஃபேக்டரியும் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபேக்டரி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபாரின் ஃபேக்டரும் யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக. அப்போனா நீ டிப்ரிசியேஷனை மட்டும் எலிமினேட் பண்ணக்கூடாது, எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்கம் இருக்கோ, ஓகேவா, ஃபாரின் ஃபேக்டர்ஸ் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை மைனஸ் பண்ணணும், ஓகேவா. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களா, ஓகேவா. இது அமெரிக்காலையும் என்ன நடக்குது அப்படின்னா
டாடா காரு ப்ரொடக்ஷன் நடக்குது. நம்ம டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டல் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி யூஎஸ்ஏல என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு டாடா கார் செய்கிறாருப்பா. ஓகேவா, இன்னொரு டாடா கார் செய்கிறாரு. யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஒரு 1 லேக் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 1 லேக் செய்கிறாருன்னா ஜிடிபியில் இந்த காரோட கேல்குலேஷனே வராது. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் ஏர்ன்டு பை டொமஸ்டிக் ஃபேக்டர் அப்ராடு. ஓகேவா, இதுதான் இன்கம் ஏர்ன்டு பை டொமஸ்டிக் ஃபேக்டர் அப்ராடு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஏர்ன்டு பை ஃபாரின் ஃபேக்டர் இன் இந்தியா. ஓகேவா, இது எல்லாத்தையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போக தான் உனக்கு நேஷனல் இன்கம் வரும். ஆக்சுவலாக நேஷனல் இன்கமில் டாட்டா காரை மட்டும் தான் எடுத்துக்கணும். இதனால் டாட்டா மட்டும்தான் இந்தியன் ஃபேக்டர். ஓகேவா, டாட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ட், டொயோட்டா பண்ணது இந்தியன் ரெசிடென்ட் இல்லை. ஓகேவா, இவங்களோட எல்லா இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் போய் ஆட் ஆகணும். கரெக்டாக, அப்போ 5 லேக்கு ப்ளஸ் 1 லேக்கு ஆக்சுவலாக 6 லேக்ஸாக வந்து என்னோட நேஷனல் இன்கம்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னோட ஜிடிபி ஃபிகர் என்ன சொல்லுது? டிப்ரிசியேஷனாக வேணாம், டைமிங் டிப்ரிசியேஷன் எலிமினேட் பண்ணுங்கள். ஜிடிபி எனக்கு என்ன சொல்லுதுன்னா 8 லேக்குன்னு சொல்லுது. ஓகேவா, அப்போ நீ என்ன பண்ணணும்? 2 லேக்ஸை மைனஸ் பண்ணணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தட் மீன்ஸ் இப்போ 8 லேக்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் என்னோட ஃபேக்டர் ஏர்ன் பண்ணலை, இந்தியாவில் என்னோட ஃபேக்டர் எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணல? 3 லேக்ஸ். இது வந்து ஃபாரின் ஃபேக்டர். ஓகேவா, அப்போ -3 லேக்ஸ்ன்னு பண்ணணும். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் என் ஃபேக்டர் எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணியிருக்கு ப்ளஸ் 1 லேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 லேக்ஸ்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் நேஷனல் இன்கம். ஓகே, இப்போ நான் உனக்கு ஜிடிபி ஃபிகரை நேஷனல் இன்கம்னு எடுத்துக்கக்கூடாதுன்னு தெரியும். எதனால்? 2 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா, டிப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் NFIA. ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ணுவாங்க கண்ணா. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜிடிபி கேல்குலேட் பண்ணிட்டு என்டிபி செகண்ட் ஸ்டெப்பாக கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, என்டிபி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டா, இது நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாரு, ஜிடிபி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாரு எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன். ஜிடிபி அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, இதோட டெஃபினேஷன் உனக்கு தெரியணும். டொமஸ்டிக்காக இந்தியாவில் எவ்வளோ தூரம் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஃபாரின் ஃபேக்டரும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம்ப்பா. ஓகேவா, அதே மாதிரி இந்தியாக்குள்ளார இல்லாமல் இந்தியன் ஃபேக்டரி வெளிநாட்டில் கூட வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் பண்ணலாம், அது இன்க்ளூட் ஆகாது. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளார ஃபாரின் ஃபேக்டரி வந்துச்சுன்னா அது இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, தட் மீன்ஸ் இங்கே வந்து இந்தியா அந்த டெரிட்டரி தான் வந்து பார்த்தோன்னா டெஃபினேஷன். இந்தியா டெரிட்டரிக்குள்ளார என்னென்னலாம் ஃபேக்டரி இருக்கோ எவ்வளோ தூரம் வந்து அது அவுட்புட் கொடுத்துட்டோ அதுதான் ஜிடிபி. ஓகேவா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, இதுக்குள்ளார வந்து ஆக்சுவலாக இது வந்து கிராஸ் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளார டிப்ரிசியேஷன்லாம் இருக்குது. அந்த டிப்ரிசியேஷனை எலிமினேட் பண்ணிட்டோன்னா உனக்கு ஜிடிபி அப்படின்றது என்டிபியாக மாறிடும். என்டிபி அப்படின்னா என்ன சார்? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? சிம்பிள்ப்பா. ஃபஸ்ட்டு ஜிடிபி கேல்குலேட் பண்ணுவாங்க. கரெக்டாக, ஜிடிபி கேல்குலேட் பண்ணுவாங்களா, ஜிடிபியிலேருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுறா முடிஞ்சு. கரெக்டாக முடிஞ்சு. அதுக்கப்புறம் சரி சார் டிப்ரிசியேஷன் மட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் போதுமா? போதாது. ஓகேவா, இப்போ அதே மாதிரி ஜிடிபி மாதிரியே ஜிஎன்பி கேல்குலேட் பண்ணுவாங்க. இங்கே பாரு, ஜிஎன்பிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா கிராஸ் இங்கே டொமஸ்டிக் ப்ராடக்டா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், அதாவது ஜிடிபியை கேல்குலேட் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஜிடிபி தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, கேல்குலேட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு நெட்டு ஃபேக்டர் இன்கம் அப்ராட். ஓகேவா, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஜிடிபி அப்படின்றது என்னதுன்னா இந்தியாவில் எவ்வளோ கார் செஞ்சுருக்காங்க, ரொம்ப சிம்பிளிசிட்டிக்காக இந்தியாவில் எவ்வளோ தூரம் கார் செஞ்சுருக்காங்க ஒரு செக்டார் தான் இருக்குது. செகண்டரி செக்டார், அதுவும் ஆட்டோமொபைல் செக்டார் மட்டும் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கம்பெனி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கம்பெனி என்னது? டாட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ. ஓகேவா, ஸோ இந்தியாவில் டாட்டா டொயோட்டோ 2 கம்பெனி மட்டும் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க? ஒரு 10 கார் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 காரோட கிராஸ் வேல்யூ ஆட் பண்ணிட்டேன்னா உனக்கு ஜிடிபி வந்துடும். ஆனால் அந்த 10 காரில் 2 காரு டொயோட்டோ எலிமினேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட்னா ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றுத்தை ப்ளஸ் பண்ணுவேன், ஒன்றுத்தை மைனஸ் பண்ணுவேன். எதை மைனஸ் பண்ணுவேன்னா இந்தியாவில் உட்காந்துக்கின்னு டொயோட்டோ கார் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணுறான் அதை மைனஸ் பண்ணேன். அதை தான் வந்து பார்த்தோன்னா ஃபாரின் ஃபேக்டரோட இன்கம் ஏர்ன்டு டொமஸ்டிக்கலி. ஓகேவா, அதை மைனஸ் பண்ணிட்டு, அதாவது ஃபாரின் ஃபேக்டர் இன்கம். ஓகேவா, ஃபாரின் ஃபேக்டர் இன்கம்
ஏர்ன்டு டொமஸ்டிக்கலி. இங்கே உட்காந்து நான் எவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணிருக்கான், எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கான், அதை மைனஸ் பண்ணிவிடு. எதனால்? அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்கம்ல வரக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி எதை ஆட் பண்ணணும்னா டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம், நம்ம நாட்டு ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்பெனியோட காசு எல்லாமே எங்கே போயிட்டு இருக்குதுன்னா அதாவது யூஎஸ்ஏல இருக்குது. ஓகேவா? அங்கே ஒரு 5 கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதை நீ என்ன பண்ணணும், இதை மைனஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணி விட்டுணும். ஓகேவா? ஸோ டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம் ஏர்ன்டு அப்ராட். ஓகேவா? இதை ஆட் பண்ணணும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபேக்டர் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம் ஏர்ன்ட் அப்ராட். ஓகே சார் எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் சார் இந்தியாவில். அந்த 10 காரில் 2 கார் டொயோட்டா கார் சார். ஓகேவா? அதனால் அந்த 2 காரோட வேல்யூவை நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? -2. அதே மாதிரி ஒரு 5 காரு இந்தியாவில் ப்ரொடக்ஷன் நடக்கலை, யூஎஸ்ஏல நடந்திருக்கு, ஆனால் நம்ம ஆள் தான் சார் பண்ணியிருக்கான், நம்ம ஃபேக்டர் தான். அப்போ அது நம்மளோட இன்கமில் தான் காட்டணும். ஓகேவா? தட் மீன்ஸ் 10 காரு ப்ளஸ் 5 காரு -2 காரு 13 கார் இருக்கா. இப்போ இந்த 13 காருமே டாட்டா காரு. ஜிடிபியில் 8 கார் தான் டாட்டா, மீதி 2 வந்து பார்த்தோன்னா டொயோட்டோ. ஓகேவா? இப்போ 13மே என்னது, நம்ம டாட்டா காரு, விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஃபேக்டர் ஏர்ன் பண்ண இன்கம். ஆனால் இங்கே பாருங்கள் கிராஸ் அப்படின்றதுனால இதில் டிப்ரிசியேஷன் ஒழிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஜிஎன்பி கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா என்என்பி கேல்குலேட் பண்ணணும். என்என்பி கேல்குலேட் பண்ணணும். என்என்பின்னா என்ன சார்? என்என்பின்னா என்னதுன்னா ஜிஎன்பி இருக்கா, அதுலேருந்து டிப்ரிசியேஷன் போயிட்டேன்னா என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட்டு நேஷனல் ப்ராடக்ட். இங்கே பாருங்கப்பா, ப்ராடக்ட்னா என்னது, எவ்வளோ தூரம் கூட்ஸாக சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். நேஷனல்னா என்னது, டொமஸ்டிக் இல்லை. நேஷனல்னா இந்தியாவுக்குள்ளார எவ்வளோ தூரம் ஏர்னிங்ஸ், எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, அது நான் கேல்குலேட் பண்ண மாட்டேன். இந்தியன் ஃபேக்டர் இந்தியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுத்துருக்கோம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ராடக்ட். நெட்டுனா ஒன்றும் இல்லை, கிராஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகேவா? ஸோ டிப்ரிசியேஷன்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு வர ஃபிகர் தான் என்னது, என்என்பி. ஓகேவா? அப்போனா ஜிஎன்பியிலேருந்து நான் டிப்ரிசியேஷன் போட்டுட்டேன்னா என்என்பி வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்கடா. ஓகேவா? இப்போ உனக்கு 4த்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிச்சு. அகைன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிடிபினா என்னது, இந்தியன் டெரிட்டரி, டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளார எந்த ஃபேக்டரானாலும் இருக்கலாம். அது நம்மளோட டொமஸ்டிக் ஃபேக்டராகவும் இருக்கலாம், ஃபாரின் ஃபேக்டராகவும் இருக்கலாம். ஓகேவா? அந்த டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளார அவுட்புட் வந்துச்சுன்னா அதை நான் ஜிடிபின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஜிடிபி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, சிஎஸ்ஓ போயிட்டு எல்லா செக்டாரோட மினிஸ்ட்ரி கிட்ட எவ்வளோ தூரம்டா இந்தியாவில் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, ஜிடிபி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு செக்டாரோட ஜிடிபி ஆட் பண்ணால் எனக்கு நேஷனல் ஜிடிபி வந்துடும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் டிப்ரிசியேஷன் மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன்னா கிராஸ் நெட்டாக மாறிடும். ஆனால் டொமஸ்டிக் தான்டா, டொமஸ்டிக் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கிராஸ் நெட்டாக மாற்றத்துக்கு நீ டிப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டால் பரவாயில்ல, போட்டால் போதும். ஓகேவா? அதே மாதிரி ஜிடிபியை ஜிஎன்பியா கிராஸ் அப்படியே வச்சுக்கோ, டொமஸ்டிக்கை நேஷனலாக மாற்றணும். எப்படி மாற்றலாம், நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட முடிஞ்சு. ஓகேவா? நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அப்போ 2த்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன் சார். நான் ஜிடிபியை எப்படி சார் வந்து என்என்பியை மாற்றணும், 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டொமஸ்டிக்கை நேஷனலாக மாற்றணும் பை கிவிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டு என்எஃப்ஐஏ. ஓகேவா? ஸோ நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். அதுக்கப்புறம் கிராஸை நெட்டாக மாற்றணும். ஓகேவா? இங்கே பாரு டொமஸ்டிக்கை நீ வந்து பார்த்தனா நேஷனலாக மாற்றணும். எப்போ நேஷனலாக மாறும், நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடை ப்ளஸ் பண்ணி விட்டேன்னா மாறிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் கிராஸை நீ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக மாற்றணும். எப்படி மாற்றணும், டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிட்டேன்னா முடிச்சுக்கண்ணா. ஸோ அப்போ என்என்பி தான் வந்து என்னது, நேஷனல் இன்கம். ஓகேவா? என்என்பி அப்படி இல்லைன்னா என்என்ஐன்னு கூட சொல்லுவாங்க, நெட் நேஷனல் இன்கம், நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜிடிபிலேருந்து என்என்பிக்கு கேல்குலேஷன் நடக்கும் கண்ணா. ஓகே, இப்போ உனக்கு 2 மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு அப்ரிவேஷனில் ஜிஎன்னு பார்க்குறேன்னா அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸும் தெரியும். ஜிக்கும் என்னுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸு, கிராஸுக்கும் நெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டிப்ரிசியேஷன் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. அப்போ ஜிடிபிக்கும் என்டிபிக்கும் அப்படி இல்லையா, ஜிஎன்பிக்கும் என்என்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டிப்ரிசியேஷன் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. இல்லை சார் எனக்கு டொமஸ்டிக்குக்கும், ஓகேவா, டொமஸ்டிக்கு வெர்சஸ் நேஷ்னல், இது நெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல், டொமஸ்டிக்கு நேஷ்னல்னு சொல்லிட்டு நீ பார்க்குறேன்னா இது 2த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு மைனஸ் பண்ணால் உனக்கு நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் தான் வரும். அப்படி இல்லையா, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் நெட் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்எஃப்ஐஏ தான் வரும். ஓகேவா? அப்புறம் உனக்கு இந்த 2 டேர்முக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிச்சுக்கண்ணா. ஓகேவா? கிராஸு நெட்டு. ஓகேவா?
அதுக்கும் மீனிங் தெரிஞ்சிருச்சு. டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் கிராஸ் நெட்டாக மாறிடும். அதே மாதிரி டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கும் உனக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. டொமஸ்டிக்கை என்எஃப்ஐயை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணனா நேஷனல் ப்ராடக்டாக மாறிடும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பட் இதுலேயும் சின்ன 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 இன்ட்ரிகசிஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஜிடிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்டிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜிஎன்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்என்பி, லாஸ்ட்டாக வந்து என்என்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இதை தான் நேஷனல் இன்கம்னு பார்த்தோம். கரெக்டாக? தட் மீன்ஸ் ஜிடிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு டிப்ரிசியேஷனுக்கும் என்எஃப்ஐஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தோன்னா என்என்பி வந்துடும் வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னும் சில கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஒன் பை ஒன் போவோமா? இங்கே பாருங்கள். இப்போ ஜிடிபியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் கேல்குலேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு இன்னும் அதெல்லாம் சொல்லலை, பின்னாடி வரும். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் தான் சொன்னேன். என்ன மெத்தட்னா வேல்யூ ஆடட் மெத்தட். ஓகேவா? வேல்யூ ஆடட் மெத்தடில் என்னடா ஃபார்முலா? சேல்ஸு மைனஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வரும். பட் நீ அக்கௌண்ட்ஸில் தான் கிராஸ் ப்ராஃபிட்னு யூஸ் பண்ணணும். உனக்கு எக்கனாமிக்ஸில் என்னென்னு யூஸ் பண்ணுவேன்னா வேல்யூ ஆடட் அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டாக நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா உனக்கு ஜிடிபியை மார்க்கெட் ப்ரைஸில் கேல்குலேட் பண்ணுவேன். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, பட் ஆக்சுவலாக ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸை நீ ஜிடிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது என்ன சார் மார்க்கெட் ப்ரைஸு, அது என்ன ஃபேக்டர் காஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ கடையில் தான் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். பெரிய பெரிய பொருள் வாங்குற, பெரிய கடையில் வாங்குறேன்னா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்கடா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs அப்படின்னு ஒரு கார் இருக்குன்னா ப்ளஸ் 18% நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கார் ஷோரூம் கேட்கும். ஓகே, எதனால் இந்த 18% வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இதை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கார் ஷோரூம் அந்த கார் கம்பெனிக்காரங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கான்செப்ட். ஓகேவா? இந்தியாவில் இன்டைரக்ட் டேக்ஸ்னாலே ஜிஎஸ்டி மட்டும்தான். ஃபஸ்ட்டு நிறைய கொச்ச டேக்ஸ் இருந்தது. எக்ஸைஸ் டியூட்டின்னு இருந்தது, சேல்ஸ் டேக்ஸ்னு இருந்தது, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்னு இருந்தது. இப்போ எல்லா டேக்ஸையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேக்ஸ் ஜிஎஸ்டி. ஓகேவா? யார் இந்தியாவில் பொருள் விற்றாலும் அவங்க என்ன பண்ணணும்? 100% இல்லை, சில எக்ஸம்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஜென்ரலாக ஒரு பொருள் விற்றனா அந்த பொருளோட ப்ரைஸோட நீ என்ன ப்ரைஸ் வைக்கிறியோ அதோட சேர்த்து ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகேவா? தட் மீன்ஸ் இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரு ஷோரூமுக்கு போகிறேன்னா உனக்கு 2 ப்ரைஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ், அதாவது அதுதான் ஆக்சுவலான காருக்கான ப்ரைஸு. ஆன் ரோடு ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, அதோட டேக்ஸ்லாம் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் சொன்னேன்ல, இப்போ 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கார் விற்கிறன்னா 18% வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் டோட்டலாக எவ்வளோ தூரம் அப்போ கஸ்டமர் கிட்ட நீ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவேன்? 10 lakhs ஆக்சுவல் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேவா? 18%. ஓகேவா? 11.8 lakhs. ஆக்சுவலாக பாராம், இந்த 11.8 lakhஸும் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு வராது. நான் வாங்குற மாதிரி யார்? நான் வந்து செல்லர் சொல்கிறேன். வாங்குற மாதிரி வாங்கி 1.8 lakhs கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறேன். மீதி 10 lakhs மட்டும்தான் எனக்கு வரும். இந்த 10 lakhஸில் தான் நான் ப்ராஃபிட் பார்க்கணும், என் எம்ப்ளாயிஸ்க்கு காசு கொடுக்கணும், ரெண்ட் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். தட் மீன்ஸ் இதை மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவாங்க. எதனால் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டருக்கு பிரித்து கொடுத்தோம். ஓகேவா? ஆல்வேஸ் நீ கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் பே பண்ணுறனா அது ஃபேக்டர் காஸ்ட் இல்லை. எதனால்? எக்கனாமிக்ஸில் ஓகேவா ஃபேக்டர் அப்படின்றது 4 தான். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் அப்படின்றது ஃபேக்டர் இல்லை. ஓகேவா? அப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸில் ஃபேக்டர் காஸ்ட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸும் இருக்குது. நீ இன்டைரக்ட் டேக்ஸை எலிமினேட் பண்ணிட்டு தான் நீ என்ன பண்ணணும்? உன்னோட ஜிடிபி ஃபிகரை கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? பட் சம்டைம்ஸ் மோஸ்ட்டாக உனக்கு இப்போ சிஎஸ்ஓ தானே வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து போயிட்டு மினிஸ்ட்ரிஸ் கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம் சேல் வேல்யூ, எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு இந்த ஃபிகர் தான் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் அவங்க ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுலேருந்து நீ ஃபேக்டர் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுலேருந்து இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இன் ரேர் செனரியோ, ஓகேவா, ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட், இந்தியாவில் எனக்குலாம் நடக்குதான்னு தெரியல. ஓகேவா? மேபி நடக்கலாம். என்ன அப்படின்னா உனக்கு ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்கா, நீ 10 lakhs விற்கிறியா, சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நீ டேக்ஸ் பே பண்ணாமல் கவர்மெண்ட் உனக்கு சப்சிடி கொடுக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் மைனஸ் ஒரு 10% சப்சிடி. நீ வந்து பார்த்தீங்கன்னா புவர் பீப்புளுக்கு விற்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதாச்சும் எஜுகேஷன் வந்து சர்வீஸ் பண்ணுற, உனக்கு 10 lakhs செலவாகுது, நீ 10 lakhs ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா, தயவு செஞ்சு 10 lakhs கலெக்ட் பண்ணாத, 9 lakhs கலெக்ட் பண்ணு. கவர்மெண்ட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன், 10% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக கூட இருக்கலாம்டா. மேபி மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாம். எதனால்? ஆக்சுவலாக ஃபேக்டர் காஸ்ட்டு எனக்கு 10 lakhs தேவைப்படுது, ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 lakhs தான். எதனால்னா கவர்மெண்ட் எனக்கு என்ன தருதுன்னா சப்சிடி தருது. அந்த மாதிரி இன் ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸில் உனக்கு சப்சிடி இன்வால்வ் ஆகுதுன்னா நீ என்ன பண்ணணும்? ஃபேக்டர் காஸ்ட்டாக மாற்றும் போது சப்சிடியை ஆட் பண்ணி விட்டணும், முடிஞ்சு. ஓகேவா?
ஸோ தட் மீன்ஸ் கவர்மெண்ட்டோட பேமெண்ட்டை நீ வந்து இன்க்ளூடே பண்ணக்கூடாது ஜிடிபி கேல்குலேஷனில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் 11.8 இருக்குதுன்னா நீ மார்க்கெட் ப்ரைஸ் 11.8 எடுத்துட்டு மைனஸ் ஜிஎஸ்டி 1.8 கண்டுபிடிச்சி 10 lakhs மட்டும் தான் நீ என்ன சொல்லணும், ஜிடிபி அப்படின்னு சொல்லணும். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டில் சொல்லணும். இல்லை சார், நான் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணல, ஆனால் கவர்மெண்ட் எனக்கு சப்சிடி தரான் சார், அதனால் மார்க்கெட் ப்ரைஸ் 9 lakhs குறைஞ்சிருச்சு சார். பட் ஆக்சுவலாக வந்து ஃபேக்டர் காஸ்ட் எவ்வளோனா 9 lakhs ப்ளஸ் 1 lakhs. ஓகேவா? ஸோ 10 lakhs. நான் 10 lakhs தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டுக்கு வரும். ஓகேவா? 9 lakhs வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குறான், சரி 9 lakhs கஸ்டமர் கொடுக்குறான், 1 lakh கவர்மெண்ட், 10 lakhல தான் லேண்டு லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் பிரித்து போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் ஃபேக்டர் காஸ்ட் இங்கே 10 lakhs. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நீ இது ஒன்று புரிஞ்சுக்கோ. சம்டைம்ஸ் உனக்கு கொஷினில், ஓகேவா, எம்சிக்யூவில் ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்என்பி கேல்குலேட் பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸை ஜிடிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டாக மாற்றணும். எதனால்? மார்க்கெட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேமெண்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் பேமெண்ட்டை நீ ஃபேக்டர் பேமெண்ட்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸை ஜிடிபி அட்டு எஃப்சின்னு மாற்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து உனக்கு என்டிபி அட் எஃப்சி கிடைக்கும். இல்லை சார், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ஜிடிபி அட் எம்பின்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா உனக்கு இதுவும் எம்பியில் தான் வரும். ஓகேவா? ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸு, சாரி என்டிபி அட் மார்க்கெட் ப்ரைஸு, ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸு, என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். பட் ஆக்சுவலாக என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் இன்கமே இல்லை. எதனால் நேஷனல் இன்கம்னா ஒன்லி ஃபேக்டர் இன்கம் மட்டும்தான். கவர்மெண்ட்டுக்கு நீ பே பண்ணுற இன்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க கூடாது. அப்போ நீ வந்து இதை என்னவா மாற்றணும், என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டாக மாற்றணும். ஓகேவா? ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உனக்கு வந்து கரெக்டான நேஷனல் இன்கம் வரும். தட் மீன்ஸ் நீ சிம்பிளாக என்என்பின்னு சொல்லக்கூடாது, நெட் நேஷனல் ப்ராடக்ட் தான் நேஷனல் இன்கம்னு சொல்லக்கூடாது, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகேவா? என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் உனக்கு நேஷனல் இன்கம். அப்போனா ஆக்சுவலாக உனக்கு இப்போ 3 டிஃப்ரென்ஸ் தெரியுங்கண்ணா. கிராஸு, நெட்டு. ஓகேவா? கிராஸை எப்படி நெட்டாக மாற்றணும், டிப்ரிசியேஷனாக மைனஸ் பண்ணால் மாறிடும். டொமஸ்டிக்கை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலாக மாற்றணும், என்எஃப்ஐஏ. ஓகேவா? நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட ஆட் பண்ணனா மாறிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸில் கோட் ஆகுதுன்னா அதை எப்படி வந்து ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு மாற்றணும், நெட் இன்டெரக்ட் டேக்ஸ். ஓகேவா? இன்டெரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு சப்சிடி ஆட் பண்ணிவிட்டுனா மார்க்கெட் ப்ரைஸு ஃபேக்டர் காஸ்ட்டாக மாறிடும் உனக்கு. அப்போனா இப்போ 3 தெரிஞ்சிருச்சு கரெக்டாக. கிராஸு விசஸ் நெட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டொமஸ்டிக் விசஸ் நேஷ்னல். ஓகேவா? டொமஸ்டிக் விசஸ் நேஷ்னல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸு விசஸ் ஃபேக்டர் காஸ்ட். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸில் கோட் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் கோட் பண்ணக்கூடாது. சப்போஸ் உனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டேட்டா தான் கிடைக்குதுன்னா ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை தான் நேஷனல் இன்கம்னு சொல்லணும். ஓகே, ஃபோர்த் ஒன் இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குங்கண்ணா. இங்கே பாரு, இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸு ஃபேக்டர் காஸ்ட் உனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அதே மாதிரி நீ என்ன பண்ணலான்னா ஜிடிபியை நாமினல் ஜிடிபியாக கேல்குலேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரியல் ஜிடிபியாக கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? நாமினல் ஜிடிபியாக கேல்குலேட் பண்ணலாம், ரியல் ஜிடிபியாக கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, அது என்ன சார் நாமினல் ரியல்? ஒரே நிமிஷம். நாமினல் ரியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாமினலுக்குள்ளார இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் ரியல் ஜிடிபிக்குள்ளார வித்தவுட் இன்ஃப்ளேஷன் எஃபெக்டே இருக்காது. ஓகேவா? புரியல சார். நீ எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸு ஃபேக்டர் காஸ்ட்னு நீ கண்டுபிடிக்கிறான்னா ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸில் நீ சொல்லவே கூடாது. உனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டேட்டா தான் கிடைக்குதுன்னா ஃபேக்டர் காஸ்ட்டை மாற்றணும். பட் நாமினல் ரியல் அப்படி இல்லை. இதுவும் கரெக்டு, அதுவும் கரெக்டு. உனக்கு வேணும்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபியும் சொல்லலாம், ரியல் ஜிடிபியும் சொல்லலாம். அது கன்வெர்ட் பண்ணுறதுல பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக சார் ஃபஸ்ட்டு நாமினல் ரியல்னு கேல்குலேட் பண்ணணும்? அசியும் இந்தியாவில் போன வருஷம் வந்து பார்த்தோன்னா, ஓகேவா, சாரி, இந்தியாவில் போன வருஷம் அசியும் ஒரே ஒரு கார் தாண்டா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு சிம்பிளிசிட்டிக்காக சொல்கிறோம், ஒரே ஒரு கார் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த காரோட வேல்யூ, ஓகேவா, மார்க்கெட்டில் விற்கும் போது 10 lakhsன்னு சொல்லிட்டு விற்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இப்போயும் அதே ஒரு கார் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர். ஓகேவா? ஆனால் அந்த காரை வந்து மார்க்கெட்டில் விற்கும் போது 12 lakhsன்னு விற்கிறாங்க. எதுக்குடா 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து விலைவாசி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, என்னோட லேபர்ஸ் வந்து அதிகமாக சம்பளம் கேட்குறான், வட்டி கூடிடுச்சு, அதுக்கப்புறம் ரெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எனக்கும் வந்து பார்த்தா ப்ராஃபிட் அதிகமாக தேவை, அதனால நான் 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ சொல்லு பார்ப்போம், நான் ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறேன்னா அசியூம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhsல கேல்குலேட் பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20% சேர்த்து கேல்குலேட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலை, இந்தியாவில் அடிஷ்னல் ப்ரொடக்ஷனே நடக்கலை. ஓகேவா? அப்போ இந்த 20 lakhs, சாரி, ஓகேவா, இந்த 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பியூர்லி டியூ டு ப்ரைஸ் எஃபெக்ட், குவான்டிட்டி சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? தட் மீன்ஸ் சம்டைம்ஸ் பீப்புளுக்கு என்ன தோணலாம் அப்படின்னா,
நம்மளோட நாடு வந்து பார்த்தோன்னா வளர்ந்துன்னு இருக்குன்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது ஒரே இடத்துல தேங்கின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ ஜிடிபி 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20% ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சா, நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகல, ஜஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா? வெறும் இன்ஃப்ளேஷன் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. எதனால் மோஸ்ட்டாக இன்ஃப்ளேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம், அதாவது வந்து கவர்மெண்ட் நிறையா பிரிண்ட் போட்டு அடிச்சுன்னே இருக்கிறாங்க, அதனால இன்ஃப்ளேஷன் வரும். தட் மீன்ஸ் நீ வந்து ஜிடிபி எக்ஸ்ட்ரா காட்டுற தெரியுமா இந்த வருஷம், அது நாட் டியூ டு இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஓகேவா? இட் இஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் மணி சர்க்குலேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நீ வந்து கம்பேர் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ நீ வந்து பார்த்தனா இந்த வருஷம் ப்ரைஸு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கேல்குலேட் பண்ணுறல, அதை நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகேவா? நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து எவ்வளோ தூரம் இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கோ அதை தான் ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நாமினலில் எப்படி ரியலாக கன்வெர்ட் பண்ணணும்னா, ஓகேவா, சரி, நாமினலில் எப்படி ரியலாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நாமினல் எடுத்துக்கோ, நாமினல் ஜிடிபி எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நாமினல் ஜிடிபி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைடட் பை ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிடிபி டிஃப்ளேட்டரை கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணணும். ஓகேவா? அது என்ன சார் ஜிடிபி டிஃப்ளேட்டர்? ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா ஒன்றும் இல்லைடா, ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். இப்போ இங்கே பாரு, 100 ரூபான்னு இருக்கிற பொருள் இந்த வருஷம் என்னவா ஆயிடுச்சு, 120 தான் மாறிடுச்சு, 20% இன்க்ரீஸ் ஆச்சுல. அப்போ இந்த 120% தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர்னு சொல்லுவாங்க. உனக்கு கொஸ்டின்லேயே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளேஷன் எவ்வளோ தூரம்னு சொல்கிற ஒரு ஃபிகர். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ இந்த பர்சன்டேஜ் டிவைட் பண்ண பார்ப்போம். 12 lakhs. ஓகேவா? ஆக்சுவலாக நாமினல் ஜிடிபி 12 lakhs டிவைடட் பை 120% போட்டு பார்ப்போம். என்ன வருதுன்னா 12 lakhs டிவைடட் பை 120% போட்டிங்கன்னா 10 lakhs. ஓகேவா? ஸோ 10 lakhs இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபி. தட் மீன்ஸ் உனக்கு நாமினல் ஜிடிபி மேபி 12 lakhs இருக்கலாம், ஆனால் ரியல் ஜிடிபி 10 lakhs. எதுக்காக சார் ரியல் ஜிடிபி கம்மியாக இருக்குதுன்னா, நாமினல் ஜிடிபியில் நிறைய இன்ஃப்ளேஷன் தான் வந்து உட்காந்துருக்கு. ஓகேவா? ஒரு 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் தான். ஆக்சுவலாக அந்த வருஷம் நீ 10 lakhs தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்க. லாஸ்ட் இயரும் 10 lakhs, இந்த இயரும் 10 lakhs. எக்ஸ்ட்ரா 2 lakhs எதுக்காக காட்டுறேன்னா, ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக காட்டல, ப்ரைஸ் எஃபெக்ட்னால கட்டுற. ஓகேவா? ஸோ அப்போனா உனக்கு 4வது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, நாமினல் விசஸ் ரியல். ஓகேவா? கொஷினில் கேட்பான் நாமினல் விசஸ் ரியல். உனக்கு நாமினல் ஜிடிபி எவ்வளோ தரனா, ரியல் ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு கேட்பான். ஓகேவா? நீ என்ன பண்ணணும், இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட்டை ரிமூவ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் என்னடா டிஃப்ரென்ஸு? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்ஐஏ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸு, அதுக்கப்புறம் சப்சிடி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் நம்ம எங்கேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர்னால. ஓகேவா? ஸோ நாமினல், இங்கே பாருங்க, நாமினல் ஜிடிபி டிவைடட் பை டிஃப்ளேட்டர் போட்டிங்கன்னா ரியல் ஜிடிபி வந்துடும். அப்போ டிஃப்ளேட்டரை மட்டும் சம்டைம்ஸ் கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லுவான். அதுக்கு எப்படி பண்ணலாம், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸை மாற்றி விட்டுரு. நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்துடும். ஓகேவா? ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ், அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ், எவ்வளோ தூரம் விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிற இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உனக்கு இதையும் செக் பண்ணுவான். ஓகேவா? கொஷினில் மார்க்கெட் ப்ரைஸு ஃபேக்டர் காஸ்ட்டையும் செக் பண்ணுவான், நாமினல் ரியல்லையும் செக் பண்ணுவான். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா என்என்பி, ஓகேவா, நெட் நேஷனல் ப்ராடக்ட்டை ஃபேக்டர் காஸ்ட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அப்போ தான் நேஷனல் இன்கம்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ நாமினல் ரியலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருக்கா சார், நீங்கள் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டை நாமினல் ஜிடிபியில் தான் சொல்லணும், ரியல் ஜிடிபியில் தான் சொல்லணும் அப்படின்னு ஏதாச்சும் ரூலாக இருக்கானா? அந்த மாதிரிலாம் ரூல் இல்லை. ஓகேவா? நீ எப்படி சொன்னாலும் அது நேஷனல் இன்கம் தான். ஓகே, சரிம்மா. இப்போ வந்து உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஒன் டைம் நம்ம மெட்டீரியலை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போகலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்டை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிடலாம். ஓகேவா? நம்மளோட புக்கில் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிவிட்டு நிறைய சம்ஸு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்ஸு போட தேவை. இது வரைக்கும் நம்ம கான்செப்ட்லாம் பார்த்தோமா? ஸோ இன்னுமே நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒரு 50% தான் முடிச்சிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50%ல் நம்ம நிறைய சம்ஸு போடுவோம், அப்போ தான் நமக்கு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 50% போகலாம். ஓகேவா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது, ஃபார்முலா பேஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே அட்ட ஸ்டெச் பார்த்துட்டு சம்ஸு போடும்போது நிறைய வந்து உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க நம்ம நிறைய சம்ஸு சால்வ் பண்ணலாம். ஓகே, பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஜஸ்ட் நான் கோத்ரூ பண்ணுறேன். இங்கே பார்ப்பா, நான் லைன் பை லைன்லாம் படிக்க மாட்டேன், நீ தான் படிக்கணும். கீ கான்செப்ட் எதுவோ நான் அதை மட்டும் வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுறேன். இது இன்ட்ரடக்ஷன் நீங்களே பார்த்துக்கோங்க. பட் இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் அக்கௌண்ட்ஸ், ஓகேவா, நேஷனல் இன்கம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டேட் லெவல் இன்கம்னா யார் செட் பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஇஎஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ டைரக்டரேட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் இன்கம்லாம் கம்பைல் பண்ணுவாங்க. ஓகே, யூஸ்ஃபுல்னஸ், நேஷனல் இன்கம் எதுக்குப்பா கேல்குலேட் பண்ணுறோம்,
ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு கண்ட்ரி ஓகேவா கவர்மெண்ட் நடத்துறதுக்கு நிறையா பாலிசி போடணும். எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் இருக்குது, எவ்வளோ தூரம் இன்கம் லெவல் அப்படின்னு தெரிஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாலிசி போட முடியும். அதேமாதிரி இப்போ வெளிநாட்டு முதலீடு, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் படிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு கண்ட்ரியில் இன்கம் லெவல் நிறையா இருக்கோ அந்த கண்ட்ரியில் தான் எஃப்டிஐயில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்லணும், இங்கே பாருங்கள் என் கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், என் கண்ட்ரி க்ரோ ஆகுது, எனக்கு கேபிட்டல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, எதனால் பிஸ்னஸ்க்கும் நான் நிறைய பாலிசி எடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக ரிச் பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் கொஞ்சம் வளர்ந்துக்கினே வராங்கன்னா நான் ப்ரீமியம் பிராண்ட்ஸை நிறைய வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வந்து டிசிஷன் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் இல்லை. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். ஃபஸ்ட்டு ஜிடிபி, ஓகேவா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டெஃபினேஷன் என்னதுன்னா ஜிடிபி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் ரெப்ரசன்ட்ஸ் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் அ கண்ட்ரீஸ் டொமஸ்டிக் டெரிட்டரி. ஓகேவா, டொமஸ்டிக் டெரிட்டரி இந்தியாவுக்குள்ளார என்ன ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, இந்தியாவுக்குள்ளார நாம் பண்ணலாம், கொரியன் பீப்புள் பண்ணலாம், ஓகேவா, ஜாப்பனீஸ் பீப்புள் பண்ணலாம், அவங்க கம்பெனி வந்து பண்ணலாம். ஓகேவா, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஓகே, என் கண்ட்ரியில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் ஜிடிபி. பட் ஆக்சுவலாக அது நேஷனல் இன்கமா இல்லை. எதனால் இதுக்குள்ளார டிப்ரிசியேஷன் ஒளிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாரின் ஃபேக்டரோட இன்கம் இருக்கும், ப்ளஸ் என்னோட வெளிநாட்டு இன்கம்லாம் இருக்காது. ஓகேவா, டொமஸ்டிக் ஃபேக்டரு ஏதாச்சும் வெளிநாட்டில் போய் ஏன் பண்ணாங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஓகேவா, ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேவா, பட் சிம்பிளாக என்ன டிஃபரன்ஷியேஷன் ஜிடிபி அப்படின்னா வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொடியூஸ் வித்தின் அ கண்ட்ரீஸ் டொமஸ்டிக் டெரிட்டரி. ஓகே, நாமினல் ஜிடிபி, ஒரு நிமிஷம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நாமினல் ஜிடிபி அப்படின்னா என்னதுடா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நான் வந்து கேல்குலேட் பண்ணுவேன். ஓகேவா, ரியல் ஜிடிபி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து பேஸ் இயரை ஏதாச்சும் எடுத்துவேன். ஓகேவா, பேஸ் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் 2025க்கு நான் கேல்குலேட் பண்ணுறேன்னா 2025ஓட ப்ரைஸை நான் யூஸ் பண்ணனா அதை நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இல்லை 2025ல நிறைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பேஸ் ப்ரைஸாக வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அந்த பேஸ் ப்ரைஸை வச்சு கேல்குலேட் பண்ணும்போது ஏதாச்சும் இன்க்ரீஸ் இருக்கா டிக்ரீஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ இன்க்ரீஸ் இருக்குது டிக்ரீஸ் இருக்குதான்னா அது ப்ரொடக்ஷனால் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ். அப்படி இல்லை சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் எடுக்கும் போது சேமாக தான் இருக்குது ஜிடிபி, நாமினல் அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் எடுக்கும் போது தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தட் இஸ் பியூர்லி டியூ டு ப்ரைஸ் சேஞ்ச். ஓகேவா, அப்போனா ரியல் ஜிடிபி அப்படின்னா ஒன்றும் இல்லை. சரி, நாமினல் தெரியும் கரண்ட் ப்ரைஸு, ரியல் ஜிடிபினா கான்ஸ்டன்ட் ப்ரைஸு. கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னால் நீ ஏதோ ஒரு இயரை பேஸ் இயராக வச்சுருப்ப. ஓகேவா, அந்த பேஸ் இயரில் என்ன ப்ரைஸ் லெவல் இருந்துச்சோ அதை வச்சு நீ கேல்குலேட் பண்ணுவேன். எதனால், டு எலிமினேட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ். ஓகேவா, அப்போ தான் யூ கேன் மெஷர் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் சேஞ்சஸ். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகேவா, நியூமரேட்டரில் நாமினல் ஜிடிபியை போட்டு டினாமினேட்டரில் ரியல் ஜிடிபி போட்டிங்கன்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர் வரும். ஓகேவா, ஜிடிபி டிஃப்ளேட்டர் வரும். ஓகே, அப்படி இல்லையா இந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னது, ரியல் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை டிஃப்ளேட்டர். ஓகேவா, அப்படி இல்லையா நாமினல் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு ரியல் ஜிடிபி மல்டிப்ளை பை ஜிடிபி டிஃப்ளேட்டர். அப்படி இல்லையா ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி. கொஸ்டினில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஜிடிபி புரிஞ்சிச்சு. என்டிபி நெட்டுன்னு டிப்ரிசியேஷன் முடிஞ்சுக்கண்ணா, மைனஸ் டிப்ரிசியேஷனுக்கு இன்னொரு வார்த்தை என்னதுன்னா கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல். உனக்கு கொஷினில் சம்டைம் டேட்டா கொடுப்பான், டிப்ரிசியேஷன் அப்படின்னு உனக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கொடுக்காம கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல் இவ்வளோ தூரம் சொல்லுவான். அதுக்கு என்னடா அர்த்தம், ஃபிக்ஸட் கேபிட்டல்னு அது ஒரு மிஷினரின்னு வச்சுக்கான். மிஷினரியை நீ வந்து பிஎன்எல்க்கு ஒரே வருஷம் நீ கொண்டுட்டு போக மாட்டேன். எதனால், அந்த மிஷினரியை நீ 10 வருஷம் யூஸ் பண்ணுறல, அப்போ 10 வருஷம் உனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணதில்லை அந்த மிஷினரி. அப்போ நீ என்ன பண்ணணும், 10 வருஷம் பிஎன்எல்க்கு நீ வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு போகணும். கரெக்டாக, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ தூரம் கன்சியூம் பண்ணுறியோ அதுக்கு தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல்க்கு கொண்டுட்டு போகணும்னு வச்சுக்காம். தட் மீன்ஸ் அதை நீ டிப்ரிசியேஷன் சொன்னாலும் ஒன்று தான், அப்படி இல்லைனா அந்த வருஷம் எவ்வளோ தூரம் கன்சம்ஷன் பண்ணியிருக்க ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ டிப்ரிசியேஷனுக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு சென்டென்ஸ், இன்னொரு டேர்மு கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல். ஓகேவா, தெரிஞ்சு வச்சுக்கோ, அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டிப்ரிசியேஷனை நீ மைனஸ் பண்ணுற, ஜிடிபிலேருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணனா உனக்கு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வரும். ஓகேவா, ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜிஎன்பின்னா என்னது, நேஷ்னல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இங்கே பாரு, ஜிஎன்பி இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் all final economic goods and service produced by a national's normal resident. ஓகேவா, இங்கே பாரு,
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் யாருக்குன்னா இந்தியன்ஸ்க்கு. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸு இந்தியா எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு, இந்தியன்ஸ் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா சார், ரெண்டுமே ஒன்று தானே சார்? அப்படி இல்லைப்பா, அப்படி இல்லை. இந்தியாவில் இந்தியன்ஸும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஃபாரின் பீப்புளும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், டாடா காரையும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், டொயோட்டோ காரையும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். எனக்கு எவன் ப்ரொடக்ஷன் பண்ணால் அது முக்கியம் இல்லை, இந்தியாவில் எவ்வளோ தரம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஜிடிபி. ஆனால் ஜிஎன்பி அப்படின்னா இந்தியா அப்படின்னு நான் சொல்லலை, இந்தியன்ஸு இந்த உலகத்தில் எவ்வளோ தரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் எவ்வளோ தரம் இந்தியன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, மற்ற நாட்டில் இந்தியன்ஸ் எவ்வளோ தரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஜிடிபியை எடுத்துக்கோ. ஜிடிபி என்ன சொல்லுது? இந்தியாவில் எவ்வளோ தரம். இந்தியாவில் சம்டைம்ஸ் ஃபாரினர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபாரினர்ஸ் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அவன் வந்து மைனஸ் பண்ணு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்தியாவை தவிர்த்துட்டு வேறு எங்கேயாச்சும் இந்தியன்ஸ் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா அதை ஆட் பண்ணு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். ஓகேவா, இங்கே பாரு, ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா, அதோட நீ நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் ஆட் பண்ணுறா உனக்கு ஜிஎன்பி வந்துடும். நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் ஏர்ன்டு பை டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்ராட். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்தியன்ஸ் டொமஸ்டிக் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லைடா, நான் தான் இந்தியன் ஃபேக்டர். வெளிநாட்டில் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணுறோமா அதை ஆட் பண்ணிடு. அண்டு டிஃப்ரென்ஸ்னால் இதை மைனஸ் பண்ணணும், கரெக்டாக. அண்ட் இன்கம் ஏர்ன்டு பை ஃபாரின் ஃபேக்டர்ஸ் டொமஸ்டிக்கலி. இன்கம் ஏர்ன்டு பை ஃபாரின் ஃபேக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் கொரியா கம்பெனி வருது, இப்போ கியா மோட்டர்ஸ் எங்கே, அதாவது இங்கே போட்டிருப்பாங்க ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கியா மோட்டர்ஸ் ஒரு பெரிய பிளான்ட் போட்டு ப்ரொடக்ஷன் நடக்குது. தயவு செஞ்சு அந்த ப்ரொடக்ஷனை நீ நம்மளோட இன்கமாக காட்டாத, ஜிடிபியாக காட்டு, ஏன்னா நேஷனல் இன்கமில் வரக்கூடாது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். என்எஃப்ஐ என்ன ஒன்றும் இல்லை, ரெண்டு விஷயம்டா. என்னது? இன்கம் ஏர்ன்டு பை டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்ராடு. ஓகேவா, இன்கம் ஏர்ன்டு பை டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்ராடு, அதை நீ வந்து ஆட் பண்ணுவேன். எதை மைனஸ் பண்ணுவேன்னா இன்கம் ஏர்ன்டு பை ஃபாரின் ஃபேக்டர்ஸ் டொமஸ்டிக்கலி. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறேன்னா என்எஃப்ஐஏ வரும். ஓகே, அந்த என்எஃப்ஐஏவை அதாவது இங்கே பாரு ஜிடிபிலேருந்து என்எஃப்ஐஏவை ஆட் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்எஃப்ஐஏ நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட், அதுக்குள்ளார ரெண்டு விஷயம் இருக்குடா. ஒன்றுத்தை ப்ளஸ் பண்ணுவேன், இதை மைனஸ் பண்ணுவேன், இதை ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணனா தான் உனக்கு என்எஃப்ஐஏ வரும். இந்த என்எஃப்ஐஏவை நீ வந்து ஆட் பண்ணணும். சம்டைம்ஸ் உனக்கு என்எஃப்ஐஏ நெகட்டிவாக வரலாம். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு இந்தியாவில் ஆக்சுவலாக நெகட்டிவாக இருக்கும்டா. நான் உனக்கு ஒன்று காட்டவா? இங்கே பாரு, ஒரு நல்ல கண்ட்ரி எப்படி இருக்கணும்னா ஜிடிபியோட நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்கணும். ஓகேவா, ஜிடிபியோட நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்கணும். இந்தியா ஏர்ன் பண்ணுறதோட இந்தியன்ஸ் ஏர்ன் பண்ணுறது அதிகமாக இருக்கணும். உலகத்தில் போயிட்டு இந்தியா நிறைய சம்பாதிச்சுட்டு வரணும், இந்தியன்ஸ் நிறைய சம்பாதிச்சுட்டு வரணும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட். ஓகேவா, ஜிடிபி இந்தியாவுக்கு நிறையா இருக்கும். ஓகேவா, ஜிடிபி இந்தியாவுக்கு நிறையா இருக்கும், ஆனால் நேஷ்னல் இன்கம் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜிடிபிக்குள்ளார நிறைய ஃபாரின் செக்டர் தான் இருக்குது. நீ பாரு, கொக்கோ கோலா, ஓகேவா, அதுக்கப்புறம் பெப்சி, எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபாரின் கம்பெனி. கார் பிராண்டடு டாட்டா மாருதி, ஓகேவா, டாட்டா மஹேந்திராவை தவிர எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபாரின் பிராண்டு தான். ஓகே, ஹுண்டாயி, டொயோட்டோ, அதுக்கப்புறம் மாருதி சுசுகி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபாரின். ஸோ அப்போனா இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் நிறையா நடந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபாரின் பீப்புள் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஃபாரின் கம்பெனி தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நம்மளோட ரெசிடென்ட் இல்லை. ஃபோன் எடுத்துக்க பார்ப்போம், ஃபோனில் ஆப்பிள் செய்கிறேன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் என்னது சாம்சங் செய்கிறேன்னு சொல்கிறோம், எல்லா ஃபோனையும் இங்கே செய்கிறேன்னு சொல்கிறாங்க. தவிர இந்தியன்ஸ் வந்து எங்கடா ஃபோன் செய்கிறீங்க, மற்ற நாட்டுக்காரன் தான் வந்து செய்கிறான். கரெக்டாக. இப்போ நான் சொல்கிறேனே, இங்கே பாரு, ஜிடிபி ஆஃப், ஓகேவா, ஜிடிபி எவ்வளோ தரேன்னு பார்ப்போமா? ஜிடிபி ஆஃப் இந்தியா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 4 ட்ரில்லியன் கிட்ட இருக்கிறோம், 4 ட்ரில்லியன் USD. ஓகேவா, ஜிடிபி ஆஃப் இந்தியா இன் 2025 இப்போ ஓட்டனா எவ்வளோ வருது பார்ப்போம். ஜிடிபியும் நேஷனல் இன்கமும் எவ்வளோ தரம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நாமினல் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 4.19 ட்ரில்லியன். கரெக்டாக. இங்கே பாரு, இந்தியாவோட ஜிடிபி 4.19 ட்ரில்லியன். ஓகேவா, ட்ரில்லியன் வச்சுக்கோங்க. ட்ரில்லியன்னா என்ன சார், நீ போய் கேல்குலேஷன் போட்டுக்கோ. ஓகே, இப்போ நான் அகைன் நான் சொல்கிறேன், நெட் நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியா இன் 2025. ஓகேவா, நெட் நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியா இன் 2025 இன் USD அப்படின்னு நான் போடுறேன். என்ன வருது பார்ப்போமா? இங்கே பாரு, அரௌண்ட் 3.5 ட்ரில்லியன் வருதுக்கண்ணா. ஓகேவா, ஸோ அரௌண்ட் உனக்கு ஆக்சுவலாக நேஷனல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.5 ட்ரில்லியன். எதுக்காக சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்தியாவில் 4 ட்ரில்லியன் ஏர்ன் பண்ணாலும் அதில் ஆல்மோஸ்ட் 0.5 ட்ரில்லியன் வந்து பார்த்திங்கன்னா
ஃபாரின் கம்பெனி தான் வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குறான், அவன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணி அவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அது நம்மளோட நேஷனல் இன்கமில் கேல்குலேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு எதனால் சார் டிஃப்ரென்ஸ் வருது? எதனால்னா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். ஓகேவா? இங்கே பாரு, இஃப் என்எஃப்ஐஏ இஸ் பாசிட்டிவ், உனக்கு என்எஃப்ஐஏ பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்கும் ஜிடிபியோட. பட் இந்தியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, உனக்கு என்எஃப்ஐஏ நெகட்டிவாக இருக்குது, அதனால தான் ஜிடிபி அதிகமாக இருக்குது, நேஷ்னல் இன்கம் ஓகேவா கம்மியாக இருக்குது. ஃபைன், புரியுதா? இப்போ பாருங்கள் பார்ப்போம், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இங்கே பாரு, நெட்டுனா ஒன்றும் இல்லை, டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டேன். நேஷ்னல்னால் ஒன்றும் இல்லை, என்எஃப்ஐஏ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னது? இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் உள்ளார இருக்குது. ஓகேவா? அதை எலிமினேட் பண்ணல. கரெக்டாக? இங்கே பாரு, அதாவது இங்கே பாருப்பா, ஜிஎன்பியை நீ வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்? ஜிடிபியிலேருந்து என்எஃப்ஐயை அட்ஜஸ்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணுவேன். அதுலேருந்து நீ டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிட்டேன்னா என்என்பி வந்துடும். கரெக்டாக? ஸோ உனக்கு இங்கே எல்லா பாசிபிலிட்டிஸும் சொல்கிறாங்க கண்ணா, எல்லா பாசிபிலிட்டியும் சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஜிடிபியிலேருந்து ஒரு நிமிஷம், ஜிடிபியிலேருந்து என்எஃப்ஐயை ப்ளஸ் பண்ணிவிட்டு டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு என்என்பி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிடிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட் உனக்கு தெரியும். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ்னால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. ஓகே, ஃபேக்டர் காஸ்ட்னா என்னது? அதிலிருந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறல இந்த டேக்ஸு, அதெல்லாம் நீ எலிமினேட் பண்ணுற. அப்படி இல்லையா, கவர்மெண்ட் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறல அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இங்கே பாரு, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் ஃபேக்டர் காஸ்ட்டு. ஓகேவா? ப்ளஸ் இங்கே பாரு, ப்ளஸ் நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். அது என்ன சார் நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்? நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்டைரக்ட் டேக்ஸு அதுக்கப்புறம் சப்சிடரி. ஓகேவா? அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணுறேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. நெட் இன்டைரக்ட் டேக்ஸ், நெட்டு இன்டைரக்ட் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்டைரக்ட் டேக்ஸு. ஓகேவா? இங்கே பாரு, இங்கே இருக்குது இன்டைரக்ட் டேக்ஸு மைனஸ் சப்சிடி. ஓகேவா? ஐடிடி மைனஸ் சப்சிடி. ஓகேவா? ஸோ அதை தான் நீ என்ன பண்ணுற? ஆட் பண்ணுற. ஓகே, ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீ விற்றனா அது மார்க்கெட் ப்ரைஸு. ஓகேவா? சப்போஸ் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு நான் வந்து மாறணும் அப்படின்னா நெட் இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணி விட்டு முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று சொல்லுவான்டா, இங்கே பாராம், இவன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் டேக்ஸு, ப்ரொடக்ஷன் சப்சிடரி, ப்ராடக்ட் டேக்ஸு, ப்ராடக்ட் சப்சிடரின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக சொல்லுவான். இந்தியாவில் இது ஆக்சுவலாக அவுடேட்டட் கான்செப்ட். ஓகேவா? இந்தியாவில் ஃபஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்குன்னு தனியாக டேக்ஸு, அதுக்கப்புறம் சேல் பண்ணும்போது ஒரு தனியாக டேக்ஸ் இருந்தது, ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எக்ஸைஸ் டியூட்டி, அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, நிறைய டேக்ஸ்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் 2016 அபாலிஷ் பண்ணிட்டு இப்போ இந்தியாவில் ஒரு ஜிஎஸ்டி தான். ஓகே, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ இந்தியாவை பொறுத்தவரை வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் டேக்ஸு. கரெக்டாக? உனக்கு ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து ஜிஎஸ்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இருக்கிற இன்டைரக்ட் டேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்துருச்சு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 டேக்ஸ் இருக்கும். ஓகேவா? மெயினாக 2 டேக்ஸ் இருக்கும். ஃபேக்டர் காஸ்ட்டோட ப்ரொடக்ஷன் டேக்ஸு போடுவாங்க கண்ணா. ஓகேவா? ப்ரொடக்ஷன் டேக்ஸ் போடுவாங்க. ப்ரொடக்ஷன் டேக்ஸ் போட்டிங்கன்னா உனக்கு பேசிக் ப்ரைஸ் வரும். ஓகேவா? இந்த பேசிக் ப்ரைஸோட அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேக்ஸை போடுவாங்க. அப்போ தான் உனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வரும். ஓகேவா? இனிஷியலாக உனக்கு ஃபேக்டர் காஸ்ட்டு தனியாக இருக்கும், பேசிக் ப்ரைஸ் தனியாக இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் தனியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீ ரொம்பலாம் குழப்பிக்க தேவையில்ல. உனக்கு கொஷினில் ப்ரொடக்ஷன் டேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டேக்ஸு, மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிங்கலாம் சொல்ல மாட்டான். சிம்பிளாக டேக்ஸ்னு கொடுப்பான். ஓகேவா? ஃபேக்டர் காஸ்ட்டோட ஆட் பண்ணி எய்தர் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை மார்க்கெட் ப்ரைஸில் மைனஸ் பண்ணி ஃபேக்டர் காஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லலாம். ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகேவா? சரிம்மா. ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இப்போ என்டிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டு சிம்பிள். ஓகேவா? என்டிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நெட் இன்டைரக்ட் டேக்ஸை நீ மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கான்செப்ட். ஓகேவா? காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ், மிக்சட் இன்கம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கான்செப்ட் நம்ம பின்னாடி படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாரு, இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அட் லாஸ்ட் இவ்வளோ தரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் வந்துருச்சு. நேஷனல் இன்கம் என்ன சொல்லுது? என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட் தான் வந்து நேஷனல் இன்கம். இங்கே பாரு, என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட். அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் சொல்லக்கூடாதா? அஃப்கோர்ஸ் மார்க்கெட் ப்ரைஸில் சொல்லக்கூடாது, ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் சொல்லணும். நேஷனலில் தான் எடுத்துக்கணுமா, டொமஸ்டிக் எடுத்துக்கூடாதா? அஃப்கோர்ஸ் டொமஸ்டிக் எடுத்துக்கூடாது. நெட்டை தான் சொல்லணுமா, கிராஸை சொல்லக்கூடாதா? கிராஸை சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கண்ணா, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? பெர் கேபிட்டா, அதுக்கப்புறம் பர்சனல் இன்கம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் கான்செப்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நிறையா சம்ஸு போடணும் கண்ணா. சம்ஸு போட்டால் மட்டும்தான் உனக்கு கிளாரிட்டி வரும். போடலாமா? பேஜ் நம்பர் 210 எடுத்துக்கோங்க பார்ப்போம். பேஜ் நம்பர் 210, சாப்டர் 6ஓட எம்சிக்யூ செக்ஷன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே எல்லா எம்சிக்யூவும் இருக்கும், தியரி இருக்கும், சம்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஓகேவா? நம்ம சம்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், தியரி நம்ம லாஸ்ட்டாக படிப்போம். இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் வரைக்கும் சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிறேன், என் கூட நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 9ல் என்ன கேட்குறாங்க? ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா calculate
கிராஸ் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகேவா, ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா உனக்கு என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, ஜிடிபி. இதே நெட் வேல்யூ ஆடட்னா என்டிபி, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி கேட்குறான், அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டில் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஜிடிபிக்கு என்ன ஃபார்முலா, சேல்ஸு. ஓகேவா, சேல்ஸ் எடுத்துக்கோ. இங்கே எவ்வளோ தரும் சேல்ஸு, ஓகேவா 180 மைனஸு பர்ச்சேஸ் எவ்வளோ 100. ஓகேவா, சேல்ஸு ரெண்டுலாம் எனக்கு தேவையில்ல, irrelevant. ஓகே, சப்சிடி வச்சுக்கோ. நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபேக்டர் காஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது சப்சிடிக்கெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும், நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா, ஸோ சப்சிடிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். எனக்கு ரெண்ட் தேவையில்லை, ப்ராஃபிட்டும் தேவையில்லை. ஓகேவா, இதெல்லாம் irrelevant. சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு தேவை. எதனால், இதை நான் மைனஸ் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கை நான் ஆட் பண்ணணும். ஓகேவா, சேலு மைனஸு பர்ச்சேஸு ப்ளஸ்ஸு சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு எனக்கு போட்டிங்கன்னா என்ன வரும்னா ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ். கரெக்டாக, மார்க்கெட் ப்ரைஸ் தான் எனக்கு வரும். ஓகே, ஏன் சேல் வேல்யூ அப்படின்றது மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோப்பா இருக்குது, 180 மைனஸு 100 ப்ளஸ்ஸு 15, 95 தான். ஓகேவா, பட் ஆக்சுவலாக அவன் என்ன கேட்குறான்னா அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டில் கேட்குறான். ஃபேக்டர் காஸ்ட்னா நீ வந்து சப்சிடியை ஆட் பண்ணிவிட்டு இன்டெரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். இங்கே இன்டெரக்ட் டேக்ஸ் இல்லையா, அப்போ சப்சிடி மட்டும் ஆட் பண்ண பார்ப்போம். ஆட் பண்ணனா 105. ஓகேவா, சிம்பிள். அப்போ நான் ஜிடிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட் எவ்வளோ, 105. ஓகே, இந்த மாதிரி தான் கேட்பான். ஓகே, அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் 13, கேல்குலேட் ஜிடிபி. ஓகேவா, கேல்குலேட் ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே பார்த்து தெளிவாக கவனிச்சுக்கோ. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, என்ன கேட்குறாங்க, ஒரே நிமிஷம். ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸு கேட்குறாங்க. கரெக்டாக, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்டிபி அட்டு எஃப்சி. ஓகே, என்டிபி அட்டு எஃப்சி. ஓகே, எனக்கு என்டிபி அட்டு எஃப்சி கொடுத்துருக்காங்க கொஷினில். இப்போ நான் எஃப்சியை ஓகே ஃபேக்டர் காஸ்ட்டை மார்க்கெட் ப்ரைஸாக மாற்றணும். எப்படி மார்க்கெட் ப்ரைஸாக மாற்றலாம், ப்ளஸ்ஸு இன்டைரக்ட் டேக்ஸு. ஓகேவா, ஸோ இன்டைரக்ட் டேக்ஸை நான் ஆட் பண்ணி விட்டுட்டுனா எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வரும். அப்படி இல்லையா, சப்சிடி இருந்ததுன்னா அதை நான் மைனஸ் பண்ணி விடணும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ டொமஸ்டிக்கு, இங்கேயும் டொமஸ்டிக்கு, தட் மீன்ஸ் நீ என்எஃப்ஐயை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல, நெட்டை நீ கிராஸாக மாற்றணும். எப்படி கிராஸாக மாற்றலான்னா டிப்ரிசியேஷன், நீ டிப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். ஓகேவா, எந்த இடத்துல மைனஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு தெரியும். கிராஸ்லேருந்து நெட்டை கேல்குலேட் பண்ணுறேன். ஓகேவா, கிராஸ்லேருந்து நெட்டை கேல்குலேட் பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணணும், நெட்டிலேருந்து கிராஸை பண்ணுறேன்னா ஆட் பண்ணணும். ஓகேவா, தட் மீன்ஸ் எனக்கு இதில் என்டிபி அட் எஃப்சி எவ்வளோ சொல்லியிருக்கான், 100 சொல்லியிருக்கான். கரெக்டாக, 100. இப்போ டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்கானு பாரு, டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்கான். ஓகே, எவ்வளோ தரம் கொடுத்துருக்கான், கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்கிறான்னா டிப்ரிசியேஷன் அர்த்தம். ஓகே, ஸோ 20. அப்போ 100லேருந்து ஒரு 20 ஆட் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் டேக்ஸ் கொடுத்துருக்கானான்னு பாரு பார்ப்போம். இன்டைரக்ட் டேக்ஸு இல்லை சப்சிடி ஏதாச்சும் கொடுத்துருக்கானா, ஆமாம் கொடுத்துருக்கான். நெட் இன்டைரக்ட் டேக்ஸு 5, அதை ஆட் பண்ண பார்ப்போம். தட் மீன்ஸ் 100 + 20 + 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்துருச்சு. கரெக்டாக, 125. ஓகேவா, சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜிடிபி டிஃப்ளேட்டர் கேட்குறான்டா. ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு இதான் ஃபார்முலா. ஓகேவா, இங்கே பாரு, ஆக்சுவலாக ஃபார்முலா என்னதுன்னா ரியல் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு, ரியல் ஜிடிபி கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா இருக்குது. என்னது, ரியல் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை டிஃப்ளேட்டர். ஓகேவா, ஜிடிபி டிஃப்ளேட்டர். அப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டர் மட்டும் வேணும்னா நான் நாமினலில் வச்சுக்கிட்டு ரியலை இங்கே கீழே கொண்டுட்டு வந்துடுவேன். ஓகேவா, நாமினலில் வச்சுக்கிட்டு 120 வச்சுக்கிட்டு டிவைடட் பை ரியல். ஓகே, 142 நான் போடுவேன். எவ்வளோ தரம் வருது, 120 டிவைடட் பை 142 போட்டிங்கன்னா பாயிண்ட்டு. ஓகேவா, இன்ட்டு 100 போடுங்கப்பா, இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜில் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, 84.5%. தட் மீன்ஸ் ஆக்சுவலாக விலைவாசி குறைஞ்சிருக்கு. 100 ரூபான்னு இருந்தது 84.5 மாறிடுச்சு. ஓகேவா, ரியல் தான் அதிகமாக இருக்குது, நாமினல் இங்கே கம்மியாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் கொஷின் நம்பர் 34. ஓகே, கொஷின் நம்பர் 34 படிங்க. என்ன சொல்கிறேங்க, இஃப் அ ஃபார்மர் சேல்ஸ் வீட். ஓகேவா, கோதுமை விற்கிறாங்க டு மில்லர். ஓகேவா, எவ்வளோ தரும், 600 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஓகே, அகைன் அந்த மில்லர்னா அது மாவாட்டுறவங்க. ஓகேவா, அரைச்சி மாவா செய்வாங்கள்ல, அவங்க தான் மில்லர். ஓகேவா, மில்லர் செல்ஸ் ஃப்ளோர் டு பேக்கர். ஓகேவா, ஸோ பேக்கருக்கு ஃப்ளோர் விற்கிறாங்க. ஓகேவா, அதாவது கோதுமை வாங்குறாங்கடா, மில்லர் கோதுமை வாங்கி அரைச்சி மாவா விற்கிறாங்க. எவ்வளோ சேர்த்துக்கு மாவா விற்கிறாங்க, 800. சரி ஓகே, அகெயின் த பேக்கர் சேல்ஸ் பிரெட் டு கன்சியூமர் ஃபார் 1300.
ஓகேவா. இந்த மில்லர் என்ன பண்ணுறாரு, கோதுமை வாங்கி மாவாக செய்கிறாரு. இவங்க பேக்கர் மாவு வாங்கி பிரெட்டாக செய்கிறாங்க. ஓகேவா. இவர் இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, தென் த டோட்டல் வேல்யூ ஆடட் இந்த ப்ராசஸ். ஓகேவா. வேல்யூ அடிஷன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபார்மர் வந்து பார்த்தோன்னா ரா மெட்டீரியலாக தான் விற்கிறாரு. கோதுமையே விற்கிறாரு. அந்த இடத்துல எந்த வேல்யூ அடிஷனும் இல்லை. ஓகே. இப்போ மில்லர் வந்து பார்த்தோன்னா வேல்யூ அடிஷன் பண்ணுறாரு. எவ்வளோ தூரம், 200. கரெக்டாக. 600 வாங்கி 800 விற்கிறாருன்னா வேல்யூ அடிஷன் எவ்வளோ, 200. ஓகே. அதே மாதிரி இவர் 800 வாங்கி 1300 விற்கிறாருன்னா இவரோட வேல்யூ அடிஷன் எவ்வளோ, ஃப்ளோரை பிரெட்டாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ தூரம் அடிஷனலாக வந்து இவர் வேல்யூ ஆட் பண்ணுறாருன்னா 500. ஓகேவா. தட் மீன்ஸ் வேல்யூ அடிஷன் 500 + 200 வந்து எவ்வளோ தூரம், 500 + 200 700. ஓகேவா. அதான் வேல்யூ அடிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்ப்போம். ஒரு நிமிஷம். 47. ஓகே. Gross domestic product at to factor cost. ஓகேவா. ஸோ GDP at to factor cost is calculated by which of the formula. ஓகே. இதில் எந்த ஃபார்முலா கரெக்டு, ஃபார்முலா ஏவா பியா சியா டியான்னு கேட்குறாங்க. ஃபார்முலா ஏ படிங்க பார்ப்போம். ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகே. இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா. நீயே சொல்லி பார்ப்போம். ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் எடுக்கிறாங்கன்னா எப்படி ஃபேக்டர் காஸ்ட்டாக மாற்றலாம், நெட் இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா. மைனஸ் பண்ணனா ஜிடிபி எம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி அட் எஃப்சியாக மாறிடும். கரெக்டாக. இவங்க என்னடா பண்ணுறாங்க, ஏதோ நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடு பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக தப்பு. பண்ணனா என்னவா மாறும்னா ஜிடிபி வந்து ஜிஎன்பியாக மாறும், டொமஸ்டிக் நேஷனலாக மாறும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஃபார்முலா கரெக்ட் இல்லை, தப்பு. சரி. ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே பார்ப்போம். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸு ப்ளஸ்ஸு நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடு மைனஸ் டிப்ரிசியேஷன். நீ மைனஸ் டிப்ரிசியேஷன் போட்டோன்னா ஜி அப்படியே என்ன மாறும், நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடை ப்ளஸ் பண்ணும்போது டி அப்படியே என்ன மாறும், டொமஸ்டிக் நேஷனலாக மாறும். அப்படின்னா இதுவும் தப்பு. ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் சி பாருங்கள். சாரி, ஆப்ஷன் சி பாருங்கள். ஜிடிபி அட் எஃப்சியை ஜிடிபி அட் எம்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணி சப்சிடியை ஆட் பண்ணால் வந்துடும், எஃப்சி வந்துடும். ஓகேவா. அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் டி என்ன சொல்கிறான் அதையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோ. இங்கே பாரு, இவன் ஆப்போசிட்டாக பண்ணுறான்டா. ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸோட மார்க்கெட் ப்ரைஸ்னாலே என்னடா, ஆல்ரெடி வந்து டேக்ஸ் இருக்குது. கரெக்டாக. அகைன் டேக்ஸ்க்கு மேலே ஏன் டேக்ஸ் ஆட் பண்ணுறது, தப்பு. ஓகேவா. டேக்ஸை நீ எலிமினேட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்புறம் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடி. ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அது தப்பு. ஓகே. ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 59. ஓகே. கொஸ்டின் நம்பர் 59 என்ன கேட்குறாங்கன்னா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ், ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. ஸோ எந்த ஈக்குவேஷன் கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்குவேஷன் 1 பார்ப்போம். ஈக்குவேஷன் ஏ என்ன சொல்கிறான், ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் வேணும்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா. அப்போனா வெறும் டிஏ மட்டும் என்ன மாற்றினா போதும். எப்போ டி என்ன மாறும், டொமஸ்டிக் எப்போ நேஷனலாக மாறும்னா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட ஆட் பண்ணலாம். ஓகேவா. ஆக்சுவலாக என்எஃப்ஐஏ ஆட் பண்ணுறாங்க. உனக்கு மாறிடுச்சு. ஜிடிபி எம்பி அப்படியே ஜிஎன்பி என்பியாக மாறிடுச்சு. இதான் கரெக்டு. பட் இருந்தாலும் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டியில் என்ன தப்புன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஆப்ஷன் பி பாருங்கள். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜிடிபி எம்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மைனஸ் பண்ணுறான்டா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். ஓகேவா. நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகேவா. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வரலாம். பட் என்னன்னா நீ ஃபார்முலாலே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு போடக்கூடாது, ப்ளஸ் தான். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பாரு, இவன் டிப்ரிசியேஷன்லாம் போடுறான். ஓகேவா. டிப்ரிசியேஷன் போட்டாங்கன்னா கிராஸ் நெட்டாக மாறுமே தவிர டொமஸ்டிக்கு நமக்கு நேஷனலாக மாறாது. ஓகேவா. அகைன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்டைரக்ட் டேக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறான். நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸு உனக்கு ஃபேக்டர் காஸ்ட்டாக மாறுமே தவிர டொமஸ்டிக்கே நேஷனலாக மாறாது. ஓகேவா. எல்லாத்துலேயும் உனக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பாரு, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்கிறான், ஜிஎன்பி இன்க்ளூட்ஸ். ஜிஎன்பின்னா அப்படியே நினச்சிப்பாரு நேஷனல். ஓகேவா. கிராஸ் அப்படின்னா ஓகே, டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணல. நேஷனல் அப்படின்னா என்னது, ஆல்ரெடி டொமஸ்டிக்கில் இருந்து நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடாக ஆட் பண்ணிச்சு. நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட்னா என்னது, நம்ம ஆள் வெளியில் போயிட்டு காசு சம்பாதிக்கிறது. ஓகேவா. ஸோ அப்போனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, ஜிஎன்பி இன்க்ளூட்ஸ் earnings of Indian corporations overseas and Indian residents working overseas, but GDP does not include this. கரெக்ட் தானே. ஓகே. ஜிடிபியில் அது இருக்காது, ஜிஎன்பியில் இருக்கும். ஓகே. அப்படின்னா இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பட் பிசிடி பார்ப்போம். பி என்னதுன்னா என்என்பி அட் எஃப்சி தான் வந்து பார்த்தோன்னா நேஷனல் இன்கம். ஓகேவா. நேஷனல் இன்கம்னா என்னது, நேஷனல் இன்கம்னா என்னதுன்னா ஓகே ஆக்சுவலாக இது கரெக்டு. ஓகேவா. என்என்பி அட் எஃப்சி தான் நேஷனல் இன்கம். பட் மூணாவது ஈக்குவேஷன் பாரு, ஈக்குவல் டு ஃபேக்டர் இன்கம் ஏர்ன்ட் இன் டொமஸ்டிக் டெரிட்டரி. ஓகேவா. அதோட நீ என்ன பண்ணணும்னா என்எஃப்ஐஏ ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே. நெட் இன்கம் நெட் நேஷனல் இன்கம் அப்படின்னா என்னதுடா, நேஷனல் இன்கம்னா என்னது, நம்ம ஆளுங்க நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க ப்ளஸ்
வெளிநாட்டில் எவ்வளோ earn பண்ணுறாங்க. அப்போ ப்ளஸ் தானே பண்ணணும், எதுக்கு மைனஸ் பண்ணுறேன், இது தப்பு. ஓகேவா. சி வந்து பார்த்தீங்கன்னா போத்தா, ரெண்டுமே கரெக்டாக, அஃப்கோர்ஸ் ரெண்டுமே கரெக்ட் இல்லை, ஏ மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா. டி நன் ஆஃப் த அபவா, எதுவுமே கரெக்ட் இல்லையா, இல்லை, ஏ கரெக்ட். ஓகேவா. ஸோ தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 69. இதில் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷின். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பாரு. என்ன கேட்குறாங்கன்னா என்டிபி அட் எஃப்சி கேட்குறாங்க. ஓகேவா. இங்கே பாரு, நம்மளை என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட் அட்டு ஃபேக்டர் காஸ்ட் கேட்குறாங்க. கரெக்டாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, ஜிஎன்பி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா. ஜிஎன்பி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே பாரு, ஜிஎன்பி அட்டு மார்க்கெட் ப்ரைஸு. நீ எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா மார்க்கெட் ப்ரைஸை ஃபேக்டர் காஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுவேன், நெட் இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணுறது மூலமாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேஷ்னலில் இங்கே பாரு, நேஷ்னலில் நீ டொமஸ்டிக்காக மாற்றணும். டொமஸ்டிக்கை எப்படி நேஷ்னலாக மாற்றுவ, ப்ளஸ் என்எஃப்ஐஏ. அப்போ நேஷ்னலாக டொமஸ்டிக்காக, சரி, டொமஸ்டிக்லேருந்து நேஷ்னலாக மாற்றும் போது தான் ஆட் பண்ணுவேன். இங்கேருந்து நேஷ்னலாக டொமஸ்டிக்காக மாற்றும் போது மைனஸ் பண்ணணும். ஓகேவா. மைனஸ் என்எஃப்ஐஏ. ஓகேவா. மைனஸ் என்எஃப்ஐஏ. வெளிநாட்டில் ஏன் பண்ண இன்கம்லாம் நீ மைனஸ் பண்ணால் தான் உனக்கு டொமஸ்டிக் வரும். ஓகேவா. கிராஸை எப்படி நெட்டாக மைனஸ் பண்ணுவேன், சரி, நெட்டாக கன்வெர்ட் பண்ணுவோன்னா கிராஸ்லேருந்து நெட்டு மைனஸ் டிப்ரிசியேஷன். எதை மைனஸு எது ப்ளஸ்ன்னு தெரியணும்டா. ஓகேவா. அப்போ உனக்கு ஆக்சுவலாக ஜிஎன்பி அட் எம்பி எவ்வளோன்னு சொல்கிறான், ஜிஎன்பி அட் எம்பி எவ்வளோன்னு சொல்கிறான், அதே நிமிஷம், 1000, சரி 15,000 கரெக்டாக. 15,000ல் இந்த மூணுத்தையும் மைனஸ் பண்ண பார்ப்போம். 1 2 3, இந்த மூணுமே இருக்கா, மூணுத்தையும் மைனஸ் பண்ணோம். டிப்ரிசியேஷன் இருக்குது, என்எஃப்ஐஏ இருக்குது, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. 1800 1500 மைனஸ் பண்ண பார்ப்போம். -1000 -800 -1500 கரெக்டாக. மைனஸ் பண்ணுதுன்னா லாஸ்ட்டாக என்ன வருது, ஓகே, மூணுமே மைனஸாக, இதையும் மைனஸு இதையும் மைனஸு இதையும் மைனஸு கரெக்டாக. அப்போ நான் லாஸ்ட்டாக என்ன வருது பாருங்க பார்ப்போம். 15,000 -1000 -800 -1500 போட்டிங்கன்னா 11,700 கரெக்டாக. அப்போ 11,700 தான் என்டிபி அட் எஃப்சி. ஓகேவா. என்டிபி அட் எஃப்சி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 70. ஓகே, கொஷின் நம்பர் 70 பாருங்கள் என்ன கேட்குறான். என்என்பி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,053 சம்திங். ஓகேவா. என்என்பி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்னால் அதில் இது இருக்கும். ஓகேவா. இன்டைரக்ட் டேக்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நெட்டுனா டிப்ரிசியேஷன் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. நேஷ்னல்னா என்எஃப்ஐயை ஆட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஓகேவா. இன்டைரக்ட் டாக்ஸஸ் கொடுத்துருக்கான். இங்கே பாருப்பா, என்என்பி பின்னு ஒன்றும் இல்லை, இது ஃபேக்டர் காஸ்ட்டு. ஓகேவா. இது ஃபேக்டர் காஸ்ட்னு இருக்குங்க. ஓகேவா. என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டு 14,980 கரெக்டாக. இங்கே பாருங்கள், என்என்பி மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு தெரியும். ஓகே. என்என்பி மார்க்கெட் ப்ரைஸ் என்னது, என்என்பி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு தெரியும் 15,053 கரெக்டாக. அதே மாதிரி என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டும் தெரியும். கரெக்டாக. ஃபேக்டர் காஸ்ட்டு எனக்கு தெரியும் எவ்வளோ, 14,980. 14,980. சரி, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் கேட்குறாங்க. வாட் வில் த அமௌண்ட் ஆஃப் சப்சிடி எவ்வளோ, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா. எவ்வளோ டிஃப்ரென்ஸு பாரு பார்ப்போம். 15,053 ஓகேவா -14,980 போட்டிங்கன்னா 73 வருது கரெக்டாக. ஸோ 73 தான் நெட்டு இன்டைரக்ட் டேக்ஸு. ஓகே. ஆக்சுவலாக நெட் இன்டைரக்ட் டேக்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னடா ஃபார்முலா, இன்டைரக்ட் டேக்ஸு. ஓகேவா. இன்டைரக்ட் டேக்ஸு மைனஸ் சப்சிடி கரெக்டாக, மைனஸ் சப்சிடி. அப்போ இன்டைரக்ட் டேக்ஸு மைனஸ் சப்சிடி எவ்வளோ, 73. எனக்கு ஆக்சுவலாக இன்டைரக்ட் டேக்ஸு தெரியும், இன்டைரக்ட் டேக்ஸு தெரியும் 335 கரெக்டாக. இன்டைரக்ட் டேக்ஸு 335. அப்போ 335 மைனஸ் சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா 73. அப்போ சப்சிடி மட்டும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு சப்சிடி ஆர்ஹெச்எஸ்க்கு போயிடுச்சுன்னா ப்ளஸ் சப்சிடியாக மாறிடும். 73 எல்ஹெச்எஸ் வந்துச்சுன்னா -73. அப்போ 335 மைனஸ் 73 இஸ் ஈக்குவல் டு சப்சிடி. ஓகேவா. அப்போ சப்சிடி எவ்வளோப்பா, சப்சிடி 335 மைனஸ் 73. ஓகேவா. 262 கரெக்டாக. அப்போ சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா 262. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு சப்சிடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்டாக. சப்சிடி எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா நீ 262 இங்கே பாரு 262 சப்சிடி, அதுக்கப்புறம் நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் 73. நீ ஆப்போசிட்டாக எழுதக்கூடாது. இது இல்லை, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே. கொஷின் நம்பர் 71. ஓகே. கொஷின் நம்பர் 71 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. ஓகே. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, காம்ப்ளெக்ஸ்னு இல்லை, பெருசாக இருக்கும் பாருங்கள். ஓகே. ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 1900. தெளிவாக ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. ஓகேவா.
ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா, ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1900. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? நேஷ்னல் இன்கம். ஓகேவா, அண்ட் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் வேர் 1671 அப்படின்றது நேஷ்னல் இன்கம். 1671 அப்படின்றது நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம்னா என்னதுன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட்டு ஃபேக்டர் காஸ்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் என்எஃப்ஐஏ நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடு அது எவ்வளோ தரம் சொல்கிறாங்க? என்எஃப்ஐஏ எவ்வளோ அப்படின்னா எங்கடா இருக்குது? 107. கரெக்டாக, 107. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன். என்ன தானே கேட்க வரீங்க, எல்லாமே நீங்களே கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இஃப் த வேல்யூ ஆஃப் நெட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா, நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் அதுவும் தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ தரும்? எவ்வளோனா 210. ஓகேவா, 210. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிப்ரிசியேஷன் கேட்குறாங்க. கரெக்டாக, என்ன கேட்குறாங்க? அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் டிப்ரிசியேஷன். சூப்பர் சிம்பிள், முடிஞ்சு. இங்கே பாரு, டிப்ரிசியேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருப்பா, நீ ஜிடிபி அட் எம்பி இருக்குது, என்என்பி அட் எஃப்சி இருக்குது. இதை எப்படி நீ சேஞ்ச் பண்ணுவ? எம்பியை நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுவோன்னா உள்ளார இருக்கிற இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணோம். அப்போ இதில் வந்து மைனஸ் நெட் இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா, அதாவது நெட் இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணுறது மூலமாக உனக்கு மார்க்கெட் ப்ரைஸு ஃபேக்டர் காஸ்ட்டாக மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கை எப்படி நேஷனலாக மாற்றுவேன்? இங்கே பாரு, டொமஸ்டிக்கை நீ நேஷனலாக மாற்றணும்னா ப்ளஸ் என்எஃப்ஐஏ. ஓகேவா, எப்போ ப்ளஸ்ஸு எப்போ மைனஸ்னு தெரியணும்டா. நேஷ்னலை டொமஸ்டிக்காக மாற்றும் போது, ஓகேவா, நேஷ்னலில் டொமஸ்டிக்காக மாற்றும் போது மைனஸு, டொமஸ்டிக்காக நேஷனலாக மாற்றும் போது ப்ளஸ்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் கிராஸை நெட்டாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? கிராஸை நெட்டாக மாற்றும் போது மைனஸ் டிப்ரிசியேஷன், நெட்டை கிராஸாக மாற்றும் போது ப்ளஸ் டிப்ரிசியேஷன், ஸோ மைனஸ் டிப்ரிசியேஷன். ஸோ இந்த 1900 நெட் இன்டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட ப்ளஸ் பண்ணிவிட்டு டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா உனக்கு 1671 வரும். ஓகேவா, அப்போ எனக்கு இது மட்டும் தெரியாது, இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது எனக்கு தெரியும். ஓகேவா, ஸோ என்ஐடிடி எனக்கு தெரியும், -210. இது மைனஸு ப்ளஸ்ஸு என்எஃப்ஐஏ. ஓகேவா, ப்ளஸ்ஸு 107 இஸ் ஈக்குவல் டு 1671. இங்கே பாரு, 1900 இருக்கா, -210 ப்ளஸ்ஸு 107 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1671. இந்த 1671 எல்ஹெச்எஸ் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ நான் -1671 போடலாமா? -1671 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டாக, அவ்வளோதான்டா. இந்த ஆப்ரேஷனை சால்வ் பண்ண பார்ப்போம். 1900. ஓகேவா, 1900 -210 ப்ளஸ் 107 -1671 சரி, 1900 -210 ப்ளஸ் 107 -1671 போட்டிங்கன்னா 126. ஓகேவா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 126. முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 72. ஆக்சுவலாக கொஸ்டின் நம்பர் 72 நம்மளால் இப்போ சால்வ் பண்ண முடியாது. எதனால்? பர்சனல் இன்கம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் இன்னும் வரல. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. கொஸ்டின் நம்பர் 77. The formula to compute GNP at market price. ஓகேவா, GNP at market price என்ன ஃபார்முலா? 1 by 1 செக் பண்ணலாமா? GNP at market price. இவன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா GDP at market price. சிம்பிள், டியிலேருந்து என் வரணும், டொமஸ்டிக்லேருந்து நேஷ்னல் வரணும்னு வச்சுக்கோங்களேன். டொமஸ்டிக்கில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெளிநாட்டில் நம்ம ஆளுங்க ஏர்ன் பண்ணுறதுலாம் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அப்போனா ப்ளஸ் என்எஃப்ஐஏ அவனா ப்ளஸ் டிப்ரிசியேஷனை போட்டிருக்கான். ப்ளஸ் டிப்ரிசியேஷன் ஆக்சுவலாக கிராஸில் இருந்து டிப்ரிசியேஷன் மைனஸ் தான் பண்ணணும், இவன் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஸோ ரொம்ப அபத்தமான ஒரு ஃபார்முலா இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு இவன் என்ன சொல்கிறான்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இல்லை, புரிஞ்சுக்கோ, மைனஸ் இல்லை, ப்ளஸ் என்எஃப்ஐஏ. ஓகேவா, நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடு. ஓகே, அப்போனா இங்கே மைனஸ் ப்ளஸ் மாற்றி இருக்கிறதுனால இதுவும் தப்பு. இங்கே பாருங்கள் பார்ப்போம், இங்கே பாருங்கள், சி பாருங்கள், GNP at market price is equal to GDP at market price plus net factor income abroad. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. பட் டியும் செக் பண்ணிடலாமா? டி என்னது? GNP at market price is equal to என்னடா GNP at market price is equal to GNP at market price சொல்கிறான். ஸோ அப்போனா வந்து இதுவும் எரர். ஓகேவா, ஸோ அப்போனா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 81. ஓகே, 81 இதையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாதுப்பா, இதையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, கான்செப்ட் பார்க்கணும். ஓகேவா, கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த கான்செப்டில் என்ன சால்வ் பண்ணலான்னா இது. ஓகே,
ஸோ NNP at FC தான் நமக்கு என்னது நேஷ்னல் இன்கம். கரெக்டாக நேஷ்னல் இன்கம்க்கு எது கரெக்டான ஃபார்முலா? NNP அட்டு மார்க்கெட் ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் டேக்ஸு சப்சிடி ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ண முடியும்? ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு சப்சிடியை ஆட் பண்ணணும். கரெக்டாக? இங்கே ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதுனால இது தப்பு. ஓகே, சரி. இங்கே பாரு, இங்கே இதை மைனஸ் பண்ணிவிட்டு சப்சிடி ஆட் பண்ணணும். டே, இவன் சப்சிடியை இங்கே கரெக்டாக போட்டான், இங்கே இதை மைனஸ் பண்ணிட்டான். ஓகேவா? அப்படின்னா இதுவும் தப்பு. இது பாரு, NNP at மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடி, இதுதான் கரெக்ட். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸில் டேக்ஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் போடுறாங்கன்னா அது இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். கவர்மெண்ட் ஏதாச்சும் சப்சிடி கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் அது இருக்கவே இருக்காது. சப்சிடி எல்லாம் மைனஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ அந்த சப்சிடி ஆட் பண்ணால் தான் உனக்கு ஃபேக்டர் காஸ்ட் வரும். ஓகே, அப்போ இதுதான் கரெக்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ அது தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் பார்ப்போம். நெட் வேல்யூ ஆடட்னா என்னது? NDP. ஓகேவா? at FC இஸ் ஈக்குவல் டு 2 டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே, தென் GDP at FC கேட்குறான். என்ன ஜியாக மாற்ற சொல்கிறான். கரெக்டாக? என்ன ஜியாக மாற்ற சொல்கிறான். தட் மீன்ஸ் டிப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணால் என்னடா வருது? 2 + 1. கரெக்டாக? 2 + 1 3. அப்படின்னா 3 crores. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் அகெயின் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம். இங்கே பாரு, தெளிவாக கவனிச்சுக்கோ. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம். சார், அதான் இப்போ பார்த்தோமே சார். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தோமே. ஜிடிபின்னு பார்த்தோம், GNP, NDP, NNP, இதே மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னது, ஃபேக்டர் காஸ்ட்னா என்னதுன்னு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம்ல. அகைன் எதுக்கு திரும்பி பார்க்குறோம் அப்படின்னு நீ கேட்கக்கூடாது. எதுக்காக? இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். கரெக்டாக? ஜிடிபிலேருந்து NDPக்கு எப்படி கொண்டுட்டு வரணும், டொமஸ்டிக்லேருந்து நேஷ்னலுக்கு எப்படி கொண்டுட்டு வரணும், மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு எப்படி கொண்டுட்டு வரணும், அட்லாஸ்ட் NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் நீ படிச்ச. ஓகேவா? இப்போ நீ என்ன பார்க்க போகிற அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம். இப்போ இது வரைக்கும் நீ என்ன படிச்சனா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உனக்கு GDP தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? CSO. ஓகே, அவங்க GDP எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு அப்படியே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களாம். இப்போ GDPயை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஒரு மெத்தட் தான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? என்ன மெத்தட் அப்படின்னா ப்ராடக்ட் மெத்தட். அப்படி இல்லையா வேல்யூ ஆடட் மெத்தட். ஒவ்வொரு செக்டார்லையும் பிரித்து எவ்வளோ தூரம் வேல்யூ அடிஷன் நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சேல்ஸு, ஓகேவா, மைனஸ் பர்ச்சேஸு ப்ளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆடட் வரும். இது கிராஸ் வேல்யூ ஆடட். கரெக்டாக? இதை தான் GDPன்னு எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக எல்லா செக்டார்லையும் நம்மளால் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? சில செக்டாரில் நமக்கு அவுட்புட் கேல்குலேட்டே பண்ண முடியாது. அப்போ நமக்கு இன்னொரு மெத்தடு இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம அவங்களோட அவுட்புட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாமல் இன்னொரு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மொத்தமாக எத்தனை விதத்தில் நம்ம GDP கேல்குலேட் பண்ணலாம்னா 3 விதத்தில் பண்ணலாம். ஓகேவா? நான் உனக்கு 1 தான் சொல்லி கொடுத்தேன், இன்னும் 2 வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? வேல்யூ ஆடட் மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? வேல்யூ ஆடட் மெத்தடில் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும் அகைன் நான் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா வேல்யூ ஆடட் மெத்தட் தெரியும். ஓகேவா? எப்படி GDP கேல்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் GDPலேருந்து நேஷ்னல் இன்கம் NNP at FC அது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு தெரியும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா ப்ராடக்ட் மெத்தட். எவ்வளோ தூரம் ப்ராடக்ட் உருவாகிருக்கு ஒவ்வொரு செக்டார்லையும் அப்படின்னு நீ கேல்குலேட் பண்ணுற. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் சப்போஸ் உனக்கு அவுட்புட்லாம் பார்க்க தெரியல. ஓகேவா? இதை பேர் அவுட்புட் மெத்தட்னு கூட சொல்லுவாங்கண்ணா. ஓகேவா? உனக்கு அவுட்புட்டு கண்டுபிடிக்க தெரியாதுன்னா நீ அந்த செக்டாரில் எவ்வளோ தூரம் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு அப்படின்னு பாரு. இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லையா சார், உனக்கு இன்கமும் தெரியல, எவ்வளோ தூரம் அவுட்புட் வந்திருக்குன்னு தெரியலனா எக்ஸ்பெண்டிச்சரை கேல்குலேட் பண்ண முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகேவா? என்ன லாஜிக் நான் சொல்கிறேன் இங்கே பாருப்பா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் நம்ம நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலாக டு பி ஸ்பெசிஃபிக் இது நேஷ்னல் இன்கம் இல்லை, GDPன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா? GDP கேல்குலேட் பண்ணலாம். என்னென்ன மெத்தடு? வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகேவா? எல்லா மெத்தட்லையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணாலும் உனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ உனக்கு எது கன்வீனியன்ட்டோ எது ஈஸியோ அந்தந்த செக்டாருக்கு அந்தந்த மெத்தட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஓகேவா ஒவ்வொரு மெத்தடையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்கனாமியில் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகேவா? ஒவ்வொரு மெத்தடுக்கும் நிறைய ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் எப்படி நடக்குது, ஓகேவா? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் நீ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆக்சுவலாக சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் நமக்கு யூனிட் 2 கெனிஷன் தியரியில் டீட்டெயிலாக படிப்போம். பட் என்னன்னா இங்கே உனக்கு நான் ட்ரைலர் மாதிரி கொடுக்குறேன். எதனால் இந்த ட்ரைலர் உனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இங்கே பாரு, ஒரு எக்கனாமியில் எப்படி ஒரே காசு தான்
எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு இருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட இன்கம் இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பென்ஸு, இன்னொருத்தவங்களோட இன்கம் எனக்கு எக்ஸ்பென்ஸு. ஓகேவா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் பேர் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகேவா? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இப்போ ஒரு எக்கனாமி, இந்தியா அப்படின்றது எக்கனாமி தான். கரெக்டாக இந்தியா அப்படின்ற எக்கனாமிக்கு வெளியே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வராதுண்ணா. ஓகேவா? இப்போ இந்தியா போயிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு வேலை செஞ்சு அந்த கண்ட்ரிலேருந்துலாம் வந்து இன்கம் எடுத்துன்னு வராது. கரெக்டாக இந்தியா அப்படின்ற கண்ட்ரிக்குள்ளாரே எக்கனாமிக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகினே இருக்கும். எப்படி அதை நான் பார்க்க போகிறேன். இங்கே பாரு, இப்போ ஒவ்வொரு எக்கனாமிலையும் 2 சைடு இருக்கும். ஒரு காயின்க்கு எப்படி 2 சைடு, ஒவ்வொரு எக்கனாமிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சைடு. ஓகேவா? ஒன்று கன்சியூமர் சைடு, இன்னொன்று சப்ளையர் சைடு. ஓகே, அப்படி இல்லையா இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஹோல்டுனா ஒன்றும் இல்லை, அவங்க தான் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பொருளை வந்து வாங்குவாங்க. ஓகேவா? சப்ளையர்னா ஒன்றும் இல்லை, ஃபேர்ம், அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபேர்மு அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லையா இதை டிமாண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, இதை சப்ளை சைடுன்னு சொல்லுவாங்க கண்ணா. ஓகேவா? ஒரு எக்கனாமியில் 2 சைடு 2 செக்டார்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா? இப்போ இந்த 2 செக்டாருக்குள்ளாக தான் வந்து என்ன நடக்கும்னா இன்கம் சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளிசிட்டிக்காக இந்த சைடில் நான் என்ன எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் இருக்கான். ஓகேவா? அருண் அப்படின்றவன் பிஸ்னஸ் மேன்லாம் இல்லை, அவனுக்கு என்ன தெரியும்னா போயிட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்ய தெரியும், காசு வாங்க தெரியும், சேலரி வாங்க தெரியும், அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண தெரியும். ஓகேவா? இவ்வளோ தான். ஆனால் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லி பார்ப்போம். ரத்தன் டாட்டா எடுத்துப்போமா. ரத்தன் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமியில் சப்ளை சைடு இருக்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அவர் தான் அருணுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அவர் தான் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் வேணுமோ, கார் வேணுமா, உப்பு வேணுமா, டீ தூள் வேணுமா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா. ஓகேவா? சப்ளை சைடு. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி ஒரே பணம் ஒரே இன்கம் சுற்றி வருதுன்னு பார்ப்போமா. ஓகேவா? இங்கே பாரு இப்போ அருண் ஓகே டிமாண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் சைடு அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் சைடை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்கனாமியில் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு 2 செக்டார் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கன்சியூமர் செக்டார், அதுக்கப்புறம் சப்ளையர் செக்டார், 2 செக்டார் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவலாக நிறைய செக்டார் இருக்குது, 3 செக்டார் 4 செக்டார்லாம் இருக்குது. நீ டீட்டெயில்டாக அதெல்லாம் யூனிட் 2ல் படிப்பா. ஓகேவா? அஸ்யூம் இப்போதைக்கு சிம்பிளிசிட்டிக்காக ஒரு எக்கனாமியில் 2 செக்டார் தான் இருக்குது, மேஜராக 2 செக்டார் தான். ஓகேவா? அருண் டாட்டா. ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி வந்து இன்கம் வந்து சுற்றி வருதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாட்டா சப்ளையர் சைடு. கரெக்டாக அவர் சப்ளை பண்ணுவார்ப்பா. என்ன சப்ளை பண்ணுவார் அப்படின்னு கேட்டோன்னா கூட்ஸு அப்படி இல்லைனா சர்வீசஸ். இவர் தான் வந்து பார்த்தோன்னா எக்கனாமியில் கூட்ஸ் ஆர் சர்வீஸை கிரியேட் பண்ணி சப்ளை பண்ணுவார், அதை தான் அருண் கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் ஆர் சர்வீஸ்னால் என்னதுனா எஜுகேஷனு, அதுக்கப்புறம் ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காரு, பைக்கு, எதுவாக இருந்தாலும் வந்து இந்த செக்டார்லேருந்து நமக்கு இந்த செக்டாருக்கு வரும். ஓகேவா? கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபேக்டர்ஸ் தேவை. கரெக்டாக ஃபேக்டர்ஸ்னால் என்னதுனா மக்கள் வந்து வேலை செய்யணும், லேபர் தேவை, லேண்டு கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காசு வேணும், கேபிட்டல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்கில், பிஸ்னஸ் ஸ்கில் வேணும், ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த 4 ஃபேக்டரும் டாட்டாக்கு யார் கொடுப்பாங்கன்னா அருண் மூலமாக வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் டாட்டா அருணுக்கு கூட்ஸ் ஆர் சர்வீஸ் கொடுப்பாங்க, அருண் அது தேவையான அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபேக்டரை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபேக்டர் வந்து அருண்கிட்டேருந்து டாட்டாக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா மாறி போகும். ஓகே, டாட்டா வந்து அதாவது சப்ளை சைடு வந்து டிமாண்ட் சைடுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா கூட்ஸ் ஆர் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஹவுஸ் ஹோல்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஃபைன். ஓகேவா? இப்போ இங்கே பாரு, ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்குறா? டாட்டா வாங்குறாருல, ஃப்ரீயாக வாங்குவாரா இல்லைனா அதுக்கெலாம் பேமெண்ட் பண்ணணுமா? ஃபேக்டருக்கு பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? தட் மீன்ஸ் இன்கேஸ் டாட்டா வந்து அருண்கிட்டேருந்து லேபர் வாங்குறாருன்னா வேஜஸ் கொடுக்கணும், லேண்ட் வாங்குறாருன்னா ரெண்ட் கொடுக்கணும், கேபிட்டல் வாங்குறாருன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஆண்டர்பிரினர்ஷிப் வாங்குறாருன்னா ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ அருண் வந்து இன்வெஸ்டர் போடுறாரு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நீ போய் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறல, அந்த மாதிரி வந்து காசு கொடுத்தாங்கன்னா டாட்டா என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டாக? அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் அருணுக்கு எப்படி வந்து இன்கம் வருதுன்னா ஃபேக்டர் பேமெண்ட் மூலமாக இன்கம் வருது. ஓகேவா? எதனால் ஃபேக்டர் கொடுக்குறாங்க அருண், அதனால் டாட்டா கிட்டேருந்து ஃபேக்டர் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டாட்டாக்கு எப்படி இன்கம் வருதுன்னா கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு பேமெண்ட். ஓகேவா? பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் பண்ணுவாங்க. டேய் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாலாம் வந்து அருணுக்கு கொடுக்க மாட்டார். ஓகேவா?
கொடுக்குறாரு கூட்ஸ் ஆர் சர்வீஸ் கொடுக்குறாருன்னா அருண் கிட்ட இருந்து பேமெண்ட் போகும் ஓகேவா, பேமெண்ட் டு கூட்ஸ் ஆர் சர்வீஸ். அப்படி இல்லையா அருண் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னதுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா. ஒரு பொருளை நான் வாங்குறதுக்கு பே பண்ணுறேன்னா என்னடா சொல்லுவாங்க, எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஆர் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணி அருணுக்கு கொடுப்பாங்க. அருண் அதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ்லாம் டாட்டாவுக்கு கொடுப்பாங்க ஓகேவா. இப்போ அருண் ஃபேக்டர்ஸ் கொடுக்கறதுக்காக அருண் ஒரு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் ஃபேக்டர் பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் டாட்டா வந்து கூட்ஸ் ஆர் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக டாட்டா ஒரு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் அருண். ஓகே, இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்கண்ணா ஓகேவா. இப்போ நேஷனல் இன்கம் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட் படிக்கிறோம்ல, அந்த எல்லா மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆன்சர் உனக்கு கொடுக்கும் ஓகேவா. நீ எய்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுக்கலாம், ஒரே நிமிஷம் நான் வேறு கலரில் எடுக்கிறேன். ஓகே, இது வேணாம். ஓகே, நீ எய்தர் எக்கனாமியில் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் இருக்குது, அந்த எக்கனாமியோட ஜிடிபி எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் என்னதுன்னா வேல்யூ ஆடட் மெத்தட். எவ்வளோ தூரம் டாட்டா அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீ பார்க்குறேன்னா அதுதான் வேல்யூ ஆடட் மெத்தட் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல நீ சர்க்குலர் ஃப்ளோவில் என்ன ஃப்ளோவை பார்க்குறேன்னா டாட்டா எவ்வளோ தூரம் அருணுக்கு கூட்ஸ் ஆர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. சப்போஸ் எனக்கு அது பார்க்க முடியலன்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டர் பேமெண்ட்டாக பார்க்கலாம் கண்ணா. ஃபேக்டர் பேமெண்ட் எவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு ஃபேக்டர் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தோன்னா இன்கம் மெத்தட். எதனால் ஃபேக்டர் பேமெண்ட் இஸ் நத்திங் பட் இன்கம் ஃபார் த ஃபேக்டர் ஓகேவா. அருணுக்கு அதானே இன்கம். ஸோ நீ எய்தர் வந்து பார்த்தோன்னா இங்கே பாரு வேல்யூ ஆடட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா கூட்ஸ் ஆர் சர்வீஸை பார்ப்பேன். அப்படி இல்லையா டாட்டா எவ்வளோ தூரம் பேமெண்ட் பண்ணியிருக்காரு ஓகே அப்படின்னு நீ பார்ப்பேன் ஓகேவா. இங்கே பாரு இன்கம் மெத்தட். அப்படி இல்லையா உனக்கு இன்கமும் எவ்வளோன்னு தெரியல ஓகேவா. டாட்டா எவ்வளோ தூரம் அருணுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அருண் எவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்காங்க, டோட்டலாக அருண் கிட்ட காசு வந்தால் தானே செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி டோட்டலாக அருண் கையிலேருந்து எவ்வளோ தூரம் காசு போயிருக்கு அப்படின்னு பார்க்குறேன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஓகேவா. நீ அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் டிஃப்ரெண்ட் ஃப்ளோவை வச்சு நீ என்ன பண்ணலாம், அந்த கண்ட்ரியோட இன்கமை கேல்குலேட் பண்ணலாம் ஓகேவா. மூணுமே உனக்கு கரெக்டான ஆன்சர் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எப்படி சார் எப்படி இது கரெக்டான ஆன்சர் கொடுக்கும் ஒன்றுலடா. இப்போ அஸ்யூம் டாட்டா ஓகேவா. டாட்டா வந்து பார்த்தோன்னா அருணுக்கு கார் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா. ஓகே, டாட்டா அருணுக்கு கார் செஞ்சு கொடுக்குறாங்க. அஸ்யூம் அந்த காரோட விலை 1 lakh. ஓகே, நீ எய்தர் ஜிடிபியை எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா எவ்வளோ தூரம் காரு சேல் ஆயிருக்கு ஓகே, நீ இதை பார்த்து 1 lakh அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஓகேவா, சில செக்டாரில் அவுட்புட்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஓகே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார் வாங்குறதுக்கு அருண் பேமெண்ட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக. இப்போ 1 லட்ச ரூபாய் கார் இருக்குது, நான் எய்தர் அந்த காரோட எம்ஆர்பியை பார்த்து ஜிடிபி கேல்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லையா அருண் பாக்கெட்லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, இந்த வருஷம் அருண் எவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கான் 1 lakh. தட் மீன்ஸ் அந்த 1 lakh ஒர்த் ஆஃப் கூட்ஸு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் அசியூம் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ அப்போ எவ்வளோ தூரம் அருண் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தாலும் எனக்கு 1 lakh கரெக்டாக தான் வரும் ஓகேவா. நான் எய்தர் இப்படி பார்த்தும் வந்து ஜிடிபி கேல்குலேட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தும் ஜிடிபி கேல்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லையா மூணாவது இப்போ அருண் வந்து 1 lakh கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களா டாட்டா ஓகே. டாட்டாக்கு இப்போ 1 lakh வருது கரெக்டாக, அதுதான் அருண்க்கு எக்ஸ்பென்ஸ், டாட்டாக்கு இன்கம். இந்த டாட்டா அந்த 1 lakh எப்படிப்பா பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னா லேண்ட் ஏதாச்சும் டாட்டா யூஸ் பண்ணுவார் கரெக்டாக, காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேண்டுக்கு அப்போ ரெண்ட் கொடுப்பாரு டாட்டா, லேண்டு பில்டிங்க்கு ரெண்ட் கொடுப்பாரு ஓகே. அப்போ இந்த 1 lakh தான் டாட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னா உனக்கு கன்சியூமர் சைடு அருணுக்கு ரெண்டாட்டும் பிரித்து கொடுப்பாரு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அருண் ஏதாச்சும் வந்து வேலை செஞ்சானா வேஜஸ் ஆட்டும் பிரித்து கொடுப்பாரு. இது எல்லாமே இந்த 1 lakhலேருந்து தான் நடக்கும் ஓகேவா. அதனால் நம்ம பார்த்தோம் நான் சொல்கிறேன் ஓகேவா. ரெண்டு வேஜஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, எங்கேயாச்சும் லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். அருண் ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறாங்கன்னா ப்ராஃபிட்டும் வந்து அவருக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த காரோட ப்ரைஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க ஓகே. ஆக்சுவலாக காரோட ப்ரைஸ் இல்லை, காரோட வேல்யூ ஆடட் கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. அதாவது இப்போ கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ரெண்ட்டு, சேல்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஈவன் டிப்ரிசியேஷன் கூட இதில் தான் ரெக்கவர் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களா ஓகே. அதெல்லாம் போக தான் வந்து ப்ராஃபிட் கரெக்டாக. அப்போனா நீ இந்த 1 lakh அப்படின்றது
ஓகே, காரோட ப்ரைஸ் மூலமாக நீ பார்க்கலாம். காரோட ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, கார்லேருந்து வேல்யூ அடிஷன் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. அப்படி இல்லையா, இந்த 1 லேக்ல இருந்து எவ்வளோ தூரம் டாட்டா ரெண்ட் கொடுத்துருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிப்ரிசியேஷன் வராது, ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. நீ இந்த ஃபேக்டர் பேமெண்ட் கூட என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ணலாம். இந்த ஃபேக்டர் பேமெண்ட் பட் இது மேட்ச் ஆகும்டா. எப்பவுமே 1 லேக் மேட்ச் ஆகும். பட் எப்பயுமே ஃபேக்டர் பேமெண்ட் அதோட கம்மியாக இருக்கும். எதனால் இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஒளிஞ்சிருக்கு. டிப்ரிசியேஷன் இஸ் நாட் அ ஃபேக்டர் பேமெண்ட். ஓகேவா? ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா 90,000 வந்து கொடுத்துருப்பாங்க. 10,000 வந்து டிப்ரிசியேஷன் ரெக்கவரிக்காக வச்சுக்கிட்டு மீதி 90,000 ரெண்டு வேஜஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட்னு பிரித்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ இப்படி கூட பார்க்கலாம் கண்ணா. நீ எய்தர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறனா உனக்கு ஜிடிபி தெரியும். ஓகேவா? கிராஸு டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் தெரியும். எதனால் மார்க்கெட் ப்ரைஸு நீ வந்து பார்த்தோன்னா எம்ஆர்பி தான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ காரோட எம்ஆர்பி அதுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி காம்பனண்ட்லாம் இருக்கும். அதே மாதிரி அருண் செலவு பண்ணும்போது ஜிஎஸ்டியோட தான் செலவு பண்ணுவான். கரெக்டாக? ஸோ உனக்கு இந்த 2 மெத்தடில் ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸு தெரியும். ஓகேவா? ஆனால் உனக்கு இந்த மெத்தடில் வந்து பார்த்தோன்னா என்டிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டு தெரியும். ஓகேவா? என்டிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டு. ஓகே, எதனால் சார் ஃபேக்டர் காஸ்ட்டு? உனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபேக்டர் பேமெண்ட்டில் ஜிஎஸ்டி காம்பனண்ட் இருக்காது. ஓகேவா? ஜிஎஸ்டி காம்பனண்ட் இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இல்லாமல் ஃபேக்டர் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது ஜிடிபி இல்லை என்டிபி. எதனால் நீ வந்து இங்கே டிப்ரிசியேஷன்லாம் கவுண்ட் பண்ணுறதில்ல. ஓகேவா? இதுக்குள்ளார டிப்ரிசியேஷன் இருக்கும், ஆனால் இதுக்குள்ளார டிப்ரிசியேஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து கேல்குலேட் பண்ணுவேன். அகைன் நான் சொல்கிறேன், இங்கே பாரு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ ஆடட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? வேல்யூ ஆடட் மெத்தடில் என்ன ஃபார்முலா அப்படின்னா எவ்வளோ தூரம் அம்பானி சேல் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் பர்ச்சேஸு, அப்படி இல்லையா இன்டர்மீடியேட் கன்சம்ஷன்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு, அப்படி இல்லையா இன்டர்மீடியேட் கன்சம்ஷனு ப்ளஸ்ஸு என்னது சேஞ்சஸ் இன் ஸ்டாக். ஓகேவா? இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறது மூலமாக உனக்கு ஜிடிபி தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லையா எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் போயிருக்கு. ஒரு ஃபேக்டர்ஸ்க்கு எப்படி இன்கம் போயிருக்குன்னு பார்க்கணும். என்னென்னலாண்ட இன்கமு? லேண்டுக்கு ரெண்ட் இன்கமு. ஓகேவா? அதுக்கப்புறம் லேபருக்கு வேஜஸ் இன்கமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட். ஓகேவா? இதுக்குள்ளார டிப்ரிசியேஷன் இல்லை, ஆனால் இதுக்குள்ளார டிப்ரிசியேஷன் இருக்குது. இங்கே பாரு, இதுக்குள்ளார டிப்ரிசியேஷனும் இருக்குது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி காம்பனண்ட் இருக்குது. டிப்ரிசியேஷன் இருக்கிறதுனால கிராஸ்ன்னு நீ சொல்கிற. ஓகேவா? கிராஸு டிப்ரிசியேஷன் இல்லாட்டினா தான் நெட்டு. அதே மாதிரி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்கிறேன். எதனால் உள்ளார வந்து ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ் காம்பனண்ட்லாம் இருக்கும். ஓகேவா? கேல்குலேட் பண்ணிட்டு நீ எலிமினேட் பண்ணணும். பட் இங்கே வந்து எலிமினேட் பண்ண தேவை இந்த மெத்தடில். எதனால்? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்டிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டு கொடுக்கும். ஓகேவா? என்டிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் மெத்தடு. ரெண்ட்டு வேஜஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணனா உனக்கு என்டிபி அட்டு ஃபேக்டர் காஸ்ட் வரும். அகைன் நீ என்என்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணனா உனக்கு என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் டேரெக்டாகவே உனக்கு இங்கே நேஷனல் இன்கம் வந்துடும். ஆனால் இங்கே நீ நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸை ஃபேக்டர் காஸ்ட்டாக மாற்றணும், அதுக்கப்புறம் கிராஸை நெட்டாக மாற்றணும் டிப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கை நேஷனலாக மாற்றணும் என்எஃப்ஐயை ஆட் பண்ணிட்டு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்கே பாரு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் மெயினாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து 2 விதமான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்கடா. ஓகேவா? கன்சியூமர் குட்ஸு. ஓகே, கன்சியூமர் குட்ஸு நான் வாங்குவேன். ஓகேவா? அப்படி இல்லையா எனக்கு இப்போ வரப்போகிற சம்பளத்தில் நான் கன்சியூமர் குட்ஸு வாங்குவேன்டா. அப்படி இல்லைனா கேபிட்டல் குட்ஸும் வாங்குவேன். ஓகேவா? கன்சியூமர் குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வாங்கி இந்த வருஷமே நான் செலவு பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார் வாங்குறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஃபுட்டு வாங்குறேன். ஓகே, அப்படி இல்லையா நான் வந்து என்டர்டைன்மெண்ட் இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன். அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுதான் கேபிட்டல் குட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மிஷினரி வாங்கி போடுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெரிய பில்டிங் கட்டி நான் ஃப்யூச்சரில் வாடகைக்கு விடலான்னு சொல்லிட்டு நான் பெருசாக பில்டிங் கட்டுறேன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் எல்லோரும் சம்பளத்துலேருந்து சில போர்ஷனை சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒதுக்குவாங்கல்ல, அதுதான் கன்சூமர் குட்ஸ். சில போர்ஷனை வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் கோல்டில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த கோல்டு கேபிட்டல் குட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எய்தர் ஈவன் சேவிங்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் குட்ஸாக தான் போகும். சேவிங்ஸ் இப்போ நீ வந்து சேவிங்ஸ் பண்ணுற எப்படி பேங்க்கில் போய் போடலாம். ஓகேவா? கோல்டில் போட்டோன்னா உனக்கு கேபிட்டல் குட்ஸ் வந்துச்சு சார். ஆனால் பேங்க்கில் போடும்போது எப்படி சார் கேபிட்டல் குட்ஸாக வரும்? நீ பேங்க்கில் போய் கொடுக்கும்போது பேங்க் வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தவங்களுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு லோன் கொடுக்குது இல்லை, அது மூலமாக கேபிட்டல் குட்ஸ் வரலாம். தட் மீன்ஸ் அருண் பாக்கெட்டில் ஏதாச்சும் ஒரு பணம் வருதுன்னா எய்தர் அது கன்சூமர் குட்ஸாக செலவு பண்ணுவான், எவ்வளோ தரம் அந்த மாதிரி செலவு பண்ணுறான்னு பாரு. அதுக்கப்புறம் கேபிட்டல் குட்ஸுக்கு செலவு பண்ணுவான், விச் இஸ் நத்திங் பட் ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தோன்னா செலவு பண்ணலாம். ஃபியூச்சருக்கு வந்து நம்மளோட இன்கம் மல்டிப்ளை பண்ணணும்.
ஃபியூச்சரில் நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேபிட்டல் குட்ஸ் வாங்குவோம், மிஷின் வாங்குவோம். ஓகேவா? அந்த மாதிரி எவ்வளோ தரம் நடந்திருக்கு, கன்சூமர் குட்ஸ் எவ்வளோ தரம் செலவு நடந்திருக்கு, கேபிட்டல் குட்ஸுக்கு எவ்வளோ தரம் செலவு நடந்திருக்கு. சம்டைம்ஸ் இது ரெண்டுமே உனக்கு மேட்ச் ஆகுதுக்கண்ணா. இங்கே பாரு, உனக்கு வேல்யூ ஆடட் மெத்தடில் அஸ்யூம் 10 கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கான். ஓகேவா? ஆனால் அருண் வந்து ஆக்சுவலாக 8 கார் மட்டும் தான் வாங்கியிருக்கான். ஓகேவா? அருண் இந்த சென்ஸ் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வெறும் 8 கார் தான் வாங்கியிருக்காங்க. உனக்கு மிஸ்மேட்ச் வருது. எப்படி அது ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, விற்றது ஓகே, ஸ்டாக் வச்சது இல்லைடா, ப்ரொடியூஸ் பண்ணி விற்றது வந்து 10 காருனா வாங்க அந்த 8 கார் தான். மீதி 2 கார் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா வெளிநாட்டில் விற்றுருப்பாங்க கண்ணா, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் நான் மேபி நம்ம நாட்டு மக்களோட எக்ஸ்பென்ஸை பார்க்கும்போது வெறும் 8 கார் தான் வாங்கின மாதிரி தெரியும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணுது ஓகே எவ்வளோ 10 காரு. ஓகேவா? மீது 2 கார் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ எவ்வளோ தூரம் நெட் எக்ஸ்போர்ட் நடந்திருக்கோ அதை ஆட் பண்ணணும். நெட் எக்ஸ்போர்ட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அப்போ சில கண்ட்ரிக்கு நெட்டை இம்போர்ட், ஓகேவா, நெட்டாக வந்து இம்போர்ட் பண்ணும்போது அதை நீ மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஃபார்முலா கண்ணா. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? கன்சியூமர் குட்ஸ்க்கு எவ்வளோ தரம் செலவு, கேபிட்டல் குட்ஸ்க்கு எவ்வளோ தரம் செலவு, நெட்டாக எவ்வளோ தரம் எக்ஸ்பென்ஸு, சரி எக்ஸ்போர்ட்டு, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணனா அந்த நாட்டில் எவ்வளோ தரம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கோ அது நமக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் தான் கொடுக்கும். இதுவும் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸு. எதனால் நான் வந்து செலவு பண்ணுறேன்னா அதில் வந்து ஜிஎஸ்டி காம்பனன்ட் இருக்கும். ஓகேவா? ஜிஎஸ்டி காம்பனன்ட் இன்டெரக்ட் டேக்ஸ் ஓகேவா நான் பே பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து நான் கொடுக்குற காசுக்குள்ளார டிப்ரிசியேஷன்லாம் வந்து அம்பானி ஓகேவா அந்த பிஸ்னஸ் பீப்புள் ரெக்கவர் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நீ டிப்ரிசியேஷன் எலிமினேட் பண்ணணும், இன்டெரக்ட் டேக்ஸ் எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? அகைன் நான் சொல்கிறேம்மா, இங்கே பாரு, இது உனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இன்னுமே நான் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு புரியும். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் 2 செக்டர் சிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கன்சியூமரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்ம். ஓகேவா? கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் கொடுப்பாங்க, அந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணி கூட்ஸ் ஆர் சர்வீஸ் கொடுப்பாங்க. கூட்ஸ் ஆர் சர்வீஸை வாங்குறதுக்கு செலவு பண்ணுவாங்க, அந்த செலவை வச்சுக்கிட்டு ஃபேக்டருக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் எய்தர் எவ்வளோ தரம் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தோன்னா அது வேல்யூ ஆடட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், அவுட்புட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்புட் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா? சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் பிளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக். எனக்கு இது என்ன ஃபிகர் கொடுக்குன்னா ஜிடிபி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கும். அப்படி இல்லையா எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா அருண் செலவு பண்ணியிருக்கான், எவ்வளோ தூரம் அவன் பாக்கெட்லேருந்து வெளியே போச்சு அப்படின்னு பார்க்கலாம். அவன் பாக்கெட்லேருந்து வெளியே போச்சுன்னா எதுக்காக போயிருக்கும்? ஏதாச்சும் பொருள் வாங்கியிருப்பான், இதர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ் கேபிட்டல் குட்ஸ் வாங்கியிருப்பான், அப்படின்னா அது ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து அருண் பாக்கெட்லேருந்து எவ்வளோ தூரம் போச்சுன்னு கூட பார்க்கலாம். அருண் பாக்கெட்லேருந்து எய்தர் கேபிட்டல் குட்ஸுக்கு போகும், கன்சியூமர் குட்ஸுக்கு போகும். ஓகேவா? பட் சம்டைம்ஸ் இது ரெண்டு மட்டுமே எனக்கு ப்ரொடக்ஷன் டீட்டெயில் சொல்லுமானா இல்லை, சம்டைம்ஸ் உனக்கு டிஃப்ரென்ஸ் வரலாம். ஸோ எதனால் வரலாம்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னால வரலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அருண் வந்து 12 கார் மேபி வாங்கியிருக்கலாம், ஆனால் ப்ரொடக்ஷன் நடந்தது 10 கார். எப்படா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணதே 10 கார் தான், நீ எங்கேருந்து 2 கார் எக்ஸ்ட்ரா வாங்கினா வெளிநாட்டிலேருந்து வாங்கினேன், நான் இம்போர்ட் பண்ணேன்னு சொல்லலாம். அப்போ இம்போர்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் அருண் 8 கார் தான் வாங்கியிருக்கான். நான் போயிட்டு கார் கம்பெனி கிட்ட செய்கிறேன், கேட்குறேன், டேய் நம்ம நாட்டில் 8 கார் தான்டா விற்றுருக்கு, நீ என்னடா 10 கார் விற்றுருக்குன்னு சொல்கிறேன். ஆமாப்பா, நான் நம்ம நாட்டில் 8 கார் விற்றேன், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டேன், அப்புறம் எக்ஸ்போர்ட்டையும் ஆட் பண்ணணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கன்சியூமர் குட்ஸு கேபிட்டல் குட்ஸோட எக்ஸ்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோ. நெட் எக்ஸ்போர்ட். ஓகேவா? தட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகே, நெட் எக்ஸ்போர்ட்னு ஒன்றும் இல்லை, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அதையும் ஆட் பண்ணனா உனக்கு டோட்டலாக மக்கள் செலவு பண்ணது எவ்வளோ தூரம் தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம கூட்ஸை எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்படி இல்லையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக்கு காசு கொடுக்குறோம் இல்லை, அந்த காசை டாட்டா எப்படி பிரித்து கொடுப்பாங்க? ஸோ வேஜஸ், ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்னு கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா உனக்கு என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு தெரியும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் நேஷனல் இன்கம் பார்த்தாச்சு. கரெக்டாக? அகைன் வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுவோம், அகைன் நம்ம நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம். அப்போ தான் கான்செப்ட் இன்னுமே நல்லா மண்டையில் ஏறும். ஓகே, சரி, நம்ம வந்து ரிவிஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியதே இருக்குது. ஓகே, இந்த 3 மெத்தட்லையும் நான் 1 by 1 சொல்கிறேன். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 மெத்தடுக்கும் டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோ. வேல்யூ ஆடட் மெத்தடுக்கு நெட் அவுட்புட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதனால் நீ அவுட்புட்லாம் கேல்குலேட் பண்ணுற? கரெக்டாக? நெட் அவுட்புட் மெத்தட். அப்படி இல்லையா இண்டஸ்ட்ரியல் ஆரிஜின் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம புக்கில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ஆரிஜின் மெத்தட், அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட போயிட்டு எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் வந்திருக்குன்னு கேட்குறேன். ஓகே, இப்போ இன்கம் மெத்தடுக்கு ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. ஓகேவா? எதனால்
4 ஃபேக்டர்ஸ்க்கும் எவ்வளோ தூரம் பேமெண்ட் போகுது அப்படின்னு நீ சொல்கிற கரெக்டாக அப்படின்னு நீ கேல்குலேட் பண்ணுறதுனால இதுக்கு ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தடு. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கு இன்னொரு நேம் என்னதுன்னா இன்கம் டிஸ்போசல் மெத்தடு. இது இன்கம் மெத்தட் வேறு, இன்கம் டிஸ்போசல் மெத்தட் வேறு. ஓகேவா, சம்டைம்ஸ் இதெல்லாம் செக் பண்ணலாம். ஓகே, இன்கம் டிஸ்போசல் மெத்தடு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு 3 ஃபார்முலா நான் தாண்டா உனக்கு சொன்னேன். ஓகேவா, ஆக்சுவலாக புக்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இதுக்கு வேறு நேமில் இருக்குது. அந்த நேமையும் நான் 1 by 1 சொல்கிறேன். இங்கே பாரு, இப்போ சேலு மைனஸ் பர்ச்சேஸு ப்ளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு, இதுதானே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் மெத்தடு. ஓகே, வேல்யூ ஆடட் மெத்தடு. இதில் பர்ச்சேசஸ்க்கு இன்னொரு நேம் அவன் என்ன சொல்லுவான்னா இன்டர்மீடியேட் கன்சம்ஷன். ஓகேவா, இன்டர்மீடியேட் கன்சம்ஷன். அதாவது ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டி விற்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நிறையா ரா மெட்டீரியலை கன்சியூம் பண்ணுறேன் கரெக்டாக. ஸோ சிமெண்ட்டு, செங்கல் அதெல்லாம் நான் பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லையா இன்னொரு வார்த்தை என்னதுன்னா இன்டர்மீடியேட் கன்சம்ஷன் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் உனக்கு கொஷினில் சேலு சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லையா இதை சேர்த்து இன்னொரு ஒரு டேர்ம் மூலமாக கொடுக்கலாம். இதை சேர்த்து அதாவது சேலு அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவன் என்னென்னு கொடுப்பான் அப்படின்னா வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவான்டா. ஓகேவா, வேல்யூ ஆஃப் அவுட்புட்னா ஒன்றும் இல்லை, சேலு ப்ளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் உனக்கு சேலு பர்ச்சேஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்னு சொல்கிறான் அப்படின்னா சேலு மைனஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்னு போடுவேன். அப்படி இல்லையா நீ வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை எடுத்துகிட்டு மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் போடுவேன். எல்லாம் உனக்கு ஒரே ஆன்சர் தான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இங்கே பாரு, இப்போ உனக்கு ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தடுக்குவா, ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தடுக்கு இப்போ வேஜஸ். ஓகேவா, வேஜஸ்க்கு அவன் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவான்னா காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ். ஓகேவா, காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ். ஓகேவா, டு எம்ப்ளாயீஸ். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் நீ வேலை செய்கிறல அதுக்கு உனக்கு ஊதியம் தரேன், அது நீ வேஜஸ்னு சொல்லலாம் இல்லை காம்பன்சேஷன் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது ஓகே. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஓகேவா, இது மோஸ்ட் காமனாக அவன் யூஸ் பண்ணுவான்டா, இந்த ரெண்ட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு ப்ராஃபிட் இருக்கா, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி அவன் என்னென்ன சொல்லுவான் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவான்டா. ஓகேவா, ஒரு நிமிஷம், ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்னால் ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் வருதா வேல்யூ ஆடட் வருதா, அதில் வேஜஸ் போக மீதி இருக்கிறது தான் எனக்கு சர்ப்ளஸ். அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, ஸோ ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இது மூணுத்தையும் எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ கேபிட்டல் குட்ஸ், இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்லவா, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்னதுடா, நான் வந்து கன்சியூமர் குட்ஸ், அதாவது கன்சியூமர் குட்ஸ் வாங்கலாம், வாங்கி இன்றைக்கே செலவு பண்ணலாம். அப்படி இல்லையா கேபிட்டல் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அது இன்வெஸ்ட்மெண்ட்னா எதர் பெரிய பெரிய பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லையா மிஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேசிக்காக சேவிங்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ். ஓகேவா, இந்த கேபிட்டல் குட்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குதுடா, என்னதுன்னா ஜிடிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஜிடிஎஃப்சி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ஃபார்மேஷன் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா, ஃபார்மேஷன் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் நீ ஃபார்ம் பண்ணுற. ஓகே, உனக்கு கொடுக்குற சம்பளம் நீ வந்து எய்தர் இன்றைக்கி ஃபுட்டு வாங்கி சாப்பிட்லாம், கார் வாங்கி ஓடலாம், அப்படி இல்லையா காரு செய்கிற மிஷினரி நீ வந்து பார்த்தனா செய்யலாம். ஓகேவா, அதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கிராஸ் டொமஸ்டிக் ஃபார்மேஷன் ஆஃப் கேபிட்டல். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு கான்செப்ட் இருக்குது, இங்கே பாருங்கப்பா. என்னதுன்னா இப்போ ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தடில் ரெண்டு வேஜஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் டோட்டலாக 4 ஃபேக்டர் தான் இருக்குது கரெக்டாக. இப்போ சம்டைம்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னா எனக்கு 2 ஃபேக்டரை பிரித்து பார்க்க தெரியாதுப்பா. ஓகேவா, 2 ஃபேக்டரை பிரித்து பார்க்க தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து ஸ்கூல் நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களா. ஓகே, ஸ்கூல் நடத்துகிறேன்னா நீ வந்து எம்ப்ளாயீஸ்க்கு இது பண்ணுவேன். ஓகேவா, சேலரி கொடுப்பேன் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் போக நீ வந்து ப்ராஃபிட்டும் வந்து பண்ணுவேன் கரெக்டாக. ஸோ சேலரி எதுக்காக கொடுக்குற, உனக்கு லேபர் கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் எதுக்காக நீ கொடுக்குறேன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் நடத்துகிற மாதிரி நானும் தான் எஜுகேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே நானாவே அதாவது எப்படி சொல்கிறது, நானே தான் முதலாளி, நானே தான் தொழிலாளி. ஓகேவா, இப்போ எனக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீஸில் எனக்கு எவ்வளோ தூரம் என்னோட ப்ராஃபிட்டு எவ்வளோ தூரம் என்னோட சேலரி அப்படின்னு தெரியாது. ஓகேவா, இதுக்குள்ளாரே தான் நான் என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டும் வச்சுக்கணும் சேலரியும் வச்சுக்கணும். எனக்கு பிரிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்லலாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மிக்சடு இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மோஸ்ட்டாக மிக்சடு இன்கம் யார் ஏர்ன் பண்ணுவாங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள். அதாவது இப்போ நீ ஒரு பொட்டி கடையில் போய் பார்க்குற ஒரு அண்ணாச்சி பார்க்குறேன்னா
அவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் செய்கிறாரு, அவருக்கு அப்போ சேலரியும் வேணும், கரெக்டாக லேபர் கொடுக்குறாரு, ப்ளஸ் அவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த பிஸ்னஸ் ஸ்கில்லும் அவர் தான் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு ப்ராஃபிட் வேணும். அப்போ வாங்குற காசில் எவ்வளோ தூரம் சேலரி எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்னு தெரியலனா நீ பிரிக்கவே தேவையில்ல, நீ பிரிக்காமலே மிக்சர் இன்கம்னு போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ 5ஆவதா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் கண்ணா. ஓகேவா? ரெண்டு வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் கூட மிக்சர் இன்கம் நீ போட்டுக்கணும். மிக்சர் இன்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள். இதில் என்ன 2 இன்கம் சார் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஜஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எதனால் அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேக்டருக்கு எவ்வளோ தூரம் பே பண்ணுறாங்கன்னு பிரிக்க முடியாது, அதனால் மிக்சர் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமு. இப்போ நம்ம அகைன் ஒரு டைம் புக்கில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நிறைய சம்ஸு போடலாம். ஓகே, பேஜ் நம்பர் 80 எடுத்துக்கோங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம், பேஜ் நம்பர் 80. ஓகே, சி இந்த ஒரு 4 கான்செப்ட் இருக்கட்டும், இது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. பெர் கேபிட்டல் இன்கம், பர்சனல் இன்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம், ப்ரைவேட் இன்கம். ஓகே, இப்போ இங்கே வாங்க பார்ப்போம். நம்ம என்னடா பார்த்தோம்? இப்போ நேஷ்னல் இன்கம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கேல்குலேட் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். அந்த 3 மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் நீ இங்கே டீட்டெயில்டாக படிக்க தேவையில்ல, நான் சொன்ன கதையை நீ புரிஞ்சுக்கோ. நம்ம மோஸ்ட்டாக எங்கே படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கடா கெய்னிஷியன் தியரியில் படிப்போம். கெய்னிஷியன் தியரியில் சர்க்குலர் இன்கம்மை நம்ம 2 செக்டார் மாடலுக்கும் படிப்போம். ஓகேவா? நான் ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தது 2 செக்டார் மாடல் தான். பட் இதே மாதிரி நீ வந்து 3 செக்டார் மாடலுக்கும் படிப்பேன். எங்கே இருக்குது 3 செக்டார் மாடல்? ஒரு எக்கனாமியில் 3 செக்டார் இருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்டார், கவர்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, ஹவுஸ் ஹோல்டு. அதே மாதிரி 4 செக்டாரும் பார்ப்பேன். ஓகேவா? 4 செக்டார்னால் கவர்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்டு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு படிப்பேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எக்ஸ்போர்ட், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்மை நீங்கள் ஹோல்டில் வை. ஓகேவா? இப்போ நீ என்னத்தை டீட்டெயிலாக படிக்கணும்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் படிக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது? வேல்யூ ஆடட் மெத்தட், அப்படி இல்லைனா ப்ராடக்ட் மெத்தட், அப்படி இல்லையா இன்னொரு நேம் என்னது? இண்டஸ்ட்ரியல் ஆரிஜின் மெத்தடு, நெட் அவுட்புட் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தட் படிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னடா ஃபார்முலா? என்ன ஃபார்முலா அப்படின்னா இது ஆக்சுவலாக டெஃபினிஷன். ஓகேவா? சம் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் நெட் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஓகே, பட் நீ எப்படி எஸ்டிமேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிராஸ் வேல்யூ ஆடட் அட் எம்பி. ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிப்பேன். ஜிடிபி மெயினாக இதுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பேன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் கண்டுபிடிச்சிட்டு இன்டர்மீடியேட் கன்சம்ஷனாக மைனஸ் பண்ணுவேன். இன்டர்மீடியேட் கன்சம்ஷனாக பர்ச்சேஸு, வேல்யூ ஆஃப் அவுட்புட்னா ஒன்றும் இல்லை, சேல்ஸு ப்ளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவோன்னா மீதி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பேன். எப்படி? ஜிடிபி அட் எம்பிலேருந்து ஜிடிபி அட் எஃப்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபி அட் எஃப்சி, என்என்பி அட் எஃப்சி, அந்த ப்ராசஸ்லாம் உனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது சிம்பிள் கண்ணா, வேல்யூ ஆடட் மெத்தடு. அதுக்கப்புறம் இன்கம் மெத்தடு. இன்கம் மெத்தடுக்கு இன்னொரு நேம் என்னது? ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தடு. அப்படி இல்லையா? இங்கே பாரு, இதை நான் மறந்துட்டேன், டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர் மெத்தட். ஓகேவா? உனக்கு டோட்டலாக வர காசை ஆளுக்கு எவ்வளோ ஷேராக நீ பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ வந்து ஆட் பண்ணுற. ஸோ அதனால் டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சம் பண்ணுவோம். ஓகே, சம்மிங் த ஃபேக்டர் இன்கம்ஸ் பெய்ட் அவுட் பை ஆல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வித் இன் த டொமஸ்டிக் டெரிட்டரி. அதாவது வேஜஸ் அண்ட் சேலரி எவ்வளோ, ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீ ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உனக்கு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் வருங்கண்ணா. என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ்னால் என்னதுடா? வேஜஸ், ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ், மீதி இருக்கிற 3 ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். ஓகேவா? அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் உனக்கு சில பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளோட வேஜஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோன்னு பிரித்து பார்க்க முடியாது. அப்போனா அவங்களோட மிக்சர் இன்கம்மை நீ போட்டுப்ப. ஓகேவா? இந்த 3 1 2 3 இதை போட்டோன்னா உனக்கு என்ன வரும்னா என்டிபி அட் எஃப்சி வரும். ஓகேவா? அதோட நீ நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் ஆட் பண்ணனா டொமஸ்டிக் உனக்கு நேஷனலாக மாறிடும். என்என்பி அட் எஃப்சி வந்துடும். என்என்பி அட் எஃப்சி தான் அட்லாஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம். ஓகேவா? ஓகேம்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாருங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டிஸ்போசல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணுவோன்னா அக்ரிகேட் ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டலாக அந்த நாட்டு மக்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பேன். ஒரு 3 விதமான விஷயத்தை நீ ஆட் பண்ணுவோக்கண்ணா. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கன்சியூம் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து கன்சம்ஷன் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உனக்கு கொஸ்டினே சொல்கிறோம் கன்சம்ஷன் கூட்ஸ். அதுக்கப்புறம் கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுக்காக நான் செலவு பண்ணுறேன்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று. ஓகேவா? கேபிட்டல் கன்சியூமர் கூட்ஸு.
அப்படி இல்லையா நான் வந்து ஒரு மிஷினரி வாங்குறேன், ஓகே, நான் மிஷினரி வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்கும் நான் செலவு தான் பண்ணணும், ஓகேவா. அப்படி இல்லையா நான் என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் போயிட்டு பேங்க்கில் காசு கொடுக்குறேன்னா அட்லாஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு காசு கொடுப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒரு மிஷினரி தான் வாங்கி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இல்லையா நான் கோல்டு வாங்குறேன், ஓகேவா. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெட் எக்ஸ்போர்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். நெட் எக்ஸ்போர்ட் என்னது, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், ஓகேவா. இதெல்லாம் உனக்கு ஆட் பண்ணனா ஜிடிபி அட் எம்பி வரும். அதுக்கப்புறம் என்என்பி அட் எஃப்சி உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க, எல்லா ஃபேக்டர்லையும், ஓகே சரி, எல்லா செக்டார்லையும் நம்ம ஒரே ஒரு மெத்தடு யூஸ் பண்ண முடியாது. ஒரு செக்டாரில் ஒரு மெத்தடு, இன்னொரு செக்டாரில் இன்னொரு மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடக்ஷன் மெத்தட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் செக்டார், நான் போயிட்டு ஃபார்மர் கிட்ட நீ எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் பே பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க முடியாது. எதனால், அங்கே ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா. எல்லாமே கேஷ் பேமெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே ரிலையபிள் மெத்தட் என்னன்னா ப்ரொடக்ஷன் மெத்தட். எவ்வளோ தூரம் அரிசி நீங்கள் வந்து விளைவிச்சிருக்கீங்க, எவ்வளோ தூரம் கோதுமை விளைவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னால் ப்ராடக்ட் அங்கே பார்க்க முடியும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்கம் மெத்தட்லாம் எங்கே வந்து ரொம்ப சூட்டபிள்னா ஐடி இண்டஸ்ட்ரி, ஓகேவா. ஐடி இண்டஸ்ட்ரியில் எனக்கு டேஞ்சிபிளாக என்ன அவுட்புட்னு பார்க்க தெரியாது, பட் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு அது எனக்கு ஈஸியாக தெரியும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டாரில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. சரிம்மா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் நேஷனல் இன்கம். இப்போ இதிலிருந்து நிறைய உனக்கு 1 மார்க் வரும். எடுத்துக்க பார்ப்போம். பேஜ் நம்பர், ஒரு நிமிஷம், பேஜ் நம்பர் உனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் க்ரீன் கலரில் சர்க்கிள் போட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் நம்ம பார்த்த கான்செப்ட்லேருந்து கேட்குற கொஸ்டின், ஓகேவா. பேஜ் நம்பர் 211 எடுத்துக்கோங்க பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 17 என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட், ஓகேவா. டே எது கரெக்டுன்னு கேட்கல, எது தப்புன்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ நம்ம கரெக்டாக தப்பான்னு பார்ப்போமா 1 by 1. ஆப்ஷன் ஏ பாரு. ஆப்ஷன் ஏல ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்னால் என்னது, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, ரெண்ட்டு, ஓகேவா. ப்ளஸ்ஸு காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், ஓகே, வேஜஸ். ஸோ 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட பேமெண்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அது கூட சேர்ந்து மிக்சர் இன்கம். மிக்சர்னா என்னது, என்னால் சம்டைம்ஸ் வேஜஸும் ப்ராஃபிட்டும் வந்து பிரிக்க முடியாதுனா சரி ஓகே பிரிக்காமலே மிக்சர் இன்கம் நான் சொல்லுவேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உனக்கு என்னடா வரும், உனக்கு என்ன வரும் அப்படின்னா NDP at FC வரும், ஓகேவா. NDP நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். எதனால் சார் நெட்டு, இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன்லாம் இல்லை, டிப்ரிசியேஷன் நம்ம எலிமினேட்டே பண்ணிட்டோம், ஓகேவா. ஸோ ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா GDP at MC. இன்கேஸ் நீ GDP at FC கேல்குலேட் பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ், மிக்சர் இன்கம், காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கூட 4வது ஒரு டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணிக்கோ, உனக்கு வந்துடும், ஓகேவா. டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணாட்னா இவன் சொல்கிறது தப்பு. தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆக்சுவலாக இன்கரெக்ட். இரு வேறு செக் பண்ணுவோமா. ஆப்ஷன் பி பாரு பார்ப்போம். NDP at FC இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா. NDP டேய் இங்கே பாருப்பா, நெட்டு கேட்குறான் அப்படின்னா கிராஸ்லேருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும்டா, இவன் ஆட் பண்ணுறான், அதிலே சொல்லி முடிஞ்சு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்கரெக்ட். சரி ஓகே, சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸு மைனஸு சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு, ஓகேவா. ஆக்சுவலாக சேல்ஸு ப்ளஸ்ஸு சேஞ்சஸ் இன் ஸ்டாக்டா. நமக்கு என்ன ஃபார்முலா, சேல்ஸு மைனஸு பர்ச்சேஸு ப்ளஸ்ஸு சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கு, கரெக்டாக. சேல்ஸையும் ப்ளஸ்ஸு சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கையும் என்னன்னு சொல்லலாம் வேல்யூ ஆஃப் அவுட்புட். பட் இங்கே ப்ளஸ் இல்லாமல் மைனஸ் போட்டிருக்கான், ஓகேவா. அப்படின்னா இதுவும் தப்பு. தட் மீன்ஸ் ஆல் ஆஃப் த அபவ் எல்லாமே தப்பு, ஓகேவா. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62. பேஜ் நம்பர் என்னது 216. வாங்க பார்ப்போம் என்ன கேட்குறாங்க. மிக்சர் இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு மீன்ஸ், ஓகேவா. மிக்சர் இன்கம் நம்ம எங்கே படித்தோம், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் படித்தோம், ஓகேவா. சரி, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் இன்கம் மெத்தட் ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தடில் படித்தோம். ஃபேக்டர் பேமெண்ட் மெத்தடில் நம்ம 4 ஃபேக்டர் ஆட் பண்ணுவோம். வேஜஸ், இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் என்னதுடா வேஜஸ், இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, ரெண்ட், ஓகேவா. இது 4த்தையும் ஆட் பண்ணுவோம். கூடவே சேர்ந்து மிக்சர் இன்கமே ஆட் பண்ணுவோம். மிக்சர் இன்கம் இஸ் நத்திங் பட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளோட ப்ராஃபிட்டையும் வேஜஸையும் என்னால் பிரித்து பார்க்க முடியல, அதனால் அவங்கள்ட்ட நான் மிக்சர் இன்கம்னு சொல்லிட்டு தனியாக ஆட் பண்ணுறேன், அதுதானே. அப்போனா எந்த ஆப்ஷனில் இதை கரெக்டாக டிஃபைன் பண்ணுறாங்க பாரு பார்ப்போம். ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா நெட் ப்ராஃபிட்ஸ் ரிசீவ்டு பை செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள். ஆக்சுவலாக இது வந்து டெஃபினிஷன் இல்லை, ஓகேவா. நெட் ப்ராஃபிட் ரிசீவ்டு பை செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் அதுதான் மிக்சர் இன்கமா, அது இல்லை, ஓகேவா. அவுட் சைட் வேஜஸ் ரிசீவ்டு பை செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள், ஓகேவா. வெளியே எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறான், நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள், நான் எங்கேயாச்சும் ஒரு கம்பெனியில் போயிட்டு சம்பளம் வாங்குறேன், ஓகேவா. அது வந்து பார்த்தோன்னா மிக்சர் இன்கமா, அஃப்கோர்ஸ் இல்லை. சி பாரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கம்பைன்டு ஃபேக்டர் பேமெண்ட் விச் ஆர் நாட் டிஸ்டிங்யூஷபிள், ஓகேவா. இதுதான் மிக்சர் இன்கம். டி என்னடா சொல்கிறேன், டி வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் டியூ டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அப்படிலாம் எதுவும் இல்லை, ஓகேவா. எனக்கு கம்பைன்டு ஃபேக்டர் பேமெண்ட் வருது. நான் வந்து உங்ககிட்ட இந்த ஃபீஸ் வாங்குறேன், அதுலேயே எனக்கு இதுவும் இருக்குது, எதுடா ப்ராஃபிட்டும் இருக்குது, சேலரியும் இருக்குது. எனக்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுலாம் கொடுக்கல, கரெக்டாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கமை மிக்சர் இன்கம், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.
Question number 68. Which of the following is alternatively known as national income? National income na எதுனா NNP at FC கரெக்டா? NNP at FC தான் நம்ம national income னு சொல்லுவோம். இங்க GNP at FC இருக்கு, இது இல்லை. NNP at market price இதுவும் இல்லை. GNP at market price இதுவும் இல்லை. NNP at FC அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா national income. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெத்தட் ஆஃப் கேல்குலேட்டிங் நேஷனல் இன்கம். ஆக்சுவலாக 3 மெத்தட் தான், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு, இன்கம் மெத்தடு, வேல்யூ ஆடட் மெத்தடு. ஓகேவா, ப்ராஃபிட் மெத்தட்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாட் எ மெத்தட் ஆஃப் கேல்குலேட்டிங் நேஷனல் இன்கம். ஓகே, அதுக்கப்புறம் 75. ஓகே, கொஸ்டின் நம்பர் 75 படிங்க. Production value, ஓகேவா, production value of transport and communication is taken into consideration for computation of national income. See, production valueலாம் நீ வந்து calculate பண்ணுறனா அது மெத்தட் 1ல தான் நீ calculate பண்ணுவோம் கரெக்டாக, ப்ராடக்ட் மெத்தட். ஓகே, வேல்யூ ஆஃப் அவுட்புட் மெத்தட். ஸோ அப்போனா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எந்த மெத்தடில் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் எடுத்துப்போனா ப்ராடக்ட் மெத்தடில் கரெக்டாக, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் பீப்புளோட எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, கேபிட்டல் குட்ஸ்க்கு எவ்வளோ, கன்சூமர் குட்ஸ்க்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் அதாவது எக்ஸ்போர்ட், நெட் எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவேன். இது எக்ஸ்பெண்டிச்சர் சாரி இன்கம் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட்லாம் ஆட் பண்ணுவேன். எங்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆட் பண்ணுவோன்னா ப்ராடக்ட் மெத்தடில். ஓகே, அதுக்கப்புறம் 76 பார்ப்போம். ஐடென்டிஃபைங் த ப்ரொடியூசிங் என்டர்பிரைஸ். ஓகேவா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமியில் ப்ரொடியூஸ் பண்ணுறா அண்ட் கிளாசிஃபைங் தெம் இன் டு த இண்டிவிஜுவல் செக்டர் அக்கார்டிங் டு தேர் ஆக்டிவிட்டீஸ். சிஎஸ்ஓ. ஓகேவா, சிஎஸ்ஓ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மினிஸ்ட்ரிஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கேட்டனா அது என்ன மெத்தட்ரா? அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், சாரி ப்ராடக்ட் மெத்தட், வேல்யூ ஆடட் மெத்தட். ஓகேவா, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மெத்தட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 70. ஒரு நிமிஷம், கொஸ்டின் நம்பர் 78 இங்கே பாருங்கப்பா. த ரிவார்ட் டு த ஆண்டர்பிரனர் ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா, ஆண்டர்பிரனருக்கு என்ன ஃபேக்டர் பேமெண்ட்டு? ப்ராஃபிட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79. கொஸ்டின் நம்பர் 79 என்னடா கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர் ஃபார் காம்படிஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் அண்டர் இன்கம் மெத்தட். இன்கம் மெத்தடில் என்னத்தை நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்னு தெரியணும். என்ன எடுத்துப்போம்? 4 ஃபேக்டர் இருக்கா, 4 ஃபேக்டருக்கும் நம்ம என்னத்தை கொடுப்போமோ அதை தான் நம்ம எடுத்துப்போம் இன்கம் மெத்தடில். ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா, இன்கேஸ் பிரிக்க முடியாதுன்னா மிக்சர் இன்கம் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே எதெல்லாம் இதுக்குள்ளார வரலன்னு பாரு. ரெண்ட் ஓகே, சரி ரெண்ட் ஓகே, வேஜஸ் ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஓகே, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் நீ எங்கே எடுத்துப்பேனா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் தான் எடுத்துப்பேன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80. கொஸ்டின் நம்பர் 80 என்னடா கேட்குறான், ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேல்குலேட் நேஷனல் இன்கம். ஓகேவா, நேஷனல் இன்கம் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. டேட்டா என்ன மாதிரி டேட்டா கொடுக்குறாங்க பாராம். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கேட்குறான். ஓகேவா, நேஷனல் இன்கம் கண்டுபிடி அப்படின்னு கேட்குறான். ஓகே, இப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். உனக்கு நேஷனல் இன்கம் என்னடா ஃபார்முலா? கன்சியூமர் குட்ஸ்க்கு எவ்வளோ தரம் செலவு பண்ணுற, கேபிட்டல் குட்ஸ்க்கு எவ்வளோ தரம் செலவு பண்ணுற, நெட் எக்ஸ்போர்ட். ஓகே, இப்போ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்றுடா கன்சியூமர் குட்ஸ் நீ வாங்குற. ஓகேவா, ஸோ 1000 crores. அப்போ 1000 crores நீ எடுத்து ஆட் பண்ணு. ஓகே, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே பாரு, இதுக்கு இன்னொரு வார்த்தை. கன்சியூமர் குட்ஸுக்கு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறான். கேபிட்டல் குட்ஸுக்கு எய்தர் ஜிடிஎஃப்சி, டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம்டா. ஓகேவா, ஒரு மிஷினரியை நீ வாங்குறேன்னா பேசிக்காக ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற கணக்கு கரெக்டாக. ஸோ தட் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டல் குட்ஸ்க்கு நீ செலவு பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, எவ்வளோ தரும்? 800. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் இந்த 2 விஷயத்துக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறாங்க. ஓகேவா, நான் வாங்கினாலும் சரி, கவர்மெண்ட் வாங்கினாலும் சரி, செலவு நடந்திருக்கு கரெக்டாக. செலவு நடந்திருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவு ஆட் பண்ணும்போது அந்த ப்ரொடக்ஷன் ஆட் பண்ண கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ தட் மீன்ஸ் ப்ளஸ் 1200 ப்ளஸ் 400. ஓகே, எவ்வளோ வருது ஆட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ 1000 ப்ளஸ் 800 ப்ளஸ் 1200 ப்ளஸ் 400 ஆட் பண்ணிங்கன்னா 3400 கண்ணா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் 3400 நம்ம நேஷனல் இன்கம்னு கேல்குலேட் பண்ணுறோம். இங்கே பாரு, ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இப்போ எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் நீ ஆட் பண்ணுறேன் கரெக்டாக. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கேபிட்டல் குட்ஸு, கன்சியூமர் குட்ஸு. ஓகேவா, மெயினாக இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ளஸ் நீ நெட் எக்ஸ்போர்ட்டையும் சேர்த்தா தான் உனக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூ வரும்னு சொல்லிட்டு நீ 3 ஆட் பண்ணுற. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 என்னது? கன்சியூமர் குட்ஸு, கேபிட்டல் குட்ஸு. இதை ப்ரைவேட் பீப்புள் பண்ணாலும் நீ வந்து ஆட் பண்ணணும், கவர்மெண்ட் பண்ணாலும் ஆட் பண்ணணும். அதனால நீ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ இந்த 2 எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா, கன்சியூமர் குட்ஸு, கேபிட்டல் குட்ஸு. இதை ப்ரைவேட் பீப்புள் பண்ணாலும் ஆட் பண்ணணும், கவர்மெண்ட் பண்ணாலும் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் ஆட் பண்ணணும். பட் இது ஒன்று புரிஞ்சுக்கோ, எல்லா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் நீ ஆட் பண்ணக்கூடாது. ஒன்லி இந்த மாதிரி கூட்ஸ் சர்வீஸ்க்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறாங்கல்ல,
அதுக்கு மட்டும்தான் நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். கூட்ஸ் சர்வீஸ்க்கு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறாங்கன்னா அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும். சம்டைம்ஸ் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்டா. அதாவது கவர்மெண்ட் எதுவுமே வாங்க மாட்டாங்க, அதை எப்படி சொல்கிறது, கூட்ஸோ சர்வீஸோ எதுவும் வாங்க மாட்டாங்க, இருந்தாலும் காசு தருவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை நீ எக்ஸ்க்ளூட் பண்ணணும். சம்டைம்ஸ் உனக்கு கொஸ்டினில் கொடுப்பான், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மீதி ப்ரொடக்டிவாக எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் எடுக்கணும். அது என்ன சார் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்? ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீ வேலையே பண்ணாமல் காசு வாங்குற, அது பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. பென்ஷனு, அதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் எப்படி சொல்லுறது, நீ ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகிட்ட, அதுக்காக கவர்மெண்ட் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊதியம் தராங்க, உன்னோட ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் சம்பவத்தில் இறந்து போனதுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்களே, அதெல்லாம் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால கூட்ஸ் ஆர் சர்வீஸ்லாம் அந்த எக்கனாமியில் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை, கரெக்டாக? அப்போனா நீ எப்பயுமே இது மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கோ, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நீ ஆட் பண்ணுறனா அதில் எக்ஸ்க்ளூடிங் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் தான் நீ ஆட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி இப்போ சம்டைம்ஸ் உனக்கு இன்கம் மெத்தட்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வரும், ஓகேவா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ்னால் இன்னொருத்தவங்களுக்கு இன்கம், கரெக்டாக? ஸோ இப்போ அருண் வந்து வேலை செஞ்சு சேலரி வாங்குறான்னா அந்த வேஜஸை நீ வந்து இன்கம் மெத்தடில் ஆட் பண்ணணும். இதுவே அருண் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வாங்குறான், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அருணுக்கு வயசாகிடுச்சு, வேலை செய்ய முடியல, பென்ஷன் வாங்குறான். அந்த மாதிரி நான் ஏதாச்சும் பென்ஷன் வாங்குறேன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை நீ வந்து நேஷனல் இன்கமில் வாங்கவே கூடாது, ஓகேவா? எடுத்துனே வரக்கூடாது. தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்களுக்கு இன்கம், கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இன்கம் மெத்தட்லையும் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எதனால்? அந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னால ப்ரொடக்டிவாக அந்த எக்கனாமியில் எதுவுமே ஆட் ஆகலக்கண்ணா, ஓகேவா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சம்டைம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாம், ஓகே? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் கெனீஷியன் தியரி, ஓகேவா? கெனீஷியன் தியரி கண்ணா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? சாப்டர் நம்பர் 6 படிச்சுட்டு இருக்கோம். சாப்டர் நம்பர் 6ல இருந்து தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் இன்கம் படிக்கிறோம், அதான சாப்டர் 6ல படிக்கிறோம். ஸோ யூனிட் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 1ல நீ என்ன பார்த்த? நேஷனல் இன்கம் அப்படின்னா என்னது, நேஷனல் இன்கமோட மீனிங், டெஃபினிஷன் பார்த்த. கரெக்டாக நேஷனல் இன்கம் இஸ் நத்திங் பட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஓகே? ஒரு கண்ட்ரி எவ்வளோ தூரம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் அந்த வருஷத்தோட நேஷனல் இன்கம்னு படித்தேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மெத்தட்லையும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீ நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கணும், என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ டீட்டெயிலாக நேஷனல் இன்கம் படித்தேன், ஓகே? ஸோ மெயினாக டெஃபினிஷன் படித்தேன், மீனிங் படித்தேன், டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் படித்தேன், ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல படிச்சிங்க கண்ணா. இப்போ யூனிட் 2ல என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெனீஷியன் தியரி, ஓகேவா? கெனீஷியன் தியரி ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், ஓகே? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய மார்க் வரும் இதில், நிறைய ஃபார்முலா இருக்குது, ஈக்குவேஷன் இருக்குது, கிராஃப் இருக்குது, ஓகே? கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் கான்செப்ட், பட் என்னன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஹை வெயிட்டேஜ் கொடுக்கலாம் இந்த யூனிட்டுக்கு. அது மட்டும் இல்லைக்கண்ணா, அது மட்டும் இல்லை, இப்போ இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற எல்லா நியூஸும், எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் நியூஸ் சொல்கிறேன், ஓகேவா? எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீ ஏதாச்சும் ஒரு நியூஸ் பார்க்குற, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் பார்க்குறேன்னா எல்லாமே இந்த கெனீஷியன் தியரியை பேஸ் பண்ணி தான் கண்ணா இருக்கும், ஓகே? ஸோ எக்ஸாமுக்கு அஃப்கோர்ஸ் மார்க் வாங்கணும், அதுக்காக நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கவனி. அது மட்டும் இல்லை, நீ ரியல் வேர்ல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜை அப்ளை பண்ண போகிற, நிறைய கற்றுக்க போகிற, அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் கண்ணா, ஓகே? சரி, மோஸ்ட்டாக பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை, ஓகே, இந்த யூனிட்டை ரொம்ப ட்ரையான யூனிட் சார், ரொம்ப போர் அடிக்குது, எக்ஸாமுக்கு வேற நிறைய கொஸ்டின் கேட்குறேன், அதனால் படிக்கணுமேனு சொல்லிட்டு படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? பட் டு பி ஆனஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப சிம்பிள் கண்ணா, ஓகே? நான் என்ன பண்ணுறேன், உன்னை இந்த சிஏ ஸ்டூடெண்ட்லாம் சொல்லிட்டு நான் மதிக்கவே இல்லை, ஓகே? நான் உன்னை ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னே ட்ரீட் பண்ணி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவர் தியரி சொல்லிட்டு போயிருக்காரு, எதனால் அவர் இந்த தியரி சொல்லணும், எதனால் ஒரு தேவை வந்துச்சு, இவர் வந்து ஒரு புக் எழுதி ஒரு தியரி சொல்கிறதுக்காக உலகத்துக்கு என்ன ஒரு நீடு வந்துச்சு, அந்த தியரி அந்த புக்கில் அவர் என்ன எழுதிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு நான் இன்டெப்த்தாக அழகாக சொல்கிறேன், ஓகேவா? இதை முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதானடா இந்த சாப்டர், ஓகே? இன்கேஸ் நீ ரிப்பீட்டர்ஸ்லாம் இருக்கிற அப்படின்னா இதையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அட்டம்ப்டை ஸ்கிப் பண்ணிட்டு மார்க்லாம் லூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி நீ சொல்லிட்டு ஃபீல் பண்ணும், ஓகே? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், வாங்கிட்ட வந்து நான் ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கவனிக்காது. இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள், டிமாண்டு, சப்ளை, எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஜென்ரலாக இருக்கும். நீ பாதி பிரெயினோட கிளாஸை கவனிச்சாலும் உன் பிரெயின்குள்ளார ஏறிடும் கான்செப்ட். ஆனால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படி இல்லை, மெயினாக இந்த கெனீஷியன் தியரி அப்படி இல்லைக்கண்ணா. நீ என்ன பண்ணணும், பிரெயினை 100% இல்லை, இந்த மாதிரி 200% ஓப்பன் பண்ணி நல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணும், கண்ணெல்லாம் நல்லா விரிஞ்சு கவனிக்கணும், ஓகே? அப்போ தான் நான் பேசுகிற கண்டென்ட்லாம் உன் மண்டையில் போகும். அப்படி இல்லையா, கேட்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? நான் சொல்கிறதுலாம் கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா 200% வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் பிரெயினை, ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இந்த தியரியில், ஓகேவா, கெனீஷியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன்,
இங்கே பாரு, கெனிஷியன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணா, கெனிஷியன் தியரினா ஒன்றும் இல்லை, ஜேஎம் கீன்ஸ், ஓகேவா, ஜான் மேனார்ட் கீன்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகே, ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தார். சார் யார் சார் அவர் அப்படின்னா அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட். இங்கே எப்படி ரகுராம் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படிராம் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியாவில் எக்கனாமிஸ்ட் இருக்காங்களோ, அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு எக்கனாமிஸ்ட் இருந்தார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் கண்ணா, ஓகேவா, ஜேஎம் கீன்ஸு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு எழுதினார், ஓகேவா, என்ன புக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவர் புக்கு எழுதினார். அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி சொல்கிறாரு. என்ன தியரினா, தியரி ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஓகே, ஒரு கண்ட்ரியோட கரெக்டான நேஷ்னல் இன்கம்மை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணணும், அந்த நேஷ்னல் இன்கம்க்கு தாண்டி கண்ட்ரி இன்கம் ஏர்ன் பண்ணாலும் பிரச்சனை, அதுக்கு கீழே ஏர்ன் பண்ணாலும் பிரச்சனை, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போனா நீ இங்கே என்ன படிக்கிற அப்படின்னா, ஜேஎம் கீன்ஸ் ஒரு தியரி சொல்லிருக்காரு. என்ன தியரி? ஈக்குலிபிரியம் இன்கம், ஈக்குலிபிரியம் நேஷனல் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காருன்னா அந்த தியரி தான் படிக்க போகிறேன். அவர் நிறைய ரூல்ஸ், ஃபார்முலா, கிராஃப் நிறைய வரைஞ்சிட்டு போயிருக்காரு. ஒன் பை ஒன்னாக நீ படிக்க போகிற, அவரோட புக்கை நீ படிக்க போகிற, முடிஞ்சு, ஓகேவா. இப்போ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டால் உனக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஓகே. ஃபஸ்ட்டு உனக்கு ஹிஸ்ட்ரி புரியணும் கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஎம் கீன்ஸு எதுக்காக ஒரு புக்கு எழுதணும், எதுக்காக ஒரு நீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நான் அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் பேச போகிறதெல்லாம் புரியும், ஓகே. தட் மீன்ஸ் இப்போ நான் உனக்கு என்ன நடத்த போகிறேன்னா ஹிஸ்ட்ரி நடத்த போகிறேன், ஓகேவா, எக்கனாமிக்ஸோட ஹிஸ்ட்ரி நடத்த போகிறேன். இந்த சாப்டர் உருவாக காரணமாக இருந்த ஈவெண்ட்டெல்லாம் உனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எதனால் ஜேஎம் கீன்ஸ் இந்த புக்கு எதனாருன்னு சொல்லிட்டு உனக்கு ஹிஸ்ட்ரி பேச போகிறேன். அந்த ஹிஸ்ட்ரி, ஓகேவா, நான் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் உனக்கு இன்னுமே பெட்டராக புரியும். நான் ஈவன் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த ஹிஸ்ட்ரி செஷன்லேயே வந்து இந்த சாப்டரோட கோர் கண்டென்ட்டை, கோர் கிரக்ஸை நான் வந்து சொல்லிடுறேன், லேமன் லாங்குவேஜில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்டெப்த்தை நம்ம வந்து பார்ப்போம், ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? இங்கே பாருங்கம்மா, நம்ம ஃபஸ்ட்டு ஜேஎம் கீன்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஆடம் ஸ்மித்தை படிக்கணும் கண்ணா, ஓகேவா. ஆடம் ஸ்மித்தை படிக்கணும், ஓகே. சார் ஆடம் ஸ்மித் யார் சார் அப்படின்னா அவருமே ஒரு எக்கனாமிஸ்ட். இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எதனால் அப்படின்னா இவர் தான் எக்கனாமிக்ஸை நம்ம ஒரு சப்ஜெக்ட் மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தார், ஓகேவா. எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு புக்கு எழுதினார், ஓகே. அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி படிக்கலாம் போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எக்கனாமிக்ஸை படிக்க ஆரம்பிச்சாங்க, ஓகே. அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணதே, அதுக்கு ஒரு விதை போட்டதே யாருன்னா ஆடம் ஸ்மித், ஓகே. சார் எப்போ சார் வந்து பார்த்தோன்னா இவர் வாழ்ந்தார், எப்போ சார் அந்த புக்கெலாம் எழுதினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1776 கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வாழ்ந்த ஆளு, ஓகே. ஸோ 1776 இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புக்கு எழுதுறாருக்கன்னா, அதுதான் எக்கனாமிக்ஸில் எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் புக்கு. என்ன புக்கு? வெல்த் ஆஃப் அ நேஷன், ஓகேவா, வெல்த் ஆஃப் அ நேஷன், ஓகே. சார் இந்த புக்கில் அவர் என்ன சார் சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்ட்ரி, ஓகேவா, ஒரு நேஷன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருக்கண்ணா, ஓகே. ஸோ இவர் சொன்ன பிரின்சிபல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா எக்கனாமிஸ்ட்டுக்கும் பைபிள் மாதிரி, ஓகே. எல்லா கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கண்ட்ரியோட வெல்த்தை வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க, ஓகே. ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கண்ணா, ஓகேவா. இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது, இந்த உலகத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1929 ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. தட் மீன்ஸ் 1929 வரைக்குமே எல்லா எக்கனாமிஸ்ட்டும் ஆடம் ஸ்மித் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 1929 ஒரு ரிசெஷன் வருது. ரிசெஷன் வரப்போ தான் புரியுது, இல்லை ஆடம் ஸ்மித் ஒரு டுபாகூரு, அவர் எழுதுனது தப்பு, அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணனா இந்த ரிசெஷன் வந்து பார்த்தோன்னா சரியாகாது, நம்மளோட கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தட் மீன்ஸ் இவரோட கான்செப்ட் இந்த 1976 வெல்த் ஆஃப் நேஷனில் எப்படி ஒரு கண்ட்ரி வந்து வெல்த் அக்குமுலேட் பண்ணணும்னு சொன்ன கான்செப்ட் புஸ்வானமாயிடுச்சு. எப்போ புஸ்வானமாயிடுச்சு? 1929 ஓகே. எதனால் 1929 ஒரு பெரிய எப்படி சொல்கிறது எக்கனாமிக்ஸ் லோடவுன், ஒரு ரிசெஷன், ஓகே, வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே சார் வந்துச்சு? மெயினாக அமெரிக்காவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நம்ம ஆடம் ஸ்மித்தோட பாலிசியை ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாலிசியை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும், புதுசாக ஒரு எக்கனாமிக் தியரியை கொண்டுட்டு வரணும், அப்போ தான் நம்மளோட ரிசெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும், நம்மளோட கண்ட்ரி ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமில், ஓகேவா, அந்த டைமில் ஃபேமஸாக அந்த ஒரு எக்கனாமிஸ்ட் ஜேஎம் கீன்ஸை வந்து பார்த்தோன்னா போயிட்டு படிங்க, நம்மளோட எக்கனாமிக்ஸை படிங்க, எங்கே பிரச்சனை நடக்குது, எங்கே தப்பு நடக்குது, எப்படி நம்ம சரி செய்யணும்னு சொல்லிட்டு படித்து எங்களுக்கு ஒரு தியரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்கப்பா, ஓகேவா, அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் படிக்கிறாரு, ஓகேவா, போய் படிக்கிறாரு. அவர் ஒரு தியரி கொண்டுட்டு வராரு. எப்போ? 1929 ரிசெஷன் வருது. 1936 தான், ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கு எழுதுறாருக்கன்னா, ஓகே. அந்த புக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த புக்கில் இருக்கிற பிரின்சிபல் தான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்போ நீ அந்த புக்கில் இருக்கிற பிரின்சிபல் தான் படிக்க போகிற, ஓகேவா. என்ன புக்கு சார் அப்படின்னா ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்
இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஓகேவா, ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இப்போ நம்ம படிக்கிற எல்லா கான்செப்டும் இந்த புக்கில் இவர் பேசின கான்செப்ட் தான். ஓகே, இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருமே கண்ட்ரியோட நேஷனல் இன்கமை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்கிறாரு. இவரும் என்ன சொல்கிறாரு, கண்ட்ரியோட நேஷனல் இன்கமை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், வெல்த்தை எப்படி அக்குமுலேட் பண்ணணும்னு தான் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவர் சொல்கிறதுல ஒரு பெரிய ஃப்ளா இருக்குது. ஓகேவா, ஆடம் ஸ்மித் சொல்கிறதுல ஒரு பெரிய ஃப்ளா இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் கண்டுபிடிச்சி இவர் ஒரு தியரி சொல்கிறாரு. ஓகே, ஆடம் ஸ்மித் அவரோட எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, 1776 1929 வரைக்குமே அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இருக்கிற எக்கனாமிக்ஸ் ஜேஎம் கீன்ஸ் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. எதனால இவர் எழுதின பிரின்சிபலை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவரை வந்து பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஜேஎம் கீன்ஸை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஜேஎம் கீன்ஸை புரிஞ்சுக்கணும்னா ஆடம் ஸ்மித் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணுங்கண்ணா. இங்கே பாரு, வெல்த் ஆஃப் அ நேஷன். ஓகே, வெல்த் ஆஃப் அ நேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ல சமரைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜேஎம் கீன்ஸோடது நான் ஒரு 3 பாயிண்ட்ல சமரைஸ் பண்ண முடிஞ்சு, அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக்ஸ், இந்த கோர் பாயிண்ட்டை தான் நம்ம இன்டெப்த்தாக நிறைய ஃபார்முலா, நிறைய கிராஃப், நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் படிக்க போகிறோம். ஓகே, ஆடம் ஸ்மித் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஒரு கண்ட்ரி வெல்த் அக்குமுலேட் பண்ணணும், பணக்கார கண்ட்ரியாக மாறணும், நிறைய செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னா போயிட்டு போர் புரிய தேவையில்ல, போயிட்டு அடுத்த கண்ட்ரி அடித்து பிடுங்கி அவங்களோட வெல்த்தை கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும், அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாருக்கண்ணா. யூனிட் 1ல என்னமா படித்தேன், யூனிட் 1ல என்ன படித்தேன், நேஷனல் இன்கம் இஸ் நத்திங் பட் அவுட்புட். ஓகேவா, அந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ தூரம் அவுட்புட் வருது, எவ்வளோ தூரம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வருது, அதை தானே நேஷனல் இன்கம்னு படித்தேன். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் சொல்கிறாரு. ஒரு கண்ட்ரி வெல்த்தி கண்ட்ரி ஆகணும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை நீ ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதை தான் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் அவர் ஒரு 3 பாயிண்ட்டாக சொல்கிறாரு. ஓகே, ஒன்னால் உன் கண்ட்ரியால் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண முடியுமோ சப்ளை பண்ணுங்க. ஓகேவா, சப்ளை பண்ணுங்க. இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும், சார் இப்போ எவ்வளோ தூரம் சார் சப்ளை பண்ணுறது, எவ்வளோ தூரம் சப்ளை பண்ணுறதுனா ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்னால் எவ்வளோ முடியுமோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, ஒன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈக்லிபிரியம் இன்கம் இஸ் நத்திங் பட் ஈக்லிபிரியம் இன்கம், ஒரு பெஸ்ட் இன்கம், கண்ட்ரி இந்த இன்கம் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஈக்லிபிரியம் இன்கம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டுட்டு வரணும். என்ன சார் சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, சிம்பிள். இங்கே பாரு, சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெல்த் எப்போ அக்குமுலேட் ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணாதான், அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் அக்குமுலேட் ஆகும். ஓகே, இப்போ உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிசிட்டிக்காக நான் சொல்கிறேன், அசியூம் கார் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கார் இஸ் த ஒன்லி குட் இந்த எக்கனாமி. ஓகே, கார் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இப்போ ஆடம் ஸ்மித் கிட்ட நம்ம போய் கேட்குறோம், ஆடம் ஸ்மித் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், காரை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், பட் எவ்வளோ காரை ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஸ்மித் என்ன தெரியுமா சொல்கிறாரு, உன்னோட கண்ட்ரியில் எவ்வளோ தூரம் ரிசோர்ஸஸ் இருக்குன்னு பாரு. ரிசோர்ஸஸ்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எவ்வளோ ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, எவ்வளோ தூரம் ரிசோர்ஸஸ் இருக்குன்னு பாருங்க. சிம்பிளிசிட்டிக்காக 4 ரிசோர்ஸஸ் இல்லை, ஒரே ஒரு ரிசோர்ஸை தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, அசியூம் எம்ப்ளாயிஸ் மட்டும் இருக்கிறாங்க, எம்ப்ளாயிஸ் மட்டும் இருக்கிறாங்க. உன் கண்ட்ரியில் எவ்வளோ தூரம் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அசியூம் இந்த மாதிரி ஒரு 1 lakh எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கண்ணா. ஓகேவா, ஒரு 1 lakh எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ஆடம் ஸ்மித் என்ன தெரியுமா சொல்கிறாரு, 1 lakh எம்ப்ளாயிஸ்க்கும் வேலை கொடுங்க, 1 lakhs எம்ப்ளாயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேலை கொடுத்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண வைங்க. இந்த 1 lakh எம்ப்ளாயிஸால் எவ்வளோ தூரம் கார் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ எல்லாருக்குமே வேலையை கொடுத்து காரை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட். அந்த அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த கண்ட்ரியோட ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ரிசோர்ஸஸையும் எம்ப்ளாய் பண்ணி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட்டை கொண்டுட்டு வரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் அவுட்புட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh எம்ப்ளாயிஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வச்சேன்னா அசியூம் ஒரு 10 lakhs காரை வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் கண்ணா. ஓகேவா, 10 lakhs காரை செய்யலாம். ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10 lakhs கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் இன்கம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் பண்ணனா, வேலைக்கு வச்சனா என்ன அவுட்புட் வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீ 10 lakhs கார் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும்னு சொல்கிறாரு. ஓகேவா, இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு, சரி ஓகே ஸ்மித் நீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற 10 லட்சம் காரை செய்யணும்னு சொல்கிற, பட் 10 லட்சம் காரை செஞ்சு என்னால் விற்க முடியாதுன்னா பிரச்சனையே வேணாம்னு சொல்கிறாரு ஸ்மித். பிரச்சனை வேணாம், நீ கண்ணு மூடிட்டு டிமாண்டை படிக்காத, சப்ளையை மட்டும் நீ பண்ணு. ஓகேவா, எக்கனாமிக்ஸ் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்மித், உன்னோட கண்ட்ரியில் நீ சப்ளையை மட்டும் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் வேலையை கொடுங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி எவ்வளோ கார் வருதோ அவ்வளோ காரையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அப்போ டிமாண்டுக்கு 10 lakhs காரை விற்க முடியாதுன்னா பிரச்சனையே வேணாம், நான் சொல்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். எப்படி விற்றுரும், இப்போ பீப்புள் கிட்ட தான் இன்கம் இல்லையே,
அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பீப்புளை வந்து எம்ப்ளாய் பண்ணுங்க, ஓகேவா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுங்க. 10 லட்சம் அதாவது 1 லட்சம் எம்ப்ளாயிஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வைக்கும் போது 1 லட்சம் எம்ப்ளாயிஸ்க்கும் நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்க. கரெக்டாக சம்பளம் கொடுக்கும்போது அவன் கையில் நிறைய இன்கம் வரும். இன்கம் வரும்போது அவன் நிறைய காரை வாங்கணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிப்பான். தட் மீன்ஸ் நீ ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் இருக்குது, எல்லா லேண்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எம்ப்ளாய் பண்ணணும். ஸோ ரெண்ட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேபிட்டலும் நீங்கள் என்ன பண்ணணும், எம்ப்ளாய் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க. எல்லா எம்ப்ளாயிஸும் என்ன பண்ணணும், வேலைக்கு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸையும் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃபேக்டருக்கு நிறைய பேமெண்ட் பண்ணுறீங்க, ஃபேக்டர் பேமெண்ட்டு. அதனால் பீப்புளுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகி அதனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி அதனால் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா காரும் விற்று போயிடும், கவலையே பட தேவைன்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈக்லிபிரியம் இன்கம். ஈக்லிபிரியம் இன்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெஸ்ட் இன்கம். இந்த இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அச்சீவ் பண்ணணும், ஓகேவா. ஈக்லிபிரியம் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். உன்னோட கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் எம்ப்ளாய் பண்ணால் எவ்வளோ தூரம் அவுட்புட் வர வைக்க முடியுமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அவுட்புட், அதுதான் கரெக்டான இன்கம்னு சொல்கிறாரு. ஓகே, சப்போஸ் அந்த அவுட்புட்டுக்கு டிமாண்ட் இல்லைன்னா கவலையே பட தேவையில்ல, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். எதனால், நீ சப்ளை இன்க்ரீஸ் பண்ண ஃபேக்டர் பேமெண்ட். டே சப்ளைனா என்னதுரா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸை நீ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா நிறைய ஃபேக்டருக்கு நீ பேமெண்ட் பண்ணுவோம், ஓகேவா. இன்புட்டுக்கு நிறைய பேமெண்ட் பண்ணுவோம். இன்புட் இஸ் நத்திங் பட் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். சிம்பிளிசிட்டிக்காக நான் லேபர் மட்டுமே சொல்கிறேன். ஸோ நீ சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறேன், லேபருக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். அப்போ சம்பளம் கொடுக்குறேன்னா பீப்புள் மத்தியில் நிறைய வந்து காசு வரும், ஓகேவா, இன்கம் வரும். அப்போ அந்த இன்கம்மை வச்சு அவங்க என்ன பண்ணலாம், அந்த காரை வந்து டிமாண்ட் பண்ணலாம். ஸோ நீ காரை ப்ரொடியூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ளையே டிமாண்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஓகே, அதனால நீ டிமாண்டை பற்றி படிக்காத, டிமாண்டை பற்றி கவலைப்படாத, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையே பார்த்துக்கும். உன்னோட வேலை என்னதுன்னா, அஸ் அ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியோட வேலை என்னதுன்னா மேக்ஸிமம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெல்த் வந்து வரும்னு சொன்னார். ஓகே, அதுக்கப்புறம் இவர் மூணாவது ஒன்று சொன்னார், என்னதுன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லெசே ஃபேர் பாலிசி அடாப்ட் பண்ணணும். லெசே ஃபேர் இஸ் நத்திங் பட் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்குள்ளார வரவே கூடாது. எதனால், இப்போ ஒரு எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா வளரணும் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள் தான் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸை கையில் எடுக்கணும். அப்போ கவர்மெண்ட் என்ன சார் பண்ணுறது, கவர்மெண்ட் மிச்சர் சாப்பிடுவா? இல்லை, இவர் என்ன சொல்கிறாருன்னா கவர்மெண்ட்டுக்குன்னு சில வேலை இருக்குது. கவர்மெண்ட்டோட வேலை ரெண்டு கண்ணா. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி, ஓகேவா. நீ வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணு, பீப்புளுக்கு செக்யூரிட்டி கொடு, பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கு கவர்மெண்ட்டு அது உன்னோட வேலை, நீ பார்த்துக்கோ. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், உன்னோட கண்ட்ரிக்குள்ளார எந்த கிரைமும் நடக்கக்கூடாது, ஓகேவா, கரெக்டான ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இந்த செக்யூரிட்டியும் ஜஸ்டிஸையும் பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எதனால், அவங்க கிட்ட வந்து சரியான ஆன்சர் வராது. ஸோ இந்த செக்யூரிட்டியும் மிலிட்ரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி சிஸ்டமும் மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணுமே தவிர கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஷுட் நாட் இன்டர்வீன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் ஆஃப் நேஷனில் இவர் சொல்கிற 3 கான்செப்ட். அகைன் நான் சொல்கிறேன், இது புரிஞ்சால் மட்டும் தான் ஜேஎன் கீன்ஸ் சொல்கிறது புரியும். இவர் இப்போ சொல்கிறாரு, இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இவர் சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 1929 ரிசெஷனே வந்துச்சு. ஓகே, அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜேஎன் கீன்ஸோட வெல்த் ஆஃப் நேஷனில் என்ன சொல்கிறாருன்னா, ஈக்லிபிரியம் அவுட்புட் அப்படி இல்லையா, ஈக்லிபிரியம் இன்கம் இஸ் நத்திங் பட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட், ஓகேவா. ஒரு கண்ட்ரி நிறைய கார் செஞ்சால் தான் பணக்கார கண்ட்ரியாக மாறும். போயிட்டு போர் புரிஞ்சு வெல்த்தை வந்து திருட தேவையில்ல, காரை நிறைய செய்யுங்கன்னு சொல்கிறது. இது காரை பட்டுறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். காரை நிறைய செய்யுங்கன்னு சொல்கிறது, ஓகேவா. எவ்வளோ காரை செய்கிறதுன்னு கேட்டேன்னா, உன்னால் எவ்வளோ முடியுதோ செய். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா. உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எம்ப்ளாய் பண்ணு, ஓகேவா. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் எவ்வளோன்னு பாரு. 10 lakhs கார், அப்போனா 10 lakhs கார் இஸ் நத்திங் பட் ஈக்லிபிரியம் இன்கம், ஓகேவா. 10 லட்சம் காரையும் நீ வந்து பார்த்தா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ 10 லட்சம் கார் செஞ்சு எனக்கு டிமாண்ட் வரலன்னா பிரச்சனை இல்லை, அதான் செகண்ட் பாயிண்ட். சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, ஈக்லிபிரியம் இன்கம் இஸ் நத்திங் பட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட், ஓகேவா. அதுக்கப்புறம் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல, மூடிக்கிட்டே இருக்கட்டும், ஓகேவா. சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டை பார்த்துக்கும், நீ வந்து கவர்மெண்ட் போயிட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடன் ஸ்மித் சொல்கிறாருக்கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வெல்த் ஆஃப் நேஷனில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா, ஓஹோ அப்போனா வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரி வெல்த்தி ஆகணும்னா போயிட்டு போர் புரிய தேவையில்ல, அது வேஸ்ட்டு, நாம் என்ன பண்ணலாம், நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த பாலிசி ஒர்க் ஆகலை. எதனால் சார் ஒர்க் ஆகலை? சிம்பிள், இங்கே பாரு 1929 ரிசெஷன் வந்துச்சுக்கண்ணா. ரிசெஷன் இஸ் நத்திங் பட் எக்கனாமிக் ஸ்லோ டவுன், ஓகேவா. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கவே இல்லை. ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் சொல்கிற மாதிரி நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணாங்கக்கண்ணா. ஓகே, என்ன ஒரு நம்பிக்கையில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா, பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் என்னன்னா பீப்புள் வாங்கலை. ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசெஷன் வந்துச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை, டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இவர் சொல்கிறாருல
இப்போ இவர் சொல்கிற 10 lakhs கார் செய்யுங்கன்னு சொல்லிட்டு 10 lakhs கார் செஞ்சுட்டாங்க ஓகேவா, விற்று போகணும்ல. அதாவது ஒரு 150 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, விற்று போகுது ஓகேவா, பிரச்சனை இல்லை ஓகே. பட் என்ன 1929 விற்று போகல ஓகே. எதனால்? ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அசியூம் 2 lakhs கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் கேட்குறாங்க, இவங்க எக்ஸ்ட்ராவாக 8 லட்சம் கார் செஞ்சுட்டாங்க கண்ணா. தட் மீன்ஸ் அந்த கண்ட்ரியில் அக்ரிகேட் சப்ளை இஸ் மோர் தென் அக்ரிகேட் டிமாண்ட் ஓகேவா. கீன்ஸ் போய் படிக்கிறாரு, எதனால ரிசெஷன் வருது, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா வேல்யூ விட்டு தூக்குறான், திடீர்னு பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு படிக்கிறாரு. ஜேஎம் கிம்ஸ் ஒன்று படிக்கிறாருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் ஓகேவா அப்போ வந்து டீஃப்ளேஷன் நடந்தது ஓகேவா, ப்ரைஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஓகே, பீப்புளுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, அப்போ தானே ப்ரைஸ் பே பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீஃப்ளேஷன் வந்து ரிசெஷன்லாம் வந்து ஜேஎம் கிம்ஸ் போய் படிக்கும்போது என்ன ப்ராப்ளம் நோட் பண்ணுறாருன்னா, ஸ்மித்து சொல்கிற மாதிரி எல்லா பிஸ்னஸ் மேனும் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாருக்கும் வேலையை கொடுத்து எல்லா ரிசோர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் பண்ணி மேக்ஸிமம் அவுட்புட்டை கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. தட் மீன்ஸ் அக்ரிகேட் சப்ளை 10 lakhs இருக்குங்கண்ணா, 10 லட்சம் கார் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் அக்ரிகேட் டிமாண்ட் டோட்டல் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் அசியூம் ஒரு 2 லட்சம் கார் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 8 லட்சம் கார் வித்தியா போகல. 1929 அப்படியே 8 லட்சம் கார் இருக்குது. நான் சும்மா ஒரு சிம்பிளிசிட்டிக்காக சொல்கிறேன் ஓகேவா. ஸோ தட் மீன்ஸ் சப்ளை நிறையா இருக்குது, அன்சோல்டு இன்வென்ட்ரி நிறையா இருக்குது, வித்தியா போகல ஓகே. இப்போ நீ சொல்லி பார்ப்போம், கார் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி விற்று போகாமல் இருக்குது, அகைன் ப்ரொடக்ஷன் நடக்குமா? ப்ரொடக்ஷன் நடக்கல, அங்கே தான் பிரச்சனை ஓகேவா. ப்ரொடக்ஷன் நடக்கல, எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, சாரிப்பா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் காரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், இதை விற்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகும், ஸோ புதுசாக நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டோம், ஸோ உங்களுக்கு வேலை இல்லை, சாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கண்ணா ஓகே. தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை நிறைய ஆயிடுச்சு, அக்ரிகேட் டிமாண்ட் ஓகேவா, டிமாண்டோட சப்ளை நிறைய ஆயிடுச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க கண்ணா, ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகேவா. எல்லா பிஸ்னஸ் மேனும் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன சார் ஆச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு. ப்ரொடக்ஷன் பண்ணாதாண்டா வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்க முடியும், ப்ரொடக்ஷன் இல்லைனா வீட்டுக்கு அனுப்பி விட்றேன் எம்ப்ளாயிஸை ஓகேவா. அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சுக்கண்ணா ஓகேவா. அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்ததுனால என்ன சார் ஆச்சு, பீப்புளோட இன்கம் லெவல் குறைஞ்சிச்சு. இன்கம் லெவல் குறைஞ்சதுனால என்ன சார் ஆச்சு, டிமாண்டு அகைன் இன்னுமே குறைஞ்சிச்சுக்கண்ணா. இங்கே பாரு, ஆல்ரெடி டிமாண்ட் கம்மியாக தான் இருக்குது, அகைன் டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டிமாண்ட் குறைஞ்சதுனால அகைன் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போயிட்டு என்ன ஆச்சுன்னா 90% ஆஃப் த பீப்புளுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சுக்கன்னா, 90% ஆஃப் த கூட்ஸ் வந்து பார்த்தோன்னா விற்கவே இல்லை ஓகே. இதை எப்படி வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டுட்டு வரணும், எப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட்டு தலையை பிச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் போயிட்டு கீன்ஸை போய் படிக்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள் கீன்ஸு, நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்மித்து சொல்கிறத ஃபாலோ பண்ணோம் ஓகேவா. ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு ஓகேவா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா பண்ணணும்னு சொல்கிறாரு, நம்மளும் எல்லாருக்கும் வேலை கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணோம், எங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படிங்கன்னு சொல்கிறாரு. கீன்ஸ் போய் படிக்கிறாருக்கண்ணா, கீன்ஸ் போய் படிக்கிறாரு. அவர் படிக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்கிறாருக்கண்ணா ஓகே. அவர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்கிறாரு. ஆடம் ஸ்மித்தோட எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னா சப்ளை தான், டிமாண்டு வந்து பார்த்தோன்னா முடிவே பண்ணாதுன்னு சொல்கிறாரு ஓகேவா. ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறேன்னா, மக்களோட டிமாண்ட்லாம் போய் பார்க்காத ஓகேவா, மக்களோட டிமாண்ட்லாம் பார்க்காத, அவனோட டிமாண்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ரொம்ப கம்மியாக காட்டும், ஆனால் நீ வந்து பார்த்தோன்னா சப்ளை பண்ணு, சப்ளை பண்ணும்போது அவனுக்கு வேலை கொடுப்பல, அப்போ இன்கம் வரல, ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் வந்துடும் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா சப்ளை மட்டும் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு யார், ஆடம் ஸ்மித். ஆனால் வந்து பார்த்தோன்னா கீன்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆடம் ஸ்மித் சொல்கிறது தப்பு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ டிமாண்டு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா ஸ்மித்து சொல்கிற மாதிரி 1 லட்சம் பேரையும் நீ எம்ப்ளாய் பண்ணி நீ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. 1 லட்சம் பேர்கிட்ட எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு பாரு, அந்த டிமாண்டை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு ஓகேவா. இப்போ அசியூம் இவர் போய் படிக்கிறாரு ஓகேவா, 1 லட்சம் பீப்புள் கிட்ட டிமாண்டு ஓகேவா, காருக்கான டிமாண்டு ஒரு 2 lakhs தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே. ஜேஎம் கிம்ஸ் என்ன சொல்கிறேன்னா 10 lakhs காரை நீ செய்யக்கூடாது, 2 lakhs கார் தான் செய்யணும் ஓகேவா. சார் 2 lakhs கார் செய்யணும்னா நான் 1 lakh பீப்புளுக்கு வேலை கொடுக்க முடியாது. அசியூம் ஒரு 20,000 பீப்புளுக்கு தான் வேலை கொடுக்க முடியும்னா நோ இஷ்யூ, நீ 80,000 பீப்புளுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, 20,000 பீப்புளுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும், நீ 2 lakhs காரை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், யூ ஷுட் நாட் டூ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா இவரு சொல்கிறாருக்கண்ணா ஜேஎம் கிம்ஸ். இங்கே பாரு, ஜேஎம் கிம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும் நான், பட் புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஜேஎம் கிம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, சப்ளை வந்து பார்த்தோன்னா கண்ணை மூடின்னு பண்ணாத, சப்ளை won't கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட் ஓகேவா. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இவர் போய் என்ன சொல்கிறாருன்னா, ஆடம் ஸ்மித் சொல்கிறதே தப்பு, சப்ளை கண்ணை மூடிட்டு பண்ணாதீங்க,
போயிட்டு டிமாண்டை படிங்க ஓகேவா. ஸோ டிமாண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா லெவல் ஆஃப் அவுட்புட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லும். ஓகே, இப்போ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs கார் தான் இருக்குதுன்னா அந்த அவுட்புட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் அவுட்புட்னு சொல்லணும். நான் 2 lakhs காரை தான் வந்து என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இங்கே பாரு, எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோடா 20% தான். ஓகே, நான் 1 lakh பீப்புளை எம்ப்ளாய் பண்ணக்கூடாது, 20,000 பீப்புளை தான் எம்ப்ளாய் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஈக்லிபிரியம் இன்கம் இவரோட ஈக்குவேஷன் என்னதுன்னா aggregate supply should match with aggregate demand. Aggregate supply should match with aggregate demand. ஓகேவா, அதுதான் ஈக்லிபிரியம் இன்கம். இதுவே ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாரு, உன் கண்ட்ரியால 10 lakhs கார் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா அந்த 10 lakhs தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs கார் தான் ஈக்லிபிரியம் இன்கம். பட் ஸ்மித் சாரி இவர் என்ன சொல்றாரு, கீன்ஸ் இல்லை 10 lakhs அப்படி இல்லை, நீ வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சப்ளை மேட்ச் பண்ணு. டிமாண்ட் 2 lakhs அப்போ சப்ளை 2 lakhs அப்போ ஈக்லிபிரியம் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs தான் சொல்றாரு. ஓகேவா, ஈக்லிபிரியம் இன்கமும் 2 lakhs கார் தான். ஓகே, ஸோ 2 lakhs காருக்கு மேலே செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, அதுக்கு கீழே செஞ்சாலும் பிரச்சனை. மேலே செஞ்சாலும் சப்ளை அதிகமாகிடும், கார் விற்று போகாது. ஓகேவா, அதுக்கு கீழே செஞ்சனா மக்கள் 2 lakhs கார் கேட்குறாங்க, மக்கள் 2 lakhs கார் கேட்குறாங்க, ஆனால் நீ 1 lakh கார் தான் கொடுக்குற. தட் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஓகே, இன்ஃப்ளேஷன் வந்துட்டுனா ஏழைங்களால் கார் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஈக்லிபிரியம் இன்கம் இஸ் நத்திங் பட் அதுக்கு மேலே போச்சுனாலும் டிஃப்ளேஷன் வந்துடும், அதுக்கு கீழே போச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்துடும். அப்போ இங்கே பாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs கார் தான் செய்யணும்னு சொல்கிறாரு. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, இவர் சொல்கிற ஈக்லிபிரியம் இன்கம் மே ஆர் மே நாட் ஹேப்பன் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். மே ஆர் மே நாட் ஹேப்பன் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இப்போ ஜெயம் கிம் சொல்கிற ஈக்லிபிரியம் இன்கம் எல்லாரையும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை கண்ணா. மேபி அந்த நாட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கலாம், நிறைய மக்கள் தொகை இருக்கலாம், 1 லட்சம் பேர் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஆனால் அவுட்புட் இவர் சொல்கிற அவுட்புட்டுக்கு மேபி வெறும் 20,000 பீப்புள் மட்டும் தேவைப்படலாம். அதுதான் என்னதுன்னா லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஈக்லிபிரியம் இன்கம் நம்ம லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கூட வரலாம். ஓகே, சாரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சார் லாஜிக்கு? இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து 2 lakhs கார் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வெறும் 20,000 பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும். அப்போ 80,000 பேர் வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் பட்னியாக இருக்க முடியும். அப்போ தான் கவர்மெண்ட்டும் உள்ளார வரணும் கண்ணா, அப்போ தான் கவர்மெண்ட் உள்ளார வரணும். ஓகேவா, நீ என்ன பண்ணக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு 2 lakhs காருக்கு மேலே செய்யக்கூடாது. ஓகேவா, நீ 2 lakhs கார் தான் செய்யணும். ஓகே, கவர்மெண்ட் அதுக்கப்புறம் உள்ளார வந்து என்ன திரும்ப பண்ணணும், மானிட்டரி பாலிசி கொண்டுட்டு வரணும், ஃபிஸ்கல் பாலிசி கொண்டுட்டு வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் கண்ணா. கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிமாண்ட் 2 lakhs கார் இருக்கா, எக்ஸ்ட்ராவாக 8 lakhs காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். சார் எப்படி சார் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது? அதை சாப்டர் 7 சாப்டர் 8 படிப்பேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக நம்ம டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், நிறைய மானிட்டரி பாலிசி மூலமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கண்ட்ரோல் பண்ணி டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபிஸ்கல் பாலிசி நிறைய இருக்குது, டேக்ஸை கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இன்சென்டிவ் கொடுக்கலாம். எத்தனையோ பாலிசி இருக்குன்னா, ஸோ கீன்ஸ் சொல்கிறாரு கவர்மெண்ட்டே நீ வந்து மிச்சர் சாப்பிடக்கூடாது, உனக்கு வந்து மிலிட்ரி முக்கியம் தான், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி சிஸ்டம் முக்கியம் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ எக்கனாமிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். நீ என்ன பண்ணணும், அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளைல நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நம்மளோட நாட்டில் 2 லட்சம் தான் டிமாண்ட் இருக்குதுன்னா பிஸ்னஸ் மேனு 2 லட்சம் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதான் ஈக்லிபிரியம் இன்கம். பட் ஈக்லிபிரியம் இன்கம் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நம்மளால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வேலைக்கு கொடுக்க முடியாதுன்னா நீ உள்ளார வந்து வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது? சும்மா ஏதாச்சும் ஒரு டம்மியாக வேலை கொடுக்கணுமா? டம்மியாக வேலை கொடுக்காத. நீ என்ன பண்ணு, டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணு. 8 lakh காரை வந்து மக்களை வாங்க தூண்டு, அவங்களுக்கு ஏதாச்சும் இன்சென்டிவ் கொடு, அவங்களுக்கு டேக்ஸை கம்மி பண்ணு, அவங்களுக்கு லோனை கொடு. ஓகேவா, ஏதோ பண்ணி மக்கள் என்ன பண்ணணும், 8 lakhs காரை வாங்க நீ ரெடி பண்ணணும். ஓகேவா, மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக 8 லட்சம் கார் செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ்மேன் வந்து பார்த்தோன்னா 8 லட்சம் காரை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகேவா, ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா அவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 3 பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுதான் நம்ம இன்னுமே வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆக்டிவ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் முக்கியம். அப்போனா சார் இப்போ இந்த சாப்டர் 7 சாப்டர் 8 சொல்கிறது எல்லாமே இந்த ஒரு 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 3 பாயிண்ட் தாங்கண்ணா. இந்த ஒரு 3 பாயிண்ட் புரிஞ்சால் மட்டும்தான் சாப்டர் 6 கெனிஷியன் தியரி புரியும், அதுக்கப்புறம் சாப்டர் 7 ஃபிஸ்கல் பாலிசி புரியும், சாப்டர் 8 மானிட்டரி பாலிசி புரியும். ஓகேவா, கெனிஷியன் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட ஈக்லிபிரியம் இன்கம், பெஸ்ட் இன்கம், அந்த இன்கம்க்கு மேலே ஏன் பண்ணாலும், மேலே இன்கம் இஸ் நத்திங் பட் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணலாம், அதுக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதுக்கு கீழே ப்ரொடக்ஷன் பண்ணாலும் பிரச்சனை வரும். ஸோ அப்போ ஈக்லிபிரியம் இன்கம் லெவல் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஈக்லிபிரியம் இன்கம் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்ரிகேட் சப்ளையும் அக்ரிகேட் டிமாண்டும் மேட்ச் ஆகணும். பீப்புள் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை தான் நான் சப்ளை பண்ணணும். என்னால் நிறைய சப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ சப்ளை பண்ணக்கூடாது. ஆடம் ஸ்மித் சொல்கிறது தப்பு. ஓகேவா, ஸோ அப்படின்னா ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஓகே, இப்போ பிரச்சனையே இல்லை கண்ணா. இப்போ இந்த அக்ரிகேட் டிமாண்டு 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அக்ரிகேட் டிமாண்டு 10 lakhs இருக்குது. ஓகே, அக்ரிகேட் டிமாண்டு 10 lakhs கார் இருக்குது.
என்னாலையும் மேக்ஸிமம் 10 lakhs கார் தான் செய்ய முடியும். தட் மீன்ஸ் என்னால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் 10 lakhs அச்சீவ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இந்த ஏஎஸ் இசிக்கல் டு ஏடி, இந்த ஏஎஸ் இசிக்கல் டு ஏடி, ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த அக்ரிகேட் சப்ளை இசிக்கல் டு அக்ரிகேட் டிமாண்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் நடந்துச்சுன்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நத்திங் பட் எல்லாருக்கும் வேலை கொடுத்தா மட்டும்தான் என்னால் இந்த டிமாண்டை மேட்ச் பண்ண முடியும்னா எக்கனாமிக்ஸில் பிரச்சனை இல்லை கண்ணா. எக்கனாமிக்ஸில் பிரச்சனை இல்லை. எதனால் தெரியுமா? பீப்புளும் 10 லட்சம் கார் தான் கேட்குறான், என்னாலையும் 10 லட்சம் கார் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதனால்? அவ்வளோதான் மக்களே இருக்கிறாங்க. ஸோ என்னால் எல்லாருக்கும் வேலை கொடுத்து 10 லட்சம் கார் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா பிஸ்னஸ் மேனும் ஹாப்பி, பீப்புளும் ஹாப்பி, அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸும் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி, ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி நடக்காது. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வரணும். சம்டைம்ஸ் என்ன திறமை நடக்கும், ஆப்போசிட்டாக கூட நடக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 10 லட்சம் கார் தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஓகேவா? 1 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, 10 லட்சம் கார் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் டிமாண்டு 20 லட்சம் கார் இருக்கும், 20 லட்சம் கார் 30 லட்சம் கார் இருக்கும், ஓகே? அந்த மாதிரி டைமில் ஓகே சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்லி பணக்காரனால் மட்டும்தான் கார் வாங்க முடியும். ஏழைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. நான் காருன்னு சொல்கிறது ஈவன் பால் பாக்கெட்டுக்கு கூட நீ வச்சுக்கோ. பால் பாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழையால் வாங்க முடியாதுன்னா அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும், ஓகே? ஸோ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் கூட ஈக்லிபிரியம் இன்கம் வரலாம், ஓகேவா? ஈக்லிபிரியம் இன்கம் இஸ் நத்திங் பட் அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் சப்ளை, ஓகே? அப்போனா அக்ரிகேட் டிமாண்டு ஈவன் 10 lakhs கார் இல்லாமல் 30 lakhs கார் கூட வரலாம், ஓகேவா? அந்த மாதிரி டைமில் மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா? என்னால் 1 lakh பீப்புளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் பண்ணால் தான் இந்த 30 lakhs கார் சப்ளை பண்ண முடியும், ஓகே? ஸோ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் இங்கே பாரு ஒரே நிமிஷம், அக்ரிகேட் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கூட இருக்கலாம் கண்ணா, ஓகேவா? அக்ரிகேட் டிமாண்டு, ஓகேவா, மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் கூட இருக்கலாம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் இஸ் நத்திங் பட் என் கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்தனா, ஓகேவா? வேலை கொடுத்தனா எவ்வளோ தரம் கார் செய்ய முடியும்? 10 lakhs கார். ஆனால் டிமாண்டு 30 லட்சம் கார் இப்படி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் உள்ளார வந்து இன்ஃப்ளேஷனை குறைக்கணும், டிமாண்டை குறைக்கணும். மக்கள் கிட்ட நிறைய காசு இருக்குது, அப்போ மக்கள் கிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடுங்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? உனக்கு நான் கடன் கொடுத்தா தான்டா காரை வாங்குவேன், கடனே நான் காஸ்ட்லி ஆக்கிட்டேன்னா, புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக டிமாண்டை கம்மி பண்ணுவாங்கண்ணா. டிமாண்டை கம்மி பண்ணி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்டுக்கு கொண்டுட்டு வரணும், 10 lakhs கொண்டுட்டு வரணும். அப்போ தான் என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் குறையும். அப்படி இல்லையா ஆப்போசிட்டாக கூட இருக்கும். என்னோட ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs கானா, ஆனால் டிமாண்ட் இஸ் நத்திங் பட் ஈக்லிபிரியம் இன்கம்னு வச்சுக்கோங்களா, ஓகேவா? 2 lakhs தான் இருக்கும். தட் மீன்ஸ் மக்களுக்கு நான் வேலையே கொடுக்கல, ஓகேவா? எதனால் ஃபுல்லாக வேலை கொடுக்கணும்னா 10 lakhs கார் செய்யணும். ஆனால் கீன்ஸ் என்ன சொல்கிறாரு? 2 லட்சம் கார் தான் வந்து செய்ய சொல்கிறாரு, ஓகே? தட் மீன்ஸ் ஈக்லிபிரியம் இன்கம் வந்து 2 lakhs. ஸோ நான் ஈக்லிபிரியம் இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அந்த அவுட்புட் தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் உள்ளார வந்து மக்களுக்கு கடன் கொடுக்கணும், மக்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும், டேக்ஸை குறைக்கணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி பண்ணிவிட்டு இந்த 2 lakhs டிமாண்டை 10 lakhs டிமாண்டாக நீ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும். அப்போ தான் என்ன ஆகும்? டீஃப்ளேஷன், ஓகேவா? டீஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் கண்ணா, ஓகேவா? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். டீஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் லெவல் கம்மியாகிடும். டேய் இங்கே பாரு, ப்ரைஸ் லெவல் எதனால் கம்மியாகுது? மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லை, ஓகேவா? ஸோ வேலையில் காசு இல்லை, அதனால ப்ரைஸ் லெவல் கம்மியாகுதுன்னா கவர்மெண்ட் தான் உள்ளார வந்து என்ன பண்ணணும்? டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரைஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகே? ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அக்ரிகேட் டிமாண்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்டோட கம்மியாக இருக்குதுன்னா டீஃப்ளேஷன் வந்துடும், அதிகமாக இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் வந்துடும். இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெய்னிஷியன் தியரியை சிம்பிளாக ஒரு 3 பாயிண்ட்டில் சொல்லணும்னா நம்ம சொல்லலாம், ஓகே? அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆடம் ஸ்மித்தும் கீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு? ஈக்லிபிரியம் இன்கம் இஸ் நத்திங் பட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட், ஓகேவா? ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி எவ்வளோ காரை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ காரை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஸ்மித்து சொல்கிறாரு, ஓகேவா? கீன்ஸு அப்படிலாம் இல்லை ஸ்மித்து, நீ தப்பாக சொல்கிற. ஆக்சுவலாக நம்ம எல்லா காரையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்தை எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுங்க, டிமாண்ட்லாம் பார்க்காதுன்னு சொல்கிறாங்கன்னா சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. கீன்ஸ் அப்படி இல்லை, சப்ளைனால டிமாண்ட்லாம் வராது, டிமாண்டு சம்டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் சப்ளையோட. அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் தான் உள்ளார வரணும். ஸ்மித் வந்து கவர்மெண்ட் உள்ளார வர தேவைன்னு சொல்கிறார். ஆனால் ஸ்மித் இருந்தாலும் கவர்மெண்ட் உள்ளார வந்து டிமாண்டை பூஸ்ட் பண்ணணும். சப்போஸ் ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் உள்ளார வந்து டிமாண்டை கம்மி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் டிமாண்டு சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸோட எக்கனாமிக்ஸ், ஆடம் ஸ்மித்தோட எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம யாரோட எக்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்? ஜேஎம் கீன்ஸோட எக்கனாமிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம், ஓகே? இங்கே பாருங்கள், அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட், ஈக்லிபிரியம் இன்கம் இஸ் நத்திங் பட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட், லேசே ஃபேர் எக்கனாமின்னு சொல்றாரு, ஓகே? நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஸ்மித் என்ன சொல்றாரு? இங்கே பாருங்க, சரி கீன்ஸ் என்ன சொல்றாரு? டிமாண்ட் தான் டிட்டர்மைன்ஸ் லெவல் ஆஃப் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். மக்கள் கிட்ட எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? அவுட்புட் ஆடம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? வேலைக்கு வச்சுக்கணும். ஸோ தட் மீன்ஸ் இவர் என்ன சொல்றாரு? ஈக்லிபிரியம் இன்கம் இஸ் நத்திங் பட்
அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் டிமாண்ட். அந்த அவுட்புட் மட்டும் தான் ஈக்லிபிரியம் அவுட்புட். தட் மே ஆர் மே நாட் ஹேப்பன் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். கீன்ஸோட ஈக்லிபிரியம் இன்கம் மேபி 2 lakhs கூட இருக்கலாம். 2 lakhs இஸ் நத்திங் பட் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். நான் எல்லாரையும் வேலைக்கு வச்சா தான் 2 lakhs ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. 20% பீப்புளை நான் வேலைக்கு வச்சாலே 2 lakhs ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. இதுவே ஆடம் ஸ்மித்தோட எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் இன்கம் ஹேப்பன்ஸ் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே ஆர் மே நாட் ஹேப்பன் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அக்ரிகேட் டிமாண்ட் இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்டுக்கு மேலே கீழே போகுதுன்னா கவர்மெண்ட் உள்ளார வந்து மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக சரி செய்யணும். எக்கனாமி இஸ் நாட் செல்ஃப் கரெக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதை பேசினால இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக ஃபார்முலா ஈக்குவேஷன் படிக்க போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் புரிஞ்சிருக்கும். ஓகேவா, அதாவது கீன்ஸ் அப்படின்றவர் எதனால் புதுசாக உள்ளார வந்து ஒரு புது எக்கனாமிக் தியரி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எதனால் கொடுத்தாரு? அவருக்கு முன்னாடி ஒருத்தவர் கொடுத்துட்டு போனார் ஸ்மித்துன்னு சொல்லிட்டு, அது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அது டம்மி ஆகிடுச்சு. ஸோ ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் தியரி கொடுத்தாரு, ஒரு 150 years ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1929 ரிசெஷன் வருது. ரிசெஷன் வந்தோடனே இந்த தியரி வேஸ்ட்டு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கீன்ஸை உள்ளார அனுப்பி எக்கனாமியை போய் படிச்சுட்டு வர சொல்லிட்டு ஒரு தியரியை கொடுக்க சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. கரெக்டாக சிம்பிளாக சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வளோ தாண்டா, ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான கான்செப்ட்லாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட கரெக்டான இன்கம் லெவல் எப்போ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னா வென் அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் சப்ளை. ஓகேவா, ஸோ அந்த அவுட்புட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த ஏடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, லெஸ் தென் எப்படி சொல்கிறது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் உள்ளார வந்து அக்ரிகேட் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை சார், அக்ரிகேட் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது சார், ஸோ மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் இருக்குதுன்னா கவர்மெண்ட் உள்ளார வந்து கம்மி பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் எப்படி வந்து மல்டிபிள் பாலிசி இல்லாமல் இந்த அக்ரிகேட் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டிக்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீ யூனிட் இல்லை சாப்டர் நம்பர் 7-8 படிப்ப. ஓகே, மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசியில் படிப்ப. பட் இங்கே நீ என்ன படிக்க போற அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷனை இன்னுமே இன்டெப்த்தாக படிக்க போறாங்க. ஓகேவா, ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் இன்னுமே கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, நிறைய ஃபார்முலா இதில் இருந்து டிரைவ் பண்ணுறாரு, நிறைய சார்ட்டில் கிராஃபை போடுறாரு. ப்ளஸ் இதை அப்ளை பண்ணி மல்டிபிள் எப்படி சொல்கிறது யூஸ் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் 1 by 1 படிக்க போகிறோம். ஓகே, இப்போ கீன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருக்கண்ணா. ஓகேவா, எக்கனாமி அப்படின்றது இப்போ ரியலைஸ் சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கண்ணா. ஓகே, பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு அசம்ஷன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட எக்கனாமியில் வெறும் 2 செக்டார் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் எடுத்து, அதாவது 2 செக்டார் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் எடுத்து இந்த ஈக்குவேஷனை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 3 செக்டார் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் எடுத்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அகைன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணி 4 செக்டார் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் எடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ தட் மீன்ஸ் நீ வந்து இப்போ இந்த கெனிஷியன் தியரி, கெனிஷியன் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க, ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ், இதை நீ வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவலில் படிக்க போறீங்க கண்ணா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 2 செக்டார் எக்கனாமியில் படிக்க போறீங்க, 3 செக்டார் எக்கனாமி, 4 செக்டார் எக்கனாமி. அது என்ன சார் 2 செக்டார் 3 செக்டார் 4 செக்டார், அதெல்லாம் நான் 1 by 1 சொல்கிறேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டாக 2 செக்டார் எக்கனாமியில் கெனிஷியன் தியரி படிப்போம். பட் அதுக்கு முன்னாடி 2 செக்டார் எக்கனாமி அப்படின்னா என்னன்னு உனக்கு புரியணும். ப்ளஸ் அந்த 2 செக்டார் எக்கனாமியில் சர்க்குலர் ஃப்ளோ நடக்கும். அது என்ன சார் சர்க்குலர் ஃப்ளோ, அதுவும் உனக்கு புரியணும் கண்ணா. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம கெனிஷியன் தியரி படிக்கிறதுக்கு முன்னாடி 2 செக்டார் எக்கனாமி அப்படின்னா நீ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கண்ணா. அந்த 2 செக்டார் எக்கனாமியில் தான் நீ கெனிஷியன் தியரி படிக்க போகிற. ஓகே, 2 செக்டார் எக்கனாமினா ஒன்றும் இல்லை, ஒரு அசம்ஷன் எடுக்கிற. ஓகேவா, உன்னோட எக்கனாமியில் வெறும் 2 செக்டார் தான் இருக்குது சார். ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி இருக்குமா? ப்ராக்டிக்கலாக இருக்காது, சும்மா இவரோட ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் சிம்பிளிசிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 செக்டார் தான் இருக்கிற மாதிரி அசம்ஷன் எடுக்கிறார். ஓகே, அது என்ன சார் 2 செக்டார்? ஒருத்தவன் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவன், இன்னொருத்தவன் அந்த கூட்ஸை கன்சியூம் பண்ணுறவன். சிம்பிளாக சொல்லணும்னா அருண் அம்பானின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்மளோட 2 செக்டார் எக்கனாமியில் அருண் இருப்பாங்க, அம்பானி இருப்பாங்க கண்ணா. சார் கவர்மெண்ட்டே இருக்காதா சார்? மோடி இருக்க மாட்டாரா? மோடி இருக்க மாட்டார், அவர் 3 செக்டார் எக்கனாமியில் தான் வருவார். ஓகே, இப்போ அருணை தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் செக்டார்னு சொல்லுவாங்க, அம்பானியை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டார் செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எதனால் இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார், இன்வெஸ்ட் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுவார், அருண் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சியூம் பண்ணுவார். ஓகே, ஸோ கன்சியூமர் செக்டார், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார். ஓகே, இந்த 2 செக்டார் தான் இருக்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் எடுத்து கெனிஷியன் தியரி படிக்க போகிறோம். ஓகேவா, இவங்களுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஹோல்டு, ஓகேவா, ஸோ பொருளை கன்சியூம் பண்ணுறவங்க ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க, பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்ம்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இல்லையா ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லிடலாம் கண்ணா. ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்டர் எக்கனாமி ஒன்று புரிஞ்சிச்சு. ஒரு எக்கனாமியில் அருண் இருப்பாங்க, அம்பானி இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? மோடி ஓகே அந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்காது. இல்லைனா ட்ரம்ப் ஓகே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கவர்மெண்ட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே நடக்காது. வெறும் அருணும் அம்பானி மட்டும் தான் இருப்பாங்க. இவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார், இவர் கன்சியூம் பண்ணுவார், முடிஞ்சு. ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசம்ஷன். இந்த எக்கனாமியில் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கெனீஷியன் ஈக்லிபிரியம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஈக்லிபிரியம் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கண்ணா. ஓகே இப்போ உனக்கு 2 செக்டர் எக்கனாமி தெரிஞ்சிச்சு. இப்போ 2 செக்டர் எக்கனாமியில் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி நடக்கும். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி ஓகேவா? அது உனக்கு புரியணும் கண்ணா. இதெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு கெனீஷியன் ஈக்லிபிரியம் இன்னுமே பெட்டராக புரியும். அவர் சிம்பிளாக வந்து கெனீஷியன் ஈக்லிபிரியம் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்னு நிறுத்தலை, அதை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அந்த ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் அந்த ஃபுல் எலாபரேஷன்லாம் உனக்கு புரியணும்னா இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணிலாம் புரிஞ்சுக்கணும் கண்ணா. ஓகே சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரே காசு தான், ஒரே அமௌண்ட்டு தான் அருண் கையிலையும் அம்பானி கையிலையும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அருணோட காசு தான் அம்பானி பாக்கெட்டுக்கு போகுது, அம்பானியோட காசு தான் அருணோட பாக்கெட்டுக்கு வருது. இந்த மாதிரி எக்கனாமியில் அமௌண்ட்டு சேமு, மணி சேமு. இந்த சேம் மணி தான் டிஃப்ரெண்ட் செக்டாருக்கு நடுவில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியல சார், என்ன சார் அது எப்படி சார் ஒரே அமௌண்ட்டு 2 பேருக்கு நடுவில் சுற்றிக்கிட்டே இருக்குது? சர்க்குலர் ஃப்ளோன்னு எதனால் சார் சொல்கிறீங்க? சிம்பிள் ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உனக்கு சர்க்குலர் ஃப்ளோ புரியும் கண்ணா. ஓகே 2 செக்டர் எக்கனாமி புரிஞ்சிச்சு. ஒரு எக்கனாமியில் 2 செக்டர். யார் அந்த 2 செக்டர்? கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கூட்ஸை கன்சியூம் பண்ணுறோம். இன்வெஸ்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர். சிம்பிளாக சொல்லணும் ஓகேவா? ஒரு இனிஷியலோட சொல்லணும்னா ஐ இருக்கும், சி இருக்கும். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரே அமௌண்ட்டு சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே எதனால் சார் சுற்றி வருது அதை நான் சொல்கிறேன். இங்கே பாரு, அருணுக்கிட்ட என்ன இருக்கும்? ஓகேவா? கன்சியூமர் செக்டார் கிட்ட என்ன இருக்குன்னா ஃபேக்டர் இன்புட்ஸ் இருக்குங்கண்ணா. ஓகேவா? ஃபேக்டர் இன்புட்ஸ் இருக்கணும். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது? ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள், தேவையான ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அதுதான் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே அருண் கிட்ட தான் அந்த ஃபேக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அருண் கிட்ட தான் உடல் உழைப்பு இருக்குது. ஓகேவா? தட் மீன்ஸ் அருண் போயிட்டு அம்பானிக்கு வேலை செஞ்சால் தான் அம்பானியால் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ அருண் கிட்ட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குண்ணா. ஓகேவா? அதாவது இது இருக்குது. ஓகே லேண்ட் இருக்குது, லேபர் இருக்குது, கேபிட்டல் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது யார் வச்சுக்கிறான்னா அருண் வச்சுக்கிறான். அப்போ அம்பானி கிட்ட என்ன இருக்குதுன்னா, அம்பானி அருணோட ஃபேக்டர்லாம் யூஸ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. தட் மீன்ஸ் அம்பானி கிட்ட கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குது. ஓகே ஸோ அருண் வந்து பார்த்தோன்னா அம்பானிக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை கொடுக்குறாரு. ஓகேவா? அவரோட உடல் உழைப்பை கொடுக்குறாரு. சிம்பிளிசிட்டிக்காக வெறும் லேபர் மட்டும்னு வச்சுப்போமே. அருண் அவரோட லேபரை போயிட்டு அம்பானிக்கு கொடுக்குறாரு. எதனால்? அருணோட லேபர் அருண் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, அவருக்கு சம்பளம் வராது. அப்போ அம்பானி கிட்ட போயிட்டு கொடுத்தா மட்டும்தான் அம்பானி சம்பளம் கொடுப்பாரு. ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு என்ன கொடுக்குறாரு? அவர்கிட்ட இருக்கிற உடல் உழைப்பு லேபர் கொடுக்குறாரு. ஓகேவா? இது சிம்பிளிசிட்டிக்காக சொல்கிறேன், பட் எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்பானி என்ன பண்ணுவார்னா அந்த லேபரை வாங்கிக்கிட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அகைன் அருணுக்கு தான் கொடுப்பாரு. அருணுக்கு இந்த சென்ஸ் அகைன் வந்து கன்சியூமர் செக்டருக்கு தான் கொடுப்பாங்க. கன்சியூமர் தான் சாப்பிட போகிறாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே ஸோ தட் மீன்ஸ் இங்கே பாருங்க கண்ணா, இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே 2 செக்டார் இருக்கா, அருணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அம்பானின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கரெக்டாக? அருணை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் செக்டார்னு சொல்லுவாங்க, அம்பானியை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்னு சொல்லுவாங்க. இப்போ அருண் கிட்ட என்ன கண்ணா இருக்குது? அருண் கிட்ட என்ன இருக்குது? ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இன்புட் அருண் கிட்ட இருக்குது. அந்த பொருள் யார்கிட்ட இருக்குதுன்னா அந்த பொருள் ப்ரொடியூஸ் பண்ணி யார் கையில் இருக்குன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அம்பானி கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸு அம்பானி ப்ரொடியூஸ் பண்ணி யாருக்கு கொடுப்பாரு? அவரே வச்சுப்பாரா கூடோனில் போட்டு? இல்லை, அருணுக்கு கொடுப்பாரு. தட் மீன்ஸ் இவர்கிட்ட இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸு அருணுக்கு கொடுப்பாரு கண்ணா. ஓகேவா? அருணுக்கு கொடுப்பாரு. ஓகே அருண் என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஃபேக்டர், இவர்கிட்ட இருக்கிற ஃபேக்டரை ஓகேவா அதாவது உடல் உழைப்பை அம்பானிக்கு கொடுப்பாரு. ஓகே அம்பானிக்கு அருண் ஃப்ரீயாக அவரோட ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை கொடுப்பாரா? அஃப்கோர்ஸ் இல்லை. ஸோ அதுக்காக அம்பானிக்கிட்டேருந்து சம்பளம் வாங்குவார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட். அஸ்யூம் அம்பானி அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட் 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே 100 ரூபா தான் அகெயின் அருண் வந்து பார்த்தோன்னா அவர் வாங்கின கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா யார் கொடுப்பா? அருண் கொடுப்பா. ஓகேவா? இந்த பேமெண்ட் 100 ரூபாய் எங்கேருந்து வரும்? சம்பளம் மாதிரி அம்பானிக்கிட்ட இருந்து தான் வரும். தட் மீன்ஸ் அம்பானிக்கு அவருக்கு 100 ரூபாய் கொடுக்குறது அம்பானிக்கிட்ட இருந்து வந்த காசு தான். ஓகேவா? எதனால் அம்பானிக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க? அம்பானி கூட்ஸ் அண்ட் சர்வீஸை சப்ளை பண்ணுறாரு. அந்த 100 ரூபாய் அருணுக்கு எப்படி இருந்து வந்துச்சு? அம்பானி சம்பளம் கொடுக்கும்போது இவர் போய் வேலை செஞ்சார், ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனும் கொடுத்தாரு. அதனால அம்பானி வந்து பார்த்தோன்னா இன்கம் கொடுத்தாரு. தட் மீன்ஸ் ஒரு செக்டாரோட இன்கம் இன்னொரு செக்டாரோட எக்ஸ்பென்ஸ் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அருணுக்கு என்ன கண்ணா இன்கம்? சேலரி.
அம்பானிக்கு எது எக்ஸ்பென்ஸு? சேலரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஆஃப் அருண் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அம்பானி. இப்போ அம்பானிக்கு என்ன இன்கமு? கூட்ஸ் அண்ட் சர்வீஸை செல் பண்ணால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம். தட் மீன்ஸ் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் அம்பானிக்கு இன்கம். அருணுக்கு என்ன எக்ஸ்பென்ஸு? பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 செக்டார் எக்கனாமியில் 2 செக்டாருக்கு நடுவில் ஒரே காசு போயிட்டு சுற்றி வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், எதனால் அருண் சீனா அருண் வச்சுக்கோங்க. அருண் ஓன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டரி இன்புட்ஸ். அம்பானி ஓன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, அருண் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க. ஓகேவா, அருண் வந்து காசு கொடுக்குறாங்க அம்பானிக்கு. எதுக்காக? ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கன்சியூம் பண்ணுறாங்க அருண். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக அம்பானிக்கு காசு கொடுக்குறாங்க. ஓகே, அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அருணுக்கு பே பண்ணுறாங்க. எதனால்? ஃபார் ஃபேக்டரி இன்புட்ஸ். அருண் வந்து போயிட்டு வேலை செஞ்சிருக்காரு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து சம்பளம் கொடுக்குறாரு. ஓகே, தட் மீன்ஸ் இன்கம் ஆஃப் அருண். ஓகே, இன்கம் ஆஃப் அருண் என்னது? சேலரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஃபர்ம், அப்படி இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர், அப்படி இல்லையா அம்பானி. ஓகேவா, அதே மாதிரி இன்கம் ஆஃப் அம்பானி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அருண். கூட்ஸ் அண்ட் சர்வீஸை விற்கிறதுனால அவருக்கு வர காசு இன்கம், இவருக்கு செலவாகிற காசு எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோன்னு சொல்கிறாங்கண்ணா. இங்கே பாருங்கள், சர்க்குலர் ஃப்ளோ இஸ் நத்திங் பட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஒரே காசு போயிட்டு வரும். இப்போ ஹவுஸ் ஹோல்டு செக்டாரு, ஓகே, ஹவுஸ் ஹோல்டு செக்டாரு வேலை செய்வாங்க. ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஃபேமுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஃபேமு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுப்பாங்கண்ணா. ஓகேவா, சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ஹவுஸ் ஹோல்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கான காசை இன் ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க, கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பொருளோட காசு மாதிரி வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபேம் கிட்டேருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு காசு எப்படி போகுது? சேலரி மூலமாக. ஹவுஸ் ஹோல்டு கிட்டேருந்து ஃபேமுக்கு எப்படி காசு வருது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குறது மூலமா. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இது எப்போ ட்ரூவாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா இன்கம் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஐ, அப்படி இல்லையா இன்கம் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சி. இது எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா when there is no leakages, no injections. No leakages, no injections. leakages அப்படின்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, என் பாக்கெட்டில் வர காசு ஃபுல்லாக அம்பானிக்கு போகாமல் என்கிட்ட இருக்குதுன்னா அது பேர் தான் லீக்கேஜஸ். எதனால்? அம்பானி கைக்கு ஃபுல்லாக போகாமல் லீக் ஆகிடுது. ஓகே, புரியலையா? இங்கே பாருங்கண்ணா, அம்பானி எனக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாருக்கண்ணா. ஓகேவா, அம்பானி எனக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு. ஓகே, இன்கேஸ் அருண்கிட்ட எந்த லீக்கேஜஸும் இல்லைன்னா இந்த 100 ரூபாய் அம்பானிக்கே போயிடும். எதனால்? அருண் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்கிடுவார். ஓகேவா, அருண் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்கிடுவார். இதே லீக்கேஜஸ் இருக்குது. லீக்கேஜஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, இந்த 100 ரூபாவை அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலவு பண்ணல. தட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணாமல் சேவ் பண்ணிக்கிட்டாரு. அருண் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா, 100 ரூபாய் பாக்கெட்டில் வருது, அதில் 20 ரூபாவை சேவ் பண்ணிக்கிட்டு, அதாவது ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, செலவு பண்ணாமல் ஃபியூச்சராக செலவு பண்ணிக்கலான்னு சேவ் பண்ணிக்கிட்டு மீதி 80 ரூபீஸ் மட்டும் செலவு பண்ணால் இதை தான் லீக்கேஜஸ்னு சொல்கிறாங்க. எதனால்? அம்பானி கொடுத்த 100 ரூபாய் அவர் கைக்கு ஃபுல்லாக வராமல் லீக் ஆகிட்டு வருது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸ்னு சொல்கிறாங்க. ஸோ லீக்கேஜஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சேவிங்ஸ்னு வந்து எடுத்துக்க வேண்டியதான். சார் சேவிங்ஸை மட்டும் தான் லீக்கேஜஸ்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லை, ஈவன் டேக்ஸ் கூட இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு நீ ஏதாச்சும் டேக்ஸ் பே பண்ணுற, சம்பளம் 100 ரூபாய் வாங்கிட்டு அதில் 30 ரூபா கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுத்துட்டேன்னா மீதி 70 ரூபா தான் செலவு பண்ணுவேன், 70 ரூபா தான் அம்பானிக்கு போகும். தட் மீன்ஸ் டேக்ஸுமே லீக்கேஜஸ். பட் அந்த டேக்ஸை நான் இங்கே கொண்டுட்டு வரல. எதனால்? அது 3 செக்டார் எக்கனாமி. மோடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் ஒரு செக்டார்னு சொல்லிட்டு நீ சொன்னா அந்த இடத்துல டேக்ஸுமே வந்து ஒரு லீக்கேஜஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அதனால நான் டேக்ஸை கொண்டுட்டு வரலக்கண்ணா. ஓகே, ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லீக்கேஜஸும் பண்ணல, எந்த சேவிங்ஸும் பண்ணலன்னா இந்த ஈக்குவேஷன் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இன்ஜெக்ஷன் கண்ணா. இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் வேலையே செய்யாமல் எனக்கு காசு வருதுன்னா அது பேர் தான் இன்ஜெக்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்பானி 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா, அம்பானி 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் அம்பானிக்கு அருண் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது 120 ரூபா. யாரோ ஒருத்தவன் 20 ரூபா இன்ஜெக்ட் பண்ணிட்டான். ஓகேவா, எப்படா அது? அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு 100 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தான். அருண் எப்படி அப்போ 120 ரூபா செலவு பண்ணுறான்னா 20 ரூபா இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, புதுசாக உள்ளார காசு கொண்டுட்டு வந்திருக்காங்க. யார் காசு கொண்டுட்டு வந்தா? கவர்மெண்ட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே செய்யாமல் கவர்மெண்ட்டும் ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா, கவர்மெண்ட் ஏதாச்சும் சப்சிடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் வேலை செஞ்சு வாங்கின காசுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று எனக்கு வருது. நான் அம்பானிக்கிட்ட வேலை செஞ்சு எவ்வளோ காசு வாங்கினேன்? 100 ரூபா. ஓகேவா, பட் அதுக்கும் மேலே எனக்கு ஏதாச்சும் வருதுன்னா அதுதான் இன்ஜெக்ஷன். ஓகே, அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எதுவும் இல்லைனா 100 = 100 தான். இன்ஜெக்ஷனும் லீக்கேஜஸும் எதுவும் இல்லைனா 100 ரூபீஸ் அருண் ஏர்ன் பண்ணுறதை அப்படியே செலவு பண்ணுறாரு. லீக்கேஜஸ் இருக்குன்னா 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுறதுல வெறும் 80 ரூபீஸ் தான் செலவு பண்ணுவார். ஓகே, தட் மீன்ஸ் என்னோட இன்கம் 100னா அம்பானியோட இன்கம் 80. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. ஸோ சேவிங்ஸ் இருக்கும்போது
இந்த சர்க்குலர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் இருக்கும்போது ஓகேவா, அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு 100 ரூபா கொடுத்தாங்கன்னா அம்பானிக்கு 120 ரூபா போகுது. எதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா. ஸோ இன்ஜெக்ஷன், ஸோ அந்த மாதிரி லீக்கேஜஸும் இன்ஜெக்ஷனும் இல்லைனால் மட்டும்தான் இந்த சர்க்குலர் ஃப்ளோ வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 மார்க்குன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாரு, சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்னா ஒன்றும் இல்லைக்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அது என்ன சரி, எல்லாமே ஃபேக்டர் பேமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த கண்ட்ரியில் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு பே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டுக்கு ரெண்ட்டு, லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட். இது எதோட மேட்ச் ஆகும்னா ஹவுஸ் ஹோல்டு இன்கமோட மேட்ச் ஆகும். ஓகே, இதை தாண்டி எந்த இன்கமும் இல்லை, இன்ஜெக்ஷன் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி கொடுத்து தான் அருணுக்கு இன்கம், கவர்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஓகேவா, அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அருண் செலவு பண்ணுறாரு. பிகாஸ் தெர் இஸ் நோ லீக்கேஜஸ், நோ சேவிங்ஸ். ஓகேவா, ஸோ அருண் செலவு பண்ணுறது எல்லாமே அம்பானிக்கு இன்கம், ஃபர்ம் இன்கம். ஓகேவா, அம்பானிக்கு இன்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அம்பானி அவர் கொடுத்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ, அதான் வேல்யூ ஆஃப் அவுட்புட்னு சொல்கிறாங்க. ஸோ சர்க்குலர் ஃப்ளோனா ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஐடியலி when there is no leakages, when there is no injection, எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அருண் வாங்குற சம்பளமும் சரி, அம்பானி பே பண்ணுற சம்பளமும், அருணோட இன்கமும், அருணோட செலவும், அம்பானியோட இன்கமும், அம்பானி ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீஸும் ஒரே வேல்யூவோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி. இது ஒரு சின்ன கான்செப்ட், இன்னுமே கெனிஷியன் தியரிக்கு நான் போல, இந்த கான்செப்டை மண்டையில் வச்சிருந்தா மட்டும்தான் நான் கெனிஷியன் தியரியில் பேச போகிற கான்செப்ட்லாம் உனக்கு புரியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அசம்ஷன் எடுத்துருக்கோம், 2 செக்டார் எக்கனாமின்னு சொல்லிட்டு. ஒரு எக்கனாமியில் 2 செக்டார் தான் இருக்கிறது. என்ன 2 செக்டார்? சிஐஇ, ஹவுஸ் ஹோல்டு, ஃபர்மு, கன்சியூமர், இன்வெஸ்டர். ஓகேவா, அந்த 2 செக்டாருக்குள்ளார ஒரே காசு சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு செக்டார் கிட்ட ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும், இன்னொரு செக்டார் கிட்ட கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மாறி காசு கொடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணின்னு சொல்கிறாங்கண்ணா. ஸோ இது புரிஞ்சிச்சா? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கெனிஷியன் தியரி பார்க்க போகிறோம். ஓகே, எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? இங்கே பாருங்கள், இப்போ தான் இந்த யூனிட்டோட கோர் கான்செப்டே வந்திருக்கும். இது வரைக்கும் படித்தது எல்லாமே ட்ரைலர் தான். என்னென்ன படித்தேன்? பேக்ரவுண்ட் பார்த்தேன், சும்மா ஹிஸ்ட்ரி பார்த்தேன். 2 செக்டார் எக்கனாமி அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க? 2 செக்டார் எக்கனாமியில் எப்படி சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி ஆப்ரேட் ஆகும்னு படித்தோம். ஓகே, இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெனிஷியன் தியரி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஜேஎம் கீன்ஸு 1936 அமெரிக்காவில் ரிசெஷன் டைமில் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கோட கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம் கண்ணா. என்ன புக் அது? ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். ஓகேவா, சரி, அவர் அந்த புக்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 2 செக்டார் எக்கனாமியில், ஓகேவா, ஒரு 2 செக்டார் எக்கனாமியில் கரெக்டான நேஷனல் இன்கம்மை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே, நேஷனல் இன்கம் எப்போ ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாரு, ஈக்லிபிரியம் அப்படின்ற வார்த்தை எக்கனாமிக்ஸில் இப்போ தான் நான் உனக்கு ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னு இல்லை. ஓகேவா, ஈக்லிபிரியம் ப்ரைஸ் நீ கண்டுபிடிச்சேன். மைக்ரோ எக்கனாமிக்ஸில் ஈக்லிபிரியம் ப்ரைஸ் கண்டுபிடிச்சேன். எப்படி டிமாண்டும் சப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகும், அதான் ஈக்லிபிரியம் ப்ரைஸ். ஈக்லிபிரியம் அப்படின்னா என்னடா அர்த்தம்? அந்த பாயிண்ட்லேருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான டெண்டன்சியே இருக்கக்கூடாது, சேஞ்சே ஆகக்கூடாது. அதுக்கு மேலே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும், அதுக்கு கீழே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அதுதான் ஈக்லிபிரியம்னு பார்த்தோம். கரெக்டாக, ஈக்லிபிரியம் ப்ரைஸ் உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். எப்படி டிமாண்டு சப்ளைக்காகவும் மீட் ஆகிற இடம் தான் ஈக்லிபிரியம் ப்ரைஸ். ஓகே, அதே மாதிரி ஈக்லிபிரியம் அவுட்புட்டும் உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா, ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன்லாம் படித்தேன். என்ன படித்தேன்? வென் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி, இந்த மாதிரிலாம் படித்தேன். கரெக்டாக, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அவுட்புட் லெவலுக்கு மேலே போனாலும் ப்ராஃபிட் கம்மியாகும், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் கம்மியாகும். அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லையும் ஒரு ஈக்லிபிரியமாக நீ கண்டுபிடிக்க போகிறக்கண்ணா. என்ன ஈக்லிபிரியம்னா நேஷனல் இன்கம் ஈக்லிபிரியம். ஓகேவா, நேஷனல் இன்கம் எப்போ ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும்? ஓகேவா, அந்த ஸ்டேட்டுக்கு மேலே போனாலும் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிடிபின்னு வச்சுக்கோங்களா, ஒரு 4 ட்ரில்லியன் ஜிடிபி, அந்த ஜிடிபிக்கு மேலே ஏர்ன் பண்ணாலும் பிரச்சனை, கீழே ஏர்ன் பண்ணாலும் பிரச்சனை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு எப்போ ஒரு நேஷனல் இன்கம் வரும், கரெக்டான ஸ்டேட்டுக்கு எப்போ நேஷனல் இன்கம் வரும், எது கரெக்டான ஸ்டேட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கண்ணா. ஓகேவா, ஒரு ஈக்குவேஷன் தான். பட் என்னதுன்னா பார்க்கறதுக்கு மல்டிபிள் ஈக்குவேஷன் 1 2 3 4 5 6 ஏதோ 6 ஈக்குவேஷன் மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், டிஃப்ரெண்ட் மாறு விஷயத்தில் சொல்கிறாரு. ஓகேவா, வென் அக்ரிகேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் டிமாண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, ஒரு கண்ட்ரியில் ஓகே டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எவ்வளோ தூரம் சப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக டிமாண்ட் இருக்குதுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா அப்படின்ற கண்ட்ரியில் இப்போ எவ்வளோப்பா இந்தியாவோட ஜிடிபி, இந்தியாவோட இன்கம் எவ்வளோ? 4 ட்ரில்லியன். ஓகே, அசியூம் $4 trillion வச்சுக்கோங்களா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தப்பா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் இன்கமா இல்லையா? கீன்ஸ் எப்படி சொல்கிறாருன்னா மேட்ச் பண்ணுங்கள். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை அப்படின்னா என்னதுடா? அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிடிபினா என்னது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, அக்ரிகேட் சப்ளைனா என்னது? சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஜிடிபி இஸ் நத்திங் பட் அக்ரிகேட் சப்ளைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களா. இந்த அக்ரிகேட் சப்ளை டிமாண்டோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அக்ரிகேட் டிமாண்ட், இந்தியாவில் மக்கள் எவ்வளோ பொருளை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, டிமாண்ட் இருக்குது. ஓகே,
4 ட்ரில்லியன் இருக்குதுன்னா சூப்பர் கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா சூப்பர் இந்தியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் இன்கம் அச்சீவ் பண்ணிட்டீங்க. கரெக்டான இன்கம் தான் இது. இதுக்கு மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, கீழே வந்து இதுக்கு மேலே போனாலும் பிரச்சனை, கீழே வந்தாலும் பிரச்சனை. மேலே போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி எடுக்கணும், கீழே வந்துச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, கவர்மெண்ட் சும்மாவே இருக்கணும். இன்கேஸ் இதில் மிஸ் மேட்ச் வருதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வாங்க, மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீன்ஸோட தியரி கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீன்ஸோட தியரி. இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, AD = AS, இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ஓகே, பட் என்ன அதனால் இதை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த ஃபுல் எக்ஸ்பேன்ஷனையும் ஃபுல் எலாபரேஷனையும் நம்ம இன்னும் படிக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாருன்னா எப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டு அச்சீவ் பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரி அவங்களோட நேஷனல் இன்கம்மை எப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்கன்னா when aggregate supply of goods and service is equal to aggregate demand of goods and service. ஓகே, இப்போ இதுக்கு இன்னொரு நேம் இருக்குதுண்ணா. அக்ரிகேட் சப்ளை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான். ஓகே, ஃபர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான். டூ செக்டர் எக்கனாமியில் ஃபர்ம் இருப்பாங்க, ஹவுஸ் ஹோல்டு இருப்பாங்க. இந்த சப்ளை அப்படின்றது யாரோட சைடு அப்படின்னா ஃபர்மோட சைடு. ஓகேவா, அந்த பிஸ்னஸ் மேனு எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்காங்களோ அதுதான் ஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த பிளான் வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஹோல்டோட எக்ஸ்பெண்டிச்சர் பிளானோட மீட் ஆகணும். தட் மீன்ஸ் அக்ரிகேட் AS = AD. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா அம்பானியோட ப்ரொடக்ஷன் பிளான், அம்பானி எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்காரோ அதே பிளானை நானும் வச்சுக்கணும். அருணும் வந்து பார்த்தோன்னா அது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணலாம், அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கும் பிளான் இருக்கணும். தட் மீன்ஸ் நீ இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான் should equal to households expenditure plan. Households expenditure is nothing but demand கண்ணா. ஓகேவா, இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா அவுட்புட் ப்ரொடியூஸ்டு. ஓகேவா, நான் எவ்வளோ தூரம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறனோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் மூலமாக கன்சியூம் ஆகணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் அவுட்புட் ப்ரொடியூஸ்டு ஷுட் மேட்ச் வித் குவான்டிட்டி டிமாண்ட். ஓகே, இப்படியும் சொல்லலாம். இது ரெண்டுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஓகே, இந்த AS = ADயை எப்படி வந்து பார்த்தோன்னா மாற்றுறாங்கன்னு பாரு, எப்படி இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு பாரு கண்ணா. இங்கே பாரு, அக்ரிகேட் சப்ளை இஸ் நத்திங் பட் நேஷனல் இன்கம். ஓகேவா, அக்ரிகேட் சப்ளை தான் நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க. நீ நேஷனல் இன்கம் சாப்டரில் படித்த கரெக்டாக. நேஷனல் இன்கம்க்கு மீனிங் என்னக்கன்னா வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் பை எ கண்ட்ரி. ஓகேவா, ஸோ ஒரு கண்ட்ரி எவ்வளோ தூரம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்கண்ணா. தட் மீன்ஸ் இங்கே பாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளையை நேஷனல் இன்கம்னு சொல்லலாம். கரெக்டாக, ஸோ அக்ரிகேட் சப்ளை இஸ் நத்திங் பட் ஒய். எப்பவுமே எக்கனாமிக்ஸில் இன்கம்மை ஒய்ன்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே, எதனாலும் தெரியல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, நம்மளும் ஃபார்மெட் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இன்கமுக்கு ஐ இல்லைக்கண்ணா, ஒய். ஓகேவா, ஸோ அப்போ அக்ரிகேட் சப்ளை. ஓகே, இங்கே பாரு, இது எல்லாமே சப்ளை சைடுக்கண்ணா, இது எல்லாமே சப்ளை சைடு, இது எல்லாமே டிமாண்ட் சைடு. இது எல்லாத்தையும் சப்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம்னு வச்சுக்கோங்களா. பட் என்னன்னா டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. அதே மாதிரி RHSல இருக்கிறது எல்லாமே டிமாண்டு, அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன். இதன் நீ சப்ளைன்னு சொல்லலாம், ஃபர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான்னு சொல்லலாம், அவுட்புட் ப்ரொடியூஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லையா நேஷனல் இன்கம்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் அக்ரிகேட் சப்ளை இஸ் நத்திங் பட் நேஷனல் இன்கம். ஸோ நீ LHSல ஒய்னு போடலாம் கண்ணா. LHSல நீ ஒய்னு போடலாம். திஸ் நேஷனல் இன்கம் ஷுட் மேட்ச் வித் அக்ரிகேட் டிமாண்ட். இந்த அக்ரிகேட் டிமாண்டை ரெண்டு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பார். ஓகேவா, கீன்ஸ் ரெண்டு விதமாக பிரிப்பார். அக்ரிகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, டோட்டல் டிமாண்ட் இன் அ கண்ட்ரி. ஓகேவா, ஸோ மக்கள் மொத்தமாக ஒரு ரெண்டு விதமான பொருளுக்கு டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரெண்டு விதமான பொருள் மக்களுக்கு தேவைக்கண்ணா. ஒன்று கன்சியூமர் குட்ஸ், கன்சியூமர் குட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே கன்சியூம் பண்ணிவிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் காரு. ஓகேவா, இந்த மாதிரி பொருளுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னா அதுதான் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் கூட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு எந்த ப்ரொடக்ஷனும் பண்ணல, அந்த கூட்ஸை நான் கன்சியூம் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் கூட்ஸு ப்ளஸ் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ்னால் ஒன்றும் இல்லைனா அதுவும் கூட்ஸ் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நான் ஃபியூச்சரில் நிறைய கூட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங். ஓகேவா, அந்த மாதிரி பில்டிங்கு, அந்த மாதிரி மிஷினரியை வச்சு நான் இன்றைக்கே கன்சியூம் பண்ண மாட்டேன், ஃபியூச்சரில் இன்னுமே நிறைய சர்வீசஸ் பண்ணுவோம், இன்னுமே நிறைய கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் டிமாண்ட் அப்படின்றது ரெண்டு விதமான பொருளுக்கு டிமாண்ட் இருக்கலாம். எய்தர் கன்சியூமர் கூட்ஸுக்கும் டிமாண்ட் இருக்கலாம், அதுவுமே ஏடிக்குள்ளார தான் வரும், அக்ரிகேட் டிமாண்ட்குள்ளார தான் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸுக்கும் டிமாண்ட் இருக்கலாம் கண்ணா. ஓகேவா, ஸோ கன்சியூமர் குட்ஸோட டிமாண்டை சீன்னு சொல்கிறாரு. ஓகேவா, கீன்ஸு சீன்னு சொல்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸோட டிமாண்டை ஐன்னு சொல்கிறாருக்கண்ணா. ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் நீ ஏடி அப்படின்றத எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா ஏடி ஃபார் சி ப்ளஸ் ஏடி ஃபார் ஐ, அப்படியே சிம்பிளாக சி ப்ளஸ் ஐன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏஎஸ் எப்படி எழுதணும், ஒய்னு எழுதணும். ஓகே, எதனால் இன்கமோட நேஷனல் இன்கமோட டெஃபினேஷனே வந்து என்னன்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். ஓகேவா, ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை நான் வந்து இன்கம்னு எழுதலாம். அப்படி இல்லையா அதே மாதிரி அக்ரிகேட் டிமாண்டை
அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் சி ப்ளஸ் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் ஐன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். அகைன் இங்கே பாருங்கள் இந்த ஒய்யை அகைன் நான் எப்படி எழுதலாம்னா சி ப்ளஸ் எஸ்ஸாக எழுதலாம் கண்ணா. அதாவது ஒன்றும் இல்லை, ஒய் மேபி ஓகேவா, என்னோட இன்கம்மை நான் எய்தர் செலவு பண்ணலாம், என் பாக்கெட்டுக்கு 100 ரூபா வந்துச்சா அதுதானே இன்கம்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அந்த 100 ரூபா என் பாக்கெட்டுக்குள்ளார வந்துச்சுன்னா அகெயின் நான் வந்து பார்த்தோன்னா என் பாக்கெட்லேருந்து வெளியே எடுத்து செலவு பண்ணலாம் ஓகேவா. அதுதான் வந்து பார்த்தோன்னா கன்சம்ஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லையா என் பாக்கெட்டுக்குள்ளாரையே நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லையா பேங்க்கில் எஃப்டி போடலாம், அப்படி இல்லையா நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் போடலாம். அது பேர் தான் வந்து பார்த்தோன்னா செலவு பண்ணாத காசு சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ தட் மீன்ஸ் நான் இன்கம்னு சொன்னாலும் 100 ரூபான்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்படி இல்லையா நான் 60 ரூபா செலவு பண்ணிவிட்டு 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். ஸோ 60 + 40ன்னு சொன்னாலும் ஒன்று தான் ஓகேவா. ரெண்டுத்துக்கும் வந்து ஃபைனல் ஆன்சர் 100 தான் கண்ணா. ஸோ தட் மீன்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஏஎஸ்ஐ ஓகேவா, ஏஎஸ்ஐ நீ ஒய்ன்னு சொல்லலாம் ஓகே. அப்படி இல்லை அக்ரிகேட் சப்ளையை சி ப்ளஸ் எஸ்ன்னு சொல்லலாம் கண்ணா, சி ப்ளஸ் எஸ்ன்னு சொல்லலாம் ஓகே. எதுக்காக இப்போ நான் அக்ரிகேட் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவலாக வந்து எப்படி சொல்கிறது, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் படி எனக்கு என்ன தெரியும், ஈக்குவலாக இன்கம் போகுதுன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி சப்ளை பண்ணுறாரு 1 கோடி ருப்பீஸ்க்கு ஓகேவா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்ளை பண்ணுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா 1 கோடி ருப்பீஸ்க்கு இன்கம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, எக்கனாமியில் இன்கம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது எய்தர் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்கலாம் ஓகேவா, ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட்டாக பே பண்ணிருக்கலாம், லேண்டுக்கு ரெண்டாக பே பண்ணிருக்கலாம், இல்லை அருண் மாதிரி எம்ப்ளாய்க்கு சேலரியாக பே பண்ணிருக்கலாம். ஸோ அப்போனா அம்பானி சப்ளை பண்ணதை நான் அந்த கண்ட்ரியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இன்கம்னு சொல்லலாம். அந்த இன்கம் எல்லாமே பீப்புள் எய்தர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தோன்னா கன்சம்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே. ஸோ தட் மீன்ஸ் ஏஎஸ்னு சொன்னாலும் ஒன்று தான், ஒய்னு சொன்னாலும் ஒன்று தான், சி ப்ளஸ் எஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான் ஓகே. ஸோ தட் மீன்ஸ் எல்ஹெச்எஸில் உனக்கு இப்போ டவுட் இல்லை ஓகே. எல்ஹெச்எஸில் டவுட் இல்லை. நான் எல்ஹெச்எஸில் என்னென்னு போடலாம்னா அவுட்புட் ப்ரொடியூஸ்னு போட்டாலும் ஒன்று தான், ஃபர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் பிளான்னு போட்டாலும் ஒன்று தான், ஏஎஸ்னு போட்டாலும் ஒன்று தான், ஒய்னு போட்டாலும் ஒன்று தான். ஒய் ஆர் ஓகேவா, ஒய் ஆர் சி ப்ளஸ் எஸ் எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பாரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடின்னு போட்டாலும் ஒன்று தான், எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் போட்டாலும் ஒன்று தான், குவான்டிட்டி டிமாண்ட்னு போட்டாலும் ஒன்று தான், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏடி ஃபார் சி ப்ளஸ் ஏடி ஃபார் ஐ அப்படி இல்லையா சி ப்ளஸ் ஐன்னு போட்டாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் ஓகேவா. ஸோ இத்தனை ஈக்குவேஷன் இருக்குண்ணா. பட் ஃபேமஸாக எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த 3 தான் ஓகேவா. ஃபேமஸாக எப்படி சொல்லுவாங்கன்னா எய்தர் ஏடி ஈக்குவல் டு ஏஎஸ், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணலாம். அப்படி இல்லையா ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ, இதுவும் ஒரு பாப்புலராக யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன். அப்படி இல்லையா சி ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ஓகே. எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான் கண்ணா. ஸோ மார்வேஷன் தானே வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இல்லை, ஒரே மீனிங் தான் வித் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் ஓகே. சரி ஓகே, இங்கே பாருங்கள் இவர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சியும் கேன்சல் பண்ணிக்கிறாருக்கண்ணா ஓகேவா. இந்த சி என்னது ஓகேவா கன்சம்ஷன், இந்த சி என்னது அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் ஓகேவா. சியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நெட்டாக என்ன இருக்கும்னா சேவிங்ஸ் இருக்கும் ஓகேவா, மக்களோட சேவிங்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் இருக்கும் ஓகே. ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆனாலே போதும் ஓகேவா. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஏடி ஈக்குவல் டு ஏஎஸ்னு சொல்லாமல் ஈவன் சிம்பிளிஃபை பண்ணி இவர் என்ன சொல்கிறாருன்னா பீப்புளோட சேவிங்ஸ்க்கு ஈக்குவலாக பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகணும், அதுக்கான டிமாண்ட் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்க்கான டிமாண்ட் இருக்கணும், மிஷினரிக்கான டிமாண்ட் இருக்கணும்னு சொல்கிறார் ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம், கெய்னீசியன் ஈக்லிபிரியம் ஓகேவா. தட் மீன்ஸ் கெய்னீசியன் ஈக்லிபிரியம் எப்போ கண்ணா அச்சீவ் பண்ணுவோம், இங்கே பாரு அவ்வளோதான் சொல்ல போனால் டு பி ஆனஸ் முடிஞ்சிச்சு அண்ணா. சாப்டர் க்ளோஸு, இதோட சாப்டர் க்ளோஸு. சரி அப்போனா இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் இதே டேட்டாவை இப்போ நான் இங்கே சொல்கிறேன்ல எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்கிறேன்ல, இந்த டேட்டாவை கிராஃபில் பிளாட் பண்ணி நான் உனக்கு சொல்லி தர போகிறேன் ஓகேவா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்கஷன் மாதிரி போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட சின்ன யூஸ் கேஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன யூஸ் கேஸை பார்த்துட்டு முடிஞ்சுக்கலாம். டு பி ஆனஸ்ட் ஒரு 80% ஆஃப் த கண்டென்ட் உனக்கு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம். இன்னும் 20% ஆஃப் த கண்டென்ட் இருக்குது. இதே விஷயத்தை கிராஃபில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன்லேருந்து வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ்டு ஈக்குவேஷன் இருக்கான்னு பார்க்க போகிறோம் ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளைன்னு ஒரு டிரைவ்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அது ரெண்டும் முடிச்சிட்டோம்னா 80% முடிஞ்சிச்சு, 20% முடிஞ்சிச்சு, 100% முடிச்சிட்டோம். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சம் சால்வ் பண்ணலாம் ஓகேவா. இங்கே பாருங்கள் அவ்வளோதான்ப்பா ஓகே. டு பி ஆனஸ்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. இது ரெண்டும் ஓகே, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தியரி தான், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் கேட்க மாட்டான் ஓகே. பட் இதெல்லாம் தான் உனக்கு கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீ கிராஃபில் எப்படி தெரியுமா நான் பிளாட் பண்ணணும், அக்ரிகேட் சப்ளையை பிளாட் பண்ணிவிட்டு அக்ரிகேட் டிமாண்டை பிளாட் பண்ணிவிட்டு ரெண்டுமே எங்கே மீட் ஆகுதுன்னு பாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெய்னீசியன் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க ஓகேவா. அப்படி இல்லையா நீ அக்ரிகேட் சப்ளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கிறதுக்கு சி கண்டுபிடிக்கணும், எஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி அக்ரிகேட் டிமாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சி கண்டுபிடிக்கணும், ஐ கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஓகேவா. தட் மீன்ஸ் சி ப்ளஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் நீ வரையணும், சி ப்ளஸ் ஐன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் வரையணும். இது ரெண்டுமே மீட் ஆகிற இடம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெய்னீசியன் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க ஓகே. இப்போ பாரு, ஸோ இது ஆக்சுவலாக நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக நீ புக்கில் லைன் பை லைன் படிக்க வேணாக்கண்ணா, ஒரு டைம் கோ த்ரூ படிக்கும். எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உனக்கு சின்னதாக எழுதி வச்சிருக்கேன்ல, இங்கே பாரு அகே நான் சொல்கிறேன்.
நீ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு என் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, ஓகேவா? என் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு. பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு கண்டிப்பாக நோட் எடுமா, ஓகேவா? நோட் எடுத்து அட்லீஸ்ட் நேஷனல் இன்கம்க்கு நான் சொல்கிறேன், நேஷனல் இன்கம்க்கு நான் இன்னுமே கொஞ்சம் நல்லா சம்மரைஸ்டு வெர்ஷனில் நான் வந்து இந்த மாதிரிலாம் உனக்கு நான் எழுதுவேன், ஓகேவா? அது உன் நோட்டில் நீயும் எழுது, ஓகேவா? அது ஒரு கரெக்டாக ஒரு பேப்பர் மாதிரி கீழ்ச்சி நீ ஒட்டிக்கோ, உன் புக்கில் ஒட்டிக்கோ. எதனால் அப்படின்னா உன் புக்கில் கொச்சன்னு இருக்கும், பயந்துருவேன், என்னடா இது என்னென்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் டு பி ஆனஸ்ட் அதோட கண்டென்ட், கோர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த கோர் கண்டென்ட்டை மட்டும் நீ என்ன பண்ணு, காப்பி பண்ணி உன் நோட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோ, அப்போ தான் உனக்கு புரியும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக புக் எடுத்து படிச்சனா சில பேருக்கு புரியும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாது, பயந்துருவாங்க, ஓகே? ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிச்சுக்கண்ணா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபில், ஓகேவா? சி எப்படி இருக்கும், கன்சம்ஷன் எப்படி இருக்கும், சி அப்படின்றத ஒரு கிராஃபில் நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ் எப்படி இருக்கும், இங்கே பாருங்கள், எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். சி ப்ளஸ் ஐ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். சி ப்ளஸ் எஸ் எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிராஃபில் போட்டு, இங்கே பாருங்கள், சி ப்ளஸ் ஐயையும் சி ப்ளஸ் எஸ்ஸையும் ஒரே கிராஃபில் போட்டு அது மீட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈக்குலிபிரியமாக நம்ம கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்ல போகிறேங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபுல் டிஸ்கஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படின்னா என்ன, கன்சம்ஷன், ஓகேவா? அதை நம்ம எப்படி வந்து கிராஃபில் போடுறது, ஐயை எப்படி கிராஃபில் போடுறது, எஸ்ஐ எப்படி கிராஃபில் போடுறது, ஓகேவா? அதுக்கப்புறம் சி ப்ளஸ் ஐயும் சி ப்ளஸ் எஸ்ஸையும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணுறது, எப்படி ஒரு கிராஃபில் கெனிஷியன் ஈக்குலிபிரியமை நம்ம வந்து பிளாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம், ஓகே? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர், ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு எக்கனாமியில் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசெஷன் வரும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வரும், டிஃப்ளேஷன் வரும். ஸோ கெனிஷியன், அதாவது கீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஹேண்டில் பண்ணணும், கவர்மெண்ட் எதுக்கு மிச்சர் சாப்பிடக்கூடாது, கவர்மெண்ட் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசிலாம் கொண்டுட்டு வரணும், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த டெப்த்தை நம்ம படிக்க போகிறோம்னா, ஓகேவா? ஸோ கெனிஷியன் தியரி முடிஞ்சிருச்சு, கோர் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஃப் மட்டும்தான். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? இங்கே பாருங்கள், சொல்ல போனால் நம்ம கெனிஷியன் தியரி முடிச்சாச்சுக்கண்ணா, ஓகேவா? கீன்ஸ் என்ன சொல்கிறாரு, அவரோட கோர் கான்செப்ட் எல்லாமே பார்த்தாச்சு. அப்புறம் வேறு என்ன சார் படிக்க போகிறோம் அப்படின்னா அதே கான்செப்டை தான் நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தில் வேற ஒரு ப்ரெசன்டேஷனில் படிக்க போகிறோம், கிராஃபில் படிக்க போகிறோம் கண்ணா, ஓகே? சொல்லப்போனால் உனக்கு இதோட கிராஃப் தான் ரொம்ப முக்கியம், ஓகே? கிராஃப் உனக்கு எக்ஸாமில் வரைய சொல்ல மாட்டான், பட் அந்த கிராஃபில் நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் வரும் கண்ணா, ஓகே? ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக ரிவிஷன் பண்ணுறேன். கீன்ஸ் என்னப்பா சொல்கிறாரு, ஈக்லிபிரியம் ஸ்டேட்டு, ஈக்லிபிரியம் அவுட்புட், ஈக்லிபிரியம் இன்கம் எப்போ அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. சிம்பிளாக ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். எப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரியோட அக்ரிகேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்ரிகேட் டிமாண்டோட மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான சப்ளை, கரெக்டான இன்கம்னு சொல்கிறாரு, ஓகே? அகைன் வந்து இப்போ அக்ரிகேட் சப்ளைக்கு இன்னொரு நேம் என்னதுன்னா நேஷனல் இன்கம், ஓகேவா? நேஷனல் இன்கமுக்கு என்னடா டெஃபினேஷன் நம்ம வந்து சாப்டர் 1ல் படித்தோம், வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், கரெக்டாக? ஸோ இப்போ எல்ஹெச்எஸ்ல ஏஎஸ்ன்னு போட்டாலும் ஒன்று தான், ஒய்இ நேஷனல் இன்கம்னு போட்டாலும் ஒன்று தான். இல்லை நேஷனல் இன்கமே இவர் இன்னும் எப்படி வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா சி ப்ளஸ் எஸ்ன்னு சொல்கிறாரு. இன்கம்னா என்னதுடா, நீ செலவு பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு ரெண்டுமே சேர்த்தா தான் நீ வாங்கின இன்கம் வரும், ஓகே? ஸோ தட் மீன்ஸ் வந்து ஒய்னு சொன்னாலும் ஒன்று தான், அப்படி இல்லையா கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான், ஓகே? ஸோ தட் மீன்ஸ் எல்ஹெச்எஸ்ல நான் ஏஎஸ்ன்னு போடலாம், ஒய்னு போடலாம், சி ப்ளஸ் எஸ்ன்னு போடலாம், கரெக்டாக? ஸோ இட் ஷுட் மேட்ச் வித் ஆர்ஹெச்எஸ் என்னது டிமாண்ட், ஓகே? இவர் அகைன் டிமாண்டை பிரேக் டவுன் பண்ணுறாரு. எப்படி பிரேக் டவுன் பண்ணுறாரு, அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் கூட்ஸ், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ். கன்சியூமர் கூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீ வாங்குற பொருள், ஓகேவா? நீ சாப்பிட்ற ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸு, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, காரு, பைக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ். இதையும் டிமாண்ட் தான் சொல்லுவாங்க, ஓகேவா? ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், மிஷினரி, பில்டிங்கு, ஓகே? நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ நீ ஏடியை எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னா சி ப்ளஸ் ஐன்னு சொல்லலாம், ஓகே? ஸோ தட் மீன்ஸ் இந்த ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடியை அகைன் ஃபர்தராக எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்னா சி ப்ளஸ் எஸ் மஸ்ட் மேட்ச் வித் சி ப்ளஸ் ஐ, அப்போ தான் நம்மளால ஈக்லிபிரியம் இன்கமாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறார், ஓகே? இப்போ இதே தான் இந்த சி ப்ளஸ் எஸ் சி ப்ளஸ் ஐ இருக்கா, இதை நீ கிராஃபில் பிளாட் பண்ண போகிறக்கண்ணா. ஸோ தட் மீன்ஸ் கிராஃபில் நீ ஒரு லைன் வரையணும், ஓகே? ஃபஸ்ட்டு கன்சம்ஷனுக்கு ஒரு லைன் வந்து எப்படி வரையணும்னு கற்றுக்கணும். கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை எப்படி கிராஃபில் பிளாட் பண்ணணும், சேவிங்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி கிராஃபில் பிளாட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை எப்படி கிராஃபில் பிளாட் பண்ணணும், சி ப்ளஸ் ஐயை எப்படி ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் எப்படி லைன் வரும், சி ப்ளஸ் எஸ் சி ப்ளஸ் ஐக்கு என்ன லைன் வரும், ரெண்டு லைனையும் நம்ம மேட்ச் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் மேட்ச் ஆகிற பாயிண்ட் சி ப்ளஸ் எஸும் சி ப்ளஸ் ஐயும் ஏஎஸும் ஏடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் இன்கம்னு சொல்ல போகிறோம். பார்ப்போமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா, ஓகேவா? என்ன கேட்டிங்கன்னா இதுலேருந்து மோஸ்ட்டாக கொஸ்டின் வராது. இப்போ நம்ம படிக்க போகிறல கிராஃப், அந்த கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன்லேருந்து தான் நிறைய கொஸ்டின் வரும் கண்ணா. எதனால் நீ கிராஃபை படிக்கும்போது மல்டிபிள் ஃபார்முலா, மல்டிபிள் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுக்கிட்டே வரும், ஓகே? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை எப்படி கிராஃபில் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறோம். ஓகே, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அது என்ன சார் ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஓகே, ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். டிமாண்ட் ஃபங்க்ஷன் படித்தேன். டிமாண்ட் ஃபங்க்ஷனில் என்ன படித்தேன்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் படித்தேன். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் என்ன படித்தேன்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். அதுக்கப்புறம் காஸ்ட் ஃபங்க்ஷனில் படித்தேன். காஸ்ட் ஃபங்க்ஷனில் என்ன படித்தேன்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் அண்ட் அவுட்புட். ஓகே, அதே மாதிரி இப்போ நீ கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை படிக்க போகிற. இதனால் கன்சம்ஷன் லைன் வரையணும். ஓகே, அப்போ உனக்கு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் கன்சம்ஷன் லைன் வரைய முடியும் கண்ணா. இங்கே பாரு, கன்சம்ஷன் லைன்னா ஒன்றும் இல்லை கண்ணா. ஒவ்வொரு இது வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், சாரி இது எக்ஸ் ஆக்சிஸில் நீ என்ன பண்ணுவ? ஒய்யை பிளாட் பண்ணுவேன், இன்கம் பிளாட் பண்ணுவேன். ஓகேவா, இன்கம்டா ஒய்னா எக்கனாமிக்ஸில் இன்கம் அர்த்தம். ஒவ்வொரு இன்கம்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees 2000 rupees 3000 rupees அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இன்கம் லெவல்லையும் மக்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தரம் கன்சம்ஷன் நடக்குதுன்னு நீ பிளாட் பண்ண போகிற. தட் மீன்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன். அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாதான், அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சாதான் உன்னால் கன்சம்ஷன் லைனு பிளாட் பண்ண முடியும். ஓகேவா, இங்கே பாருங்க கண்ணா. ஓகே, இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. உனக்கு ஃபஸ்ட்டு காமன் சென்ஸ் இருக்கணும். ஓகே, அப்போ தான் உனக்கு நான் சொல்கிற ஈக்குவேஷன் புரியும். ஓகேவா, அசியூம் நீ கண்ட்ரியெல்லாம் விட்டுரு, கண்ட்ரி லெவலாம் இல்லை. ஓகே, உன்னோட இன்கம்மை வச்சு நீ படி. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கு என்னென்னலாம்டா கன்சம்ஷன் நீட் இருக்குது? ஃபுட்டை கன்சியூம் பண்ணணும். ஓகேவா, க்ளோத்தை கன்சியூம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஹோம் வேணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் என்டர்டைன்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, எஜுகேஷன் வேணும். இந்த மாதிரி மல்டிபிள் நீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நீ ஒவ்வொரு இன்கம் லெவல்லையும் எப்படி செலவு பண்ணுவேன், எவ்வளோ கன்சியூம் பண்ணுவேன் உன்னோட இன்கம்லன்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இன்கேஸ் நீ சொல்லு பார்ப்போம், இன்கம் இஸ் ஜீரோ. இன்கேஸ் இன்கம் இஸ் ஜீரோ, நீ வந்து ஜீரோ கன்சம்ஷனாக பண்ணுவேன். நீ சாப்பிடாமல் அப்படியே எப்படி சொல்கிறது, ஃபுட்டு க்ளோத்திங் எதுவுமே இல்லாமலே அப்படியே இருப்ப? இல்லை, ஈவன் உனக்கு இன்கம் ஜீரோவாக இருந்தாலும் நீ எப்படியாச்சும் கடன் வாங்கியாச்சும் ஃபுட்டு சாப்பிடுவோம் 3 வேளை. ஓகேவா, அட்லீஸ்ட் நீ பெரிய பிரியாணி அந்த மாதிரி சொல்லிட்டு லக்ஸரி ஃபுட்டு சாப்பிட்றதுனாலும் பேசிக் ஃபுட் இட்லி தோசையாச்சும் சாப்பிடுவோம். கரெக்டாக, இதை தான் வந்து பார்த்தோன்னா அட்டானமஸ் கன்சம்ஷன் சொல்கிறாங்கண்ணா. அட்டானமஸ் கன்சம்ஷன். ஓகேவா, அட்டானமஸ் கன்சம்ஷன் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, அட்டானமஸ் கன்சம்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈவன் தோ இன்கம் இஸ் ஜீரோ, ஈவன் தோ தேர் இஸ் நோ இன்கம், வி வில் கன்சியூம் சம் பேசிக் நெசசிட்டிஸ். ஓகேவா, அதை தான் வந்து பார்த்தோன்னா அட்டானமஸ் கன்சம்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, சரி ஓகே சார். இப்போ எனக்கு அசியூம் ஃபுட்டு க்ளோத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் 30 rupees தேவைப்படுது. அப்படியே 30,000 வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் 30,000 மட்டும்தான் செலவு பண்ணுவேன், இல்லை 30 rupees மட்டும்தான் செலவு பண்ணுவேன்னா, இல்லை அந்த எக்ஸ்ட்ரா இன்கமில் நான் கொஞ்சம் செலவு பண்ணுவேன்னா, எக்ஸ்ட்ரா இன்கமில் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவாங்கண்ணா. ஓகேவா, மேபி நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடுவேன். மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல க்ளோத்திங்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா உடுத்துவேன். அப்படி இல்லையா, எனக்கு நல்லாவே இன்கம் வருதுன்னா ஒரு கார் வாங்குவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பைக் வாங்குவேன், அதுக்கப்புறம் இன்னுமே நிறைய இன்கம் வருதுன்னா கார் வாங்குவேன், அதுக்கப்புறம் லக்ஸரி கார் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆக நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கண்ணா. ஓகேவா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க, எம்பிசி மார்ஜினல் ப்ரொப்பன்சிட்டி டு கன்சியூம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மார்ஜினல் ப்ரொப்பன்சிட்டி டு கன்சியூம், அதாவது 30 rupees அப்படின்றது அட்டானமஸ் கன்சம்ஷன். இன்கமே இல்லாட்டினாலும் சில விஷயம்லாம் எனக்கு தேவைப்படும், அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாச்சு கன்சியூம் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அது அட்டானமஸ் கன்சம்ஷன். அதுக்கப்புறம் இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆக அதை பேஸ் பண்ணி நான் கன்சியூம் பண்ணுறேன்ல, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி மார்ஜினல் ப்ரொப்பன்சிட்டி டு கன்சியூம். அதாவது மார்ஜினல் ப்ரொப்பன்சிட்டினா ஒன்றும் இல்லை, தூண்டுறது. ஓகேவா, இன்கேஸ் உனக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனால கன்சம்ஷன் எவ்வளோ தூரம் தூண்டப்படுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசின்னு சொல்கிறாங்கன்னா. இது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்கேஸ் 0 rupees இருக்குதுன்னா அருண் வந்து 30 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுவான். அது எப்படி சார், எப்படியாச்சும் கடன் வாங்கியாச்சும் கன்சியூம் பண்ணுவான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாரு, அதுக்கப்புறம் எனக்கு இன்கம் 100 rupees வருதுடா, இன்கம் 100 rupees வருது. ஆனால் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees கன்சியூம் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அம்பானிக்கு வந்து ஒரு 100 கோடி வருதுன்னா இன்கம் 100 கோடிமா கன்சியூம் பண்ணுவாங்க, சில கன்சியூம் பண்ணிட்டு சில சேவ் பண்ணுவாங்களே. ஸோ இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். ஓகேவா, எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து 100 ரூபாய் இன்கம் வருதுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக நான் செலவு பண்ணுறேன், 80 rupees செலவு பண்ணுறேன். இந்த 80 rupees 80% ஆஃப் த அடிஷ்னல் இன்கம்மை நான் செலவு பண்ணுறேன். அந்த 80% தான் மார்ஜினல் ப்ரொப்பன்சிட்டி டு கன்சியூம்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே, ஆகே நீங்கள் பாருங்கள், அருணுக்கு 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாவா இன்கம் மாறுது. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா 100 rupees வருதுன்னா அகெயின் எக்ஸ்ட்ரா ஒரு 80 rupees அருண் செலவு பண்ணுவார். ஓகேவா, செலவு பண்ணி 110லேருந்து 190 இருக்குங்கண்ணா. ஓகே, அகெயின் நீங்கள் பாரு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் ஆகுது. ஓகேவா, 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் ஆகுதுன்னா அருண் அகெயின் இந்த அடிஷ்னல் 80ல் அடிஷ்னல் 100ல் 80 rupees செலவு பண்ணுவார். தட் மீன்ஸ் 190 +
270 வந்து பார்த்தீங்கன்னா சாரி 190 + 80 270 கண்ணா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன்கம் லெவலில் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஜீரோவாக இருக்கும்போது சில கன்சம்ஷன் இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கன்சம்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இன்கம் வர அதில் சில போர்ஷனை கன்சியூம் பண்ணுவாங்க. 100 ரூபீஸ் வருதா அதில் ஒரு 80 ரூபீஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. அகைன் 100 ரூபீஸ் வருதா அகைன் அதில் ஒரு 80 ரூபீஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. இந்த அடிஷ்னல் 80 ரூபீஸ் இருக்கா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்னு சொல்லுவாங்க கண்ணா. ஓகே, இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கலாக கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் கண்ணா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா சியை பிளாட் பண்ணணும் கண்ணா. ஓகே, ஒரு கிராஃபில் சியை பிளாட் பண்ணணும், எஸ்ஸை பிளாட் பண்ணணும், ஐயை பிளாட் பண்ணணும், C+S C+I இது எல்லாமே பிளாட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு சி அப்படின்னா என்னென்னு தெரியணும், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா, கன்சம்ஷன் எப்படி இருக்கும் இன்கம் லெவலில் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இப்போ நம்ம உனக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இங்கே பாரு, இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வரும். ஓகேவா, கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஒய். அது என்ன சரி, ஏ ப்ளஸ் பிஒய். கன்சம்ஷன் எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு இன்கம் லெவலில் கொடுத்தாங்கன்னா நீ எப்படி கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இதான் உனக்கு ஃபார்முலா கண்ணா. ஓகேவா, இன்கமை பேஸ் பண்ணி தான் கன்சம்ஷன் இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், எனக்கு இன்கம் கொடுத்துறாங்க. இப்போ அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் இன்கம்னா அருண் எவ்வளோ தரம் கன்சியூம் பண்ணுவார், எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஈக்குவேஷன் வச்சு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஒய். ஓகேவா, சி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் நத்திங் பட் அட்டானமஸ் கன்சம்ஷன். ஏ இஸ் நத்திங் பட் அட்டானமஸ் கன்சம்ஷன். ஓகே, ஸோ கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு அட்டானமஸ் கன்சம்ஷன் ப்ளஸ் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். இதை தான் இங்கே பின்னு சொல்கிறாங்க. பி இஸ் நத்திங் பட் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் இன்டு இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அருணுக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அருணுக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு இன்கம் இருக்குதுன்னா அருணோட எம்பிசி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் 80%. ஓகேவா, அதுதான் 0.8ன்னு சொல்கிறாங்க. 80%. அதுக்கு என்ன அர்த்தம்னா அடிஷ்னலாக எவ்வளோ இன்கம் வருதோ அதில் 80% அருண் செலவு பண்ணுறாரு, 20% தான் சேவ் பண்ணுவார். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இதில் ஒரு 80% செலவு பண்ணுவார்க்கண்ணா கன்சம்ஷன். இதில் ஒரு 80% அப்படி இல்லையா 0.8ன்னு சொல்லலாமா, 0.8ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அருணுக்கு ஒரு அட்டானமஸ் கன்சம்ஷன் இருக்கும். இந்த கன்சம்ஷன் இன்கமை பேஸ் பண்ணி. ஓகேவா, 500 × 0.8 இன்கமை பேஸ் பண்ணி. இன்கமை பேஸ் பண்ணாமல் ஒரு அட்டானமஸ் கன்சம்ஷன் இருக்குது 30 ரூபீஸ். தட் மீன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 0.8 × 500 என்னடா, 500 × 0.8 வந்து பார்த்தீங்கன்னா 400. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் 430. அருணுக்கு இன்கம் 500 இருந்ததுன்னா கன்சம்ஷன் 430ன்னு சொல்கிறாங்கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன். இங்கே பாருங்கள் இருக்குதா. ஸோ 500 இன்கம் இருந்ததுன்னா 430. இந்த மாதிரி நீ என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் இன்கம் லெவலில் மல்டிபிள் கன்சம்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிளாட் பண்ணணும்க்கண்ணா, கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இந்த டேட்டா என்னது 0, 30, 100, 110, 200, 190 இந்த டேட்டாவை நீ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் போட்டோன்னா உனக்கு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஒரு லைன் வந்துடும். ஓகே, இந்த லைன் இப்படி தான் கண்ணா இருக்கும், இந்த லைன் இப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், C is equal to A plus BY. ஓகே, ஏ அப்படின்றது என்னது அட்டானமஸ் கன்சம்ஷன். அப்படி இல்லையா ஜீரோ இன்கம் கன்சம்ஷன். ஈவன் தோ எனக்கு ஜீரோ இன்கமாக இருந்தாலும் நான் எவ்வளோ தரம் கன்சியூம் பண்ணுவேன், கடன் வாங்கியாச்சும் எவ்வளோ தரம் கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னா ஏ. ஓகேவா, பி அப்படின்றது எம்பிசின்னு சொல்லுவாங்கண்ணா, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிவைட் பை சேஞ்ச் இன் இன்கம் சேஞ்ச் ஆகிறதுனால எவ்வளோ தரம் கன்சம்ஷன் சேஞ்ச் ஆகுது. சரி, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, சிம்பிள். நீ வந்து பார்த்தோன்னா இங்கே பாரு, எனி 2 இன்கம் லெவலில் எடுத்துக்கோண்ணா, எனி 2 இன்கம் லெவலில் எடுத்துக்கோ. எதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாமா. 300 இருந்து 500 ரூபாய் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் 300 ரூபாய் செலவு, சரி சம்பளம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சம்பளம். தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் இன்கம் எவ்வளோப்பா, எவ்வளோ தரம் இன்கம் சேஞ்ச் ஆகிருக்கு, 200 ரூபாய் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 200 ரூபாய் இன்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா எவ்வளோ தரம் கன்சம்ஷன் சேஞ்ச் ஆகுது, 270 430. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் எவ்வளோ, 430 மைனஸ் 270 எவ்வளோமா, 160. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசின்னு சொல்லுவாங்க. ஸோ 160 டிவைடட் பை 200. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் 0.8. இந்த 0.8 எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, ₹1 அருணுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வந்துச்சுன்னா அதில் 0.8 கன்சியூம் பண்ணுறாரு, செலவு பண்ணுறாரு. ஓகேவா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 கூட இருக்கும், 0.4 கூட இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சனாக இருப்பான், 0.1 அவனுக்கு எம்பிசி. ஓகே, 0.9 வந்து சேவ் பண்ணிட்டு 0.1 மட்டும் கன்சியூம் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பிசி இருக்கும், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை கண்டுபிடிச்சி நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் இன்கம் லெவலில் இன்கம் 100 இருந்தால் எவ்வளோ, 200 இருந்தால் எவ்வளோன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இன்கம் லெவலில் டிஃப்ரெண்ட் கன்சம்ஷன் கண்டுபிடிச்சி நீ கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, C is equal to A plus BY. C is equal to A plus BY. A அப்படின்றது அட்டானமஸ் கன்சம்ஷன், B அப்படின்றது MPC, டெல்டா C by டெல்டா Y. அப்படி இல்லையா சேஞ்சஸ் இன்
கன்சம்ஷன் டிவைட் பை சேஞ்சஸ் இன் இன்கம். ஓகே, ஸோ இதை பிளாட் பண்ணிங்கன்னா இப்படி வரும் கண்ணா, இப்படி வரும். ஓகே, கன்சம்ஷன் இன்கம் இன்க்ரீஸ் ஆக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இன்கம் இன்க்ரீஸ் ஆக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுக்கண்ணா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகாது. கன்சம்ஷன் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் தோ இன்கம் ஜீரோ வந்தாலும் கன்சம்ஷன் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கேப்பை தான் அட்டானமஸ் கன்சம்ஷன் சொல்கிறேங்கண்ணா. ஈவன் எனக்கு இன்கம் ஜீரோ வந்தாலும் நான் 30 ரூபா கன்சியூம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்கம் 100 ரூபான்னு இருக்குதுன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 80, எவ்வளோ 80 போட்டேன்னா எவ்வளோடா, 80 + 30 110. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து கன்சம்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்கண்ணா. ஸோ தட் மீன்ஸ் நீ கன்சம்ஷன் லைனை வரையணும்னா இன்கம்மை பிளாட் பண்ணுங்கள், கன்சம்ஷனை பிளாட் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் ஆரிஜின்லேருந்து கேப் விட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்க்கண்ணா. இதுதான் வந்து பார்த்தோன்னா கன்சம்ஷன் லைன். ஓகே, இப்போ உனக்கு கன்சம்ஷன் லைன் வரைய தெரியும். அதுக்கு உனக்கு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் புரியணும். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன் another ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள். கன்சம்ஷன் ஃபங்க்ஷனில் எதோட ரிலேஷன்ஷிப் படிக்கிற, இன்கம்க்கும் கன்சம்ஷனுக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கும், C = அட்டானமஸ் கன்சம்ஷன் ப்ளஸ் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் இன்டூ இன்கம். ஓகேவா, ஸோ C = A + BY இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, B அப்படின்றது MPC, சேஞ்சஸ் இன் கன்சம்ஷன் டிவைட் பை சேஞ்சஸ் இன் இன்கம். ஓகேவா, ஸோ அடிஷ்னலாக நீ வாங்க போகிற சம்பளத்தில் எவ்வளோ தடவை செலவு பண்ண போகிற அதான் MPCக்கண்ணா. ஓகே, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸை பிளாட் பண்ணுவோம். ஓகேவா, சேவிங்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ்க்கண்ணா, இன்கம் மைனஸ் கன்சம்ஷன். இங்கே பாருங்க, இப்போ 0 rupees வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இருக்குக்கண்ணா. ஓகே, கன்சம்ஷன் 30 ரூபா. சேவிங்ஸ் எவ்வளோ, சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -30. தட் மீன்ஸ் சேவிங்ஸ் நெகட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சேவிங்ஸ் நெகட்டிவ்லேருந்து அது எனக்கு எப்படி சார் நெகட்டிவ் சேவிங்ஸை புரிஞ்சுக்கிறது? கடன் வாங்கியிருக்கேன். சேவிங்ஸ்னால் என்னது, உன் பாக்கெட்டில் எக்ஸ்ட்ரா காசு இருக்குது. ஓகேவா, நெகட்டிவ் சேவிங்ஸ்னால் என்னதுன்னா பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவனோட காசை வாங்கி நீ வந்து கன்சியூம் பண்ணுற, பேங்க்கில் போய் கடன் வாங்கி நீ வந்து கன்சியூம் பண்ணுறக்கண்ணா. ஓகே, ஸோ உனக்கு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்கம் ஜீரோவாக இருந்தாலும் நீ சில அமௌண்ட்டு கன்சியூம் பண்ணுவேன். ஓகே, பட் இதுவே சேவிங்ஸ் இஸ் நத்திங் பட் இங்கே பாருக்கண்ணா, சேவிங்ஸ்க்கு என்னடா ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, டோட்டல் இன்கம்லேருந்து எவ்வளோ தரம் செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ தரம் கன்சியூம் பண்ணிருக்கேன், மீதி இருக்கிறது தான் சேவிங்ஸ். ஓகேவா, ஸோ இன்கம் லெவல் ஜீரோவாக இருக்குன்னா கன்சம்ஷன் பாசிட்டிவில் இருக்கும்க்கண்ணா. 30 rupees இருக்கும், இது -30 rupees இருக்கும். கரெக்டாக, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் 100 இருக்குன்னா இது 110. ஓகே, தட் மீன்ஸ் 100 - 110 -10. இன்கம் லெவல் 200 இருக்கும்போது மட்டும்தான் கன்சம்ஷன் 190, எனக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் வருது. தட் மீன்ஸ் ரொம்ப கம்மியாக ஏழையாக இருக்கிறவங்களால சேவிங்ஸே பண்ண முடியாது. ஸோ இன்கம் இருக்கிறதுனாலே சேவிங்ஸ் வராது, நிறைய இன்கம் வரணும், அப்போ தான் என்னால் நிறைய சேவ் பண்ண முடியும். அப்படி இல்லையா, எனக்கு கன்சம்ஷன் நீடே நிறையா இருக்கும், நான் கடன் தான் வாங்கிட்டு இருப்பேன். ஓகே, தட் மீன்ஸ் 100 ரூபா இருக்கிற வரைக்கும் நான் கடன் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஓகேவா, கன்சம்ஷன் நிறைய பண்ணுறேன், அதனால் கடன் தான் வாங்குறேன். ஓகே, 200 ரூபா 300 ரூபா 400 ரூபான்னு போகும்போது தான் ஸோ கன்சம்ஷனை மைனஸ் பண்ணும்போது 10 30 50. ஓகே, 500 ரூபாய் இருக்கும்போது சேவிங்ஸ்லாம் 70 மாறுதுக்கண்ணா. சேவிங்ஸ் இஸ் நத்திங் பட் I - C. ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபங்க்ஷன்லாம் இல்லை. ஓகேவா, ஃபங்க்ஷன்லாம் இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் மட்டும் தான் ஒரு ஃபார்முலா மாதிரி படிக்க போகிறோம். ஸோ கன்சம்ஷனை வச்சுக்கிட்டு இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் ஃபிகர் தான் சேவிங்ஸ்க்கண்ணா. ஸோ தட் மீன்ஸ் இப்போ உனக்கு சேவிங்ஸ் லைன் எப்படி தரமா இருக்கும், இங்கே பாரு, சேவிங்ஸ் லைன் எப்படி தரமா இருக்கும், இது வந்து இன்கம்னு வச்சுக்கோங்களா, இன்கம் ஜீரோவாக இருக்கும்போது உனக்கு நெகட்டிவ்ல இருக்கும்க்கண்ணா சேவிங்ஸ். அதுதான் டிஸ்சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை கடன் வாங்கி சேவ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா, கடன் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஓகே, சேவிங்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஒரு கட்டத்தில் உனக்கு செலவும் இன்கம் ஈக்குவலாக இருக்கும், சேவிங்ஸ் ஜீரோ. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இன்கம் லெவலுக்கு மேலே தான் உனக்கு சேவிங்ஸு இன்க்ரீஸ் ஆகும் கண்ணா. ஓகேவா, சேவிங்ஸு இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவாக போகும். ஸோ தட் மீன்ஸ் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சேவிங்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே -30 -10 0 10 20 30ன்னு சொல்லிட்டு மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ உனக்கு இது புரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். MPC இஸ் நத்திங் பட் சேஞ்சஸ் இன் C டிவைட் பை சேஞ்சஸ் இன் Y. ஓகே, அப்படி இல்லையா 1 - MPS. இங்கே பாருங்கண்ணா, MPCனா ஒன்றும் இல்லை. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, உனக்கு அடிக்கடி எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணுவாங்க. மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடிஷ்னலாக ₹1 ஏர்ன் பண்ணுறேன்னா எவ்வளோ தரம் உனக்கு செலவு பண்ண தூண்டுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா MPC. MPSனா ஆப்போசிட்டு, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ். ஓகே, மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் தான் நம்ம MPSன்னு சொல்லுவாங்க. இப்போ ₹1 உனக்கு அடிஷ்னலான இன்கம் வருதுன்னா நீ எவ்வளோ தரம் செலவு பண்ணுற, ஓகேவா, ஒரு 0.7 rupees செலவு பண்ணுற, அப்போ எவ்வளோ தரம் சேவ் பண்ணுவேன், சிம்பிள் 30 பைசா சேவ் பண்ணுவேன். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா MP
சின்னு சொல்லுவாங்க, இது எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்வேஸ் எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 100% உனக்கு இன்கம் வருதுன்னா அதில் எவ்வளோ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு போகுது, எவ்வளோ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ உனக்கு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்புட்ஸு, உனக்கு இன்புட்டை பேஸ் பண்ணி நீ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு தெரியணும்க்கண்ணா. உனக்கு எம்பிஎஸ் கொடுத்துறான். சம்டைம்ஸ் இதெல்லாம் கேட்பாங்களா சார்? ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் கேட்பான். ஓகேவா? ஸோ எம்பிஎஸ் கொடுத்துறான். எம்பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னடா ஃபார்முலா? 1 மைனஸ் எம்பிஎஸ். ஓகேவா? 1 மைனஸ் எம்பிஎஸ் போட்டோன்னா உனக்கு எம்பிசி வந்துடும். எப்படி? இங்கே பாரு, எனக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும், எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எனக்கு இதில் எம்பிஎஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இது ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டு போகும். 1 மைனஸ் எம்பிஎஸ். ஓகே, ஸோ 1 மைனஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எம்பிசி. அப்படி இல்லையா 1 மைனஸ் எம்பிசி இஸ் ஈக்குவல் டு எம்பிஎஸ். அப்படி இல்லையா உனக்கு ரெண்டு கன்சம்ஷன் கொடுப்பான், 2 இன்கம் கொடுப்பான். அதோட சேஞ்சஸை நீ வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணாலே முடிஞ்சு. ஓகே, டெல்டா சி அப்படி இல்லையா சேஞ்சஸ் இன் சி டிவைட் பை சேஞ்சஸ் இன் ஒய்னு போடலாம். அப்படி இல்லையா சேஞ்சஸ் இன் எஸ் டிவைட் பை சேஞ்சஸ் இன் ஒய். இப்போ இந்த சம்க்கு சொல்லி பார்ப்போம். இந்த சம்க்கு எனக்கு பார்த்தாலே தெரியுது, நான் 80% கன்சியூம் பண்ணுறேன். 80% கன்சியூம் பண்ணுறேன். அப்போ எம்பிஎஸ் எவ்வளோ? 0.2. இந்த 0.2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிங்க பார்ப்போம். டெல்டா எஸ் பை டெல்டா ஒய். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 இன்க்ரீஸ் ஆகுதுக்கண்ணா, இன்கம் 200 இன்க்ரீஸ் ஆகுது. நான் டினாமினேட்டரில் போடுறேன். அதனால் சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இங்கே பாரு 30 இருக்குது, இங்கே 70 இருக்குது. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா 40 rupees சேவிங்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இதை போடுங்க பார்ப்போம். 40 டிவைட் பை 200 0.2. ஓகே, எப்படி வேணாலும் நீ கண்டுபிடிக்கலாம் எம்பிஎஸ் எம்பிசி. ஓகேவா? இது உனக்கு தெரிஞ்சால் தான் கன்சம்ஷன் லைன்லாம் பிளாட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா ஏபிசி ஏபிஎஸ். ஓகே, இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எம்பிஎஸ் மீனிங் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஏபிசி ஏபிஎஸ் கண்ணா. ஓகேவா? ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். ஓகே, பட் எம்பிசி எம்பிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால்? எனக்கு கன்சம்ஷன் ஃபங்க்ஷனாக பிளாட் பண்ணுறதுக்கு இதான் முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லப்போனால் தேவையில்லை. கெனிஷியன் தியரிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் என்னன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணுவாங்கண்ணா. ஓகேவா? ஸோ ஏபிசி ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஓகே, ஏபிஎஸ் அப்படின்னா ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ். ஓகேவா? ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ். ஓகே, எப்படி எம்பிஎஸ்ஸும் எம்பிசியும் ஆட் பண்ணனா, எப்படி எம்பிசியையும் எம்பிஎஸ்ஸையும் ஆட் பண்ணால் 1 வருதோ, அதே மாதிரி ஏபிசியையும் ஏபிஎஸ்ஸையும் ஆட் பண்ணால் 1 வரும். ஓகே, அது என்ன சார் ஏபிசி? சிம்பிள் கண்ணா. நீ எம்பிசிக்கு என்ன ஃபார்முலா போடுவ? சேஞ்சஸ் இன் கன்சம்ஷன் டியூ டு சேஞ்சஸ் இன் இன்கம். கரெக்டாக? உனக்கு அடிஷ்னலாக இன்கம் வரதுனால எவ்வளோ தூரம் அடிஷ்னலாக செலவு வருது, அதான் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஏபிசினா ஒன்றும் இல்லைக்கண்ணா, இந்த சேஞ்சஸை மட்டும் எடுத்துகிட்டு முடிஞ்சு. சி டிவைட் பை ஐ. ஓகே, சரி, சி டிவைட் பை ஒய். ஒரு நிமிஷம், சி டிவைட் பை ஒய் டோட்டல் இன்கம். ஓகேவா? டோட்டல் இன்கமில் டோட்டலாக எவ்வளோ தூரம் கன்சியூம் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி எம்பிஎஸ்னா டெல்டா எஸ் டிவைட் பை டெல்டா ஒய், சேஞ்சஸ் இன் எஸ் டியூ டு சேஞ்சஸ் இன் ஒய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எஸ் டிவைட் பை ஒய்க்கண்ணா. ஓகே, இங்கே பாருங்கள், இது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இப்போ இன்கம் 300 இருக்குது, இது 270 இருக்குது. அப்போ 270 டிவைட் பை 300 சி டிவைட் பை ஒய். ஓகேவா? போட்டிங்கன்னா என்ன வருது? 270 டிவைட் பை 300 போட்டிங்கன்னா 0.9 கண்ணா. ஓகே, 0.9. ஸோ ஏபிஎஸ் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 0.9, ஆனால் எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.8ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஏபிஎஸ் எவ்வளோ? இதுலேருந்து 1லேருந்து 0.9 மைனஸ் பண்ணிட்டு 0.1 0.2. ஓகே, இந்த 0.1 எப்படி சார் சொல்கிறீங்க? சிம்பிள். இங்கே பாருங்கள் டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோப்பா? இப்போ 300 டோட்டலாக இன்கம் வருதுன்னா எவ்வளோ சேவிங்ஸு? 30 rupees. இதை தான் சொல்கிறாங்க. 30 rupees டிவைட் பை 300 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.1 வரும் கண்ணா. ஓகே, ஸோ இதையும் சம்டைம்ஸ் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ எம்பிசி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அடிஷ்னல் இன்கம் வரதுனால அடிஷ்னல் எவ்வளோ திறன் கன்சியூம் பண்ணுவேன். ஏபிசினா ஒன்றும் இல்லை, டோட்டலாக இன்கமில் இவ்வளோ திறன் நான் டோட்டல் கன்சம்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். எம்பிசி எம்பிஎஸ்ஸு. ஓகே, எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு சி பை ஐ. ஓகே, சாரி, சி பை ஒய். அப்படி இல்லையா 1 மைனஸ் ஏபிசி. ஓகே, அதே மாதிரி ஏபிஎஸ்க்கு எஸ் பை ஒய். அப்படி இல்லையா 1 மைனஸ் ஏபிசி. ஏபிசி ப்ளஸ் ஏபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கண்ணா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஃபும் பிளாட் பண்ண தெரியும், சியும் பிளாட் பண்ண தெரியும், எஸ்ஸும் பிளாட் பண்ண தெரியும். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஒரு குறிப்பிட்ட லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கன்சம்ஷன். இதுவே சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் 0ல் இருக்கும்போது நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆக குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பாசிட்டிவில் போகும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே பாருங்கள், கீன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா
இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் ஷார்ட் ரன். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, இன்கம்மை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் ரனில் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகே, அப்போ இவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, என்னதான் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாலும் 100 200 300 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க கண்ணா, உனக்கு இப்போ மூணுமே தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ சி தெரிஞ்சிருச்சு, எஸ் தெரிஞ்சிருச்சு, ஐ தெரிஞ்சிருச்சு. சி எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள், சி எப்படி இருக்கும்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், இன்கம் ஜீரோவாக இருந்தாலும் ஓகே ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். இது கன்சம்ஷன். ஓகே, சேவிங்ஸ் எப்படி இருக்கும், ஈவன் இன்கம் ஜீரோ இருந்தாலும் நெகட்டிவ் சேவிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரனில் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ, கரெக்டாக? ஸோ y இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கண்ணா. ஓகேவா, y இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ. பட் எனிவே ஷார்ட் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் மீன்ஸ் கெய்னீசியன் தியரி படி இன்கம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கன்சம்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எதனால் கன்சம்ஷன் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் மேஜர் டிரைவர், இன்கமோட மேஜர் டிரைவர் என்னதுன்னா கன்சம்ஷன் தான். ஷார்ட் ரன்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இப்போ உனக்கு மூணுமே வந்து கிராஃபில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பைன் பண்ண போகிறோம். எது ரெண்டுத்தை கம்பைன் பண்ண போகிறோம்னா சி ப்ளஸ் எஸ்ஸை கம்பைன் பண்ண போகிறோம். ஓகே, சி ப்ளஸ் எஸ்ஸை கம்பைன் பண்ணி அக்ரிகேட் சப்ளை லைனை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அகைன் சி ப்ளஸ் ஐயை கம்பைன் பண்ணி அக்ரிகேட் டிமாண்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஏஎஸ்சி ஏடி ட்ரா பண்ணிட்டேன்னா அது டச் ஆகிற பாயிண்ட் தான் ஈக்குவலிபிரியம் இன்கம். ட்ரா பண்ணுவோமா? இங்கே பாருங்க கண்ணா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் எஸ், இங்கே பாருங்கள் சி ப்ளஸ் எஸ். ஓகே கண்ணா, இங்கே பாருங்க, இப்போ இது இன்கம் லெவல். ஓகேவா, இன்கம் லெவலு 0 100 200 300 400 500 இப்படி வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கன்சம்ஷன் பாருங்கள், கன்சம்ஷனோட ஃபங்க்ஷன் ஏ ப்ளஸ் பி ஒய். ஓகேவா, ஸோ அட்டானமஸ் கன்சம்ஷன் ப்ளஸ் எம்பிசி இன்ட்டு ஒய்னு வச்சுக்கோங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, அதுக்கப்புறம் சேவிங்ஸ், இன்கம் மைனஸ் கன்சம்ஷன் சேவிங்ஸ் கண்ணா. இப்போ நம்ம என்ன பிளாட் பண்ண போகிறோம் அப்படின்னா சியும் எஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பிளாட் பண்ண போகிறோம். சி ப்ளஸ் எஸ் பாரு, சி ப்ளஸ் எஸ் 30 minus 30 0, 100 minus 10 100, 190 plus 10 200. இங்கே பாரு, ஆக்சுவலாக சி ப்ளஸ் எஸ். ஓகே, ஏஎஸ். ஓகே, இதான வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை. இதுவுமே இன்கம்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அக்ரிகேட் சப்ளை இஸ் நத்திங் பட் நேஷனல் இன்கம் தானே. ஓகே, ஸோ இங்கே 0னா அக்ரிகேட் சப்ளையும் 0, இங்கே 100னா அக்ரிகேட் சப்ளையும் 100, இன்கம் 200 அந்த அக்ரிகேட் சப்ளையும் 200. அதனால் நீங்கள் இந்த மாதிரி டேட்டாவை பிளாட் பண்ணும்போது, ஓகேவா, பிளாட் பண்ணும்போது உனக்கு இங்கே பாரு கிராஃபில் எப்படி ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னா 45 டிகிரியில் இருக்கும்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் எஸ். ஓகே, சி ப்ளஸ் எஸ். அப்படி இல்லையா, இதுக்கு இன்னொரு நேம் என்னதுன்னா அக்ரிகேட் சப்ளை. அப்படியும் இல்லையா இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கண்ணா, இன்கம். ஓகே, இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்கம் 100 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அக்ரிகேட் சப்ளையும் 100 இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லையா அக்ரிகேட் சப்ளை 200 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்கமும் 200 இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் போத் ஆர் நத்திங் பட் சேம் மீனிங் தான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 45 டிகிரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஏஎஸ் லைன் எவ்வளோ டிகிரி அப்படின்னு வந்து சம்டைம்ஸ் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா 45 டிகிரி. ஓகே, ஸோ ஏஎஸ் இஸ் நத்திங் பட் சி ப்ளஸ் எஸ். ஓகே, இங்கே இன்கமு இங்கே சி ப்ளஸ் எஸ் போடுறீங்க. ஓகேவா, இன்கமு ஸோ ஒய் ஆக்சிஸில் சி ப்ளஸ் எஸ் விச் இஸ் நத்திங் பட் ஏஎஸ். ஓகேவா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் லைன் 45 டிகிரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உனக்கு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும்னு அர்த்தம். இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ, சரி ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ இங்கேயும் அதே டிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே 500 இருக்குதுன்னா இங்கேயும் 500 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஏஎஸ் லைன் இஸ் 45 டிகிரி லைன். ஓகே, அக்ரிகேட் சப்ளை லைன் இஸ் 45 டிகிரி லைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ஐ. ஓகே, சி ப்ளஸ் ஐ வந்து பிளாட் போடுவோமா? சி ப்ளஸ் ஐ தான் ஏடின்னு சொல்லுவாங்க, அக்ரிகேட் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே பாருங்க கண்ணா, சி வந்து உனக்கு பிளாட் பண்ண தெரியும். ஓகே, சி வந்து பிளாட் பண்ண தெரியும். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் கேப்போட நீ என்ன பண்ணணும், சி ப்ளஸ் ஐயை ட்ரா பண்ணணும். ஓகேவா, கொஞ்சம் மேலே வந்து பார்த்தோன்னா தள்ளி நீ வந்து வரையணும் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ஐ. இதில் இருக்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் போகக்கூடாது இப்படியும் போகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா சி ப்ளஸ் ஐ வரைஞ்சிடலாம். ஓகே, சி எனக்கு வரைய தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வித்தோட, ஓகேவா, ஒரு கான்ஸ்டன்ட் வித்தோட நீ என்ன பண்ணணும், சி ப்ளஸ் ஐயை வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அசியூம் ஷார்ட் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா, சேஞ்ச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஷார்ட் ரனில் சேஞ்ச் ஆகாது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ சி ப்ளஸ் ஐயை பிளாட் பண்ணுங்கள். இது 30 110 19 இருக்குன்னா இங்கே 40 120
200 280 அப்படின்னு இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை பிளாட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்புக்கு மேலே வந்து C+I லைன் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப் எதுக்காக சார் வருது? இந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 10 rupees. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா C+I லைன் இருக்கும் கண்ணா. அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே உனக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, C+I லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா சி லைன் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, சி லைன் மாதிரியே தான் இருக்கும். பட் சி லைனுக்கு மேலே இருக்கும். இது சி அப்படின்னா இது C+I ஏடின்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் அக்ரிகேட் சப்ளை லைனில் எப்படி இருக்குன்னா 45 டிகிரி இருக்கும். ஓகே, 45 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஏ ப்ளஸ் எஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவல் அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா C+S வந்து 45 டிகிரியில் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெனிஷியன் ஈக்குலிபிரியம் வந்துருங்கண்ணா. கம்பைன் பண்ணுங்கள் பார்ப்போம். கம்பைன் பண்ணுங்கள். இங்கே இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை. C+S இஸ் நத்திங் பட் அக்ரிகேட் சப்ளை. ஓகேவா? இது அக்ரிகேட் சப்ளை. C+I இஸ் நத்திங் பட் அக்ரிகேட் டிமாண்ட். ஓகே, எங்கே மீட் ஆகுது? இங்கே மீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மீட் ஆகிற இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற கேப்புக்குண்ணா. ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற கேப்பை டிஃப்ளேஷனரி கேப்புன்னு சொல்லுவாங்க. டிஃப்ளேஷனரி கேப்பு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நீ மேலே வந்து பார்த்தனா ஏஎஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏடி. இங்கே பாரு, ஏஎஸ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி டைமில் ப்ரைஸ் லெவல் கம்மியாகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு விற்கலான்னு பார்த்தீங்கன்னா லாஸில் தான் விற்பீங்க. எதனால்? மக்களோட டிமாண்டுக்கு மேலே நீங்கள் கார் செஞ்சிட்டீங்க, நீங்கள் லாஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்றாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உனக்கு இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் இன்கம்க்கு மேலே போச்சுன்னா டிஃப்ளேஷனரி கேப்பு வரும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டு உள்ளார வந்து எப்படியாச்சும் இந்த அக்ரிகேட் டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி அக்ரிகேட் சப்ளையோட மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லை சார் இதை டிஃப்ளேஷனரி கேப்னு சொல்லுவாங்க. டிஃப்ளேஷனரி கேப். ஓகே, அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவேன். பட் இங்கே நான் சும்மா சொல்கிறேன். ஓகேவா? டிஃப்ளேஷனரி கேப். அதே மாதிரி இந்த ஈக்குலிபிரியம் இன்கம்க்கு கீழே வாங்கலாம். கீழே வந்தீங்கன்னா டிமாண்டு நிறையா இருக்குது கண்ணா. ஓகேவா? இங்கே பாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடி லைன். கரெக்டாக டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இருக்குது. அதுக்கு என்ன தர அர்த்தம்? நீ வந்து 1 லட்சம் காரை ப்ரொடியூஸ் பண்ணுற அப்படின்னா மக்கள் 2 லட்சம் 3 லட்சம் காரை டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற போது ப்ரைஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடும் கண்ணா. ஓகே, ப்ரைஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடும். இன்ஃப்ளேஷன் போயிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் டைமில் ஒன்லி ரிச் பீப்புள் கேன் சர்வைவ் இந்த எக்கனாமி. ரிச் பீப்புள்னால அந்த ஹை ப்ரைஸ் லெவலில் அஃபோர்ட் பண்ண முடியும். பட் என்னதுன்னா லோ இன்கம் பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுவுமே ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனை தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். டிமாண்டு அக்ரிகேட் டிமாண்டை கம்மி பண்ணணும். எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்கிற காசை வாங்கிட்டு மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக அக்ரிகேட் டிமாண்டை கம்மி பண்ணாதான் நம்மளால ஏடி = ஏஎஸ் அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு வர முடியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் இன்கம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி ஈக்குலிபிரியம் இன்கம்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கீன்ஸ் செக் பண்ண சொல்றாரு. இன்கேஸ் இல்லை, ஏடியும் ஏஎஸும் ஈக்குவலாக இல்லை, மேலே கீழே போகுது, டிஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டு உள்ளார வந்து மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசிலாம் கொண்டுட்டு வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி ஈக்குலிபிரியம் இன்கமில் இருக்கும்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன். ஓகே, எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நம்ம படிக்க போகிறோம். ஓகே, என்ன கான்செப்ட் சார் அப்படின்னா இன்ஃப்ளேஷனரி கேப் அண்டு டிஃப்ளேஷனரி கேப். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஒரு புது கான்செப்ட்லாம் இல்லை. இப்போ நமக்கு கெனிஷியன் தியரி, கெனிஷியன் ஈக்குலிபிரியம் தெரியும். ஓகேவா? எது கரெக்டான இன்கம், எது கரெக்டான அவுட்புட்னு தெரியும். ஓகே, என்னடா ஈக்குவேஷன்? ஏஎஸ் = ஏடி. அக்ரிகேட் சப்ளை ஷுட் மேட்ச் வித் அக்ரிகேட் டிமாண்ட். அந்த அவுட்புட் தான், அந்த இன்கம் தான் கரெக்டான இன்கம்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு மேலே போகுது கீழே போகுது, ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் ஓகே ஈக்குலிபிரியம்க்கு மேலே போகுது கீழே போகுதுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா ஒரு 2 விதமான ப்ராப்ளம் வரலாம். ஓகே, இன்ஃப்ளேஷன் வரலாம், அப்படி இல்லையா எக்கனாமியில் டீஃப்ளேஷன் வரலாம். ஓகே, அது என்ன சார் ப்ராப்ளம், அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். இதுக்கான சொல்யூஷனை நீ சாப்டர் நம்பர் 7 and 8 படிப்ப. இதுக்கான சொல்யூஷன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு சாப்டர் நம்பர் 7, 8 படிக்க போகிறேன். இங்கே நீ சொல்யூஷன் படிக்க மாட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு என்ன மீனிங் ப்ளஸ் வந்து இது எப்போ வரும். ஓகேவா? கெனிஷியன் ஈக்குலிபிரியம் ஃபாலோ பண்ணாட்டினா வரும். பட் 2 ப்ராப்ளம் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் எப்போ வரும், டிஃப்ளேஷன் ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் கண்ணா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்கிறது 1 மார்க். ஓகே, 1 மார்க் ஏரியா கண்டிப்பாக வரும். இங்கே பாருங்கள், இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணா. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு கண்ட்ரியில் ப்ரைஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, டீஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு இது ரெண்டுமே பிரச்சனைன்னு புரியணும்னா இது ரெண்டுமே ப்ராப்ளம். ப்ரைஸ் லெவல் கரெக்டான லெவலுக்கு இருக்கணும். அதுக்கு மேலே போனாலும் பிரச்சனை, கீழே போனாலும் பிரச்சனை. ஓகேவா? சார் மேலே போனால் எப்படி சார் பிரச்சனை? ஓகே, மேலே போனால் எப்படி பிரச்சனை? இப்போ நான் சொல்லுவேன், மேலே போனால் பெனிஃபிட். ஓகே, இங்கே பாருங்கள், போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கார் செஞ்சோம் சார். ஓகே,
அசியூம் போன வருஷம் 10 கார் செஞ்சோம். சிம்பிளிசிட்டிக்காக இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரொடக்ஷன். நம்ம கண்ட்ரியில் ஒரே ப்ரொடக்ஷன் தான், 10 கார் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷமும் 10 கார் வந்து பார்த்தோன்னா செஞ்சோம் சார். இந்த வருஷமும் 10 கார் செஞ்சோம். ஓகே, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் கம்மியாக இருந்துச்சு. அசியூம் 1 lakh தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்று போச்சு கார். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி 10 lakh, கரெக்டாக? ஜிடிபி 10 lakh. ஓகே, பட் இதுவே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் அதிகமாகிடுச்சு. டியூ டு இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் லெவல் அதிகமாகிடுச்சு. 2 lakhs வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ பெனிஃபிட் தானே, ப்ரைஸ் லெவல் பெனிஃபிட் தானே. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி கண்ணா. ஓகேவா? ரியல் ஜிடிபி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸோட எஃபெக்ட் எல்லாம் நீ ரிமூவ் பண்ணு. ஓகேவா? ப்ரைஸு இன்ஃப்ளேஷன் அந்த எஃபெக்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா 10 கார் அப்படின்றது 10 கார் அப்படி தான் இருக்குது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு பி ஹானஸ்ட் ஜிடிபி ஏறவே இல்லை கண்ணா. ஜிடிபி ஏறவே இல்லை, ரியல் ஜிடிபி ஏறவே இல்லை, நாமினல் ஜிடிபி மட்டும் ஏறுது. நாமினல் ஜிடிபினா ஒன்றும் இல்லை, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீ கண்டுபிடிச்ச, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் ரியல் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகாமல், ரியல் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகாமல், வெறும் ப்ரைஸ் சேஞ்சினால நாமினல் ஜிடிபி மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. எதனால்? இன்ஃப்ளேஷன் நிறையா இருக்கும்போது. ஓகே, இப்போ பால் பாக்கெட்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாழவே முடியாது அந்த கண்ட்ரியில். பணக்காரங்களால் மட்டும் வாழ முடியும், ஏழையால் வாழ முடியாது. ஸோ பெரிய பிரச்சனை வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பெனிஃபிட் இல்லை. அதாவது ப்ரைஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உனக்கு பெனிஃபிட் இல்லை, அதனால பேர்டன் தான் நமக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ப்ரைஸ் லெவல் அதிகமாக இருந்தால் அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி ப்ரைஸ் லெவலை கம்மி பண்ணணும். ஓகே, சரி, ஓகே சார். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். ஓகே, ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 1 lakh விற்றுருந்தது, இப்போ 0.5 lakhs, அதாவது 50,000 40,000 விற்குதுன்னா அது பெனிஃபிட் தானே. ஆக்சுவலாக ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா டிமாண்ட் அதிகமாக தானே ஆகும். அப்போ ப்ரைஸ் லெவல் எதனால் சார் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க? ப்ரைஸ் லெவல் கம்மியாக இருக்குது, டீஃப்ளேஷன் எதனால் பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னா லாஸுக்கண்ணா. ஓகே, உனக்கு ஜாலியாக இருக்கும், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்குறதுல 2 கார் வாங்குவேன். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் கம்மியாக இருக்கும்போது சப்ளையே நிறுத்திடுவாங்க, அப்படி ஷட் டவுன் பண்ணுறாங்க. எதனால்? லாஸ் வந்துடும். ஓகே, அவங்களுக்கு யாருக்கு பிஸ்னஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி, அந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் உனக்கு ப்ரைஸ் லெவல் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வாங்குறதுக்கு ஆசைப்படுவ, ஜாலியாக சரி ஓகே 2-3 கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு அங்கே ப்ரொடக்ஷனே நடக்காது, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். ஓகே, அது ஒரு ஸ்பைரல் மாதிரி போயிடும். இதுதான் ஆக்சுவலாக வந்து 1929 நடந்துச்சு. ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு கரெக்டான ப்ரைஸ் லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஒரு கண்ட்ரியை கரெக்டான ப்ரைஸ் லெவல் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே போச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் வரும், கீழே வந்துச்சுன்னா டிஃப்ளேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் வரும். ஓகே, இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா எல்லா பீப்புளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. டிஃப்ளேஷன் வந்துருச்சுன்னா ப்ரொடக்ஷன் நடக்காது. ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, சரி, இப்போ உனக்கு இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுக்கன்னா இப்போ எப்போ இது நடக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீன்ஸ் போயிட்டு படிச்சுட்டு அவரோட புக்கில் சொல்கிறாரு. ஓகேவா? எப்போ இது நடக்கும் அப்படின்னா கெய்னிஷியன் ஈக்லிபிரியமாக நம்ம ஃபாலோ பண்ணாப்னா நடக்கும் கண்ணா. ஆடம் ஸ்மித் அதை தான் சொன்னார், கெய்னிஷியன் ஈக்லிபிரியம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, அதுனா AD=AS, மேக்ஸிமம் இவ்வளோ சப்ளை பண்ண முடியுமோ சப்ளை பண்ணுங்கன்னு ஸ்மித் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தான் பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் டிஃப்ளேஷன் வந்துச்சு. நான் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்க கண்ணா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே, இதுதான் கண்ணா சப்ளை. ஓகே, ஏஎஸ் லைன், ஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை 45 டிகிரியில் இருக்கும்னு நான் சொன்னேன், கரெக்டாக? 45 டிகிரியில் இருக்கும். இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஈக்குவல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அக்ரிகேட் சப்ளை இஸ் நத்திங் பட் C+S. ஓகே, இப்போ ஸ்மித்து கிட்ட போய் நீ கேட்குற. ஓகே, ஸ்மித்து கிட்ட போயிட்டு நம்ம எவ்வளோ தரம் சப்ளை பண்ணணும், இங்கே இவ்வளோ தரம் சப்ளை பண்ணணுமா, ஓகே இங்கே சப்ளை பண்ணலாமா, இங்கே சப்ளை பண்ணலாமா அப்படின்னு போயிட்டு ஸ்மித்து கிட்ட கேட்குற, ஆடம் ஸ்மித்து கிட்ட கேட்குற. வெல்த் ஆஃப் நேஷனல் அவர் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் கொண்டு வருவாங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்னா ஒன்றும் இல்லை, உன்னோட கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் வேலையை கொடுத்துட்டு எல்லா லேண்டு, எல்லா லேபர், எல்லா கேபிட்டலையும் எம்ப்ளாய் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ சப்ளை வருமோ அந்த சப்ளையை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, தட் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் எவ்வளவோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணணும்னு சொல்கிறாரு. யார்? ஸ்மித்து கண்ணா. ஸ்மித்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான இன்கம்னு சொல்கிறாரு. இதுதான் ஸ்மித்தோட இன்கம்னு வச்சுக்கலாமே. ஓகே, இப்போ ஏஎஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் ஒரு கண்ட்ரியால் எவ்வளோ தரம் சப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸ்மித் என்னன்னா இங்கே ரைட் எண்டில் எவ்வளோ தர சப்ளை பண்ண முடியுமோ சப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கீன்ஸ் என்ன சொல்கிறாரு, தயவு செஞ்சு நம்மளாம் கண்ண முடியும்னு பண்ணாதீங்கப்பா, ஏடி லைனை பிளாட் பண்ணுங்கள். ஏடி லைன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம், கரெக்டாக? அக்ரிகேட் டிமாண்ட் லைன் அதான்டா பார்த்தோம். ஓகே, இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, கொஞ்சம் ஒரு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் கீன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அவுட்புட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீன்ஸோட அவுட்புட். ஓகே, இப்போ கீன்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இன்கேஸ் இந்த ஈக்லிபிரியமே நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ப்ராப்ளம் வரும், பிரச்சனை வரும், இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் வரும். எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பாரு, என்னோட இன்கம்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படின்னா சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா
அதிகமாக இருக்குது. சப்ளை இஸ் மோர் தென் டிமாண்ட். ஓகே, அப்போனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஓகே, இங்கே பாருங்கள், சப்ளை இஸ் மோர் தென் டிமாண்டுக்குன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்னு வச்சுப்போமே. ஓகே, என்னால் இருக்கிற எல்லாருக்கும் வேலையை கொடுத்தனா எவ்வளோ தூரம் சப்ளை பண்ண முடியும்? ஓகே, அசியூம் ஸ்மித் இங்கே சப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறார். ஓகேவா, ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை தான் பண்ணணும்னு சொல்கிறார். பட் அந்த மாதிரி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்குதுன்னா சப்ளை இஸ் கிரேட்டர் தென் டிமாண்ட். ஓகே, உனக்கு ப்ரைஸ் லெவல் கம்மியாகிடும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணா, டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உனக்கு 1929 கிரேட் ரிசெஷனில் நடந்தது. கிரேட் ரிசெஷன் என்ன நடந்ததுன்னா, ஸ்மித்து சொல்கிற மாதிரி 10 லட்சம் காரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிட்டாங்க. பட் கீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 லட்சம் கார் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். எதனால் 2 லட்சம் காருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கார் ப்ரொடியூஸ் பண்ணதுனால விற்கவே முடியல, ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, லாஸில் தான் விற்கணும். அந்த மாதிரி டைமில் யாரும் காரை ப்ரொடியூஸே பண்ண மாட்டாங்க, கார் பிஸ்னஸே பண்ண மாட்டாங்க, காரோட ஃபேக்ட்ரி எல்லாமே க்ளோஸ் பண்ணுவாங்க, வேலைக்கு வச்சிருந்தா எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அகைன் வந்து பீப்புளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்துடும், அகைன் இன்கம் குறைஞ்சிரும், அகைன் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் வந்து குறையும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்புக்கு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதனால் மாட்டிச்சு? ஸோ அக்ரிகேட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணிட்டாங்க. ஓகே, டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னா, ஸோ அப்போனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன். என்னதுன்னா டிமாண்டு கம்மியாக இருக்குது. ஓகேவா, டிமாண்டு கம்மியாக இருக்குது. எதோட கம்மியாக இருக்குது? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். ஓகே, என்னால் எல்லாருக்கும் வேலை கொடுத்தனா 10 லட்சம் காரு செய்ய முடியும். பீப்புள் கிட்ட டிமாண்டு 2 லட்சம் காரு தான் இருக்குதுன்னா நமக்கு டீஃப்ளேஷன் வந்துடும் சொல்கிறாங்க கண்ணா, டீஃப்ளேஷன் வந்துடும் சொல்கிறாங்க. ஓகே, இல்லை சார் இந்த கெனிஷன் ஈக்விலிபிரியம்க்கு லெஃப்ட் சைடில் நம்ம போகிறோம், கீழே போகிறோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கவுக்கண்ணா, அக்ரிகேட் டிமாண்டு, அக்ரிகேட் சப்ளை. ஓகே, இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்மளோட கண்ட்ரியில் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா, சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது, டிமாண்டு தான் அதிகமாக இருக்குது. உன்னோட கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் பெட்ரோலியம்லாம் செய்ய முடியாதுடா. ஓகே, இந்தியாவில் பெட்ரோலியம்க்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். பெட்ரோலியம்க்கு டிமாண்ட் இங்கே இருக்குதுன்னா சப்ளை ரொம்ப கம்மி. நம்ம என்ன பண்ணுறோம்? இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அரப் கண்ட்ரியில் போயிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பீக்கில் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன், பீப்புள் மத்தியில் நிறைய ப்ராப்ளம். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் அவுட்புட் இப்போ சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஈக்விலிபிரியம் அவுட்புட்டே இல்லை. ஓகே, பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏடி. ஓகே, இதை டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க கண்ணா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஓகே, ஈவன் இன்ஃப்ளேஷனுமே ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டை குறைக்கணும். சார் டிமாண்ட்லாம் குறைக்கணுமா? அஃப்கோர்ஸ் டிமாண்டை குறைக்கணும். ஓகே, ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடியும் ஏஎஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் எந்த ப்ராப்ளமும் வராது, கரெக்டான ப்ரைஸ் லெவல். ஓகே, உனக்கு ஏஎஸ் மேலே இருக்குது, ஏடி கீழே இருக்குது. ஓகே, அப்படி இல்லையா, ஏடி மேலே இருக்குது, ஏஎஸ் கீழே இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் வந்துடும். டிமாண்டை ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, டிமாண்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா ஓகே இது இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா டிஃப்ளேஷன். ஓகே, இதை தான் அவர் இன்னொரு மீனிங்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கெனிஷியன் ஈக்விலிபிரியம் மே ஆர் மே நாட் அக்கர் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகே, இங்கே பாரு, ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருக்கும் வேலை கொடுத்தனா எவ்வளோ தரம் வந்து உன்னால் சப்ளை பண்ண முடியும், அந்த சப்ளை தான் நீ பண்ணணும்னு சொல்கிறார். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா மேபி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் இங்கே வரலாம், எப்போ இங்கே வரும்? அக்ரிகேட் டிமாண்ட் மேட்ச் ஆச்சுன்னா. பட் சம்டைம்ஸ் அக்ரிகேட் டிமாண்ட் மேட்ச் ஆகலன்னா உனக்கு ஈக்விலிபிரியம் இன்கம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன்கமோட கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாரு. ஓகே, தட் மீன்ஸ் ஸ்மித்தோட ஈக்விலிபிரியம் கீன்ஸோட ஈக்விலிபிரியம் மே ஆர் மே நாட் ஹேப்பன் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இது ஆல்ரெடி பார்த்து வச்சுக்கண்ணா. இங்கே பாரு, அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் லெஸ் தென் அக்ரிகேட் சப்ளை. அப்படி இல்லையா, நீ இப்படி கூட சொல்லலாம், அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா உனக்கு டீஃப்ளேஷன் வந்துடும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? உள்ளார வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். சார் டிமாண்ட் எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசிலாம் ஆப்ரேட் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ என்னோட கண்ட்ரியில் டீஃப்ளேஷன் இருக்குங்கண்ணா. டீஃப்ளேஷன் மீன்ஸ் டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சார் எதனால் சார் டீஃப்ளேஷன் சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்க்கண்ணா. ஓகேவா, என் கண்ட்ரியில் இருக்கிற எம்ப்ளாயீஸை என்கேஜ் பண்ணனா அசியூம் இவ்வளோ தூரம் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் அவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. எதனால்? இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார்? கீன்ஸு இந்த அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் நான் சில பேரை வேலைக்கு வச்சுக்கக்கூடாதான்னு கேட்டால் வச்சுக்கக்கூடாது. ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஓகே, அந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும்ண்ணா, இந்த டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, கவர்மெண்ட்டு இப்படி இருக்கிற டிமாண்ட் லைனை கொஞ்சம் இப்படி வந்து மாற்றிட்டு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். சார் எப்படி சார் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? உனக்கு சாப்டர் 7ல் நான் சொல்லுவேன், பட் இங்கே நான் உனக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுவா.
இன்சென்டிவ் கொடுப்பாங்க கண்ணா. ஓகே, இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரை வாங்குனீங்கன்னா டேக்ஸு கட்ட தேவையில்ல. ஓகே, இல்லை கார் வாங்குறதுக்கு நானே காசு கொடுக்குறேன்டா, பாதி காசு நீ போடு பாதி காசு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்குறதுக்கு அதாவது கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அப்படி இல்லையா லோன் கொடுப்பாங்க. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீப் டெட்டுன்னு சொல்லுவாங்க. லோன் எப்படி கொடுப்பாங்க? இன்ட்ரெஸ்ட்லாம் நான் உனக்கு கம்மி பண்ணுறேன், 10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல, 2% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணு அந்த மாதிரி சொல்லிட்டு உனக்கு எப்படி சொல்கிறது, எக்கனாமியில் இன்ட்ரெஸ்ட் லெவலில் கம்மி பண்ணிட்டாங்க, டெட்டை ரொம்ப சீப்பாகிட்டாங்க. டெட் அப்படின்னா ஒன்றும் கடனை ரொம்ப சீப்பாகிட்டாங்கன்னா மக்கள் கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க, கார் வாங்குவாங்க. ஓகே, அப்படி இல்லையா டேக்ஸை கம்மி பண்ணுவாங்க. ஓகே, டேக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம் வந்ததில்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% 5%ன்னு சொல்லிட்டு காருக்கான டேக்ஸ்லாம் கம்மி பண்ணாங்க. நீ போய் டேட்டா எடுத்து பாரு, காரோட சேல்ஸ் டிமாண்ட்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி இல்லையா நான் உனக்கு காட்டுறேனே, இங்கே பாரு என்னதுன்னா ஆட்டோமொபைல் சேல் டியூ டு ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் போடுறேன். இங்கே இப்போ ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். எவ்வளோ தூரம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 20%. ஓகே, 20% வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27% வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரில் க்ரோத் நடந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். எப்படி? அவங்களோட பாலிசி மூலமாக. இதெல்லாம் ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் மானிட்டரி பாலிசி மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி? ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக போயிட்டு கடன் வாங்கலாம். ரொம்ப சீப்பான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் நான் கடன் வாங்கி கார் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டு அக்ரிகேட் டிமாண்டு அந்த கர்வை மேலே ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணனா எனக்கு டிமாண்டு வில் மேட்ச் வித் சப்ளை. ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, அதை விட்டுட்டு ஸ்மித்து சொல்கிற மாதிரி கண்ணை முடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ சப்ளை பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணணும். அப்படி இல்லையா எனக்கு தெரியும் கண்ணா. இங்கே பாரு ஏடி இஸ் நத்திங் பட் சி ப்ளஸ் ஐ. கரெக்டாக? ஏடி இஸ் நத்திங் பட் சி ப்ளஸ் ஐ. நான் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் கண்ணா. ஓகேவா? என்னால் வந்து பார்த்தோன்னா டேக்ஸ்லாம் வந்து கம்மி பண்ண முடியாது, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மி பண்ண முடியாதுன்னா நீ இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி. எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஏடி இஸ் நத்திங் பட் சி ப்ளஸ் ஐ, ஏடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அக்ரிகேட் டிமாண்ட் லைனு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உனக்கு எப்போல்லாம் வந்து டீஃப்ளேஷன் வருதோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் கண்ணா. இங்கேருந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா ஈக்குலிபிரியம் இன்கம் இன்னுமே கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆகிடும். அப்படி இல்லை ஈக்குலிபிரியம் இன்கம் கீழே தான் இருக்கும். ஸோ மேலே ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா உனக்கு இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்லாம் கொடுப்பேன். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ எப்படிலாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், எதர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா டேக்ஸை குறைக்கலாம், அப்படி இல்லையா இன்சென்டிவ் ஏதாச்சும் பீப்புளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி அக்ரிகேட் டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம்ண்ணா. ஓகே, பட் இதுவே இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக டிமாண்டை கம்மி பண்ணணும். ஓகே, இன்ஃப்ளேஷன் எப்போ வரும் அப்படின்னா இந்த கெய்னியன் ஈக்விலிபிரியம்க்கு கீழே உன்னோட சப்ளை இருக்குது. ஓகேவா? உன்னோட இன்கம் இருக்குன்னா உனக்கு இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்பா. ஓகே, இப்போ கீன்ஸ் என்ன சொல்கிறாரு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை. ஓகே, இதான் அக்ரிகேட் டிமாண்டு. ஓகேவா? நீ இவ்வளோ தரம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா. பட் உன்னால் அவ்வளோ தரம் ப்ரொடியூஸே பண்ண முடியல. எங்கே நீ இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுற. ஓகேவா? இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுற, பட்டு உனக்கு டிமாண்டு நிறைய இருக்குங்கண்ணா. இது அக்ரிகேட் டிமாண்டு. நீ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சப்ளை அக்ரிகேட் சப்ளை பண்ணுற. ஓகே, கெய்னியன் ஈக்விலிபிரியம்க்கு கீழே போகுதுன்னா உனக்கு இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஓகே, இன்ஃப்ளேஷன் வந்துடும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி சரி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், டிமாண்டை குறைக்கணும்ண்ணா. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற டிமாண்ட் லைனை கொஞ்சம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்போனா ஈக்குலிபிரியம் அச்சீவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிமாண்டு குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இங்கே பாருங்கள், டிமாண்டு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணணும். ஓகே, எதனால் டிமாண்ட் இஸ் நத்திங் பட் சி ப்ளஸ் ஐ. இந்த ஐயை கம்மி பண்ணிட்டேன்னா ஏடியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இல்லையா நீ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காருக்கு நிறைய டேக்ஸ் போட்டாங்கன்னா காரோட டிமாண்ட் குறைஞ்சிரும். ஓகே, அப்போ வந்து காரோட ப்ரைஸு கொஞ்சம் கம்மியாகிடும். அப்படி இல்லையா இன்சென்டிவ் மாதிரி நீ என்ன பண்ணலாம், லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கார் வாங்குறவங்க கூட நிறுத்திடுவான், எதுக்காக இன்ட்ரெஸ்ட்டு நிறைய பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கீன்ஸு, கவர்மெண்ட்டு உள்ளார வந்து இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன்லாம் இருக்குதான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி பாலிசியை போட்டு கெய்னியன் ஈக்விலிபிரியமை கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்கண்ணா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இப்போ உனக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும், டீஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும், எப்போ நடக்கும்னு தெரியும். ஓகேவா? ஸோ இன்ஃப்ளேஷன் எப்போ நடக்கும், when AD is more. ஓகே,
டிஃப்ளேஷன் எப்போ நடக்கும் when AD is less ஓகேவா அதாவது கெனிஷியன் ஈக்லிபிரியம்க்கு ரைட் சைடில் டிஃப்ளேஷன் நடக்கும் லெஃப்ட் சைடில் இன்ஃப்ளேஷன் நடக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உள்ளார வந்து மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடியை மேலே கீழே இறக்கி மேட்ச் பண்ணணும் ஓகே ஏஎஸோட மேட்ச் பண்ணணும் ஓகே Yes students, next நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் சாலிடாக 2 to 3 சம்ஸ் கேட்பாங்கடா சம்ஸ் ஓகேவா இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ண கான்செப்ட் அதனால சம்ஸ்லாம் கேட்பாங்க நம்ம இந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் ஃபார்முலாவையும் டப்பா அடிக்கணும் ஓகே சிம்பிளாக தான் இருக்கும் பட் என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா இங்கே பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஓகேவா கெனீஷியன் ஈக்லிபிரியம் ஓகேவா ஈக்லிபிரியம் இன்கம் சொல்கிற கரெக்டாக கீன்ஸு அந்த ஈக்லிபிரியம் இன்கம்மை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியணும் கண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீன்ஸ் என்னடா சொல்கிறாரு ஈக்லிபிரியம் இன்கம் நீ எப்படி கண்டுபிடிக்கணும் அக்ரிகேட் சப்ளையும் அக்ரிகேட் டிமாண்டும் மேட்ச் ஆகிற பாயிண்ட் தான் ஈக்லிபிரியம் இன்கம் ஈக்லிபிரியம் அவுட்புட்னு சொல்கிறாரு கரெக்டாக இப்போ இதை நீ எப்படி கண்ணா இன்க்ரீஸ் பண்ணுவேன் இந்த இன்கம்மை இங்கே இருக்கிற இன்கம்மை நீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணணும் பேசிக்காக இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன் ஸ்மித்து சிம்பிளாக சொல்கிறாரா ஓகே ஸ்மித்து என்ன தெரியுமா சொல்கிறாரு டிமாண்ட்லாம் பார்க்காத ஒன்லி சப்ளை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்மை டிட்டர்மைன் பண்ணும் இன்கேஸ் உன்னோட சப்ளை இங்கே இருக்குது அப்படின்னா உனக்கு இன்கம் இங்கே இருக்கும் கரெக்டாக இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் கண்ணா எங்கே ஒரு நிமிஷம் இங்கே இருக்கும் இன்கேஸ் ஸ்மித்தோட எக்கனாமிக்ஸ் படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா சிம்பிளாக இந்த சப்ளை மட்டும் இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் போதும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடும் பட் கீன்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு நீ சப்ளையை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபஸ்ட் இங்கே பாரு இப்போ இங்கே இருக்கிற டிமாண்ட் கர்வை இங்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே சி அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் டிமாண்ட்ரா ஓகேவா இப்போ அக்ரிகேட் சப்ளையை நான் என்னென்னு எழுதலாம் விச் இஸ் நத்திங் பட் நேஷனல் இன்கம் கரெக்டாக சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க ஸோ நீ வந்து அக்ரிகேட் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு உனக்கு தெரியணும் கரெக்டாக இப்போ பாரு இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு பார்க்கணும்னா y is equal to ஓகேவா y is equal to AD இது உனக்கு தெரியும் கரெக்டாக அப்படி இல்லையா ஃபர்ஸ்ட்லேருந்தே வரேன் AS is equal to AD கரெக்டாக AS is equal to AD ஓகே அக்ரிகேட் சப்ளையை நான் இன்கம்னு சொல்லலாம் அக்ரிகேட் டிமாண்டை நான் ரெண்டு விதமாக பிரேக் பண்ணலாம்னா எய்தர் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் கன்சியூமர் கூட்ஸ் ப்ளஸ் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து தான் டோட்டல் அக்ரிகேட் டிமாண்ட் இந்த எக்கனாமி ஓகே இது என்ன சார் கன்சியூமர் கூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை அஸ் அ கன்சியூமர் நான் இருக்கிறேன்ல நான் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறேன்னா அதுதான் கன்சியூமர் கூட்ஸ் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ் டிமாண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் வாங்குறேன் ஓகே அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறேன் மிஷினரி வாங்குறேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நான் கட்டுறேன் பில்டிங் கட்டுறேன் அதுக்கான டிமாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ தட் மீன்ஸ் பீப்புள் கன்சியூம் பண்ணுறதுக்காகவும் டிமாண்ட் இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸுக்கும் டிமாண்ட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதான் C+I இங்கே பாரு அகைன் எனக்கு சிக்கான ஈக்குவேஷன் தெரியும் கன்சம்ஷன் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் அதரா A + BY A அப்படின்றது அட்டானமஸ் கன்சம்ஷன் ப்ளஸ் B அப்படின்றது மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் MPCன்னு சொல்லுவாங்க அதாவது அடிஷ்னல் இன்கம் உனக்கு வருதுன்னா அதில் எவ்வளோ தூரம் நீ செலவு பண்ணுற ஓகேவா ஸோ அப்போ நான் C அப்படின்றத A + BYன்னு எழுதலாம் கரெக்டாகண்ணா A + BYன்னு எழுதலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிருக்கேன் ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்படி நான் மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களா ஓகே இந்த ஈக்குவேஷனை இப்படி நான் மாற்றிக்கிறேன் அகைன் பாருங்கள் இப்போ Y ஓகே Y எல்லாம் நான் ஒரு சைடு கொண்டுட்டு போகிறேன் Y மைனஸ் BY ஓகேவா Y மைனஸ் BY இஸ் ஈக்குவல் டு RHSல என்ன இருக்கும் வெறும் A + I இருக்கும் கண்ணா ஓகேவா A + I இருக்கும் ஓகே இப்போ இங்கே Y இருக்குது Yயை காமனாக எடுக்கலாமா Yயை நான் காமனாக எடுத்தால் என்னடா வருது 1 மைனஸ் B வருது கரெக்டாக 1 மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு A + I ஓகே அட்டானமஸ் கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே அப்போ இன்கம் இஸ் நத்திங் பட் 1 டிவைடட் பை 1 மைனஸ் B கண்ணா ஓகேவா 1 டிவைடட் பை 1 மைனஸ் B இன்டூ A + I இன்டூ A + I ஓகே இப்போ இங்கே பாரு ஃபஸ்ட்டு என்னோட ஈக்குவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சரி இன்கம் அப்படின்றது ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குதுடா டிமாண்ட் ஃபார் கன்சூமர் கூட்ஸ் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ் ஓகேவா ஸோ கன்சம்ஷனையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் என்னோட இன்கம் இருக்குது கரெக்டாக இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இன்னுமே நான் சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் 2 மாற்றிறேன் ஓகேவா இப்போ பாரு என்னோட இன்கம் சிம்பிளாக கன்சம்ஷனை பேஸ் பண்ணி கூட இல்லை வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் ஓகேவா ஸோ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்கனாமியில் பண்ணுறோமோ
அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஃபிக்ஸ் இருக்குண்ணா. ஒவ்வொரு எக்கனாமிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ அப்படின்றது என்னது அட்டானமஸ் கன்சம்ஷன். ஓகே, அட்டானமஸ் கன்சம்ஷன் ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உன்னோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும்னா எதையும் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல, உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் நீ இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் இன்கம். ஓகே, இப்படின்னு யார் சொல்கிறது? கீன்ஸ் சொல்கிறா. ஸ்மித் என்ன சொல்கிறார்? வெறும் சப்ளை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன். பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக ஈக்குவலிபிரியம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் சொல்கிறார். சரி, கீன்ஸ் சொல்கிறார் கரெக்டாக. இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் இன்கம். ஓகே, இன்க்ரீஸ் இன் இன்கம். ஓகே, இப்போ நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கண்ணா. இப்போ நான் 10% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, 10% இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இன்கம் எவ்வளோ பர்சன்ட் அப்போ இன்க்ரீஸ் ஆகும்? வெறும் 10% தான் இன்க்ரீஸ் ஆகுமா? வெறும் 10% தான் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்படி இல்லை. ஓகேவா, அப்படி இல்லை. ஸோ இதுக்கு மேலேயும் இன்க்ரீஸ் ஆகலாம், கீழே இன்க்ரீஸ் ஆகலாம். அதுதான் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்னு சொல்கிறாங்க கண்ணா. இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். ஒவ்வொரு எக்கனாமிக்கும் ஒவ்வொரு மல்டிப்ளையர் இருக்கும். அகைன் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு எக்கனாமிக்கும் ஒவ்வொரு மல்டிப்ளையர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சில எக்கனாமிப்பா, ஓகே, சில எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வெறும் 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற. இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுற. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ரோடு போடுறது, அதுக்கப்புறம் பில்டிங் போடுறது, அப்படி இல்லையா அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மிஷினரி வாங்கி போடுறது, இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் அந்த கண்ட்ரியோட இன்கம் 50% இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் 5ன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நீ பண்ணுறது மூலமாக இன்கம் எவ்வளோ தூரம் மல்டிப்ளை ஆகுது. நான் 10% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், மல்டிப்ளையர் 5. ஓகேவா, சில எக்கனாமியில் இதை தான் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டூ 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது எங்கள் இன்கம். சில எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ 10% இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20% தான் கண்ணா இன்க்ரீஸ் ஆகும். வெறும் 20% தான் இன்க்ரீஸ் ஆகும். எதனால்? அந்த கண்ட்ரியில் மல்டிப்ளையர் கம்மி. ஓகே, ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர்னு சொல்கிறாங்க. ஹவு மச் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் இன்கம் அப்படின்னு படிக்கிறது தான் மல்டிப்ளையர். மல்டிப்ளையர் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணா, சேஞ்ச் இன் இன்கம் டியூ டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை 10% பண்ணுறேன் சார், அதனால் எனக்கு இன்கம் 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் 5ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் இன்கம் டியூ டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீ 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா 20% தான் வந்து பார்த்தோன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு 10% இன்க்ரீஸ் பண்ணால் இன்கம் 20% தான் இன்க்ரீஸ் ஆகும். எதனால்? அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் கம்மி பண்ணலாம். சார் எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் மல்டிப்ளையர் அதிகமாக இருக்குது, ஒரு கண்ட்ரியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப அதிகமாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, எதனால் சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டியூ டு எம்பிசி. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா எம்பிசினா ஆல்ரெடி பார்த்தாச்சுக்கன்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். அதாவது ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இருக்கும். நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நிறைய மல்டிப்ளையர் இருக்கும். கம்மியாக செலவு பண்ணுறாங்கன்னா கம்மியாக மல்டிப்ளையர் இருக்கும். அதனால தான் இந்தியாவில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்பலாம் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகாது. எதனால்? இந்தியாவில் பீப்புள் கிட்ட சேவிங் ஹேபிட் தான் நிறையா இருக்கே தவிர ஸ்பெண்டிங் ஹேபிட் இல்லை. ஓகே சார், சேவ் பண்ணால் நல்லது தானே சார், சேவ் பண்ணால் உன்னோட ஃபேமிலிக்கு நல்லது, ஆனால் உன்னோட கண்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா அது கெட்டது கண்ணா. ஓகே, எதனால் அப்படின்னா மல்டிப்ளையர் கம்மியாக இருக்கும். சேவிங்ஸ் ஹேபிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சார் புரியல சார், எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இங்கே பாருங்க கண்ணா. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணணும்னு தெரியுதுல்ல. y = c + i, c நான் வந்து பார்த்தீங்கன்னா a + by போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் b எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் y காமனாக எடுத்துட்டு இந்த 1 - b நான் வந்து RHSல கொண்டுட்டு வந்தேன்னா y = 1/1 - b a + i. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இன்கமோட ஈக்குவேஷன். இன்கம் = 1/1 - b. b அப்படின்னா ஒன்றும் இல்லை, MPC. ஓகே, 1 - MPC இன்டூ அட்டானமஸ் கன்சம்ஷன் ப்ளஸ்ஸு
இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்படி தானே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ உனக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்கண்ணா. சிச்சுவேஷன். ஓகே, சிச்சுவேஷன் 1. ஓகே, சிச்சுவேஷன் 1. அசியூம் எம்பிசி ஓகேவா 80%ன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா, இந்த எம்பிசி இஸ் நத்திங் பட் 80%. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் சம்பளம் வந்துச்சுன்னா அதில் 80 rupees வந்து செலவு பண்ணுறாங்க, 20 rupees தான் சேவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 80%க்குன்னா ஏ அட்டானமஸ் கன்சம்ஷன் ஒரு 30 வச்சுப்போமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஒரு 100ன்னு வச்சுப்போமா. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு இன்கம் தெரியல கண்ணா. ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட்டு 100ன்னு தெரியுது. ஓகே, எனக்கு இன்கம் எவ்வளோன்னு தெரியல. ஓகே, இன்கம் கண்டுபிடிப்போமா. இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டு இன்கம் கண்டுபிடிங்க. இன்கேஸ் ஒரு எக்கனாமியில் எம்பிசி ஓகே மார்ஜினல் ப்ரோபன்சிட்டி டு கன்சியூம் 80% இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்குன்னா இன்கம் எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் எம்பிசி. ஓகேவா, 1/1 மைனஸ் எம்பிசி 80%. ஓகேவா, 1 மைனஸ் 80% இன்டூ ஏ ப்ளஸ் ஐன்னது 100 கண்ணா. ஸோ 80% நான் 0.8ன்னு எழுதுறேன். 80/100ன்னு போடலாம். 80% 80/100ன்னு போடலாம், விச் இஸ் நத்திங் பட் 0.8. கரெக்டாக 0.8. ஓகே, ஸோ 0.8. தட் மீன்ஸ் 1/0.2 into 130. ஓகே, தட் இஸ் 5. 1/0.2 போடுங்க பார்ப்போம். 1/0.2 போட்டிங்கன்னா 5 கண்ணா. ஸோ 5 into 130 எவ்வளோ வருது? இன்கம் இஸ் ஈக்குவல் டு 5 into 130 கண்ணா. ஓகேவா, 650 வருது. கரெக்டாக 650 வருதுன்னு வச்சுக்கோங்களா. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இன்கேஸ் என் கண்ட்ரியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupeesன்னு பண்ணுறேன் அப்படின்னா அந்த வருஷம் இன்கம்மு எனக்கு எவ்வளோ இருக்குது? 650ன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, 650 இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே இப்போ தெளிவாக பாரு. நான் இந்த இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும் கண்ணா. 650 அப்படின்ற இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் எனக்கு தெரியும். நான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் கண்ணா. இங்கே பாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா. இங்கே பாருங்கள், இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா. அப்படியே இதே ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இதே ஈக்குவேஷனில் என்ன ஈக்குவேஷன்? இன்கம் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 1 மைனஸ் எம்பிசி. ஓகேவா, இன்டூ ஏ ப்ளஸ் ஐ. ஓகே, அதே தான் 1/1 மைனஸ் 0.8. ஏ அப்படின்றது 30. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் மாறுதுக்கண்ணா. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் மாறுது. இங்கே பாருங்கள் எப்படி மாறுது? 200 மாறுது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1/0.2 இன்டூ 230ன்னு வருது. கரெக்டாக, அப்போ இன்கம் இஸ் நத்திங் பட் 1/0.2ன்னாதரா 1/0.2 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, 5 இன்டூ 230 விச் இஸ் நத்திங் பட் 230 இன்டூ 5 1150 கண்ணா. 1150. இங்கே பாரு 1150 சார். எப்படி சார் இது? நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 200 மைனஸ் 100 தான். ஆனால் சேஞ்ச் இன் இன்கம் எவ்வளோ கண்ணா? சேஞ்ச் இன் இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. 650லேருந்து 750 இன்க்ரீஸ் ஆகுதா? இல்லை 650லேருந்து 1150 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1150 மைனஸ் 650 போட்டிங்கன்னா 500. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் 5ன்னு சொல்லுவாங்க கண்ணா. இதை தான் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் 5. ஓகேவா, என்ன சார் அர்த்தம் இருக்குன்னா, நான் 1 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன்னா இன்கம் 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். நான் 100 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணேன்னா 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது டியூ டு இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்கம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் 500 ரூபாய் சேஞ்ச் ஆகுதுக்கண்ணா. 500 ரூபாய் சேஞ்ச் ஆகுது டியூ டு இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 100. ஓகே, தட் மீன்ஸ் மல்டிப்ளையர் 5. ஓகே, இப்போ இந்த சேஞ்ச் இன் இன்கம் டிவைட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குதுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1/1 மைனஸ் எம்பிசி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுக்கான காரணம். ஓகேவா, ஸோ 1/1 மைனஸ் எம்பிசி. நீ எய்தர் இப்படி போட்டும் 5 கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லையா 1/1 மைனஸ் எம்பிசி போடுங்க பார்ப்போம். இந்த கண்ட்ரியில் எவ்வளோ எம்பிசி? 1/- மைனஸ் 0.8. okay, which is nothing but 1/0.2 which is nothing but 5. okay, so that means investment multiplier depends upon MPC, marginal propensity to consume. okay, உனக்கு இப்போ ரெண்டு ஃபார்முலா தெரியும்னா क्वेश्चनல எப்படி வேணாலும் டேட்டா கொடுப்பா, நீ வந்து பார்த்தா கண்டுபிடிக்க வேண்டியதா. either change in
இன்கம் டிவைட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டேட்டாவும் கொடுக்கலாம். அப்படி இல்லையா வெறும் எம்பிசி மட்டும் கொடுப்பான். எம்பிசி மட்டும் கொடுத்தாலே எனக்கு போதும் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ 1 டிவைட் பை 1 மைனஸ் எம்பிசின்னு போட்டோன்னா உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் வந்துடும். எவ்வளோ 5. ஓகேவா? நீ எப்படி வேணாலும் போடலாம். இங்கே பாருங்க கண்ணா, இப்போ உனக்கு இந்த ஃபார்முலாலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்றது எம்பிசியை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? இங்கே பாரு, இந்த எம்பிசி பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, தட் மீன்ஸ் எந்த ஒரு கண்ட்ரியில் எம்பிசி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ஸ்பெண்டிங் நிறையா பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் நிறையா இருக்குங்கன்னா அந்த கண்ட்ரியில் கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சோண்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே நல்லா வந்து பார்த்தோன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். பட் உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இதே சிச்சுவேஷன் தான். ஓகே, இங்கே பாருங்கள், இதே சிச்சுவேஷன் தான் கண்ணா. ஆனால் உனக்கு மல்டிப்ளையர் எம்பிசி 60% எடுக்கிறேன், இங்கே 80% இருக்கா? இங்கே பாருங்கள் இதே எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே உனக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு நான் பண்ணுறேன். என்னது அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இதே எக்ஸாம்பிளில் ஓகே, இது சிச்சுவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். சிச்சுவேஷன் 2ல் ஒரு சின்ன சேஞ்சஸ் கண்ணா. எம்பிசி ஓகே 80% இருக்கிற இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா 60% போடுறேன். 60% போடுறேன். இப்போ யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் சேஞ்ச் இன் இன்கம் கண்ணா. யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் சேஞ்ச் இன் இன்கம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபாய் இருக்கும்போது இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஐ நோ வாட் இஸ் இன்கம். இன்கம் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 மைனஸ் எம்பிசி இன்டூ ஏ ப்ளஸ் ஐ. ஓகே, இங்கே 1 டிவைட் பை 1 மைனஸ் எம்பிசி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு 1 மைனஸ் எம்பிசி, இங்கே வந்து எம்பிசி என்னதுல 60%. தட் மீன்ஸ் ஸ்பெண்டிங் ஹேபிட் கம்மி, சேவிங்ஸ் ஹேபிட் அதிகம் இந்த கண்ட்ரியில். ஓகேவா? ஸோ 1 டிவைட் பை 0.6 1 டிவைட் பை 1 மைனஸ் 0.6 ஏ அப்படியே அதே சேம் தான், ஐயும் சேம் தான். ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 1 டிவைட் பை 0.4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 130 இருக்குது. ஓகேவா? இன்ட்டு 130. ஸோ 1 டிவைட் பை 0.4 போட்டிங்கன்னா என்ன கணக்கு வருது, 1 டிவைட் பை 0.4 போட்டிங்கன்னா 2.5. இந்த எக்கனாமியில் மல்டிப்ளையர் கம்மியாக இருக்குது. இங்கே பாரு 2.5 தான் மல்டிப்ளையர். தட் மீன்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு 100 ரூபாய், இங்கே பாரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எனக்கு போன எக்ஸாம்பிளில் 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணனா 500 ரூபாய் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு போன எக்ஸாம்பிள் 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் 250 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகும். எதனால்? போன எக்ஸாம்பிளில் மல்டிப்ளையர் எனக்கு 5 வந்தது டியூ டு ஹையர் எம்பிசி. எனக்கு எம்பிசி 80% இருக்கிறதுனால எனக்கு மல்டிப்ளையர் 5 வந்தது. இங்கே என்ன மல்டிப்ளையர் 2.5 தான். ஓகே, எதனால்? லோயர் எம்பிசி. ஓகே, இந்த கண்ட்ரி வேஸ்ட் ஆக்சுவலாக. எதனால்? நிறைய சேவ் பண்ணுறாங்க, நிறைய சேவ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ பார்ப்போமா? சரி, இங்கே பாருங்கள் எப்படி சார் 250 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு சிம்பிள். ஓகேவா? ஸோ எவ்வளோ தரும் இன்கம், எவ்வளோப்பா இன்கம்? இன்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபாய் இருக்குன்னா எவ்வளோ தரும் இன்கம்னா 2.5 இன்ட்டு 150. 2.5 இன்ட்டு 130. ஓகே, போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 2.5 இன்ட்டு 130 போட்டிங்கன்னா 325. ஓகேவா? ஸோ அஸ்யூம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 100 ரூபாய் இருக்கும் போது செகண்ட் சிச்சுவேஷனில் இன்கம் 325 தான். இதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டு 200 ரூபாவாக இருக்கும்போது இங்கே பாருங்கள் கண்ணா, 200 ரூபாய் இருக்கும்போது நான் இங்கே 200ன்னு போடலாமா, இங்கே 230ன்னு போடலாமா? அப்போ இங்கே 230 இன்ட்டு 2.5 போடுங்க பார்ப்போம். 230 இன்ட்டு 2.5. ஓகேவா? 230 இன்ட்டு 2.5 போட்டிங்கன்னா 575. ஓகே, 575 எவ்வளோ தரேன் சேஞ்சஸ் இன் இன்கம் பாருங்கள். 575 மைனஸ் 325. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் 250 ரூபீஸ். இதை தான் மல்டிப்ளையர் 2.5ன்னு சொல்கிறாங்க கண்ணா. ஓகே, மல்டிப்ளையர் 2.5 எதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போன சம்மில் அதே மாதிரி தான் நான் 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இந்த சம்மில் வெறும் 250 தான் இன்க்ரீஸ் ஆச்சு. தட் மீன்ஸ் போன சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் போன சம்மில் எனக்கு சேஞ்சஸ் இன் இன்கம் டிவைட் பை சேஞ்சஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 டிவைட் பை 100ன்னு சொல்லிட்டு 5 வந்துச்சு. ஓகே, ஆனால் எனக்கு இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் இன்கம் எவ்வளோடா, வெறும் 250 தான். கரெக்டாக? இந்த சிச்சுவேஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 250 தான். ஆனால் நான் சேம் 100 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேங்கண்ணா. ஓகேவா? சேஞ்சஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஸோ தட் மீன்ஸ் 2.5. எதனால் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு சம்மில் பீப்புள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஒரு எக்கனாமின்னு வச்சுக்கோங்கண்ணா. ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நிறையா இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிளில் சேவிங்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு எப்படி சொல்கிறேன்? எதனால் அப்படின்னா போன சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் 80%. இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் 60%. ஓகே, இந்த எம்பிசியை பேஸ் பண்ணி தான் மல்டிப்ளையர் இருக்குது. ஓகே, மல்டிப்ளையருக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது? 1 டிவைட் பை 1 மைனஸ் 80%, விச் இஸ் நத்திங் பட் 5. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 மைனஸ் 60%, விச் இஸ் நத்திங் பட் 2.5. ஓகே, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள்
இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியே இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியே இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் மல்டிப்ளையர் எஃபெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கண்ட்ரிக்கு மல்டிப்ளையர் எஃபெக்ட் 5 இருக்கும், இன்னொரு கண்ட்ரிக்கு மல்டிப்ளையர் எஃபெக்ட் 2.5 இருக்கும். அப்போ அந்த மல்டிப்ளையர் எஃபெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும்னா பீப்புளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் எக்கனாமிக்கனா. ஓகே, இந்தியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரில்லியன் பீப்புள், ஆனால் பிரில்லியன் பீப்புளாக இருக்கிறதுனால தான் இந்தியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்தியாவில் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி 60% மாதிரி கம்மியாக இருக்குது. இந்தியன்ஸ் நீ எவ்வளோ கம்மியாக சம்பளம் கொடுத்தாலும் சேவ் பண்ணுவான்டா, எவ்வளோ கம்மியாக சம்பளம் கொடுத்தாலும் சேவ் பண்ணுவான். ஆனால் அமெரிக்கன்ஸ் அப்படி இல்லை. அதனால தான் அமெரிக்கா நல்லா வளருது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணுவான். அமெரிக்காவோட பேங்க் பேலன்ஸ் ஓகே, நான் ஆவரேஜாக நான் சொல்கிறேன், இந்த டாப் அமெரிக்கன் சொல்லலை. ஓகே, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த அமெரிக்கன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸு நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கான செலவுக்கு மட்டும்தான் இருக்கும். மீதி இருக்கிற எல்லாமே செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகே, பட் இந்தியன்ஸோட பேங்க் பேலன்ஸு கோல்டு நிறையா இருக்கும். ஓகே, அடுத்து 2-3 வருஷத்துக்கு சேர்த்து நம்ம சேவ் பண்ணி வைப்போம். ஸோ ஒரு எக்கனாமியில் சேவிங் ஹேபிட் நிறைய இருக்குது. அந்த எக்கனாமியில் இருக்க பீப்புளுக்கு சேவிங் ஹேபிட் நிறைய இருக்குது. 60% தான் சார் கன்சியூம் பண்ணுறாங்க, 40% சேவ் பண்ணுறாங்கன்னா அந்த எக்கனாமியில் மல்டிப்ளையர் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதனால் அந்த நாட்டில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது. எதனால் தெரியுமா? சிம்பிளாக நான் பண்ணுற பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரே வர மாட்டான்டா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஹோட்டல் போடுறேன். ஓகேவா, இந்தியாவில் நான் ஒரு ஹோட்டல் போடுறேன்னா நீ சொல்லு பார்ப்போம், எத்தனை இந்தியன்ஸு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றான்? 100ல் 10 பேர் தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்க. மீதி 90 பேர் வீட்டில் சமைச்சா தான் சிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலே சமைச்சு சாப்பிடுவான். தட் மீன்ஸ் நான் போடுற பிஸ்னஸ்க்கு 10 பேர் தான் கஸ்டமர். புரியுதா? அப்போ 10 பேர் எனக்கு இன்கம் கொடுத்தனா ரொம்ப கம்மியான இன்கம் தான் வரும். அப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு கம்மி இன்கம் தான். ஆனால் அமெரிக்காவில் போ, நீ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா உனக்கு எக்கச்சக்கமாக கஸ்டமர் வருவான். எதனால்? செலவு பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். நீ ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறேன்னா சான்ஸ் ஆஃப் சர்வைவல் அமெரிக்காவில் அதிகம். எதனால்? அந்த மக்கள் செலவு பண்ணினே இருப்பான். 100ல் 90 பேர் பார்த்தீங்கன்னா வெளியே தான் போய் சாப்பிடுவான், வீட்டில் சமைக்கிறதுலாம் ரேர்னு வச்சுக்கான். அப்போ அந்த மாதிரி எக்கனாமியில் நீ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, கொஞ்சம் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற, ஏதாச்சும் மிஷினரி வாங்கி போடுறேன்னா உனக்கு கஸ்டமர் நிறையா இருப்பான். ஓகேவா, அவன் நிறைய செலவு பண்ணுவான், அதனால உனக்கு இன்கம் வரும். அதனால நீ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி பீப்புள் செலவு பண்ண எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பூஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டோட மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகணும்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் எம்பிசி ஆஃப் த பீப்புள், ஸ்பெண்டிங் ஹேபிட் ஆஃப் த பீப்புள். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையருக்குண்ணா. இதுதான் மல்டிப்ளையர். ஓகே, இப்போ உனக்கு எப்படி கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் மல்டிப்ளையர். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் கான்செப்ட் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு உனக்கு இது புரியணும். நீ இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணனா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்கம் லெவல் இருக்குது. ஓகேவா, கெனிஷியன் தியரியில். எதனால்? இப்போ தாண்டா நான் உனக்கு இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி காமிச்சேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இன்கம் டிபெண்ட்ஸ் அப்பான் சி ப்ளஸ் ஐ. இன்கம் டிபெண்ட்ஸ் அப்பான் சி ப்ளஸ் ஐ. அதுக்கப்புறம் ஈக்குவேஷனை நான் போட்டு இந்த சிஐயே கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா, சியை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணேன்? ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஓகேவா, ஏ ப்ளஸ் பிஒய். இங்கே பாரு எப்படி சார் பார்த்தீங்கன்னா இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்கிறீங்க. சிம்பிள். இங்கே பாரு, அகைன் நான் சொல்கிறேன், ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி கண்ணா. ஓகேவா, ஏஎஸ் தான் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் சப்ளை தான் பார்த்தீங்கன்னா இன்கம். ஓகேவா, அக்ரிகேட் டிமாண்ட்னா அது டிமாண்ட் ஃபார் கன்சூமர் குட்ஸ், டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கன்சூமர் குட்ஸை சிஏ நான் பார்த்தீங்கன்னா என்னென்னு போடுறேன்? ஏ ப்ளஸ் பிஒய்னு போடுறேன். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பிஒய் எல்ஹெச்எஸ் போயிடுச்சுன்னா ஒய் மைனஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐ. ஓகேவா, இப்போ இந்த ஒய்யை மட்டும் கேன்சல் காமன் எடுத்துட்டுன்னா ஒய் இன்ட்டு ஒய் 1 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐ. ஓகே, ஸோ அப்போனா income is equal to 1 divided by 1 minus MPC into A plus I. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்கம் டிபெண்ட்ஸ் அப்பான் இங்கே பாரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா, இன்கம் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ சில கண்ட்ரியில் நீ இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, மல்டிப்ளையர் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதே சில கண்ட்ரியில் நீ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணனா மல்டிப்ளையர் எஃபெக்ட் நிறையா இருக்கிற காரணத்தினால இன்கம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இஸ் நத்திங் பட் ஹவு மச் இன்கம் வில் இன்க்ரீஸ் டியூ டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, ஹவு மச் இன்கம் வில் இன்க்ரீஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபா போடுறதுனால எவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது? 500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மல்டிப்ளையர் 5, 250 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மல்டிப்ளையர் 2.5. இந்த மல்டிப்ளையர் எதை பேஸ் பண்ணியிருக்குது? இப்போ தான் நம்ம ஃபார்முலாவில் டிரைவ் பண்ணோம். ஓகேவா,
எம்பிசியை பேஸ் பண்ணியிருக்கு ஓகேவா 1/1 மைனஸ் எம்பிசி அப்படி இல்லையா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/MPSன்னு சொல்லலாம் இங்கே பாரு எம்பிஎஸ்க்கு ஆப்போசிட் சேவிங்ஸ் ஹேபிட்டுக்கு ஆப்போசிட் ஓகேவா டேய் இங்கே பாரு 1/MPS உனக்கு சேவிங்ஸ் ஹேபிட் நிறையா இருக்குதுன்னா டினாமினேட்டர் நிறையா இருக்குது உனக்கு ஃபைனல் ஆன்சர் கம்மியாக தான் வரும் ஓகேவா ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா கீன்ஸ் சொல்கிற தம்பு இருக்கண்ணா என்னதுன்னா எக்கனாமி வித் மோர் சேவிங் ஹேபிட்ஸ் இந்தியா மாதிரி நிறைய சேவிங் ஹேபிட்ஸ் இருக்கிற எக்கனாமியில் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் கம்மியாக இருக்கும் நீ வந்து ஹோட்டல் போடுவ பிஸ்னஸ் போடுவ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவ ரொம்பலாம் வந்து பார்த்தோன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது எதனால் பீப்புள் வாங்கிட்ட வந்து செலவே பண்ண மாட்டான் உனக்கு இன்கமே கம்மி ஓகே பட் இதுவே சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னா அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் மல்டிப்ளையர் எஃபெக்ட் நிறையா இருக்கும் இதுதான் சிம்பிள் தம் ரூல் சேவிங்ஸ் இஸ் குட் ஃபார் ஃபேமிலிக்கானா ஆனால் பேட் ஃபார் எக்கனாமி அதனால தான் கவர்மெண்ட் எப்பயுமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க தயவு செஞ்சு சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பாக்கெட்டில் காசு வருதுன்னா தயவு செஞ்சு அது கோல்டில் போயிட்டு லாக் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு நீங்கள் கொடுங்க பிஸ்னஸ் பீப்புள் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணிப்பான் கோல்டுக்கு போட்டிங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டும் பண்ண மாட்டேற நீயும் பிஸ்னஸும் பண்ண மாட்டேற ஓகேவா எய்தர் நீ பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணு கன்சியூம் பண்ணு நிறைய பொருள் வாங்கி சாப்பிடு ஹோட்டலில் போய் சாப்பிடு ஓகே அப்படி இல்லையா நீயே ஹோட்டலில் போட்டு முடிஞ்சு தயவு செஞ்சு கோல்டில் போடாத அப்படின்னு யார் சொல்கிறா கவர்மெண்ட் சொல்கிறாங்க எதனால் நீ கோல்டில் போட்டேன்னா அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் அசட்டு பிளாக் ஆகுது ஓகே நான் என்னடா சொன்னேன் ஆல்ரெடி இது தியரி ஆஃப் ப்ரொடக்ஷனில் படிச்சிருக்கோம் ஓகேவா வெல்த் வேறு கேபிட்டல் வேறு ஓகேவா ப்ரொடக்டிவ் வெல்த்தை தான் கேபிட்டல்னு சொல்லுவாங்க ஸோ அவங்ககிட்ட ஒரு காசு இருக்குன்னா அது வெல்த் அந்த காசை நீ பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஓகேவா கோல்டில் போட்டால் அது வெல்த் எதனால் அது அன்ப்ரொடக்டிவ் ஸோ தட் மீன்ஸ் எதர் உங்ககிட்ட காசு வருதுன்னா செலவு பண்ணு பிஸ்னஸ் பண்ணு தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பீரோவில் போட்டு தங்க நகை மாதிரி பூட்டி வைக்காதன்னு சொல்கிறாங்க ஓகே எதனால மல்டிப்ளையர் எஃபெக்ட் கம்மியாகும் ஓகேவா இங்கே பாரு இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லீக்கேஜஸ் ரெடியூசஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட்னா லீக்கேஜஸ்னால் ஒன்றும் இல்லை சேவிங்ஸ் ஓகேவா என்கிட்ட பாக்கெட்டில் அம்பானி காசு கொடுக்குறாரு அதை ஃபுல்லாக நான் அம்பானிக்கே காசு கொடுக்குறேன் அப்படின்னா நோ லீக்கேஜஸ் இல்லை என்கிட்ட 100 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு அம்பானி அதில் நான் 20 ரூபா சேர்த்து வச்சுட்டு 30 ரூபா சேர்த்து வச்சுட்டு மீதி 70 ரூபீஸாக அம்பானிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கும்போது கொடுக்குறேன்னா அதுதான் லீக்கேஜஸ்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி லீக்கேஜஸ் நிறையா இருக்குதுன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ உனக்கு 80% எம்பிசி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் 5 60% இருக்குன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் 2.5 எதனால் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இஸ் இன்ஃபைனட் ஓகேவா எப்போ இன்ஃபைனட்டாக இருக்கும்னா வென் எம்பிசி இஸ் ஈக்குவல் டு 1 சிம்பிள் இங்கே பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையருக்கு ஃபார்முலா என்னதுரா மல்டிப்ளையருக்கு ஃபார்முலா என்னதுன்னா 1/1 மைனஸ் எம்பிசி ஓகேவா ஸோ இப்போ நீ 1 போடுறேன்னு வச்சுக்கோ 1/1 - 1 விச் இஸ் நத்திங் பட் 1/0 1ல் 0 டிவைட் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்குண்ணா ஓகேவா என்ன இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இன்ஃபைனட்டாக இருக்கும் வென் எம்பிசி இஸ் 1 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் கான்செப்ட்ண்ணா ஓகே அகைன் சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் either delta y okay divided by delta I okay அதாவது changes in income divided by changes in investment அப்படி இல்லையா 1/1 minus MPC அவ்வளோதாங்கண்ணா ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்குது அந்த சம்ஸ் எல்லாம் பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி 3 செக்டார் எக்கனாமி 4 செக்டார் எக்கனாமின்னு சொல்லிட்டு செகண்ட் அசம்ஷன் தேர்ட் அசம்ஷன் இருக்குது கரெக்டாக நம்ம இது வரைக்குமே ஃபஸ்ட் அசம்ஷனை தான்டா பார்க்குறோம் ஒரு எக்கனாமியில் 2 செக்டார் இருக்குது ப்ரொடியூசர் செக்டார் கன்சூமர் செக்டார்னு ஓகேவா இப்போ செகண்ட் அசம்ஷன் தேர்ட் அசம்ஷன் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா ஒரு எக்கனாமியில் 3 செக்டார் இருக்குதுன்னா எப்படி வந்து கெனீஷியன் ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்கணும் 4 செக்டார் இருக்குன்னா எப்படி கெனீஷியன் ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை 2 செக்டார் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் எனிவே 3 செக்டார் 4 செக்டாரையும் நம்ம படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சம் சால்விங் நம்ம இறங்கிடலாம் ஓகே எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கெனிஷியன் தியரியில் ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணியாச்சு ஓகேவா ஒரு 95% ஆஃப் த கான்செப்ட் கவர் பண்ணியாச்சு பட் என்னதுன்னா ஒரு 5% ஆஃப் த டாபிக் இன்னுமே பெண்டிங் இருக்குது ஓகே சரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ப்ளஸ் என்னதுன்னா ரொம்ப ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம் ஓகே மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes டிஸ்கஷன் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக சம் சால்விங் செஷன் போயிடலாம் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா இங்கே பாருங்கள் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் கான்செப்ட் இது வரைக்கும் நம்ம கெனிஷியன் ஈக்லிபிரியம் கெனிஷியன் தியரிலாம் படித்தோம்ல அது எங்கே படித்தோம் அது என்ன அசம்ஷனில் படித்தோம் அப்படின்னா வெறும் 2 செக்டார் மாடலில் தான் கண்ணா படிச்சிருக்கோம் அது என்ன சார் 2 செக்டார் மாடல் ஒன்றும் இல்லை எக்கனாமியில் வெறும் 2 செக்டார் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷன் எடுத்து படிச்சிங்க ஓகே அது என்ன 2 செக்டார் சிம்பிள் ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுறவங்க ஓகே இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க ஸோ தட் மீன்ஸ் ப்ரொடியூசர் அப்படி இல்லையா ஃபேம்னு சொல்லுவாங்க கன்சியூமர் அப்படி இல்லையா ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த 2 செக்டார் இருக்குது எக்கனாமியில் இந்த 2 செக்டார் மட்டும் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி ஈக்லிபிரியம் இன்கம் கண்டுபிடிக்கணும்னு படிச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்டார் மாடல் ஓகே 3 செக்டார் மாடலில் அப்ளை பண்ண போகிறோம் 3 செக்டார் மாடலில் 3 செக்டார் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணுவோம் ஓகேவா யார் அந்த 3 பேர் ப்ரொடியூசர் அப்படி இல்லையா சும்மா அம்பானின்னு வச்சுக்கோங்க கன்சியூமர் ஓகே அருண் அதுக்கப்புறம் மோடி
ஓகே, மோடி வராரு, அதாவது கவர்மெண்ட்டும் இருக்கிறாங்க. ஒரு எக்கனாமியில் இவங்க 2 பேர் மட்டும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணல, கவர்மெண்ட்டும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அசம்ஷன் எடுத்து படிச்சனா அதுதான் 3 செக்டார் மாடல். சார் அப்போ 4 செக்டார் மாடல் சார், ப்ரொடியூசர், ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, ப்ரொடியூசர், கன்சியூமர், கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் செக்டார். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னோட கண்ட்ரியில் 4 பேருமே சேர்ந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் 4 செக்டார் மாடல். பட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்டாருமே இருக்கும்ண்ணா. ஓகே, இதெல்லாம் சும்மா சிம்பிளிசிட்டிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் 4 செக்டார் இருக்கும். ஸோ அப்போ 4 செக்டார் எக்கனாமியில் இருக்கிற கான்செப்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். ஓகே சார், இப்போ எனக்கு 2 செக்டார் எக்கனாமி புரிஞ்சிச்சு சார். 2 செக்டார் எக்கனாமி சிம்பிளாக தான் இருந்தது. அக்ரிகேட் டிமாண்ட்னா டிமாண்ட் ஃபார் கன்சூமர் குட்ஸ் ப்ளஸ் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் இருக்கும். ஓகே, கன்சூமர் குட்ஸ் யார் கேட்பா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் கேட்பாங்க. ஓகேவா, கன்சியூம் பண்ணுறதுக்காக. இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் டிமாண்ட் பண்ணுவா, ப்ரொடியூசர் டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷினரி, பில்டிங். ஓகே, எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் தேவைப்படும், எதனால்னா அப்போ தான் என்னால் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக இப்போ 2 செக்டார் எக்கனாமி 2 விதமாக டிமாண்ட் இருக்கும். ஓகே, 2 செக்டார் எக்கனாமியில் 2 கூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் குட்ஸ், கன்சூமர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், ப்ரொடியூசர் கேட்பாங்க. ஓகேவா, அக்ரிகேட் டிமாண்ட், திஸ் ஷுட் மேட்ச் வித் அக்ரிகேட் சப்ளை. ஓகேவா, இப்போ இங்கேயும் அதே ஈக்குவேஷன் தான் கண்ணா. ஓகே, ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி. ஓகே, அப்போ தான் உனக்கு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டாக அச்சீவ் பண்ண முடியும். பட் என்னதுன்னா இங்கே அக்ரிகேட் டிமாண்ட் இருக்குல்ல, அக்ரிகேட் டிமாண்டில் 3 விதமான டிமாண்ட் இருக்கும் கண்ணா. 3 செக்டாரோட டிமாண்ட்டும் நீ ஆட் பண்ணுவோம். ஓகே, தட் மீன்ஸ் கன்சூமர் செக்டாரோட டிமாண்டு கன்சூமர் குட்ஸ், அதுவுமே அக்ரிகேட் டிமாண்ட்குள்ளே வரும். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் செக்டாரோட டிமாண்டு இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், அதுவுமே வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்க சில இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட்டோட டிமாண்டு நீ என்ன பண்ணணும், அக்ரிகேட் டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4 செக்டார் எக்கனாமியில் அஃப்கோர்ஸ் 4 பேரோட டிமாண்டையும் நீ ஆட் பண்ணணும். சிஇ, ஐஇ, ஜிஇ, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் அப்படின்னா நான் வெளிநாட்டில் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுற. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன பண்ணுற, இங்கே காரை ப்ரொடியூஸ் பண்ணி அமெரிக்காவில் செல் பண்ணுற. தட் மீன்ஸ் அமெரிக்கன்ஸோட டிமாண்டையும் நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். பட் எக்ஸ்போர்ட் மட்டும் நீ ஆட் பண்ணக்கூடாது, நெட் எக்ஸ்போர்ட் ஆட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்க போகிறதுல ஜஸ்ட் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறக்கண்ணா. இந்த அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் டிமாண்ட் இருக்குல்ல, எல்லா செக்டார்லையும் காமன் தான். பட் அக்ரிகேட் டிமாண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். 2 செக்டார் எக்கனாமியில் வெறும் 2 டிமாண்டை ஆட் பண்ணுவேன். 3 செக்டர் எக்கனாமியில் 3 டிமாண்டு, 4 செக்டர் எக்கனாமியில் 4 டிமாண்டு. 2 செக்டர் டிமாண்டில் சி ப்ளஸ் ஐ. ஓகேவா, 3 செக்டாரில் 3 டிமாண்டு, சி, ஐ, ஜி, கவர்மெண்ட்டோட டிமாண்டும் எடுத்துக்கணும், கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கும் எடுத்துக்கணும். 4 செக்டர் எக்கனாமியில் ஃபாரின் பீப்புளோட டிமாண்டு. ஓகே, நம்ம பொருளுக்கு இருக்குதுன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்ண்ணா. ஓகே, இது அக்ரிகேட் டிமாண்டு. சார் அக்ரிகேட் சப்ளைல சேஞ்சஸ் இருக்காதா, அதுலேயும் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அக்ரிகேட் சப்ளையை நான் இன்னொரு விதமாக என்னடா சொல்லலாம், இன்கம்னு சொல்லலாம். சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படி இல்லையா, வேல்யூ ஆஃப் அவுட்புட் தான் நேஷனல் இன்கம்னு சொல்லுவாங்க. தட் நேஷனல் இன்கம் மே பி கன்சியூம்டு. ஓகேவா, அப்படி இல்லையா மே பி சேவ்டு. ஸோ இப்போ 2 செக்டர் எக்கனாமியில் நேஷனல் இன்கம். ஓகே, நான் டோட்டலாக இன்கம் வாங்குறேன்னா என்னால் 2 விஷயம் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு செலவு பண்ண முடியும் கண்ணா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும். ஸோ தட் மீன்ஸ் y is equal to c plus s ன்னு சொல்லலாம். ஓகே, பட் இதுவே 3 செக்டர் எக்கனாமியில் என்னோட இன்கம் 3 விதமாக பிரியும் கண்ணா. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம். ஓகே, அம்பானி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தராங்கன்னா இதனால் 3 செக்டர் எக்கனாமியில் தான் கவர்மெண்ட் இருக்குது, 2 செக்டர் எக்கனாமியில் கவர்மெண்ட் இல்லை, அதனால் டேக்ஸ் இல்லை. ஓகே, ஸோ அம்பானி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு தராருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கவர்மெண்ட்டுக்கு மோடிக்கு கொடுத்துருவேன். இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு டேக்ஸ் கொடுத்துருவேன். மீதி இருக்கிறது தான் என் கிட்ட வந்து இருக்கும், மீதி இருக்கிறது என் கையில் தங்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இன்கம் வரும், அதுலேருந்து நான் டேக்ஸ் பே பண்ணுவேன், அதுக்கப்புறமா கன்சம்ஷன் பண்ணுவேன், அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத தான் சேவ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இஸ் நத்திங் பட் கன்சம்ஷன் ப்ளஸ் ஸ்பெண்டிங், அதாவது சேவிங் ப்ளஸ் டேக்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ 4 செக்டர் எக்கனாமியில் ஏதாச்சும் 4 விதமாக பிரியுமா சார், அப்படின்னா இல்லை. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பீப்புளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி 3 தான். ஓகேவா, ஸோ இங்கே வாங்குற கன்சம்ஷன், சார் இங்கே வாங்குற இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் போகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸுக்கு போகும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் சேவிங்ஸ் கண்ணா. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி தான். பட் அந்த ஏடிக்குள்ளார சில விஷயத்தை ஆட் பண்ணுறீங்க, ஏஎஸ்குள்ளார சில விஷயத்தை ஆட் பண்ணுறீங்க கண்ணா. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி இன்னுமே எலாபரேட்டட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, எலாபரேட்டட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. பட் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இத்தனை ஈக்குவேஷன் மட்டும் நீ ஒவ்வொரு செக்டார்லையும் படித்தா போதுங்கண்ணா. ஓகேவா, அந்த எலாபரேட்டட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், சம்ஸ்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாரு கொச்சன்னு இருக்கும், இதை பார்த்தோன்னே நீ பயந்துடும். இங்கே பாருங்கள், 3 செக்டார் எக்கனாமியில் ஒரு நிமிஷம் இருங்க, என்னென்னமோ இருக்குங்கண்ணா. ஓகே, கொச்சன்னு இருக்கும். பட் என்னதுன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம சிலபஸில் கொடுத்துட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பட் என்னன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நான் சொன்னல அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஓகே, அட் லாஸ்ட் அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் சப்ளை. ஓகே, அக்ரிகேட் டிமாண்டு 1 செக்டார் எக்கனாமியில் எப்படி இருக்கும், சி ப்ளஸ் ஐன்னு இருக்கும். 2 செக்டார் எக்கனாமியில் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ்
ஜி இருக்கும். 3 செக்டார் எக்கனாமியில் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இருக்கும். ஓகேவா? இது 2 செக்டார் எக்கனாமி, இது 3 செக்டார் எக்கனாமி, இது 4 செக்டார் எக்கனாமிக்கண்ணா. ஓகேவா? ஸோ சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி, சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ் மைனஸ் எம் கண்ணா. 1 செக்டார் எக்கனாமின்னு இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் அக்ரிகேட் சப்ளை எப்படி இருக்கும்? அக்ரிகேட் சப்ளைனா ஒய்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே ஒய் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணலாம், சேவ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் கன்சியூம் பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே தான். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கண்ணா. 2 செக்டார் எக்கனாமி, 3 செக்டார் எக்கனாமி, 4 செக்டார் எக்கனாமி. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம நிறைய சம்மு சால்வ் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 220 எடுத்துக்கோங்க கண்ணா. பேஜ் நம்பர் 220. ஒரே நிமிஷம். பேஜ் நம்பர் 220 நம்ம லாஸ்ட்லேருந்து வரும். ஓகேவா? இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் இருக்கும். லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா யூனிட் 2 பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள் சாப்டர் 6 வந்தாச்சா? லாஸ்ட்லேருந்து நம்ம நிறையா வந்து யூனிட் 2 சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எடுத்துக்கோங்கம்மா. ஓகேவா? 220 பேஜ் நம்பர் 220. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1, இது யூனிட் 1. ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம் கேல்குலேஷன் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இங்கே பாருங்கண்ணா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கீன்ஸும் சொல்கிறாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 100 படிங்களா? கொஸ்டின் நம்பர் 100 படிங்க. என்ன சொல்கிறாங்க? டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்டர் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஒன்றும் இல்லைக்கண்ணா, இங்கே பாரு. இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகே, ஈவன் 4 செக்டார் எக்கனாமியில் எடுத்துக்கோங்க. ஓகே, 4 செக்டார் எக்கனாமியில் y is equal to c plus i plus g plus x minus m. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செக்டாரோட டிமாண்டு, ஒவ்வொரு செக்டாரோட எப்படி சொல்கிறது எக்ஸ்பென்ஸ்னு எடுத்துக்கலாமே. ஓகேவா? இப்போ இதில் எது ரொம்ப மேஜராக இருக்கும்? ஆல்ரெடி நான் சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷார்ட் டேர்மில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலும் கவர்மெண்ட்டு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்கண்ணா. ஓகே, கவர்மெண்ட்டு மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி தான். பீப்புள் தான் நிறைய இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் ஃபாரின் செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அப்போ எந்த செக்டாரோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்? எது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காம்போனன்ட் அப்படின்னா கன்சியூமர் செக்டர் தான். அப்போ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாரின் பீப்புளோட எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம நாட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தான் லார்ஜஸ்ட் காம்போனன்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 கண்ணா. ஸோ இங்கே பாருங்கள், யூனிட் டூ. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு கீன்ஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டிட்டர்மைன்டு பை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் செலவு பண்ணுவாங்களே, ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி எனக்கு தெரியும் கண்ணா. கன்சம்ஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம், அதாவது என்னோட இன்கம் லெவலை பேஸ் பண்ணி தான் என்னோட கன்சம்ஷன் இருக்கும். படித்தோமா கண்ணா? படித்தோமா? இங்கே பாரு, இப்படி தானே சார்ட்லாம் இருக்கும், இப்படி தானே சார்ட் இருக்கும். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்கம் கண்ணா? 2 செக்டார். ஓகே, 2 செக்டார் எக்கனாமியில் என்னோட இன்கம் ஃபுல்லாக என்கிட்ட மட்டும்தான் நிற்கும். ஆனால் 3 செக்டார் எக்கனாமி, 4 செக்டார் எக்கனாமியில் ஃபுல் இன்கம் என்கிட்ட நிற்காது. ஓகேவா? சில போர்ஷனை நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவேன். ஓகேவா? டேக்ஸ்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துருவேன். டேக்ஸ் போக மீதி இருக்கிற இன்கம் மட்டும்தான் என்னோட இன்கம் மாதிரி நான் எடுத்துக்கணும். அதுதான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இதே ஈக்குவேஷன் தான். பட் நீ 3 செக்டார் எக்கனாமி, 4 செக்டார் எக்கனாமியில் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா கன்சம்ஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்போசபிள் இன்கம்னா ஒன்றும் இல்லைடா, இன்கம் மைனஸ் டேக்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் எனக்கு டேக்ஸ் போக கையில் எவ்வளோ நிற்கிதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் பண்ணுவேன். கம்மியாக நினைச்சுன்னா கம்மியாக கன்சம்ஷன், நிறையா நினைச்சுன்னா நிறைய கன்சம்ஷன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் கன்சம்ஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்போசபிள் இன்கம். ஓகேவா? அதாவது டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. உன்னால் எவ்வளோ இன்கம் டிஸ்போஸ் பண்ண முடியும்? ஓகேவா? டேக்ஸை உன்னால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? உன்னால் செலவு பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு டேக்ஸ் போக மீதி இருக்கிற இன்கம் தான் செலவு பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ கன்சம்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் த பீப்புள். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டிட்டர்மைன்ட் பை டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் கண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி தான் வந்து யூனிட் 2லேருந்து நிறைய ஃபார்முலா பேஸ் பண்ண சம்ஸ் கேட்பான். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? அண்ட் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பை 1000 crores. ஓகேவா? இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கண்ணா? 1000. ஓகே, லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் நேஷனல் இன்கம் பை
2500. ஒரு கண்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம், 1000 இன்க்ரீஸ் பண்ணுறோம். க்ரோஸ்லாம் விட்டுருங்க, சும்மா சிம்பிளிசிட்டிக்காக 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2500. ஓகேவா? இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2500. ஸோ சேஞ்ச் இன் இன்கம் வந்து 2500. இப்போ மல்டிப்ளையர் கேட்குறாங்க. சாரி, மல்டிப்ளையர் கேட்கல, எம்பிசி கேட்குறாங்க. இதை வச்சு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் கண்டுபிடிக்க முடியுங்கண்ணா. ஓகேவா? கரெக்டாக மல்டிப்ளையர் உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். மல்டிப்ளையருக்கு நீ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? இங்கே பாருங்கள், டெல்டா y டிவைட் பை டெல்டா எக்ஸ் கண்ணா. ஓகே, சேஞ்ச் இன் இன்கம் டிவைட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இது அப்படியே மாற்றி போடக்கூடாதுன்னா, மாற்றி போடக்கூடாது. இப்படி போட்டோன்னா அது தப்பு, இப்படி போட்டோன்னா அது தப்பு. ஓகேவா? ஸோ மேலே தான் என்ன பண்ணணும், சேஞ்ச் இன் இன்கம் போடணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இதை போட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளையர் கண்டுபிடிங்க. இந்த எக்கனாமியில் எவ்வளோ தூரம் மல்டிப்ளையர் இருக்குது? ஓகே, இன்கம் வந்து 2500 இன்க்ரீஸ் ஆகுது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன்? 1000. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் 2.5. இப்போ மல்டிப்ளையர் எனக்கு 2.5ன்னு தெரிஞ்சுக்கண்ணா. எனக்கு மல்டிப்ளையருக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், எம்பிசி பேஸ் பண்ண ஃபார்முலா. ஓகேவா? என்னது? 1 டிவைடட் பை 1 மைனஸ் எம்பிசி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 2.5. இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சுக்கண்ணா. இதை சால்வ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் 2.5ன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸாம்பிளே நான் சொன்னேன், எம்பிசி 60% இருக்கும்போது 2.5 வரும்னு சொல்லிட்டு. பட் எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்கிறது அந்த சரி போச்சுன்னா டினாமினேட்டர் வந்துடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டருக்கு கொண்டுட்டு வாங்க. ஸோ 1 டிவைட் பை 2.5 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எம்பிசி. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்கப்பா, நான் கேல்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். எஸ், ஓகேவா? ஸோ இப்போ 1 டிவைட் பை 2.5 எவ்வளோ வருது? 1 டிவைட் பை 2.5 போட்டிங்கன்னா 0.4. ஓகே, 0.4 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எம்பிசி. ஓகே, அப்போ இந்த மைனஸ் எம்பிசி நான் எல்ஹெச்எஸ்க்கு கொண்டுட்டு வரேன். எம்பிசி இஸ் ஈக்குவல் டு இந்த 0.4 ஆர்ஹெச்எஸ்க்கு போயிடும். 1 மைனஸ் 0.4 விச் இஸ் நத்திங் பட் 0.6. ஓகேவா? 0.6ன்னு சொல்லலாம், அப்படி இல்லையா 60% அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எம்பிசி எவ்வளோ? 0.6. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு அகைன் கொஸ்டின் நம்பர் 96. இதுவுமே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அமௌண்ட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. ஸோ 2-3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். இந்த மாதிரி சம்ஸாக நிறைய கேட்பாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சப்போஸ் இன் அ கண்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீசஸ் பை 320 crores. ஓகே, தட் மீன்ஸ் டெல்டா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? டெல்டானா ஒன்றும் இல்லை, சேஞ்சஸ். ஓகேவா? 320 crores தானே. ஓகே, அதுக்கப்புறம் கன்சம்ஷன் இஸ் கிவன் பை 45 + 0.6y. ஓகே, இங்கே பாரு, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இப்படி இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 45 rupees அப்படின்றது அட்டானமஸ் கன்சம்ஷன், 0.6 அப்படின்றது பி, அப்படி இல்லையா எம்பிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரியோட எம்பிசி எவ்வளோ இருக்குன்னா 0.6 இருக்குது. ஓகே, ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மச் இன்க்ரீசஸ் வில் பி தேர் இன் இன்கம். ஓகேவா? இன்கம் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணு, மல்டிப்ளையர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளையர் கண்டுபிடிங்க. இந்த கண்ட்ரியோட மல்டிப்ளையர் எவ்வளோக்கண்ணா? 1 டிவைட் பை 1 மைனஸ் எம்பிசி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 மைனஸ் எம்பிசி என்னது? 0.6. இப்போ தான் பார்த்தோம் 0.6னா மல்டிப்ளையர் 2.5. ஓகே, 2.5. அப்போ இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் 320 rupees இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோட 2.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 320 இன்ட்டு 2.5 போட்டிங்கன்னா என்ன வருது? 320 இன்ட்டு 2.5 போட்டிங்கன்னா 800. ஓகே, தட் மீன்ஸ் இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 320 rupees வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 800. ஓகேவா? 800. இது எப்படி சார் வந்துச்சு? ஒன்றும் இல்லை கண்ணா, இங்கே பாரு, 2.5 மல்டிப்ளையர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா ஐ. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் தெரியணும். ஓகே, சேஞ்சஸ் இன் இன்கம் தெரியணும். ஓகே, அப்போ 2.5 இன்ட்டு டெல்டா ஐ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய். ஓகேவா? ஸோ டெல்டா ஐ எனக்கு தெரியும் 320. அதான் நான் போடுறேன். 2.5 இன்ட்டு 320 is equal to delta y. அப்போ changes in income எவ்வளோ? 800. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 95. ஓகே, பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 95. ஓகேவா? டோட்டல் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை கேட்குறாங்கண்ணா. ஓகே, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் படிங்க. இன் அன் எக்கனாமி இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்க்ரீஸ் பை 600. இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கண்ணா. டெல்டா ஐ வந்து பார்த்தீங்கன்னா 600. ஓகே, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.6. எம்பிசி அவங்களே கொடுத்துறாங்க 0.6. வாட் வில் பி த டோட்டல் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ்? ஒன்றும் இல்லை, அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா டெல்டா எஸ் கேட்குறாங்கண்ணா. இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, டெல்டா எஸ் எந்த ஃபார்முலாவில் இருக்கும்னா எம்பிஎஸ். ஓகேவா? மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ். ஓகே, அந்த ஃபார்முலாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுதானடா எம்பிஎஸ். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் தெரியணும். எம்பிஎஸ் சிம்பிள் கண்ணா, 1 மைனஸ் எம்பிசி. ஓகே, ஸோ இது 0.8 இருந்ததுன்னா இது 0.2. ஓகேவா? இப்போ எனக்கு எம்பிஎஸ் தெரிஞ்சிருச்சு.
டெல்டா ஒய் தெரியல. ஓகே, டெல்டா ஒய் தெரிஞ்சிச்சுன்னா நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஃபிகர் மாதிரி நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ டெல்டா ஒய் கண்டுபிடிப்போமா? டெல்டா ஒய் எங்கேருந்து நான் கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், மல்டிப்ளையர் போங்க, மல்டிப்ளையர் கண்டுபிடிங்க கண்ணா. அதுலேருந்து நம்ம டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாம். ஓகே, மல்டிப்ளையருக்கு என்ன ஃபார்முலா? 1/1 மைனஸ் எம்பிசி. கரெக்டாக? ஸோ 1/1 மைனஸ் 0.8 போட்டிங்கன்னா என்ன வருது? 1/0.2 which is nothing but 5. ஓகேவா? ஸோ இந்த 5 மல்டிப்ளையருக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா ஐ. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எவ்வளோ தூரம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ எனக்கு சேஞ்சஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும் கண்ணா. சேஞ்சஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? இங்கே பாருங்கள், 600. ஓகேவா? 600. அப்போ சேஞ்சஸ் இன் இன்கம் எவ்வளோ? 600 இன்ட்டு 5 மல்டிப்ளையர் 5. ஓகேவா? அப்போ எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகும்னா 3000 கண்ணா. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ டெல்டா ஒய் தெரிஞ்சிருச்சு 3000. இந்த டெல்டா ஒய்யை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ டெல்டா ஒய் தெரிஞ்சிருச்சு 3000. ஓகே, 3000. இப்போ டெல்டா எஸ்ஸை கண்டுபிடிக்கலாமா? ஸோ எம்பிஎஸ் 0.2 இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் டிவைட் பை 3000. அப்போ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே இங்கே பாருங்கள், டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3000 மல்டிப்ளை ஆகிடும். 3000 இன்ட்டு 0.2 which is nothing but 600. ஓகேவா? 600. இங்கே பாருங்கள், இது இவ்வளோ பெருசாக நீ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லைக்கண்ணா. நீ சிம்பிளாகவே கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ உனக்கு எம்பிசி 0.8 இருக்குன்னா மல்டிப்ளையர் 5னு தெரியும். 1/1 மைனஸ் எம்பிசி போட்டிங்கன்னா மல்டிப்ளையர் 5. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு 600 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இன்டூ 5x வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இன்டூ 5xனா எவ்வளோடா? ஸோ 3000. ஓகே, ஸோ அப்போ அந்த 3000 ருபீஸில் நான் எவ்வளோ தூரம் சேவ் பண்ணுவேன்? எனக்கு அடிஷ்னலாக இன்கம் 3000 வருது. அப்போ அடிஷ்னலாக எவ்வளோ தூரம் அதில் நான் சேவ் பண்ண போகிறேன்? எம்பிஎஸ் எவ்வளோப்பா? அடிஷ்னலாக 0.2. அப்போ அந்த 3000 0.2 எவ்வளோ? 600. ஸோ அந்த 600 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 94. ஓகே, கொஸ்டின் நம்பர் 94 படிங்க. ஏபிஎஸ் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் கொடுத்துறான். இதுக்கு என்னடா? சாரி, ஏபிஎஸ் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா? சேஞ்சஸ்லாம் இல்லை, வெறும் எஸ் டிவைட் பை ஒய். எஸ் டிவைட் பை ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 0.375. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம போடலாம். இப்போ ஏபிஎஸ் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ். ஓகே, எம்பிஎஸ்க்கு தான்டா டெல்டா எஸ் டிவைடட் பை டெல்டா ஒய். ஓகேவா? ஏபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எஸ் டிவைட் பை ஒய், டோட்டல் எஸ் டிவைட் பை டோட்டல் ஒய். ஓகேவா? ஸோ எவ்வளோ கொடுத்துட்ருக்கான்? 0.375. ஓகேவா? ஸோ 0.375 இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைட் பை ஒய். ஓகேவா? ஸோ இப்போ இன்கம் கொடுத்துட்டாங்களா? இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1800. ஓகே, இன்கம்மை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்ப்போம். இன்கம்மை 1800 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சேவிங்ஸ் வருது? சேவிங்ஸ் இது எஸ் 8 இல்லை. ஓகேவா? இது எஸ் கண்ணா, எஸ். ஓகே, சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 மாதிரியே போடுறேன். ஓகே, சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 இன்ட்டு 0.375. ஓகேவா? அப்போ எவ்வளோ தூரம் நான் சேவ் பண்ணுறேன்? 1800 இன்ட்டு 0.375 போட்டிங்கன்னா 675. ஓகேவா? ஸோ இதான் இன்கம், இதான் என்னோட சேவிங்ஸு. இவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஆக்சுவலாக கன்சம்ஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிம்பிள் கண்ணா. ஓகே, கன்சம்ஷனுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ். ஓகே, எனக்கு டோட்டல் இன்கம் தெரியும். ஸோ கன்சம்ஷனும் தெரியும், சரி சேவிங்ஸும் தெரியும். மீதி இருக்கிறது தான் கன்சம்ஷன். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1800. இதுதான் இன்கம்னா அதில் சேவிங்ஸ் போக மீதி இருக்கிறதுலாம் நான் செலவு பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எஸ். ஒய் மைனஸ் எஸ் போடுங்க பார்ப்போம். சி இஸ் ஈக்குவல் டு 1800 மைனஸ் 675 போட்டிங்கன்னா என்ன வருது? 1800 மைனஸ் 675 போட்டிங்கன்னா 1125. ஓகேவா? 1125. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஏபிஎஸ் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஏபிஎஸ், சாரி இவன் ஏபிஎஸ் கேட்குறாங்கண்ணா. ஏபிஎஸ்க்கு என்ன ஃபார்முலா? எஸ் டிவைட் பை ஒய். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒய் தெரிஞ்சிருச்சுக்கண்ணா, சி தெரிஞ்சிச்சு, எஸ் கண்டுபிடிச்சலாமா? எஸ் என்னது? ஒய் மைனஸ் சி. ஓகேவா? ஒய் மைனஸ் சி கண்டுபிடிங்க. ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700. 1000 இன்கம்னா 300 செலவு பண்ணுறேன், 700 சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ 700 டிவைட் பை 1000 போடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் 0.7. ஓகேவா? சிம்பிள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி ஏபிசி ப்ளஸ் ஏபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1 வரக்கூடாதுக்கண்ணா. இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் இப்படி கொடுக்கலாம். என்னதுன்னா எம்பிசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எம்பிஎஸ் இப்படி கொடுக்கலாம். இல்லை வைஸ் வெர்சா. ஓகே, இது ரெண்டுமே ட்ரூ தவிர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்புக்கண்ணா. ஓகே, சரி. ஓகே, இங்கே பாருங்கள், வாட் இஸ் த கிராஃப் ஆஃப் சேவிங் ஃபங்க்ஷன் கால்டு? ஓகேவா? சி சேவிங்ஸ் கர்வ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் கண்ணா.
இன்கம் இன்க்ரீஸ் ஆக சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியலாக உனக்கு நெகட்டிவில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன நேம்னு கேட்குறாங்கண்ணா. ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், அப்படி இல்லையா சிம்பிளாக சேவிங் கர்வ்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகேவா, கன்சம்ஷன் கர்வ், சேவிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம்னு கேட்குறாங்க. இதுக்கு எந்த நேமும் இல்லை. ஓகே, ஏபிஎஸ்ஸா எம்பிஎஸ்ஸா, வாட் இஸ் த கிராஃப் ஆஃப் சேவிங் ஃபங்க்ஷன் கால்டு. சி, இந்த சேவிங் ஃபங்க்ஷனில் இருந்து நீ ஏபிஎஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஏபிஎஸ் கண்டுபிடிக்கலாம், எம்பிஎஸ் கண்டுபிடிக்கலாம். எம்பிஎஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் எம்பிஎஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் சேவிங் கர்வ். ஓகேவா, ஸ்லோப் ஆஃப் சேவிங் கர்வ். பட் அதுக்காக இந்த சேவிங் கர்வுக்கு இன்னொரு நேம் எம்பிஎஸ்னு இல்லை. இங்கே பாரு, எம்பிஎஸ்க்கு என்னடா ஃபார்முலா, எவ்வளோ தரம் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் சேஞ்ச் ஆகுது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ்ன்னு சொல்லுவாங்க, டிவைட் பை டெல்டா ஒய். ஓகே, ஸோ டெல்டா எஸ் டிவைட் பை டெல்டா ஒய். இதுக்கு இன்னொரு நேம் என்னது அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் சேவிங் கர்வ். ஓகேவா, ஸ்லோப் ஆஃப் சேவிங் கர்வ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ். அதுக்காக இந்த கர்வை நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் கர்வ்னு சொல்லணும்னா இல்லை. ஓகே, அதே மாதிரி ஏபிஎஸ்னா என்னது, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிட்டு, சேவிங்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட கரஸ்பாண்டிங் இன்கம் எடுத்துக்கிட்டு ரேஷியோ தான் வந்து என்னதுன்னா உனக்கு ஏபிஎஸ், எஸ் டிவைட் பை ஒய். ஓகே, அதுக்காக இதை ஏபிஎஸ் கர்வ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா none of these தான் கண்ணா. ஓகேவா, ஸோ வாட் இஸ் த கிராஃப் ஆஃப் சேவிங் ஃபங்க்ஷன் கால்டு. ஓகே, அதுக்கு பெருசாக எந்த நேமும் இல்லை. ஸோ none of these தான். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் 3 செக்டார் மாடல். ஓகே, 3 செக்டார் மாடலில் எது வராது, ஃபஸ்ட்டு எது வரும், சி வரும், ஐ வரும், ஜி வரும். ஓகேவா, ஸோ ப்ரொடியூசர் இருப்பாங்க, கன்சியூமர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இருப்பாங்க. யார் இருக்க மாட்டாங்க, ஃபாரின் செக்டார் இருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த மாடல் ஆஃப் கெய்னிஷியன் தியரி. இங்கே பாரு, 2 செக்டார் இருக்குது, 3 செக்டார் இருக்குது, 4 செக்டார் இருக்குது, அப்போ 1 செக்டார் தான் இல்லை. ஓகே, ஸோ 1 செக்டார் இஸ் நாட் அ மாடல் ஆஃப் கெய்னிஷியன் தியரி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது எல்லாமே யூனிட் 1 கண்ணா. இது எல்லாமே யூனிட் 1. ஒரே நிமிஷம், வேறு எங்கே யூனிட் 2ல் கான்செப்ட் இருக்குது. யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 67. இது எல்லாமே யூனிட் 1. ஓகே, எல்லாமே யூனிட் 1. கொஸ்டின் நம்பர் 67 வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங் ஃபங்க்ஷன் கண்ணா. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. b is equal to 0.8 which is nothing but MPC. ஓகே, MPC வந்து பார்த்தீங்கன்னா 0.8னா எனக்கு மல்டிப்ளையர் எவ்வளோ, இவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர்னு கேட்குறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர் இஸ் நத்திங் பட் அனதர் நேம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். ஓகேவா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் 1 டிவைட் பை 1 மைனஸ் 0.8 போட்டிங்கன்னா 5. ஓகேவா, 5 இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர், அப்படி இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 66 படிங்க பார்ப்போம். க்ளோஸ்ட் எக்கனாமினா நோ ஃபாரின் செக்டார். ஓகே, நோ ஃபாரின் செக்டார். அப்போ ஃபாரின் செக்டார் இல்லைனா அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் என்னன்னு கேட்குறான். சிம்பிள். ஓகேவா, ப்ரொடியூசர் செக்டாரோட டிமாண்ட் எடுத்துக்கோ, கன்சூமர் செக்டாரோட டிமாண்ட் எடுத்துக்கோ, கவர்மெண்ட் செக்டாரோட டிமாண்ட் எடுத்துக்கோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டிமாண்ட். எங்கே வருது பாருங்கள் பார்ப்போம். கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கணும், எக்ஸ்போர்ட்லாம் வரக்கூடாது. ஓகேவா, அப்போனா ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ பி பாருங்கள், கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங்னா ஒன்றும் இல்லை, ப்ரொடியூசர் செக்டாரோட டிமாண்டு. ஓகே, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். எனக்கு தெரிஞ்சு இதான் கரெக்ட். இங்கே என்னது, இங்கேயும் எக்ஸ்போர்ட் வருது, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கேயும் எக்ஸ்போர்ட் வருது. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டுங்கண்ணா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 65. ஓகே, கொஸ்டின் நம்பர் 65 படிங்க பார்ப்போம். கீன்ஸ் பிலீவ்டு தட் எக்கனாமி மே அட்டைன் ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட். ஓகேவா, ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் கெய்னிஷியன் ஈக்லிபிரியம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் கண்ணா, இங்கே பாரு கெய்னிஷியன் ஈக்லிபிரியம். ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்லேயும் நடக்கலாம். ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்லேயும் நடக்கலாம். ஆர் ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்லேயும் நடக்கலாம். அப்படி இல்லையா மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்லேயும் நடக்கலாம். ஓகே, எனிதிங் இஸ் பாசிபிள். எய்தர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் நடக்கலாம், ஆர் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஆர் மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அது என்ன சார் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்? ஒன்றுடா. ஓகே, இங்கே பாரு இப்போ உன்னோட கண்ட்ரியில் வெறும் 1,00,000 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்கும் இன்கேஸ் வேலையை கொடுத்து கார் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா ஒரு 10 lakhs காரை மேனுஃபேக்சர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் எம்ப்ளாய் பண்ணால் என்ன அவுட்புட் வருதோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். ஸ்மித் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இதுதான் ஈக்லிபிரியம்னு சொல்கிறாரு. ஆனால் ஆடம் ஸ்மித் கீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் பார்க்காம டிமாண்டை போய் பாருங்கள். ஓகேவா, மார்க்கெட்டில் மேபி டிமாண்டு 10 lakhs காராக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்டை
டிமாண்ட் பண்ணலாம் பீப்புள். அப்படி இல்லையா மார்க்கெட்டில் வெறும் 2 லட்சம் காருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் கெனிஷியன் ஈக்விலிபிரியம் மே ஹேப்பன் அட் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் ஆல்சோ. அப்படி இல்லையா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கார் இருக்குதுன்னா எனக்கு 20 லட்சம் கார் தான் ஈக்விலிபிரியம் இன்கம் நான் அவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் டிமாண்ட் சப்ளை மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். கெனிஷியன் ஈக்விலிபிரியம் மே ஹேப்பன் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் ஆர் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் ஆர் மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். இது மூணுமே கொடுத்துருக்கானான்னு பாரு பார்ப்போம். ஒன்லி அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்டா, அது ஸ்மித்துக்கு தான் கெனிஷியன் தியரியில் இல்லை. ஓகேவா, அட் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்டா, சி மூணுமே இருக்கணும். கண்டிப்பாக லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட்டில் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா ஒன்லி அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இவன் இன்க்ளூடே பண்ணல. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. டி என்னது, அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, அண்டுலாம் சொல்லக்கூடாதுன்னா ஆறு தான். ஓகே, ஈவன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனை விட்டுட்டாங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, சொல்ல போனால் எந்த ஆப்ஷனும் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணல. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இட் மே ஹேப்பன் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் மோர் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட். ஓகே, சரி. ஓகே, இங்கே பாருங்கள், இன் கெனிஷியன் மாடல் ஈக்லிபிரியம் அக்ரிகேட் அவுட்புட் இஸ் டிட்டர்மைன்ட் பை டிமாண்டுக்குண்ணா. ஓகேவா, ஸோ டிமாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உன்னோட சப்ளை கெப்பாசிட்டி எவ்வளோ நாள் இருக்கட்டும், பட் பீப்புள் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீ சப்ளை பண்ணணும், அதுதான் ஈக்லிபிரியம் அவுட்புட்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1, இதெல்லாம் யூனிட் 1. ஒரே நிமிஷங்க, வேறு எங்கே யூனிட் 2 கான்செப்ட் வருது? கொஸ்டின் நம்பர் 41 எடுத்துக்கோங்கப்பா. கொஸ்டின் நம்பர் 41. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 தான். இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 41ல் என்ன சொல்கிறாங்க? சி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கண்ணா. ஓகே, இங்கே பாரு when an investment in economy increases from 10,000 crores to 14,000 crores. ஓகே, தட் மீன்ஸ் 10,000ல் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை 14,000க்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ டெல்டா ஐ எவ்வளோ? வெறும் 4,000. டெல்டானா ஒன்றும் இல்லை, இன்க்ரீஸ். ஓகே, இன்க்ரீஸ் இன் ஐ வந்து பார்த்தீங்கன்னா 4,000. as a result of this national income rises from 80,000 to 92,000. ஓகே, அதனால இன்கம் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகுதான்? 80,000லேருந்து 92,000 சேஞ்ச் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? டெல்டா ஒய் எவ்வளோப்பா? ஸோ 92,000 மைனஸ் 80,000. ஓகே, 12,000. ஓகேவா, அப்போ மல்டிப்ளையர் எவ்வளோ? இதோட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மல்டிப்ளையர் 3. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா ஐ. ஓகே, ஸோ 12,000 டிவைட் பை 4,000, 3 4 are 12. ஸோ மல்டிப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 3. சிம்பிள். ஓகே, ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம் ஒய் கேட்குறாங்கண்ணா, ஒய் கேட்குறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும் y = c + i. கரெக்டாக? இப்போ ஐ தெரிஞ்சிச்சு 600. சி என்னது? 300 + 0.5y. ஓகே, 300 + 0.5y. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி y ஈக்லிபிரியம் இன்கம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். y = 300 + 0.5y + 600. ஓகே, y டேர்மெல்லாம் எல்ஹெச்எஸ் கொண்டுட்டு வாங்க பார்ப்போம். y மைனஸ் 0.5y. ஓகேவா, y மைனஸ் 0.5y போட்டிங்கன்னா என்ன வருது? ஒரு நிமிஷம், என்ன வருது? 600 + 300. ஓகேவா, 900 வருது. ஓகே, y மட்டும் காமன் எடுத்துக்கிட்டு 1 - 0.5 எடுத்துக்கோங்க, 900. ஓகே, அப்போ y × 0.5 = 900. அப்போ y = என்னது? 900 divided by 0.5 போட்டிங்கன்னா என்னப்பா வருது? 900 divided by 0.5 போட்டிங்கன்னா 1800. அப்போ y is nothing but equilibrium income is nothing but 1800. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான்ப்பா. மீதி ஏதாச்சும் சம்பந்தம்னா சிம்பிளாக தான் இருக்கும், நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. பட் என்னதுன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரெலவன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் எனிவே நம்ம சிலபஸில் கொடுத்துறோம், அதனால் கவர் பண்ணி ஆகணும். ஓகே, இங்கே பாருங்கள், என்ன சார் படிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம டிஃப்ரெண்ட் மாடலில், ஓகேவா, 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடலில் ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருக்கோம். இன்கம் ஈக்குவேஷன். ஓகே, இங்கே பாருங்கள், y = c + i. இதே 3 செக்டார் மாடலில் y = c + i + g. இங்கே பாருங்கள், y = c + i + g + x - m. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டார் மாடலில் நீ டிஃப்ரெண்ட்டாக இன்கம் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிங்க. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்க போகிறோம். கண்ணா ஆக்சுவலாக 2 செக்டார் மாடலில் படித்தாச்சு. இப்போ 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடலையும் படிக்க போகிறோம். பட் என்னன்னா 2 செக்டார் மாடலில் எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன் முக்கியம். பட் 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடலில் ரொம்ப முக்கியம் இல்லை, காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தோணும். ஓகே, பட் என்னன்னா சிலபஸில் இருக்குது, அதனால் படிக்கிறோம். கண்ணா ஓகே, ஈவன் எனக்கு
அதாவது உனக்கு புரியாட்டினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இதனால் ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களா. பட் இனிமேல் ஒரு டைம் வந்து நீ கிளாஸ் பாரு, சிம்பிளாக தான் இருக்கும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஓகே, இங்கே பாருங்க கண்ணா, இங்கே பாருங்கள், இப்போ 2 செக்டார் மாடலில் ஆல்ரெடி பார்த்தா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 2 செக்டார் மாடல். ஓகே, வெறும் ப்ரொடியூசர் இருப்பாங்க, கன்சியூமர் இருப்பாங்க. கரெக்டாக 2 செக்டார் மாடலில் இன்கம் ஈக்குவேஷன் எப்படி கண்ணா இருக்கும்? ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு தெரியும். ஓகே, ஏஎஸ்க்கு தான் இன்னொரு நேம் இன்கம். அக்ரிகேட் டிமாண்டை நீ வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்டாரோட டிமாண்டே ஆட் பண்ணுவேன், சி ப்ளஸ் ஐ. கரெக்டாக, சி ப்ளஸ் ஐ. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஈக்குவேஷன், சிம்பிள் ஈக்குவேஷன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎன் எப்படி அதெல்லாம் ஏ ப்ளஸ் பிஒய்னே அதெல்லாம். ஓகே, ப்ளஸ் ஐ. இப்போ இந்த ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்ஹெச்எஸ்க்கு கொண்டுட்டு வா, ஒய் டேர்ம்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வா. y minus by is equal to a plus i. ஓகே, ஸோ y காமன் எடுத்துட்டோன்னா 1 minus b மட்டும் இருக்கும். ஸோ இங்கே a plus i. ஓகே, ஸோ y is equal to income is equal to 1 divided by 1 minus b. இதை தான் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. இன்டூ ஏ ப்ளஸ் ஐக்கண்ணா. ஓகே, இன்டூ ஏ ப்ளஸ் ஐ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்டார் மாடலில் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீ 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடலுக்கு எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிற. ஓகே, இங்கே பாரு, ரொம்ப ஒரு மாதிரி குழப்பற மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கொச்சன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்டார் மாடலில் இருக்கிற எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன். அதே மாதிரி 4 செக்டார் மாடலில் பாருங்கள், 4 செக்டார் மாடலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பில்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன் வரும். ஓகே, என்ன சார் இது என்னென்னமோ இருக்கே சார், இதெல்லாம் டப்பா அடிக்கணுமா? டப்பா அடிக்க தேவையில்ல, புரிஞ்சுக்கோ. ஓகே, சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸு ரொம்ப கம்மி, பட் நாட் ஜீரோ. ஓகே, ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், 2 செக்டார் மாடலில் உனக்கு எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, இப்போ 3 செக்டார் மாடலில் கண்டுபிடிப்போமா? 3 செக்டார் மாடலில் சிம்பிள் ஈக்குவேஷன் எப்படி கண்ணா இருக்கும்? y is equal to c plus i plus g. ஓகே, c plus i plus g. ஒரு நிமிஷம். இப்போ y is equal to c இருக்கிற இடத்துல a plus b yன்னு பண்ணலாங்கண்ணா. ஓகே, பட் ஆக்சுவலாக இங்கே y அப்படின்றது டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, என்னோட டிஸ்போசபிள் இன்கம்மை பேஸ் பண்ணி தான் என்னோட கன்சம்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ a plus b y plus i plus g. ஓகே, சார் இப்போ டிஸ்போசபிள் இன்கம் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் கண்ணா, இங்கே பாருங்கள், டிஸ்போசபிள் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால தான் வந்து சேஞ்சஸே வரும். ஓகே, டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நத்திங் பட் எனக்கு டோட்டலாக இன்கம் வருதா கண்ணா? டோட்டலாக இன்கம் வருதா? அதிலிருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணணும். அதுதான் என் கையில் இருக்கும். அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அம்பானி 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த 100 ரூபாவை பேஸ் பண்ணி எனக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்காது. எனக்கு அதில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணது போக மீதி எவ்வளோ கையில் தங்குதோ அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். அதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும்? கன்சம்ஷன் இருக்கும். அப்போ டேக்ஸ் இங்கே பாரு, கவர்மெண்ட்டுக்கு நான் 2 விதமாக டேக்ஸ் பே பண்ணுவேன்னா. ஓகேவா? 2 விதமாக டேக்ஸ் பே பண்ணுவேன். அந்த 2 டேக்ஸையும் மைனஸ் பண்ணால் எனக்கு டிஸ்போசபிள் இன்கம் வரும். அது என்ன சார் 2 விதமான டேக்ஸு? ஒன்று லம்சம் டேக்ஸு, இன்னொன்று இன்கம் பேஸ்டு டேக்ஸு. என்ன சார் எனக்கு புரியல சார், புரியல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லம்சம் டேக்ஸ் கான்செப்டே இல்லைக்கன்னா இன்கம் பேஸ்டு டேக்ஸ் தான். ஓகே, லம்சம் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஓகே ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னாலே ஒரு 1000 rupees நீ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அதை தான் லம்சம் டேக்ஸ். சார் இந்தியாவில் இருக்கா? இந்தியாவில் லம்சம் டேக்ஸே இல்லை. ஓகேவா? இந்தியாவில் இன்கம் பேஸ்டு டேக்ஸ் தான். நீ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ணால் மட்டும் தான் வந்து டேக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs அதில் ஒரு 20% கொடு. ஓகே, அப்படி இல்லை 30% கொடுன்னு சொல்லிட்டு இன்கம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ பட் என்ன நம்ம இந்தியாவுக்குன்னு படிக்கல, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ லம்சம் டேக்ஸையும் நீ பே பண்ணுவேன், இன்கம் பேஸ்டு டேக்ஸையும் பே பண்ணுவேன். அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன வரும்? டிஸ்போசபிள் இன்கம் வரும். ஓகே, அப்போ y இருக்கிற இடத்துல இங்கே நீ சிம்பிளாக yன்னு போட்டுருக்கண்ணா. பட் இங்கே y இருக்கிற இடத்துல நீ ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா y மைனஸ் டேக்ஸ். இது லம்சம் டேக்ஸ் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு. அகைன் மைனஸ் இன்கம் பேஸ்டு டேக்ஸ். இன்கம் பேஸ்டு டேக்ஸ் எப்படி தரமா இருக்கும்? இங்கே பாருங்க, இன்கம் இன்டூ டேக்ஸ் ரேட்டு. ஓகேவா? இன்கம் இன்டூ டேக்ஸ் ரேட்டு, அதாவது டேக்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம்னு சொல்லுவாங்க. நான் வந்து எவ்வளோ தூரம் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன், ஓகே, அதில் ஒரு 20%, அதில் ஒரு 30% சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான டேக்ஸ். இந்த 2 விதமான டேக்ஸ் மைனஸ் பண்ணால் உனக்கு டிஸ்போசபிள் இன்கம் வரும். அகைன் நான் சொல்கிறேன், பிஒய்டின்னு வரும் கண்ணா. ஓகேவா? உனக்கு இந்த 3 செக்டார் மாடலில் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜியை நீ எப்படி கன்வெர்ட் பண்ணான்னா ஐயையும் ஜியும் அப்படியே வச்சுக்கிட்டு சியை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஒயில் ஏ ப்ளஸ் பி ஒய்டி, அதாவது டிஸ்போசபிள் இன்கம். அப்போ டிஸ்போசபிள் இன்கம் நான் கேல்குலேட் பண்ணணும். எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? இன்கம்லேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணி, இன்கம்லேருந்து 2 டேக்ஸை மைனஸ் பண்ணணும். லம்சம் டேக்ஸ் அது ஃபிக்ஸ்டு மைனஸ் டீன்னு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பேஸ்டு டேக்ஸ். ஓகேவா? ஸோ இன்கம் பேஸ்டு டேக்ஸ்னா ஒன்றும் இல்லை, இன்கம் இன்டூ டேக்ஸ் ரேட்டு. இன்கம் இன்க்ரீஸ் ஆக டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களா. ஸோ அப்போ 2 டேக்ஸும் நீ மைனஸ் பண்ணணும். இதுக்கு டி அப்படின்னா இதுக்கு ஒய் இன்டூ டி. ஓகே சார், அப்போ இதை 2த்தையும் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு டிஸ்போசபிள் இன்கம் வருமானு கேட்டிங்கன்னா அகைன் நீ ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், டிஆர்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அதுனா அப்படின்னா ஒன்றும் இல்லை,
நீ இன்கம்மை தாண்டி கவர்மெண்ட்டு கிட்டேருந்து ஏதாச்சும் வாங்குற, சப்சிடி வாங்குற, பென்ஷன் வாங்குற, ஏதாச்சும் ரிட்டையர்மெண்ட்டு எய்டு வாங்குற அப்படின்னா அதுதான் டிஆர்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் அம்பானி உனக்கு 100 ரூபா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேஸ் பண்ணி கன்சியூம் பண்ண முடியுமா? அதை பேஸ் பண்ணி கன்சியூம் பண்ண முடியாது. அதில் வந்து டேக்ஸை கொடுத்துட்டு மீதி கையில் எவ்வளோ தங்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் டேக்ஸ் கொடுக்குற, 20 rupees வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் பேஸ்ட் டேக்ஸ் கொடுக்குற, ஸோ 30 rupees டேக்ஸுக்கே போயிடுது, மீதி கையில் 70 rupees தான் இருக்குதுன்னா இதுதான் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த 70 rupees கூட கவர்மெண்ட் இந்த பரவாயில்ல நீ ஏழையாக தெரியுற, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, இந்த சப்சிடி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 70 rupees கூட 5 rupees கொடுப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஆக்சுவலாக 75 rupees தான் என்னது டிஸ்போசபிள் இன்கம். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை நான் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ YD கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்கமோட லம்சம் டேக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டிஸ்போசபிள் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டோட்டல் இன்கமோட டேக்ஸை லம்சம் டேக்ஸை மைனஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்கம் பேஸ்டு டேக்ஸை மைனஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஓகேவா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆட் பண்ணி விட்டுட்டா எனக்கு YD வந்துடும். ஓகே, ஸோ அப்போ YDயை நான் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் IEGயை நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் அகைன் நான் தெளிவாக எழுதுறேன், y இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B, ஒய்னு போடாமல் y மைனஸ் T மைனஸ் y இன்ட்டு T ப்ளஸ் TR இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் I ப்ளஸ் G கண்ணா. ஓகே, இப்போ பிஆரில் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம் இந்த நாலுத்தையும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B இன்ட்டு y மைனஸ் B இன்ட்டு T மைனஸ் B இன்ட்டு YT ப்ளஸ் B இன்ட்டு TR. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் I ப்ளஸ் G கண்ணா. ஓகே, இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா y டேர்ம் இருக்கோ அதை காமன் எடுத்துகிட்டு போங்க. இங்கே ஒரு y டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு y டேர்ம் இருக்குது, இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா LHSக்கு கொண்டுட்டு போங்க. அப்போ கொண்டுட்டு போனீங்கன்னா எப்படி மாறும், y இருக்குங்கண்ணா. y இந்த BY வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் BYயாக மாறிடும். இங்கே ஒரு மைனஸ் BYT இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் BYTயாக இருக்கும். ஓகே, ஸோ மீதி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா LHSல வச்சுக்கோங்க. y மைனஸ் BT ஓகேவா, சாரி A மைனஸ் BT ப்ளஸ்ஸு BTR ப்ளஸ்ஸு G கண்ணா. ஓகே, இப்போ இங்கே ஒய்யை காமன் எடுங்க, LHSல ஒய்யை காமன் எடுத்துட்டுனா இங்கே வெறும் 1 இருக்குது. ஸோ 1 மைனஸு இங்கே ஒரு B இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு BT இருக்குது. ஓகேவா, அதாவது ஆமாம் ப்ளஸ்ஸு BT இருக்குது. ஓகே, இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் BT ப்ளஸ்ஸு BTR ப்ளஸ்ஸு G. என்ன சார் என்னமோ இருக்குது, ஆமாண்டா. ஓகேவா, கொஞ்சம் அந்த மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது பெருசாக வரும். பட் என்னதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஈவன் புரியாட்டம் கூட ரொம்ப கஷ்டப்படாது. ஓகேவா, ஸோ இப்படி இருக்கும் ஈக்குவேஷன். இப்போ ஒய்யை மட்டும் LHSல வச்சுக்கிட்டு இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா RHSக்கு கொண்டுட்டு போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடுங்கண்ணா. அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா y இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் B ப்ளஸ் BT. ஓகே, இன்டூ A மைனஸ் BT ப்ளஸ் BTR ப்ளஸ் G கண்ணா. ஸோ அப்போ உனக்கு இங்கே வந்து எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன் என்னன்னு வருது, y இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் B இன்டூ A ப்ளஸ் I. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக வருது. என்ன வருது பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் B ப்ளஸ் BT இன்டூ A மைனஸ் BT ப்ளஸ் BTR ப்ளஸ் G. ஓகே, சரி ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் புரிஞ்சுக்கோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. அங்கே சிம்பிளாக இருக்கும் மல்டிப்ளையர் 1 டிவைட் பை 1 மைனஸ் B. இங்கே அப்படி இல்லை, 1 டிவைட் பை 1 மைனஸ் B ப்ளஸ் BT. ஓகே, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்டர் எக்கனாமியில் எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன் கண்ணா. எங்கே இருக்குது 2 செக்டர் எக்கனாமி, சாரி 3 செக்டர் எக்கனாமி. ஓகேவா, 3 செக்டர் எக்கனாமியில் பாருங்கள் 1 டிவைட் பை 1 மைனஸ் B மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் BT, அதுக்கப்புறம் A மைனஸ் BT ப்ளஸ் BTR ப்ளஸ் I ப்ளஸ் G. ஓகேவா, ஸோ A மைனஸ் BT ப்ளஸ் BTR ப்ளஸ் I மறந்துடுங்கண்ணா, I மறந்துடுறேன். ஓகே, டே இங்கே பாரு ஐயை மறந்துடுறேன். ஓகே, இந்த ஐயும் போட்டு வேண்டியதான் I ப்ளஸ் G. ஓகே, I. ஓகே, இதுதான் கண்ணா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்டர் எக்கனாமியில், சாரி 3 செக்டர் எக்கனாமியில் எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷன். இதே மாதிரி 4 செக்டர் எக்கனாமியில் பார்ப்போமா. 4 செக்டர் எக்கனாமியில் இன்னுமே தலை சுற்றும். பட் ஓகே, நோ இஷ்யூ. இங்கே பாருங்கள், y இஸ் ஈக்குவல் டு C ப்ளஸ் I ப்ளஸ் G ப்ளஸ் X மைனஸ் M. ஓகே, இப்போ y இஸ் ஈக்குவல் டு C நான் எப்படி எழுதலாம், A ப்ளஸ் B YDனே எழுதலாம். ஓகேவா, ப்ளஸ் I அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் G அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் X அப்படியே இருக்கட்டும்ங்கண்ணா, மைனஸ் M இங்கே பாரு M. இப்போ C எப்படி ஒரு அட்டானமஸ் கன்சம்ஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் இன்டூ இன்கம் இருக்குமோ, M is nothing but import கண்ணா. import is nothing but consumption from other country. ஓகேவா, அதாவது நான் அதர் கண்ட்ரிலேருந்து கூட்ஸ் வாங்கி கன்சியூம் பண்ணுறேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இம்போர்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ M நீ என்னென்னு எதுனா M பார்னா ஒன்றும் இல்லை, அட்டானமஸ் இம்போர்ட் ப்ளஸ் M இன்டூ இன்கம். ஓகேவா, அதாவது அகைன் இதுக்கு ஒரு மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட் இருக்கும். ஸோ அதோட நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்மை மல்டிப்ளை பண்ண மாட்டேனா. ஸோ எப்படி சிஏ நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோ A ப்ளஸ் BYன்னு
இம்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எம் பார் ப்ளஸ் எம் இன்ட்டு ஒய்னு எக்ஸ்போர்ட் பண்ணணும். எம் பார் இஸ் நத்திங் பட் அட்டானமஸ் இம்போர்ட். இந்த எம் இஸ் நத்திங் பட் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட். ஓகே, போடுங்க பார்ப்போம். அப்போ மைனஸில் என்ன வரும் அப்படின்னா எம் பாரு ப்ளஸ் எம் இன்ட்டு ஒய் கண்ணா. ஓகே, இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ எனக்கு ஒய்டி தெரியும். ஒய்டி எப்படி எழுதுறது? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஒய்டி இருக்கிற இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஒய்யிலேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்கம் பேஸ்டு டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டு டிஆரை ப்ளஸ் பண்ணிட்டா முடிஞ்சு. ஓகே, அகைன் ப்ளஸ் ஐஇ ப்ளஸ் ஜிஇ ப்ளஸ் எக்ஸு மைனஸு எம் இருக்கிற இடத்துல எம் பார் ப்ளஸ் எம் ஒய் கண்ணா. ஓகேவா? இப்போ பியால் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். 1 2 3 4 4 தாலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ ப்ளஸ்ஸு பி இன்ட்டு ஒய் மைனஸ் பி இன்ட்டு டி மைனஸ் பி இன்ட்டு ஒய்டி ப்ளஸ்ஸு. ஓகேவா? இது மைனஸு மைனஸு இது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு பி இன்ட்டு டிஆர். ஓகே, அகெயின் ஒரு ஐ இருக்குது ஜி இருக்குது ப்ளஸ்ஸு ஐஇ ப்ளஸ்ஸு ஜி. ஓகே, ப்ளஸ்ஸு ஐஇ ப்ளஸ்ஸு ஜி அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு எக்ஸு இங்கே மைனஸில் இருக்குது மைனஸு எம் பாரு இங்கே அகெயின் மைனஸு எம் ஒய்க்கண்ணா. ஓகே, இப்போ ஒய் டேர்ம்லாம் கம்பைன் பண்ணி எல்ஹெச்எஸ்க்கு கொண்டுட்டு வாங்க. இங்கே ஒரு ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் பிஒய்டி இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் எம்ஒய் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ்க்கு கொண்டுட்டு போங்க. அப்போ ஒய் மைனஸ் பிஒய் இங்கே மைனஸில் இருக்கா, அப்போ ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு பிஒய்டி இங்கே அகைன் மைனஸ் இருக்கா, ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் எம்ஒய் இஸ் ஈக்குவல் டு மீதி என்னென்ன இருக்குது? இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் பிடி இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு பிடிஆர் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு இன்கம் ப்ளஸ்ஸு ஜி அகெயின் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒரு எம்பார் இருக்குக்கண்ணா. ஓகேவா? இப்போ இங்கே எல்ஹெச்எஸ் இதான எல்ஹெச்எஸ். இதில் ஒய்யை மட்டும் காமன் எடுங்க பார்ப்போம். ஒய்யை மட்டும் காமன் எடுத்திங்கன்னா ஒரு 1 இருக்கும், இங்கே மைனஸ் பி இருக்கும், இங்கே ப்ளஸ்ஸு பி இருக்கும், டி இருக்கும். ஓகேவா? அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒய் எடுத்துட்டிங்கன்னா எம்மு மட்டும் இருக்குங்கண்ணா. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் அப்படியே போடுங்க பார்ப்போம். ஏ மைனஸ் பிடி. ஓகே, ப்ளஸ்ஸு பிடிஆர் ப்ளஸ்ஸு ஐஇ ப்ளஸ்ஸு ஜி ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் எம் பார். ஓகே, அப்போ ஒய்யை மட்டும் காமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்ஹெச்எஸில் ஆர்ஹெச்எஸில் என்ன ஆகும்? இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடும். ஸோ 1 டிவைடட் பை 1 மைனஸ் பி ப்ளஸ் பிடி ப்ளஸ் எம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் மாடலில் மல்டிப்ளையர். ஓகேவா? இன்டூ அப்படியே இதை அப்படியே கீழே கொண்டுட்டு வாங்க. ஏ மைனஸ் பிடி ப்ளஸ் பிடிஆர் ப்ளஸ் ஐஇ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எம் பார் அட்டானமஸ் இம்போர்ட். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ 4 செக்டார் மாடலில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுக்கண்ணா. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இங்கே பாருங்கள் 4 செக்டார் மாடலில். ஸோ 1 டிவைட் பை 1 மைனஸ் பி. நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். மைனஸ் பி ப்ளஸ் பிடி. அதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ப்ளஸ் பிடின்னு நான் போட்டுக்கிட்டேங்கண்ணா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் எம் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏ மைனஸ் பிடி ப்ளஸ் பிடிஆர் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எம்பர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டாரில் நீ என்ன பண்ணணும்? இன்கம் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட இதெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கும். ஓகே, புரிஞ்சுதுன்னா ஃபைன், புரியாதுனா நோ ஷோ. நீ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுறது ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஆல்ரெடி நிறைய ஈஸியான கான்செப்ட் இருக்குது. அதை வச்சு 80 மார்க் 90 மார்க் வாங்கிடலாம்ண்ணா. ஓகே.